Yes. Hello champions. This is your Premila ma'am and இன்னைக்கு நம்ம ஃபைனலாக நம்மளோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஃபுல்லாக ஒரே ஒரு செஷனில் சூப்பராக கவர் பண்ண போகிறோம். ட்ரஸ்ட் மீ, இந்த செஷன் ரொம்பவே சின்ன செஷனாக இருக்க போகுது. ஆஸ் அண்ட் வென் யூ கம்பேர் இந்த செஷனில் உங்களோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு தேவையான அத்தனை டீட்டெயில்ஸும் அத்தனை டேட்டாவும் அத்தனை கான்செப்டும் அத்தனை கொஷின்ஸையும் நம்ம சூப்பராக டக்கராக கவர் பண்ண போகிறோம். ஸோ எஸ் ஐ ஹோப் மை ஆடியோ வீடியோஸ் ஆல் கிளியர். Yes, hi Kakashi, hi Alone Kid, hi Ketana, hi Porkadi, hi everyone. So okay, நான் பேசுறது கிளியராக கேட்குதா? ஆடியோ வீடியோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த செஷன் ரொம்பவே முக்கியமான செஷன். எஸ்பெஷலி இந்த செஷனை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். திஸ் இஸ் மோர் தேன் இன் ஃபார் யோர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரிவிஷன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை தட்டி தூக்கிடலாம். அவ்வளோ சூப்பரான செஷனாக இது இருக்க போகுது. Hi Sudarshan, welcome. Hi Dharani, hello everyone. Clear, super kana. So first we will start with solution chapter lende da start panna porom. Specifically solution na inda chapter lende ungalku easy ஒரு 2 to 4 questions adum easy to moderate level lende kandipa kepa. ஓகே எஸ் பொற்கடி கண்டிப்பாக அப்கமிங் பிளான்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெகா ரிவிஷன் முடிக்க போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நீட் ப்ரெடிக்டா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த வருஷம் நீட்டில் உனக்கு எந்த மாதிரி எல்லாம் கொஷின் வரலாம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு சீரீஸ் கெமிஸ்ட்ரிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இனி நம்ம சேனலில் ரெகுலராக செஷன்ஸ் வந்துருக்கன்னா டோன்ட் யூ வரி. இனி உன்னோட நீட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ரெகுலர் செஷன்ஸ் வரும். ப்ளஸ் 2026 பேட்சுக்கான செஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வெரி குட். ஸோ ஷால் வி ஸ்டார்ட் மை டியர்? ஹாய் ப்ரோ. இல்லை சுதர்ஷன், ஃபீவர்லாம் இல்லை கண்ணா. நோ ஃபீவர். ஐ எம் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன். ஐ எம் கம்ப்ளீட்லி ஹியர். ஓகே எஸ் தாரணி, லாங் லீவ். ஆக்சுவலாக கண்ணா த திங் வாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கர்நாடகா சேனல் ஆஸ் வெல். ஸோ அங்கே அவங்களுக்கு எக்ஸாம், ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்களுக்கு செட் எக்ஸாம். ஸோ அதுக்காக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்சோ வி வேர் ஆக்சுவலி ஒர்க்கிங் இன் 11th and 12th சேனல் ஆஸ் வெல். ஸோ அதனால ஒரு சின்ன பிரேக் நம்ம வேதாந்து நீட் தமிழ் சேனலில் வந்துருச்சு. ஒரு 10 days ஆஃப் பிரேக். பட் டோன்ட் யூ வரி, இனிமேல் ரெகுலராக செஷன்ஸ் போட்டுருவோம். ஓகேவா? எஸ் ஓகே. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பட்டனையும் டிங் அடிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் எஸ், இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா we will set one target my dear. இப்போ நம்ம கையில் ஒரு 16 likes இருக்குது. நம்ம 50 likes ரீச் பண்ணோன்னா சொல்யூஷனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபார்முலா ஷீட் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ லெட் அஸ் see 50 likes வருதா அப்படின்னு பார்ப்போம். 50 likes வந்ததும் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே எஸ். சொல்யூஷன் உருவாக்கணும்னா உனக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று சொல்யூட், இன்னொன்று சால்வெண்ட். எந்த ஒரு பொருள் கம்மியான குவான்டிட்டியில் இருக்கோ அது உன்னோட சொல்யூட். எதுவும் அதிகமான குவான்டிட்டியில் இருக்கோ, இப்போ ஒரு 3-4 விஷயத்த நீ கலக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு விஷயம் மட்டும் அதிகமான குவான்டிட்டியில் இருக்குன்னா அதுதான் உன்னோட சால்வெண்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர், உனக்கு எப்போவுமே ஒரு சால்வெண்ட் தான் இருக்கும். பட் எத்தனை சொல்யூட்டை வேணாலும் நீ வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறியா? லெமன் ஜூஸில் என்னவெல்லாம் இருக்கும்? லெமன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும், விச் இஸ் அ சொல்யூட். சுகர் இருக்கும், விச் இஸ் அ சொல்யூட். ஒரு சில பேர் கொஞ்சம் சால்ட்டு போடுவீங்க, விச் இஸ் ஆல்சோ சொல்யூட். பட் அதில் ஊற்றக்கூடிய தண்ணி ஆர் சோடா தான் உன்னோட சால்வெண்ட்டாக இருக்கும். ஸோ விச் எவர் திங் இஸ் லார்ஜ் இன் குவான்டிட்டி தட் இஸ் யுவர் சால்வெண்ட், whereas which is smaller in quantity that is your solute. இந்த சொல்யூட்டோட கவுண்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பை சொல்யூஷன், ட்ரை சொல்யூஷன், டெட்ரா சொல்யூஷன், நிறைய விதமான சொல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். பட் இந்த சாப்டரில் நம்ம மெயினாக பை சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே எஸ், கண்டிப்பாக சுதர்ஷன் சாங் இருக்குது. பட் இப்போதைக்கு we will focus on the class. இப்போது பொதுவாக சொல்யூஷனை நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். அன்சாச்சுரேட்டட், சேச்சுரேட்டட் அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டட். அன்சாச்சுரேட்டட்னா என்ன? அந்த சால்வெண்ட்டுக்கு தேவையான சொல்யூட் பார்ட்டிகளை விட கம்மியான சொல்யூட் பார்ட்டிகளை போட்டிங்கன்னா தட் இஸ் அன்சாச்சுரேட்டட். இதுவே சேச்சுரேட்டட்னா கரெக்டாக என்னோட சால்வெண்ட்னால இவ்வளோதான் சொல்யூட்டை எடுத்துக்க முடியும், இதுக்கு மேலே ஒரு குட்டி பர்சன்டேஜ் நான் சொல்யூட்டை ஆட் பண்ணால் கூட
அது கீழே தேங்கி நிற்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனை தான் நம்ம சேச்சுரேட்டட்னு சொல்லுவோம். அண்ட் ஃபைனலாக சூப்பர் சேச்சுரேட்டட்ங்கிறது அல்ட்ரா சொல்யூட்டை போட்ரா சொல்யூட்டன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை நீ ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்ததுதான் ஒரு பீரியட்க்கு அப்புறம் உன்னோட சொல்யூட் கீழே அப்படியே தேங்கி நிற்கும். அதை தான் நீ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அன்சேச்சுரேட்டட், சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இதை மூணுத்தையும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். லைக் போடுங்க 50 லைக்ஸ்க்கு சொல்யூஷனோட என்டையர் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலா கேப்சூல் கிடைக்கும். ஓகே ரைட். இப்போ இந்த சாப்டரில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் இதுதான். பட் ஆனால் இப்போவே நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், solubility factor is very important. இதுலேருந்து உனக்கு ஒரு கொஷின் வரலாம். Raoult's law and the positive and negative deviation Azeotropes. இந்த பார்ட்லேருந்து உனக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், கன்ஃபார்மாக வரும், 99% கன்ஃபார்மாக வரும். ஃபைனலாக Colligative ப்ராப்பர்ட்டி, Van Hoff ஃபேக்டர், இந்த சைட்லேருந்து ஒரு கொஷின் வரலாம். ஓகேவா? ஸோ இப்படி 2 to 4 கொஷின் வரக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக Raoult's law பேஸ் பண்ண கொஷின் வந்திருக்கும். ஸோ நோட் இட் டவுன். எஸ் சுதர்ஷன், கெமிக்கல் கைனடிக்ஸும் இருக்குடா கண்ணா, கெமிக்கல் கைனடிக்ஸும் இருக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன்னா என்ன, சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் லிக்விட் இன் சாலிட் அமால்கம். ட்ரஸ்ட் மீ, ப்ரீவியஸ் இயர் கொஷனில் மட்டும் 4 தடவை இந்த கொஷினை கேட்டிருக்கான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிக்விட் இன் சாலிட்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமால்கம் ஆஃப் மெர்க்குரி வித் சோடியம். ஓகே, அமால்கம் ஆஃப் மெர்க்குரி வித் சோடியம். ரைட். நெக்ஸ்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷனை நீ எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணுவ, எப்படியெல்லாம் காமிப்ப. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் இருக்குது ஆர் சால்வெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பர்சன்டேஜ் வழியில், ஓகேவா, பர்சன்டேஜ் வழியிலையோ இல்லை மோல் ஃப்ராக்ஷன் வழியிலையோ இல்லை பார்ட்ஸ் பர் மில்லியன்லையோ இல்லை மொலாலிட்டி, நார்மாலிட்டி வழியிலையோ உன்னால் சொல்ல முடியும். ஹாய் ஹேமச்சந்திரா, வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ராக்கண்ணா. ஸோ நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் நம்ம மொலாலிட்டிலாம் பார்க்க வேணாம். வி வில் ஃபர்ஸ்ட் லுக் இன் டு ஆர் பர்சன்டேஜ் வேல்யூஸ். பர்சன்டேஜை 3 வகையாக பிரிக்கிறான். ஒன்று மாஸ் பர்சன்டேஜ், இன்னொன்று வால்யூம் பர்சன்டேஜ், அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடியது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். டிக்கன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர், மாஸ் பர்சன்டேஜில் பொதுவாக இந்த 3த்துலேயுமே உன்னோட சொல்யூட் டிவைடட் பை சொல்யூஷன் ஃபேக்டர் தான் எடுத்துப்பேன். நியூமரேட்டில் சொல்யூட், டினாமினேட்டில் சொல்யூஷன், இன்டூ 100 போட்டுப்பேன். தேங்க்யூ சிவகுமார். ஹாய் காலா. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட மாஸ் பர்சன்டேஜில் உன்னோட நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மாஸில் தான் இருக்கும். இதுவே வால்யூம் பர்சன்டேஜ்னா உன்னோட நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் வால்யூமாக இருக்கும். இல்லை மேம், என்னோட வேல்யூ வந்துட்டு மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ்னா நியூமரேட்டர் மாஸ்லேயும் டினாமினேட்டர் வால்யூம்லேயும் இருக்கும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகேவா? ஸோ மாஸ் பர்சன்டேஜ்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. வால்யூம் பர்சன்டேஜ்னா volume of solute divided by volume of solution into 100. Mass by volume na mass of solute divided by volume of solution into 100. இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நம்புறேன். எஸ், காயத்ரி, உங்களால் ஈஸியாக கவர்மெண்ட் காலேஜே வாங்க முடியும். ட்ரஸ்ட் மீ. ஓகே. எஸ், ஹாய் ஷின்சான், வெல்கம். ஞாபகம் இருக்கு கண்ணா. எஸ், ஹாய் பாஷினி, ஹாய் சஞ்சய். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா கண்ணா. ரைட். நெக்ஸ்ட் நம்ம மொலாரிட்டிக்கு போகலாம். மொலாலிட்டி, நார்மாலிட்டி அண்ட் மோல் ஃப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட், மொலாரிட்டினா என்ன? கண்ணா, மோல்ஸ் அண்ட் லிட்டர் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் மொலாரிட்டி. அதனால தான் மோலாரிட்டி, மோல் லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மோலிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதில் ஃபார்முலா எப்படி வரும்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஆல்வேஸ் ரிமெம்பர் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்சோ இந்த ஃபார்முலாவில் வால்யூம் சொல்யூஷனில் தான் எடுக்கிற, சால்வெண்ட்டில் எடுக்கல. இதுவே மொலாலிட்டி எடுத்துக்கிறேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by
மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. இந்த இடத்துல நீ சொல்யூஷன் எடுத்துக்க மாட்ட, சால்வெண்ட் தான் எடுத்துப்ப. நோட் பண்ணிக்கோ. சரியா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? சொல்லு பார்ப்போம். கிளியரான்னு சொல்லு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். எஸ். நெக்ஸ்ட் நம்ம மோல் ஃப்ராக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் த சொல்யூஷன். அதாவது சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் ஆட் பண்ண போகிறேன். NB டிவைடட் பை ENA ப்ளஸ் NB. B வர இடத்துலலாம் அது சொல்யூட்டை குறிக்குது, A வர இடத்துலலாம் அது சால்வெண்ட்டை குறிக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ட்ஸ் பெர் மில்லியனை பற்றி பார்க்க போகிறோம். டேக்கண்ணா, பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக நீ பார்ட்ஸ் பெர் மில்லியனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறியா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா ஏன் பார்ட்ஸ் பெர் மில்லியனை நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு? சொல்லு பார்ப்போம். கனகா, சிவகுமார், ஹேமச்சந்திரா, பாஷினி, காயத்ரி, சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நீ ஸ்பெசிஃபிக்காக பார்ட்ஸ் பெர் மில்லியனை யூஸ் பண்ணும்? வை வாட்ஸ் த ரீசன்? வெரி குட் எக்ஸாம்பிள் ஹேமச்சந்திரன். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டூத் பேஸ்ட்டில் ஃப்ளூரின் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃப்ளூரினோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகரித்தா கூட உன்னோட பல்லு கரோடாயிரும், தேஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ நீ ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு குவான்டிட்டியில் தான் அதை யூஸ் பண்ணும். அதுவுமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் நீ யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப 0.00000% யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கலை நீ எய்தர் பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஆர் பார்ட்ஸ் பெர் பில்லியனை வச்சு சொல்லுவேன். புரிஞ்சுச்சா? எய்தர் பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஆர் பார்ட்ஸ் பெர் பில்லியனை வச்சு சொல்லுவேன். So that you can ensure that the component value which you take is always in a minimal scale. ஸோ அதனால தான் இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணாமல் 10 to the power 6ஆல், பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கு 10 to the power 6ஆலையும், பார்ட்ஸ் பெர் பில்லியனுக்கு 10 to the power 9ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இஸ் தட் கிளியர்? Hi Moshika, welcome on board. Yes. Hi Yuga, no worries Kana. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், so no worries. Right, next நம்ம ஃபைனலா நார்மாலிட்டியை பார்க்க போறோம். நார்மாலிட்டியில மட்டும் நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நார்மாலிட்டியில சாரி வீடியோ கட் ஆயிடுச்சு. நார்மாலிட்டியில் உன்னோட சொல்யூட் வேல்யூ கிராம் ஈக்குவலன்ட்லேயும் சொல்யூஷனோட வேல்யூ லிட்டர்லேயும் இருக்கணும். இதை ஞாபகிச்சுக்கோ. மொலாரிட்டி அண்ட் நார்மாலிட்டி டினாமினேட்டர் லிட்டரில் சொல்யூஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மொலாலிட்டியில் மட்டும்தான் சால்வெண்ட் கேஜியில் எடுத்துப்பேன். சிமிலர்லி மொலாலிட்டி நியூமரேட்டர் ஒரே மாதிரி இருக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். நார்மாலிட்டியில் மட்டும்தான் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸை நீ கன்சிடர் பண்ணுவேன். So please take a note of it, Rakana. Please take a note of it. Okay? Yes. Right. So இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன், தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், சொல்லு பார்ப்போம். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பார்ப்போம். கண்டிப்பாக இருக்கும் ஹேமச்சந்திரா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். So yes, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா மோஷிகா கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். So your first question is here. Let me know your answers in the comment section. கலா ஆப்ஷன் B சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமிரா ஆப்ஷன் A சொல்லியிருக்காங்க, ஹேமச்சந்திரா A, சுதர்ஷன் B, டேக்கண்ணா மறக்காம செஷனை லைக் பண்ணிடு. 50 லைக்ஸ் வந்துருச்சுன்னா நான் சொல்யூஷனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா ஷீட்டை நான் உனக்கு தருவேன். சரியா? ஸோ ஒன்ஸ் வி ரீச் 50 லைக்ஸ் ஐ வில் பி ரிலீசிங் திஸ். ஐ வில் ஹைட் மை செல்ஃப் ஸோ தட் உனக்கு கொஸ்டின் கிளியராக தெரியுங்கிறதுக்காக. இப்போ ரெண்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன், A and B. ஒன்றுத்தில் 1 molar அண்ட் இன்னொன்றுத்தில் 1 molar aqueous சொல்யூஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். கரெக்டாக?
எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, மொலாரிட்டியும் மொலாலிட்டியும் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இல்லை பிகாஸ் ஒருத்தன் லிட்டரில் சொன்னான்னா இன்னொருத்தன் கேஜியில் வேல்யூ சொல்லுவான். கரெக்டா? ஸோ அதனால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி ஆர் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கம்பேர். இது ரெண்டுமே வராது. அப்போ உன்னோட கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? கண்டிப்பா சிவகுமார், யூ கேன் வாட்ச் திஸ், இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். உன்னோட கரெக்டான ஆன்சர் பி இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட் தேன் ஏ. வை? பிகாஸ் உன்னோட 1 லிட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0.9 kg. யூ மஸ்ட் ஹேவ் நோன் இட். அப்போது டினாமினேட்டரில் யாரோட வேல்யூ கம்மியாக இருக்கோ அவனோட வேல்யூ தானே நியூமரேட்டரில் அதிகமாக இருக்கும். ரைட்? உன்னோட சால்வெண்ட்டோட வேல்யூ தான் உனக்கு டினாமினேட்டரில் வருது. டினாமினேட்டரோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நியூமரேட்டரோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆல்சோ மொலாரிட்டியில் நீ சொல்யூஷனை டினாமினேட்டரில் எடுத்துப்ப, மொலாலிட்டியில் சால்வெண்ட்டை டினாமினேட்டரில் எடுத்துப்பேன். அப்போ சொல்யூஷனோட வேல்யூவோட சால்வெண்ட்டோட வேல்யூ கம்மி அப்படின்னு பார்க்குறச்சே டினாமினேட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் அதிகமாகும். ஸோ அதனால கண்டிப்பாக காயத்ரி உண்மைதான் சொல்கிறேன். காயத்ரி, சி உன்னால் முடியும்னு நினச்சேன்னா நான் முடியும்னு சொல்லிடுவேன், முடியாதுன்னு சொல்கிறேன்னா அதையும் ஓப்பனாக நான் சொல்லிடுவேன். தட் இஸ் ஸோ ட்ரூ, தட் இஸ் ஸோ ட்ரூ. நான் உன்கிட்ட சும்மா இந்த ஃபேன்சி வேர்ட்லாம் சொல்ல விரும்பலை. யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட். நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணால் போதும். 310 பயாலஜியில் 310 எடுக்கிறேன்னா 360 ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் மை டியர். நெக்ஸ்ட் கொஷின் ரொம்பவே ஈஸியான கொஷின், ரொம்ப ரிக்கரிங்கான கொஷின், ப்ரீவியஸ் இயரில் 3 தடவை கேட்ட கொஷின். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் த சேம். எஸ் கைஸ், இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? ஷின்சான், ககாஷி, மோஷிகா, சுதர்ஷன், ஹேமச்சந்திரா, கலா, காயத்ரி, Shivakumar, please answer it out. Please answer it out. Hi, Pradeep. Very good everyone. So இதில் இருக்கிறதுலே யார் டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருப்பான், யாரோட வேல்யூவில் வால்யூம் டிபெண்டன்சி இருக்கோ, volume is dependent over temperature. Okay, volume depends over temperature, pressure depends over temperature, and so yes, denominator la volume kondu irukkudiya molarity will also depend on temperature. So yes, option B is the absolute right answer my dear. Super collecting ponga. Next innoru question kekren. In the question, as I always say, this question was asked 4 times in your previous year question. Let me know your answers in the comment section below. லைக் போடாதான் லைக் போட்டு 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் தந்துடுவேன். ஓகே, திஸ் நோட்ஸ் அலாங் வித் ஃபார்முலா ஷீட் வில் பி given to you on spot. மோஷிகா, இட் டிபெண்ட்ஸ் மோஷிகா, பட் சீக்கிரமாகவே செஷன் முடிச்சிருவோம். அத்தனை ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸையும் ஈஸியாக முடிச்சிருவோம். ஓகே, ஓ சாரி. Okay, C. Mercury is a liquid, sodium is a solid, and so liquid and solid is the right answer. Option C is the correct answer. Very good my dear. Super correcta, massa class answer பண்ணிருக்கீங்க. Super. Next, இந்த questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this one. நான் கொஷினை ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஷினை நிதானமாக வாசித்து எனக்கு ஆன்சரை சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக கான்செப்ட் முடிச்சிருவோம் கண்ணா. சீக்கிரமாக கான்செப்ட்ஸை முடிச்சுட்டு we will deal with more such questions. ஓகே, நம்ம நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிவகுமார், மை நேம் இஸ் பிரமிளா டக்கண்ணா, PREMILA. தர்ஷன் டி, ககாஷி டி. டே கண்ணா, சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லு.
நான் ஆல்ரெடி மொலாரிட்டிக்கும் மொலாலிட்டிக்குமான ஒரு ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு டென்சிட்டி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஹாய் மை லைஃப் ஸ்டெப்ஸ், ஹாய் கண்ணா. ஸோ எஸ், இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் த ஃபார்முலாஸ் ஃபார் மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டென்சிட்டி. சரியா? டென்சிட்டி பேஸ் பண்ண, மாஸ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ண ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ, தெரியாதவன் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ், அதோட மோலர் மாஸ் கொடுத்துட்டான், பர்சன்டேஜ் வேல்யூ, மாஸ் பர்சன்டேஜ் அவனே கொடுத்துட்டான். சரியா? ரைட். வாட் would be the molality and molarity if density இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ பர்சன்டேஜ் மாஸும் டென்சிட்டியும் கொடுத்துருக்கான். ஒன்றை மொலாரிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். மொலாரிட்டியில் பர்சன்டேஜ் மாஸ் which is 10 into density which is 1.2 divided by molar mass of solute which is 180 grams. இதை மூட்டையும் போட்டேன்னா ஈஸியாக அழகாக ஆன்சர் வந்துடும். 0.6 is the right answer for molarity. Whereas in case of molality, லிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஈஸியான ஃபார்முலா, மாஸ் பர்சன்டேஜ் இன்டூ 1000. ஏன் மேம் 1000 போடுறோம்? ஏன்னா இங்கே வேல்யூ டென்சிட்டி வேல்யூ எம்எல்ல இருக்குது. எம்எல்ல ஏதாச்சும் வேல்யூ வந்துச்சுன்னா 1000 போடு, லிட்டரில் வேல்யூ வந்துச்சுன்னா தென் ஆப்வியஸ்லி 1000 போட வேணாம். divided by molar mass of solute into 100 minus percentage mass. இந்த percentage mass என்னன்னா 100 minus percentage mass 90 வரும். ஓகே, வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண அழகா உனக்கு 0.61 அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் ஏ. வெரி குட், வெரி குட். பிரதீப், மை லைஃப் ஸ்டைல், சிவகுமார், எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. யசீர், ஹாய் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். ரைட். ஸோ நோட் இட் டவுன். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் இது. ரைட். நெக்ஸ்ட் நம்ம சாலிபிலிட்டியை பற்றி பேச போகிறோம். மேம், சாலிபிலிட்டி தான் என்ன மேம்? ஒரு பொருள் ஒரு சால்வெண்ட்ல எவ்வளோ நல்லா கரையுது அப்படிங்கிற ஒரு ஃபினாமினானை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் சாலிபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த சாலிபிலிட்டி 4 விஷயத்தை பொறுத்து இருக்கு. நீ எந்த மாதிரி சொல்யூட், எந்த மாதிரி சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுற, எந்த டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷனை நடத்துகிற, எங்கேயாச்சும் அங்கே ப்ரெஷர் கொடுக்குறியா, அண்ட் ஃபைனலாக அந்த சொல்யூட்டோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குது, இதை பொறுத்து தான் இருக்கும். ஒன்றா பார்க்கலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர், உன்னோட சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் கறக்கும்போ அது எண்டோதர்மிக்கா எக்ஸோதர்மிக்கா அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல, குளுக்கோஸ் அண்ட் வாட்டர் எண்டோதர்மிக்கா எக்ஸோதர்மிக்கா? குளுக்கோஸ் அண்ட் வாட்டர் எண்டோதர்மிக்கா எக்ஸோதர்மிக்கா? சொல்லுங்க பார்ப்போம். குளுக்கோஸ் அண்ட் வாட்டர் எண்டோதர்மிக்கா எக்ஸோதர்மிக்கா? ஓகே, ககாஷி, சிவகுமார். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஐ ஹட் பீன் ப்ரிப்பேரிங் வித் ப்ரெடிக்டா சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் ப்ராக்டிஸ்க்கு தான் போக போகிறோம். கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்டோதர்மிக்கா? ஆர் யூ ஷூர்? எண்டோதர்மிக்கா எக்ஸோதர்மிக்கா? யோசிச்சு சொல்லு. நீ குளுக்கோஸ் எடுத்து வாயில போட்டதும் ஒரு ஜில்லுன்னு ஒரு சென்சேஷன் இருக்கா? எஸ் எஸ் எஸ். குளுக்கோஸ் எடுத்து வாயில போடுற, ஓகேவா? நீ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து குடிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், சாப்பிட்றேன்னு வச்சுக்கோயேன். அப்போது உன் வாயில போட்டதுமே உனக்கு ஒரு ஜில்லுன்னு ஒரு சென்சேஷன் இருக்கும். அப்போ அது எக்ஸோதர்மிக்கா எண்டோதர்மிக்கா? எக்ஸோதர்மிக்கா எண்டோதர்மிக்கா? ஆக்சுவலி உன்னோட குளுக்கோஸ் உன்னோட வாயில படும்போதான் அந்த சர்ஃபேஸ் தான் ஜில்லுன்னு ஆகுது. விச் மீன்ஸ் உன்னோட குளுக்கோஸ் அந்த ஹீட் இன் யோர் பாடியை அப்சார்ப் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அண்ட் எஸ் dissolving glucose in water is actually an endothermic process. அது ஒரு endothermic process. remember it. ஓகேவா? ரைட். It is actually endothermic process. Alright. So endothermic processல ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணேன்னா சாலிபிலிட்டி கூடும், ஹீட்டை குறைச்சேன்னா சாலிபிலிட்டி குறையும். அதனால தான் நீ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகர்லாம் ஒரு சில வீட்டில் நீ பார்த்துருப்ப,
டீலாம் வைக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சுகர் போட்டு குடிப்பீங்கன்னா டீ கொதிக்கும் போதே வந்துட்டு சுகரை அதில் போட்டுருவாங்க ஈஸியாக கரையுங்கிறதுக்காக. ஸோ எஸ் எண்டோதெர்மிக்னா ஹீட் இன்க்ரீஸ் பண்ணினா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸோதெர்மிக்கில் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணினா சாலிபிலிட்டி குறையும். இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இதுவே ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சரியா, டெம்பரேச்சர் பற்றி பேசிட்டோம். ப்ரெஷரை பற்றி பேசணும்னா ஒரு சாலிட் அண்ட் லிக்விட் சொல்யூஷனில் ப்ரெஷர் ஹேஸ் நோ எஃபெக்ட். பட் இதுவே கேஸ் இருக்கக்கூடிய இடத்துல solubility will increase whenever pressure increases. Solubility will increase whenever pressure increases. Okay, next solute solvent composition. Always remember, உன்னோட solute polar இருந்துச்சுன்னா அது ஒரு polar solventல தான் நல்லா கரையும். Similarly, உன்னோட solute non polar இருந்தா ஒரு non polar solventல தான் நல்லா கரையும். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. எப்போவுமே நீ வந்துட்டு இந்த சுகர் கியூப் அப்புறம் கிறிஸ்டல் சுகர் வீட்டில் சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய சுகர் எல்லாம் எடுத்து கரைக்க பார்த்தேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதுவே பவுடர் சுகர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த ஃபைன் பவுடர் எடுத்து நீ தண்ணியிலையோ இல்லை டீலையோ கலக்க பார்த்தேன்னா ஈஸியாக கலந்துடும். விச் மீன்ஸ் surface area on making the particles so tiny increases. சர்ஃபேஸ் ஏரியா கூட்டுறதுனால கண்டிப்பாக சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டுறதுனால கண்டிப்பாக அதோட டிசால்யூஷன் மெத்தடாலஜி ஆர் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சிச்சுங்களா? got it. நெக்ஸ்ட் போலாமா? ஆல்ரைட். ஸோ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷன்ஸோட டைப். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அன்சாச்சுரேட்டட், சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட். ஸோ நான் அதை பற்றி பேசல. சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட், சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விடை பற்றி பேசுவோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், லைக் திஸ் ஆல்சோ லைக் போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட் கூட தான் கரையும், நான் போலார் சொல்யூட் நான் போலார் சால்வெண்ட் கூட தான் கரையும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் எஃபெக்ட். இப்போ தான் பார்த்தோம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்தால் டெம்பரேச்சரை கூட்டினா சாலிபிலிட்டி கூடும், எக்ஸோதெர்மிக்காக இருந்தால் டெம்பரேச்சரை கூட்டினா சாலிபிலிட்டி குறையும். ப்ரெஷரை பற்றியும் பேசியிருந்தோம். Pressure has no effect in solid and liquid, but in case of gases, whenever pressure increases, your solubility also increases. Right? Ma'am, அப்போ pressure increase பண்ணா solubility gasesல கூடும்னு சொல்றீங்க. அப்போ temperature caseல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டேன்னா, yes, temperature கூட்டினேன்னா solubility குறையும் in case of gases. ஓகேவா? ஒரு gas in liquid solutionல நீ temperature கூட்டினேன்னா solubility குறையதான் செய்யும். பிகாஸ் ஆப்வியஸ்லி அங்கே டெம்பரேச்சர் கூட கேஸ் மாலிகுல் அதிகரிச்சுட்டே வரும். அப்போ அவங்க எங்கே மிக்ஸ் ஆக போகிறாங்க? கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, ஹாய் ஹலோ, வெல்கம் ஆன் போர்ட். ஹாய் கலா. எஸ் கலா, நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஹென்ரிஸ் லா பற்றி பேச போகிறோம். ஹென்ரிஸ் லாவில் நம்ம தலைவர் இதோ இங்கே இருக்காரு பார்த்தியா, நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சரில் ஒரு பொருளோட ஆர் ஒரு கேஸ் லிக்விடில் கரையக்கூடிய அந்த சாலிபிலிட்டி அந்த பார்ட்டிக்கலோட ப்ரெஷரை பொறுத்து இருக்கும், ஆர் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை பொறுத்து இருக்கும்னு சொன்னார். இதை நான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, partial pressure of the gas is directly proportional to mole fraction of gas or chi value அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் இதை அப்படியே ஃபார்முலாவாக எழுதினேன்னா, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கைன்னு வரும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்குறதுக்காக கேஹெச் போட்டேன்னா P is equal to KH chi அப்படிங்கிற ஃபார்முலா வரும். இதில் KH அப்படிங்கிறது ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியே இருக்காது. Note it down. It will never depend on concentration. It will always depend on the nature of gas and temperature. புரிஞ்சிச்சா கண்ணா? புரிஞ்சிச்சா? லைக் போடாதவங்க லைக் போடு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 50 லைக்ஸ் ரீச் ஆனால் சொல்யூஷனுக்கான என்டையர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் உங்களுக்கு தருவேன் அலாங் வித் ஃபார்முலா கேப்சூல். ஓகே, எஸ். ஸோ இப்போது அப்படி ஒரு மாலிகுலாக அவங்களோட ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்க்குறச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹீலியமுக்கு தான் அதிகமான ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இருக்குது, ஃபாலோட் பை நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கன், CO2, தென் ஆர்கானிக் மாலிகுல். இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப ஈஸி தாக்கண்ணா. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீயும் உன் ஃப்ரெண்டும் எங்கேயோ போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ ஹே மச்சான் இன்னைக்கு அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு நீ கேட்குற, ஓகேவா? ஸோ உடனே உன் ஃப்ரெண்டு நோ முடியாதுடா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். ஆல்ரெடி பிளான் பண்ணது தான், பட் இருந்தாலும் போக முடியல. ஸோ அதனால் நீ கோவத்தில்
ஆ அப்படின்னு கத்திட்டு நீ பாட்டுக்கு போயிடுற. ஓகேவா? ஆன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிடுற. ஸோ இங்கே ஹே அப்படிங்கிறது ஹீலியம், நோவில் இருக்கக்கூடிய NHO நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஆர்னு கத்துற பார்த்தியா, அந்த கோபம் வெளிப்படுது பார்த்தியா, தட் இஸ் யோர் ஆர்கான். கோச்சிட்டு போகிற பார்த்தியா, அந்த கோச்சிட்டுல இருக்குது நம்மளோட CO2. ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோ. ஈஸியாக KH ஆர்டரை நீ சொல்லிடலாம். ஸோ KH பேஸ் பண்ணி ஃபேமஸாக என்ன கொஷின் கேட்பானா, KH அண்ட் solubility ரிலேஷன் பேஸ் கொஷின். ஆல்வேஸ் ரிமெம்பர் KH இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு solubility. KH வேல்யூ கூடுச்சுன்னா solubility குறையும் அப்படிங்கிறது அர்த்தம். புரிஞ்சிச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். ஹென்ரிஸ் லாவோட அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குது கைஸ்? ஆல்வேஸ் ரிமெம்பர், நீ குடிக்கிற சோடா இருக்குது தெரியுமா, ஆப்பி ஃபிஸ், ஸ்ப்ரைட்டு, லிம்கா, 7up, நிறையா கோகோ-கோலா, பெப்சிலாம் குடிக்கிறது தெரியுமா? அது ஓப்பன் பண்ணதும் உனக்கு ஒரு புஷ்ன்னு ஒரு சவுண்ட் வரும். கவனிச்சிருக்கியா? எஸ் கவனிச்சிருக்கீங்களா கண்ணா? அது ஓப்பன் பண்ணதும் புஷ்ன்னு ஒரு சத்தம் வரும். கவனிச்சிருக்கியா? எஸ் ஆர் நோ? என்னடா இது, எனக்கு கமெண்ட் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கவனிச்சிருக்கியா? அந்த புஷ் சவுண்ட் எதனால வருது? அங்கே இருக்கக்கூடிய கேஸஸ்னால வருது, ரைட்? ஸோ பொதுவாக அந்த பாட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ இதுதான் உன்னோட ஏரேட்டட் ட்ரிங்க் பாட்டில்னா, இந்த மூடியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த கேஸை லிக்விடில் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீ இந்த மூடியை திறக்கிறேன்னா அங்கே ஆக்சுவலாக நீ என்ன பண்ணுற, ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் ப்ரெஷரில் இருந்த கேஸஸ் அண்ட் லிக்விட் இப்படி ஓப்பன் பண்ணதுமே என்ன ஆயிடுது, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி ஃப்ரீ ஆயிடுது. அப்படி ஃப்ரீ ஆகிறதுனாலயே உன்னோட கேசியஸ் மாலிகுல்ஸ்லாம் வெளியில் வந்துடுது. கொஞ்சம் கேஸஸ் வெளியில் வர்றதுனால உனக்கு அந்த புஷ் சவுண்டு கேட்குது. புரிஞ்சிச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூபா டைவர்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க பார்த்தியா, ஒன்றுக்குள்ள ஒன்று கண்ணுக்குள்ளே மண்ணுன்னு சொல்கிற மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க பார்த்தியா. அப்படி தண்ணிக்குள்ளே இறங்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலிண்டரில் தான் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சிலிண்டரில் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டேன்னா கிடையாது. ஆக்சிஜன் இருக்கும், ஹீலியம் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும். ஈவன் இந்த ஐசியூவில் எல்லாம் ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சிலிண்டரில் தான் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் மேம், ஏன் இது கூட ஹீலியம் நைட்ரஜன்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன்னா, த ரீசன் இஸ் இவங்களுக்கு எல்லாம் சாலிபிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் KH வேல்யூ ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அதிகம். ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால தே வில் ஹெல்ப் இன் பெட்டர் ப்ரீத் பண்ண அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த காரணத்தினால்தான் ஸ்கூபா டைவர்ஸுமே அவங்க எடுத்துட்டு போகக்கூடிய அந்த கேசியஸ் சிலிண்டரில் ஹீலியம் கொஞ்சம், நைட்ரஜன் கொஞ்சம், ஆக்சிஜன் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? இதே மாதிரி மலை மேலே ஏறுறவங்க, சரியா, இந்த மாதிரி மலை மேலே ஏறுறவங்களுக்கும் as we go up the mountain உனக்கு ஹை ஆல்டிடியூட்ஸில் ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் குறையும். அங்கே ஆக்சிஜனோட ரீச் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கேயும் என்னாகும், ஒரு சில பேர்னால மூச்சு விட முடியாமல் ஹான்னு சொல்லிட்டு மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு கரெக்டாக ப்ரீத் பண்ண வராது. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி அவங்களால பெரிய சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, ஏன்னா ஏற்கனவே அங்கே மலைக்கு மேலே போனோம், இதில் பெரிய பேக்லாம் போட்டு போக முடியாது இல்லையா. அதனால் அவங்க இந்த மாதிரி ஒரு குட்டி சிலிண்டரில், பஃப் மாதிரி சிலிண்டரில் ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன்லாம் வச்சுருப்பாங்க. எப்பெல்லாம் ப்ரீத்திங் இஷ்யூஸ் வருதோ அப்போல்லாம் இந்த பஃப்பாக அடிச்சுப்பாங்க. ஓகே? ஸோ இந்த மெடிக்கல் கண்டிஷனை அனெக்சியான்னு சொல்லுவோம். ப்ரீத்லெஸ்னஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம அனெக்சியான்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஜோஜோ கெமிஸ்ட்ரியில் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 150 அண்ட் ஆல் மை டியர். நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 4 மெகா ரிவிஷனையும் மறக்காமல் பார்த்துரு. இன்றைக்கோட மெகா ரிவிஷன் கான்செப்ட்ஸ் முடியுது. சரியா? ஆர்கானிக் முடிச்சிட்டேன், இன்ஆர்கானிக் முடிச்சிட்டேன், இப்போ தான் ஃபிசிக்கல் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 4த்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த 10,000 கொஷின் சீரீஸ் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த 10,000 கொஷின் சீரீஸில் ஒரு அளவுக்கு நீ கொஷின் போட்டேனாவே வெளியிலேருந்து உனக்கு கொஷின் வராதுடாக்கண்ணா. அந்த மெத்தடை தவிர்த்து, நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 10,000 கொஷினில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை தவிர்த்து வெளியிலேருந்து கொஷின் வரக்கான சான்சஸே இல்லை. ஸோ அந்த கொஷினை மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ணேன்னா தட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ. ஓகே? எஸ். ஸோ இப்போ உங்களுக்கான கொஷின், இதில் அசர்ஷன் தப்பா, ரீசன் தப்பா, யார் தப்பு அப்படின்னு சொல்லணும். யார் தப்பு?
which is the wrong one அப்படின்னு நீ சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம். இதுல assertion தப்பா reason தப்பா? எது தப்புன்னு சொல்லு பாப்போம். ஜோஜோ உங்களால 560 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா it depends on how you prepared கண்ணா. plainly என்னால் எஸ் உன்னால் முடியும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் யூ ஷுட் ட்ரை டு த மேக்ஸிமம். நீ இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 15 நாள் 16 நாள் உன்னோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போடுறேன்னா உன்னால் சாதிக்க முடியும் சாதிக்க முடியும் சாதிக்க முடியும். ஓகே எஸ். ஸோ ஜோஜோ உன்னால் கண்டிப்பாக முடியும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன். என்னால் முடியுமான்னு செல்ஃப் டவுட்டில் யோசிச்சுட்டு இருக்கிறத விட ஃபர்ஸ்ட் அந்த செல்ஃப் டவுட் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அந்த டைமில் உட்காந்து படிக்கப்பாரு. தட் இஸ் மோர் தேன் ஏதாவது 560 ஈஸியாக வாங்கிடலாம். Yes guys, let me know your answer for this question. Let me know your answer for this question. Come on கண்ணா, எங்க சத்தத்தையே காணோம். நீங்களா யாரு? சாம்பியன்ஸ். யூ ஆர் ஆல் சாம்பியன்ஸ், யூ ஆர் ஆல் வாரியர்ஸ். யூ மஸ்ட் ஆன்சர் திஸ், யூ மஸ்ட் ஆன்சர் திஸ். இதுல எது தப்பு? அசர்ஷன் தப்பா ரீசன் தப்பா? அசர்ஷன் தப்பா ரீசன் தப்பா? சொல்லு பார்ப்போம். அசர்ஷன் தப்பா ரீசன் தப்பா? அசர்ஷன்ல ஸ்கூபா டைவர்ஸ் யூஸ் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் இன் தேர் பிரீத்திங் சிலிண்டர்ஸ்னு சொல்லியிருக்கேன். ரீசன்ல ஹீலியம் இஸ் ஹைலி சால்யூபிள் இன் ஆக்சிஜன் மேக்கிங் இட் ஈஸியர் டு பிரீத் அண்ட் வாட்டர்னு சொல்லியிருக்கேன். இதுல எது தப்பு? பிரியா ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் ப்ளீஸ் ஆன்சர், அதர்ஸ் ப்ளீஸ் ஆன்சர். Yes. So the wrong statement is absolutely reason. Why? Because you should know that helium has high KH value. KH value is inversely proportional to solubility ன்னு உனக்கே தெரியும். அப்போ KH value is inversely proportional to solubility. Helium is less soluble, it is not highly soluble. And so reason is the wrong one. Okay va? Yes? Okay Rakana. So before going on to the question, I will give you guys a short little break. எல்லாரும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. Yes? And please be back. Bye. Hi romantic boy. Hi, hi, hi. Please be back. Bye. 2:52 ஆச்சா? 3 o'clock. 3 o'clockலாம் வந்துடுறீங்களா? Okay, my dear doctors, assemble on time. All right? Yes.
Yes, so shall we start? Don't you worry, Sudarshan. So நீங்க கவலைப்பட வேணாம் கண்ணா. I'm always here for you for anything and everything. Okay, so hi Ritanya, hi Simma, welcome on board. Shall we start? Yes. So, இப்போ உங்களுக்கான first question, let me know the answer for the same. 15 gram of sucrose is dissolved in 50 ml of water. Some pressure is applied on the surface. இதனால என்ன நடக்கும்? So, let me know your answers. நான் question zoom in பண்றேன் so that you can see it completely. Hi Kanaga. Hi. Welcome on board. So, question full-ஆ clear-ஆ பார்த்து வாசிச்சு answer பண்ணுங்க பாப்போம். What will happen? Yes, guys, what will exactly happen? பார்த்து சொல்லுங்க பாப்போம். Yes. Sudarshan A, GEEV, B. They யோசிச்சு பாரு, இங்க you are dissolving sucrose in water. Solid in liquidல effect of pressure இருக்குமா இருக்காதா, இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அததான் நீ யோசிச்சு சொல்லணும். ஓகேவா? So யோசிச்சு ஆன்சர் பண்ண பாப்போம். Very good, Arjun. Whenever you take a solid in liquid, it has no effect of pressure. Pressure எப்படி மாத்தினாலும் சரி, solubility மாற போறது இல்ல. அதனால option D is the absolute right answer. Very good. So next question கேக்குறேன். Let me know your answers in the comment section. Okay? So this is your question. So questionை பார்த்து நிதானமா வாசிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ரீட் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Yes. Guys, let me know the answer. Yes, answer கண்டுபிடிச்சிட்டீங்களா? I can see a lot of A's, B's, C's. Answer பார்த்திடலாமா? Shall we? Okay, so always remember this thing, my dear. In the Henry's law, constant values of helium, hydrogen and oxygen கொடுத்திருக்கான், and அவங்களோட solubility order கேட்டிருக்கான். See, whenever you get this kind of question related between Henry's law, constant and solubility, you should remember that KH is inversely proportional to solubility. Yes, KH is inversely proportional to solubility. அதனாலேயே என்ன ஆகும், if your order of helium, hydrogen and oxygen, உனக்கு இந்த வேல்யூஸ் தெரியலனா கூட நான் சொன்ன ட்ரிக் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். KH value will be of order helium, then NHO, அப்போ ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன். அப்போ உன்னோட ஆர்டர் இங்கே என்னவா இருக்கும், ஆக்சிஜன் on the top, then hydrogen, then helium. Right? And so option C is the absolute right answer. உனக்கு inversely proportionality வரனால option C is the absolute right answer. Got it? Concept புரிஞ்சிச்சிங்களா? Right. Next, in the question can answer சொல்லுங்க. Let me know the answer. I'll zoom in and I'll hide myself so that you can see the entire question. Question full-ஆ வாசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். Anexia is a condition generally seen in climbers
மலை மேலே ஏறும்போது எதனால அந்த மூச்சு திணறல் அனக்சியா அப்படிங்கிற கண்டிஷன் வருது? என்ன காரணம்? They kanna 39 likes than just 11 more for 50. 50 likes மட்டும் எப்படியாச்சும் கொண்டு வந்துரு. செஷன்ல இமீடியட்டா உனக்கு இந்த சொல்யூஷன்ஸ்க்கான நோட்ஸ் நான் தந்துடுவேன். சரியா? யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லு பார்ப்போம். Yes, I can see lot of option D's. Option D தானா? பார்த்துடலாமா? Very good my dear. மலை மேலே போக partial pressure of gases. பொதுவாகவே partial pressure altitude ஏற குறைய ஆரம்பிக்கும். high altitudesல partial pressure குறையும். அது ஆக்சிஜனாக இருந்தாலும் சரி, எந்த கேஸாக இருந்தாலும் சரி. அதனால since there is low partial pressure of oxygen at high altitude, anoxia is seen in climbers. புரிஞ்சிச்சிங்களா? Very good. Next, vapor pressure. Vapor pressure பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். Whenever your rate of evaporation is equal to rate of condensation. அதாவது ஒரு liquid atom எப்போ கேஸா மாறுதோ அதே டைம்க்கு அதற்கு இணங்கவே ஒரு கேஸ் மாலிகுல் லிக்விடா மாறுச்சுனா at a time அவங்க ஈக்குலிபிரியத்துல எவாபரேஷனையும் கண்டென்சேஷனையும் ஈக்குலிபிரியத்துல மெயின்டைன் பண்ணாங்கன்னா then that pressure, the pressure which is there in that area is called as vapor pressure. So whenever the rate of evaporation is equal to rate of condensation, then it is called as vapor pressure. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், நெக்ஸ்ட் ரவுல்ஸ் லாவை பற்றி பேசுகிறோம். ரவுல்ஸ் லா, இவர் ரவுல்ஸ் அப்படிங்கிறவர் நம்மளோட ஹென்ரியோட அண்ணன் மாதிரி. ஓகேவா? ஹென்ரி சொன்ன அந்த கான்செப்டை கொஞ்சம் விலாவரியாக அவர் சொல்லியிருப்பார். இவர் என்ன சொன்னார்னா, நான் 2-3 கேஸஸ் எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேவா? 2-3 வால்டைல் கேஸஸை எடுத்துக்கிறேன். வால்டைல்னா என்ன? சாலிட் டைரெக்டாக கேஸாக மாறக்கூடிய கேஸஸ். ஓகே, இந்த மாதிரி வால்டைல் கேஸஸை எடுத்து பார்க்கும்போது அவங்களோட ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது P1 and P2 இருக்குது. அவங்களோட டோட்டல் ப்ரெஷர் P total, which is nothing but P1 plus P2, where P1 is equal to நம்ம ரவுல்ஸ் சொன்ன மாதிரி P0 Chi1, P2 is equal to P02 Chi2. இது அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா உனக்கு P total is equal to P01 Chi1 plus P02 Chi2 கிடைக்கும். எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, மோல் ஃப்ராக்ஷன், சம் ஆஃப் ஆல் த மோல் ஃப்ராக்ஷன் should be equal to 1. அங்கே நீ 2 கேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, 3 கேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எத்தனை கேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஓகேவா? மோல் ஃப்ராக்ஷன் should always be equal to 1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்சோ ரிமெம்பர், இஃப் இன் கேஸ் உன்கிட்ட வந்துட்டு கை ஏ வேல்யூ மட்டும் கொடுத்துட்டானா அதுலேருந்து கை பி வேல்யூவை நீ ஈஸியாக இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ கை ஏ வச்சு மட்டும்தான் நீ வேல்யூ கண்டுபிடிக்கணும், கை பி வச்சு தான் நீ வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுலாம் ஒன்றும் கேஸ் இல்லை. You can use this formula, substitute and find the value. Alright. Hi Vishnu Prabhu. Welcome on board. Guys. Next நம்ம ஐடியல் சொல்யூஷனை பற்றி பேச போகிறோம். எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப ஐடியலான ஒரு பையன், சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறான்ப்பா, ரொம்ப நல்ல பையன்ப்பா, சமத்து பையன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணக்கூடிய கேஸஸ் எல்லாம் நம்ம ஐடியல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணக்கூடிய சொல்யூஷனை நம்ம ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுறானா தென் P1 should be equal to P01 Chi1, P2 should be equal to P02 Chi2, P total should be equal to P1 plus P2. டெல்டா H 0 ஆகணும், டெல்டா V 0 ஆகணும், டெல்டா Sம் டெல்டா G மட்டும் 0 ஆகக்கூடாது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின் கேட்டிருக்கான். நெக்ஸ்ட், அவங்களோட கிராஃப் பார்க்க எப்படி தான் இருக்கும், வேர் இன் விச் ஒரு சொல்யூஷனோட கிராஃப் இப்படி போச்சுன்னா இன்னொன்னோடது இப்படி போகும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுனால அதோட சமேஷனை தான் இந்த சென்டரில் காமிச்சிருக்காங்க. ஆல்ரைட், நெக்ஸ்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்னா என்ன? ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணாதவன் நான் ஐடியல். அவனோட கண்டிஷன் எல்லாமே முடியாது வேணான்னு தான் சொல்லுவான். ஸோ P1 is not equal to P01 Chi1, P2 is not equal to P02 Chi2, டெல்டா Hம் டெல்டா Vயும் 0 இருக்காது. இதை நான் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஷோயிங் பாசிட்டிவ் டிவிஷன், அது ஒன் ஷோயிங் நெகட்டிவ் டிவிஷன். இப்போ இதுதான் என்னோட ஐடியல் சொல்யூஷனா. என்னோட ஐடியல் சொல்யூஷனோட ஆக்சுவல் வேல்யூவை விட என்னோட கிராஃப் வேல்யூ அதிகமாக வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் டிவிஷன் அப்படின்னு.
என்னோட ஐடியல் சொல்யூஷனோட கிராஃப் வேல்யூ கம்மியாக வந்துச்சுன்னா அதை நான் நெகட்டிவ் சொல்யூஷனும் சொல்லுவேன். தே கண்ணா ஐடியல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, எஸ் ஜேஇ ரியல் சொல்யூஷனுமே அவங்கள நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பாலன் ஐ லெட் யூ நோடா கண்ணா. அது நான் நெக்ஸ்ட் ஒரு கொஷின் வச்சுருக்கேன், கொஷின் வச்சு சொல்லலான்னு இருந்தேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ மினிட், ஐ லெட் யூ நோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம அசியோட்ரோப்ஸை பற்றி பேச போகிறோம். அசியோட்ரோப்ஸ்னா என்ன? பொதுவாக உங்களுக்கே என்ன தெரியும், ரெண்டு பொருட்களை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஏ அண்ட் பி, ரைட்? ஐ ஹாவ் ஏ சொல்யூஷன், அப்புறம் ஐ ஹாவ் பி சொல்யூஷன். ஏயோட பாயிலிங் பாயிண்ட் ஒரு 50 டிகிரி செல்சியஸ், பியோட பாயிலிங் பாயிண்ட் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் தான். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா கலக்கி வச்சுருந்தேன்னா, எப்போ அந்த பவுலை ஹீட் பண்ணி அது 50 டிகிரிக்கு வருதோ அப்போ ஏ எவாப்ரேட் ஆகும். ஏ மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். தென் ஒரு 100 டிகிரிஸ்க்கு வரும்போது பி எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ பேஸ்ட் ஆன் தி பாயிலிங் பாயிண்ட் நம்மளால் ஏவையும் பியையும் கரெக்டாக பிரிச்செடுக்க முடியும். பட் வாட் இஃப் இதே ஏ அண்ட் பியை நான் ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வேல்யூஸில், சே ஃபார் எக்ஸாம்பிள் 30% ஆஃப் ஏ, 70% ஆஃப் பி அப்படின்னு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வேல்யூவில் எடுத்துக்கிறேன். இந்த கேஸில் எஸ் அலூன் கேமர், வெரி குட். இந்த கேஸில் என்னோட ஏ 50 டிகிரி வந்ததுக்கப்புறமும் கொதிக்க போகிறதில்ல, பி 100 டிகிரி வர வரைக்கும் கொதிக்காமல் இருக்க போகிறதும் இல்லை, ஆர் அதுக்கு மேலே கூட போகலாம். சரியா? ஸோ இந்த சொல்யூஷன் ஒரு ஃபிக்ஸட் டெம்பரேச்சரில் சேர்ந்து ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, பாயில் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னா, இஃப் தே சர்பாஸ் தேர் ஒரிஜினல் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் தே பாயில் themselves in a new boiling point wherein which I cannot separate A and B is called as, the mixture is called as azeotropes. ஸோ அசியோட்ரோப்ஸில் நீ ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனில் ஏ அண்ட் பி எடுத்துக்கிற. அப்படி ஏ அண்ட் பி ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனில் ஒரு பர்ஃபெக்டான கம்போசிஷனில் எடுக்கும்போது என்னதான் அவங்க பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணாலும் பண்ணலேனாலும் அவங்க தனித்தனியாக கொதிக்க போகிறதில்ல, எவாப்ரேட் ஆக போகிறதில்ல. ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே நேரத்தில் தான் எவாப்ரேட் ஆவாங்க. இப்போ அவங்க எவாப்ரேட் ஆகக்கூடிய அந்த ஒரு டெம்பரேச்சர்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டெம்பரேச்சர் இந்த 50, 100 இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, மேபி ஒரு 30 டிகிரி செல்சியஸ்லேயே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அலோன் கேமர், எஸ் வேதாந்து மலையாளம் சேனல் இருக்குது, பட் ஆனால் இட் இஸ் நான் ஃபங்க்ஷனல் நவுக்கண்ணா. ஓகே, ஸோ ஏ அண்ட் பியும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறாங்கன்னா, இட் இஸ் வே பிலோ த பாயிலிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, ரைட்? அப்படி இருக்கக்கூடிய சொல்யூஷனை மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னும். இஃப் இன் கேஸ் ஏ அண்ட் பி சேர்ந்து ஒரு 110 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகுறாங்க, which is way more than the boiling point of A and B, அந்த கேஸில் அதை மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்னு சொல்லுவோம். ஸோ மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ், மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ் கான்செப்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஆல்சோ மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் will have a positive deviation from Raoult's law. maximum boiling azeotrope will have a negative deviation from Raoult's law. ஸோ இதை பேஸ் பண்ணியும் உனக்கு கொஷின் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பாசிட்டிவ் டிவியேஷனா they are minimum boiling, negative டிவியேஷனா they are maximum boiling. All right? Yes. So இப்போ உங்களுக்கான ஒரு கொஷின் கேட்குறேன். ப்ளீஸ் நோட் இட் டவுன் அண்ட் லெட் மீ நோ your answers. பாலன், நீங்கள் கேட்ட டவுட்டுக்கான ஆன்சர் இந்த கொஷின்லேருந்து உனக்கு கிடைக்கும் கண்ணா. ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் லுக் இன் டு த கொஷின் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர். ஐ ஹைட் மை செல்ஃப் ஸோ தட் யூ கேன் சி த கம்ப்ளீட் கொஷின். கொஷினை ஃபுல்லாக பார்த்து எனக்கு இதற்கான அலோன் கேமர் ஆப்ஷன் பி சொல்லியிருக்காரு. கைஸ் 7 more likes for 50 வந்ததும் சொல்யூஷன்ஸ்க்கான நோட்ஸை நான் இமீடியட்டாக லைவ் கமெண்ட்டில் கொடுத்துருவேன். ஸோ டூ லைக் த செஷன். சிவகுமார் ஏ, அலோன் கேமர் பி சொல்லியிருக்காரு. எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். யோசிச்சு சொல்லு. Dekanna, for an ideal solution, you know, delta H and delta V is equal to 0.
delta G and delta S is not equal to 0. So on the basis of that, correct statement அப்படிங்கிறது option B தான் இருக்கும். Option B is the right answer. You should always remember this. ஒரு ideal solutionக்கு delta G 0 விட கம்மியா இருக்கும், whereas randomness அதிகமா இருக்கும். delta G கம்மியா இருக்கும், அப்பதான் அது ஒரு spontaneous reaction. delta S அதிகமா இருக்கும், அப்பதான் அங்க randomness நல்லா இருக்கு, collision நல்லா நடக்குது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Is that clear? Very good, very good my dear, very good, very good, very good. So next நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட bromoethane and chloroethane solution பத்தி பேச போறோம். So just let me know, what is the solution of bromoethane and chloroethane called? Are they ideal solution? Do they obey Raoult's law? Or அவங்க non-ideal? சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். Yes, I'll zoom in the question as I'll always. So question பார்த்து எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Alone gamer option B, Shivakumar option C. Yes. They are examples of ideal or non-ideal. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே இருக்கு. அவங்க ஐடியலா நான் ஐடியலாங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே இருக்கு. ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Very good my dear. Actually, bromoethane and chloroethane, they are composition of ideal solution. Ideal solution ஆவே அவங்க Raoult's law obey பண்ணுவாங்க. But along the entire range of concentration. Yes. So option A சொன்னாலும் சரி, option B சொன்னாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். They are ideal solution. They will obey Raoult's law over the entire range of concentration. Right? Very good. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கப்புறமா வேன் ஹாஃப் பார்த்தோம்னா கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு. சரியா? ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் திக்கண்ணா, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியுமா? பொதுவாக நம்ம வந்துட்டு இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்க போகிறோம், ஒரு சொல்யூஷனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அந்த சொல்யூஷனோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சொல்யூட்டோட நேச்சரை வச்சு மட்டுமே ஆர் சொல்யூட் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து மட்டுமே நம்ம சொன்னோம்னா that is called as colligative properties. So the properties which depend only on the nature and the count of solute is called as colligative property. அதனால தான் relative lowering of vapor pressure, elevation of boiling point, depression in freezing point, osmotic pressure, இங்கே எல்லா இடத்துலையுமே நீ சொல்யூட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேஸ் இருக்கும், ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னவாகும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரை பற்றி பார்த்தலாம். இனிஷியலாக உன்னோட சால்வெண்ட்டோட ப்ரெஷர் வந்துட்டு ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நீ அந்த சால்வெண்ட்டில் உன்னோட சொல்யூட் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணுறதுனால, எக்ஸ்ட்ரா மாலிகுல்ஸ் இங்கே வந்ததுனால உன்னோட ப்ரெஷர் இன்னும் குறையத்தான் செய்யும். உன்னோட ப்ரெஷர் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்படி நடக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷருக்கான ரிடக்ஷனை நீ லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்வேன். சால்வெண்ட்டோட வேல்யூ மைனஸ் சொல்யூஷனோட வேல்யூ போட்டேன்னா தட் இஸ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். பட் ஆனால் அந்த லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரை நீ உன்னோட உன்னோட சால்வெண்ட்டோட ஒரிஜினல் வேப்பர் ப்ரெஷர் கூட ரிலேட் பண்ணி பார்த்தேன்னா, ஓகே, ஸோ உன்னோட சால்வெண்ட்டோட இனிஷியல் வேப்பர் ப்ரெஷர் P0, உன்னோட சொல்யூட்டை ஆட் பண்ணதும் அதோட வேப்பர் ப்ரெஷர் பீக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அதை நான் P0 கூட ரிலேட் பண்ணி பார்த்தேன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அண்ட் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரை எப்படி நீ கண்டுபிடிப்ப? யூ நோ டெல்டா P/P0 இஸ் ஈக்குவல் டு 𝐾𝐵, மோல் ஃப்ராக்ஷன் 𝐾𝐵. 𝐾𝐵க்கான ஃபார்முலா என்ன உனக்கே தெரியும். 𝐾𝐵னா இட் இஸ் NB டிவைடட் பை Na plus NB. NB divided by Na plus NB நான் எப்படியும் எழுதிக்கலாம். Based on mass and molar massum எழுதிக்கலாம். அப்படி தான் எனக்கு இந்த ஃபார்முலா வந்துச்சு.
ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோ. ஆல்ரைட், வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? Actually, gamer, it also depends on the nature of solute as well da kanna, because ஒரு சில சொல்யூட்டோட நேச்சரை பேஸ் பண்ணி ஓகேவா அவங்களோட சால்யூபிலிட்டியுமே மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் சொல்யூட், இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், பட் இட் வில் நாட் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா, அது நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது, சொல்யூஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது, சொல்யூட்டோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் which you have to remember. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கைஸ், இன்னும் 7 likes தான் இருக்கு. ஓகே, 7 likes for 50. once we reach 50 I'll send you this notes in the main comment. so நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நம்ம எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டை பற்றி பேச போகிறோம். எலிவேஷன்னா ஏதோ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இனிஷியலாக நீ என்ன எடுத்துக்கிற, உன்னோட சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கிற, அந்த சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட்டை T0Bன்னு எடுத்துக்கிற. நெக்ஸ்ட் நீ ஒரு சொல்யூட் ஆட் பண்ணுற, அப்போ அதோட பாயிலிங் பாயிண்ட் TBன்னு மாறுது. இப்போது the difference between T0B and TB is called as delta TB. இந்த delta TB தான் நீ elevation in boiling pointனு சொல்கிற. ஸோ உன்னோட சால்வெண்ட்டில் நீ சொல்யூட்டை ஆட் பண்ணுறதுனால உன்னோட சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் இப்போ ஏறிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்க்ரீஸை தான் நீ எலிவேஷன்னு சொல்கிற, அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூஸை தான் நீ எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் டெல்டா டிபி அப்படின்னு சொல்கிறேன். புரிஞ்சிச்சுங்களா? எஸ். ஸோ இதற்கான ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, விச் இஸ் டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு KBM, where KB is nothing but molar elevation constant or abelioscopic constant. நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எம்ங்கிறது மொலாலிட்டிக்கான ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதற்கான கிராஃபை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஆஸ் யூ கேன் சி, சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, சொல்யூட் ஆட் பண்ணதும் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை தான் நீ டெல்டா டிபி அப்படின்னு சொல்கிற. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணுற, டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை பற்றி படிக்க போகிற. இனிஷியலாக உன்னோட சால்வெண்ட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் இப்படி இருக்குது, சொல்யூட் ஆட் பண்ணதுமே ஃப்ரீசிங் பாயிண்ட் இனியும் குறையுதுன்னு வச்சுக்கோ. அப்போது இந்த இனிஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு நவ் த சொல்யூஷன்ஸ் வேல்யூ, இது ரெண்டுத்துக்கும் இடையே தேர் இஸ் அ டிப் இன் அ வேல்யூ குறைஞ்சிருக்கு. அந்த டிப்பை பற்றி பேசுறது தான் உன்னோட டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை தான் நீ டெல்டா டிஎஃப்னு சொல்கிறேன். ஒன்ஸ் அகெயின் டெல்டா டிஎஃப்க்கும் டெல்டா டிபியில் சொன்ன மாதிரி அதே ஃபார்முலா தான், KF × M. அங்கே கேபிங்கிறத நீ மோலால் எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்ன. இங்கே இந்த KF வந்துட்டு நீ மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆர் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த பேர் ரொம்ப முக்கியம் கண்ணா, தெரிஞ்சு வச்சுக்கோ, புரிஞ்சு வச்சுக்கோ, சரியா? ரைட், இஸ் தட் கிளியர் மை டியர்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை பற்றி படிக்க போகிறோம். டேக்கன்னா ஆஸ்மாட்டிக் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட், ஓகேவா? ஆஸ்மாசிஸ் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். நான் உனக்கு இதை பற்றி சிம்பிளாக சொல்லித்தரேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ IPLலாம் போயிட்டுருக்கு, கரெக்டாக? ஸோ என்ன நடக்குது, நீயும் உன் பிரதர், உன்னோட அண்ணன் 2 பேருமே வந்துட்டு நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் என்ன ஆகுது, நீயும் உன் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து ரூமில் வந்துட்டு படிச்சுட்ருக்கீங்க. பக்கத்து ரூமில் உன் அண்ணா வீட்டில் அம்மா அப்பா இல்லாததுனால ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக IPL மேட்ச் பார்த்துட்ருக்கான், ஓகேவா? மேபி CSK RCB மேட்சாக இருக்கலாம், மும்பை இந்தியன்ஸ் மேட்சாக இருக்கலாம், வாட்ஸ்எவர் IPL மேட்ச் பார்த்துருக்கான். ஒன்று கத்திக்கிட்டு இருக்கான். நீயோ IPL வெறியன், ஓகேவா? ஸோ உன்னால் அங்கே IPLயில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியல. அதனால நீ 2 பேர் இருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துலேருந்து 5-6 பேர் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நீ மூவ் ஆகிற. ஸோ திஸ் மூமெண்ட் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன், 2 பேர் தான் இருக்க, விச் மீன்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன் to higher concentration through a semi-permeable membrane. இங்க ஒரு கேப் இருக்கு தெரியுமா? எஸ், இங்க ஒரு கதவு இருக்கு தெரியுமா? That is called as semi-permeable membrane. So movement of a lower concentration to higher concentration through a semi-permeable membrane is called as osmosis. Okay va? Yes.
எஸ் பாலன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நிறைய வீட்டில் இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கேன்னா, இப்போ இந்த ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். உன்னை தடுத்து வைக்க யாரும் இல்லை, வீட்டில் அம்மா அப்பா இல்லை, ஸோ நீயும் ஜாலியாக போய் அண்ணன் தம்பி எல்லாரு கூடயும் சேர்ந்து ஜாலியாக படம் பார்த்துட்டு இருக்க. திஸ் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். பட் இதுவே ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னால் என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகேவா? திடீர்னு வீட்டில் அப்பா அம்மா வர சத்தம் கேட்குது, கதவு, அவங்க வண்டியில் வராங்க, வண்டி சத்தம் கேட்குது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எட்ரா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு அங்கே நீங்கள் ஹாலில் டிவி பார்த்ததுக்கான தடயமே இருக்காத மாதிரி செஞ்சுட்டு திருப்பி நீங்கள் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஏரியாவுக்கு மூவ் ஆவீங்க. கரெக்டா ரைட்? ஸோ இப்படி அம்மா அப்பா வந்ததுனால, ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்ததுனால உன்னோட பார்ட்டிக்கல் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆச்சுன்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் as ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். எஸ் மேம், இதோட பிடிஎஃப் கொடுப்பீங்களா? கண்டிப்பா சமீரா, கண்டிப்பா சமீஹா. ஓகே, so that process is called as reverse osmosis. Osmosis is a natural process, but reverse osmosis will occur only when there is an external pressure. எப்படி அப்பா அம்மா வந்தாதான் நீ ஐயோ படிக்கணும்ல இல்லைன்னா திட்டுவாங்கல்லன்னு சொல்லிட்டு ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணுறியோ, அதே மாதிரி நீ ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் உன்னோட பார்ட்டிக்கல் ஹை டு லோக்கு மூவ் ஆகும். மேம், ப்ரெஷர் கொடுக்குறோன்னா ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்தா போதுமா? சும்மா ஏதாவது ஒரு பார்ட்டிக்கலை வச்சு நான் ப்ரெஷர் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. நீ உன்னோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமான ப்ரெஷரை கொடுத்தேன்னா மட்டும்தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நடக்கும். அந்த அதிகமான ப்ரெஷரை தான் நீ இங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற. புரிஞ்சிச்சுங்களா? திஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பொற்கடி ஃபர்ஸ்ட் கான்செப்டை கவர் பண்ணுங்க கண்ணா. கண்ணா, கான்செப்ட்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? ஒரு நாள் உட்காந்தேன்னா ஃபுல்லாக உட்காந்து முடிச்சிடணும். அந்த மாதிரி மேக்ஸிமம் 1 or 2 days 2 or 3 daysல நீ கான்செப்டை முடிச்சுட்டு கொஷின் ப்ராக்டிஸ், மாக் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு போய்க்கும், சரியா? ரைட், டைம் அதிகமாக கான்செப்டுக்கு வேஸ்ட் பண்ணாத. நெக்ஸ்ட் கண்ணா, லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் கண்ணா. வெரி குட் கொஷின் பாலன். நான் இங்கே லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்கிறது சொல்யூட் பார்ட்டிக்கலை பற்றி தான், ஓகேவா? ரைட், இட் ஷுட் மூவ் அவே ஃப்ரம் ஒன் ஏரியா டு அதர். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ இப்போது அப்படி நடக்கக்கூடிய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை நான் யூனிவர்சல் கேஸ் ஈக்குவேஷனை வச்சு சொல்லித்தர போகிறேன். ஸோ we know PV is equal to nRT, Pக்கு பதிலாக ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பையை போட்டுக்கிறேன். இந்த V இந்த சைட் வந்துச்சுன்னா N/V ஆயிரும். I know N/V is none other than concentration, அதனால தான் pi is equal to CRT, where C is the concentration, R is the universal gas constant and T is the temperature அப்படின்னு சொல்லும். ஓகேவா? இந்த கான்செப்ட் கிளியராடா கண்ணா? இந்த கான்செப்ட் கிளியரா? லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. 50 likes வந்ததுமே நான் சொல்யூஷனுக்கான நோட்ஸ் தந்துடுவேன். ஸோ ப்ளீஸ் லைக் தான் கண்ணா. ஆக்சுவலி பீக்கி பிளைண்டர், த கான்செப்ட் இஸ் ஸோ சிம்பிள்டா கண்ணா. உன்னோட சொல்யூட் மூவ் ஆக போதா, சால்வெண்ட் மூவ் ஆக போதாங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த செமி பர்மியபிள் மெம்பரைனால தான் டிசைட் பண்ண முடியும், ஓகேவா? எஸ் ஓகே, நான் சொல்யூட்னு சொல்லிட்டேனா? சாரி கண்ணா, சால்வெண்ட் லிக்விட், ஈஸியாக சொன்னோம்னா லிக்விட், ஓகேவா? ஸோ உன்னோட செமி பர்மியபிள் மெம்பரைன் தான் நீ எந்த பார்ட்டிக்கலை மூவ் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். ஸோ ஆஸ்மாசிஸில் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், நீ சொல்யூட்டா சால்வெண்ட்டான்னு போட்டு குழப்பிக்க வேணாம், லிக்விட் மூவ்ஸ் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? got it? எஸ். ஸோ எஸ் கண்ணா, அதற்கான ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா தான் இது, இதையும் நோட் பண்ணிக்கோ. உன்கிட்ட m வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். வின்சி என்னாச்சு கண்ணா? எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர்.
ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? 1 minute. Okay. So next நம்ம abnormal molecular mass பத்தி தான் பேச போறோம். டேக்கண்ணா, what do you mean by abnormal molecular mass? பொதுவா say for example glucose or acetic acid or இந்த மாதிரி ஒரு சில molecules நீ எடுத்து பார்க்கும்போது naturally அவங்களோட molar mass generally ஒரு வேல்யூல இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் நீ பார்க்கக்கூடிய அந்த ஒரு மாலிகுல் இருக்கு தெரியுமா? எஸ், நீ பார்க்கக்கூடிய அந்த ஒரு மாலிகுல் ஹாஃபா பிரிஞ்சு 2 பாகங்களா இருந்திருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா 2-3 மாலிகுல் சேர்ந்து 2-3 மாலிகுல் இப்படி சேர்ந்து ஒரே மாலிகுல் மாதிரி ஆக்ட் ஆகலாம். சரியா? எப்படி நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கண்ணுக்குள்ள மண்ணுன்னு சொல்லுவீங்களோ அந்த மாதிரி, ரைட்? ஸோ இப்படி ஒரே ஒரு மாலிகுல் 2ஆ பிரிஞ்சு 2 மாலிகுல் மாதிரி ஆக்ட் ஆச்சுன்னா அதை நீ டிசோசியேஷன் சொல்லுவேன். டிசோசியேஷன் கேசஸில் வேன் ஹாஃப் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. சிமிலர்லி 2-3 பார்ட்டிகல்ஸ் ஒன்றா சேர்ந்து 2-3 மாலிகுல்ஸ் ஒரு மாலிகுல் மாதிரி ஆக்ட் ஆகலாம். அதை நீ அசோசியேஷன் சொல்லுவேன். அசோசியேஷனில் வேன் ஹாஃப் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. தென் யூ ஷுட் ஆல்சோ ரிமெம்பர் இப்படி மாலிகுல்ஸ் டிசோசியேட் ஆர் அசோசியேட் ஆகிறதுனால அவங்களோட ஆக்சுவல் கொலிகேட்டிவ் வேல்யூஸ், மோலார் மாஸ் வேல்யூஸ் அண்ட் இவ்வளோ நேரம் நீ கால்குலேட் பண்ண எல்லா வேல்யூமே மாறும். ஸோ அதை நான் எப்படி மேம் திருத்துறது? அதுக்காக தான் நான் வேன் ஹாஃப் ஃபேக்டர்னு ஒன்று கண்டுபிடிக்க சொல்கிறேன். வேன் ஹாஃப் ஃபேக்டர் இஸ் none other than observed colligative value divided by normal colligative value or normal molar mass divided by observed molar mass. இது வேணாம் உனக்கு, இது 2 தான் நீ மெயினாக யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மேம், நான் வேன் ஹாஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்ததான் நான் என்ன பண்ணேன்? ரொம்ப ஈஸி. உன்னோட 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அது கூடயும் அந்த ஃபார்முலாவில் ஐயை மல்டிப்ளை பண்ணிடு, வேன் ஹாஃபை மல்டிப்ளை பண்ணிடு, உனக்கான ஃபைனல் வேல்யூ கிடைச்சிடும். தட் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு மேக் திங்ஸ் கிளியர், ரைட்? ஸோ இப்போ உனக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கண்ணா. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். எஸ், லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. இந்த கொஸ்டின் நான் நிறையா தடவை உன்கிட்ட கேட்டிருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளட் நிறையா தடவை உனக்கு ப்ரீவியஸ் இயரில் நீட்டில், ஜேஇயில், எஸ்ஆர்எம்ல, அப்புறம் விஐடி ட்ரிபிளியில் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்கான். ஸோ ஐ வாண்ட் யுவர் ஆன்சர்ஸ் மை டியர். Yes, Tara, please let me know the answers, Tara. Please let me know the answers. யோசிச்சு நிதானமா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். I need every one of you to answer. So யோசிச்சு நிதானமா ஆன்சர் பண்ணுங்க. பிக்கி பிளைண்டர் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. தாரா ஆப்ஷன் சி. சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஐ நோ இட் டேக் சம் டைம், பட் இருந்தாலும் சால்வ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. So yes, the correct answer for this question is absolutely option C. Very good my dear. So இங்க என்ன சொல்லியிருக்கான்? the osmotic pressure of blood வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டான். நீ வந்துட்டு பிளட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணுறேன்னா ஐவி வழியாக போடுறனாலே யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ஐவி ஷுட் பி ஐசோட்டோனிக் வித் த பிளட். ஓகேவா? ஐவி வந்துட்டு பிளட்டுக்கு ஐசோட்டோனிக்காக இருக்கணும். ஸோ அதனால நீ என்ன பண்ணுற, வென்எவர் இஃப் யூ டேக் அன் ஐசோட்டோனிக் சொல்யூஷன், உன்னோட இன்ஜெக்ஷனோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் பிளட்டோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் சேமாக இருக்கணும். ஸோ 2 வேல்யூஸையும் ஈக்குவேட் பண்ணி கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறேன். அண்ட் எஸ், த கான்சன்ட்ரேஷன் இஸ் 54. Very good my dear. Option C is the absolute right answer. So next question தரேன். எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. Okay, which one of the following will exhibit maximum freezing point depression?
யோசிச்சு எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சரை சொல்ல பார்ப்போம். Let me know your answers in the comment section below. Yes, Kanna. Let me know your answers. Tara, they will join the Kanna. Don't you worry. NEET kana material கிடைக்குனா கண்டிப்பா they will join. But session முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் join பண்ணிக்கோங்க. ஓகேவா? Yes, so சொல்லுங்க. Let me know the answers. Very good everyone. Wonderful. I can see a lot of answers. Very good. So the answer is absolutely option C. ஏனா glycine, hydrogen, glucose இவங்கலாம் associate ஆக மாட்டாங்க, dissociate ஆக மாட்டாங்க, அவங்களோட van Hoff factor I. But KHSO4 எடுத்துக்கிட்டேனா K plus HSO4 minus dissociate ஆகும், ரெண்டு அயனா ஃபார்ம் ஆகும். ஒரு மாலிகுல் எத்தனை அயானை கொடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட van Hoff factor ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இங்கே ரெண்டு அயான் வரதுனால I value 2 இருக்கும். அதனால your delta TF will be greater in case of KHSO4. Very good. Next, let me know the answer for this question. My dear. இன்னும் 5 லைக் தான் 50க்கு. ஸோ கைஸ் செஷன் முடியறதுக்குள்ள ஓகேவா, சொல்யூஷன் சாப்டர் இப்போ நம்ம முடிச்சிருவோம். ஸோ அந்த சாப்டரை முடிக்கிறதுக்குள்ள ப்ளீஸ் புட் ஆன் யுவர் லைக். Yes, Kana, let me know the answer for this one. Very easy question. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். வின்சி ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க, followed by பாலன். வின்சி ஆப்ஷன் சி, பாலன் ஆப்ஷன் சி. Others please answer, Rakana. Please answer. Tara option D. Okay. So yes, correct answer என்னன்னு பார்த்துட்டேன்னா it is absolutely option A தான் கண்ணா. ரொம்ப ஈஸி. நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. Always remember இங்க the relative lowering of vapor pressure order என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கா. Relative lowering of vapor pressure will always depend on the number of particles or the number of moles of solute. உனக்கே இது தெரியும். கரெக்டா? ஸோ உனக்கு இங்கே நீ பார்க்கும்போது என்ன தெரியுது, you have 10 grams of each solutes A, B, C. அப்போ உங்களோட நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சிரு. ஈஸியாக உன்னால் ஆர்டரை சொல்ல முடியும். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் உன்னால் ஆர்டரை சொல்ல முடியும். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே நீ இந்த கான்செப்டை அப்ளை பண்ண. ஓகே, காட் இட்? ஓகே மை டியர், இதோட நம்மளோட சொல்யூஷன் முடியுது. அதுக்கு நம்ம சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இந்த சாப்டர்லேருந்து நம்ம 1 to 3 questions கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, we will be dealing with 1 to 3 questions from this chapter. Trust me, இந்த சாப்டர்லேருந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ் தான் வரப்போகுது. எங்கே இருந்தெல்லாம் கொஷின் வரும்னு நான் சொல்கிறேன். சொல்லி அடித்த மாதிரி உனக்கு நீ லாஸ்ட் மினிட்ல அந்த பாட்டை மட்டும் பார்த்துட்டு போனேன்னா கூட ஒரு கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? எஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் சிலபஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் aka அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஒரு நிமிஷம் இது ஒரே நிமிஷம். ஓகே, ஏன்னா போர்ட் ஷ்ரிங்க் ஆயிடுச்சா, அதான். ஸோ இதான் உன்னோட சிலபஸை பார்த்து பயந்துடாத. ஆக்சுவலாக கான்செப்ட் ரொம்ப குட்டி தான். ஓகேவா? சீக்கிரமாக உன்னால் முடிச்சிட முடியும்.
as you all know 2023 அப்புறம் atomic theory, representation of atom, discovery of subatomic particles இது எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா நீ மேக்ஸ்வெல்ஸ் தியரியிலே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ பட் மேக்ஸ்வெல் தியரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீ பார்த்துருக்கணும், which is representation of atom. தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா ஒரு சில கொஷின்ஸில் இப்போவுமே ரீசெண்ட் டைமில் ஈவன் நான் கேசட் கொஷின் பார்க்கும்போது கூட ஒரு கொஷினில் இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லிதான். ஸோ அந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யோர் அட்டாமிக் நம்பர் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் an atom. அயன்னா எலக்ட்ரான் கவுண்ட் மாறும். தென் your mass number is equal to number of proton plus number of neutron and mass numberையும் atomic numberையும் மைனஸ் பண்ணினா number of neutrons கிடைச்சிடும். ஓகே, இப்போ நம்ம ஐசோடோப், ஐசோபார், ஐசோட்டோன் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸை பற்றி படிக்க போகிறோம். ஈஸியான கான்செப்ட். ஐசோடோப்னா என்ன? ஒரே அமாங்ஸ் ஆல் தீஸ் ஃபோர் சேம் எலிமெண்ட்லேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபேக்டர் ஐசோடோப் மட்டும்தான். ஐசோடோப்பில் மட்டும்தான் சேம் எலிமெண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம், பாக்கி எல்லாமே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸாக இருக்கும். ரைட். ஆல்வேஸ் ரொம்ப ஐசோடோப்னா சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இதுவே ஐசோபார் தான். ஐசோபார்னா சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஐசோடோப்பும் ஐசோபாரும் அப்படியே உல்டா. நெக்ஸ்ட் ஐசோட்டோன்ஸ் தான் என்ன? டோன் n இருக்கா? n மீன்ஸ் நியூட்ரான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, விச் மீன்ஸ் அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். எலக்ட்ரானிக்ஸ்னாவே எலக்ட்ரான்ஸ் அர்த்தம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃபுல்லாக இருக்கும். மேம் ஹவு மெனி சாப்டர்ஸ் வில் யூ டீச் டுடே? 8 சாப்டர்ஸ் டாக்கண்ணா. I've already covered the entire organic chemistry. இதே மாதிரி ஒரு மெகா மேரத்தான் நம்மளோட லைவ் செக்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்கானிக், ஃபுல் இன்ஆர்கானிக்கை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் செக் இன் டு தட் மை டியர். ஆல்ரைட். எஸ். ஸோ இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் மாஸ் வேல்யூ மட்டும் பார்த்துக்கோ. ஒரு சில இடத்துல உனக்கு இந்த மாஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம். சரியா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட மேக்ஸ்வெல்லோட வேவ் தியரி பற்றி படிக்க போகிறோம். டேக்கண்ணா மேக்ஸ்வெல் என்ன சொன்னார்னா பண்டு காலத்தில், அதாவது early 18th centuryயில் இந்த லைட்டை பற்றி படிக்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எல்லாருமே லைட்டை பற்றின one minute. Yes guys, 3 likes 9 needed for solution chapters notes. ஓகேவா? 3 லைக் போட்டுருங்க. சொல்யூஷன் சாப்டருக்கான நோட்ஸை நான் உடனே தந்துடுறேன். இப்போ டாக்கிங் அபவுட் மேக்ஸ்வெல்ஸ் வேவ் தியரி. மேக்ஸ்வெல் வேவ் தியரியில் நம்ம தலைவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னோட ஒரு பார்ட்டிக்கல், ஒரு லைட் பார்ட்டிக்கலுக்கு அதுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் மட்டும் இல்லை, அது ஒரு சிங்கிள் வேவ் கிடையாது, அதற்குள்ள 2 சப்ஸ்டியூவன்ஸ் இருக்குது. என்னென்ன? இப்போ என்னோட லைட் வேவ் இப்படி, இதை பென்சில் தான் என்னோட லைட் வேவ், இப்படி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த லைட் வேவில் 2 காம்போசிஷன் இருக்குது. ஒன்று, இந்த லைட் வேவுக்கு 90 டிகிரிஸில் இருக்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் வேவ், அண்ட் இன்னொன்று இந்த 90 டிகிரி எலக்ட்ரிக்கல் வேவுக்கும் இந்த லைட் வேவுக்கும் 90 டிகிரிஸில் இருக்கிற மாதிரி என்னோட பார்ட்டிக்கல் வேவும் இருக்குது, மேக்னெட்டிக் வேவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா லைட் வேவ்ஸ்லேயும் 2 கான்ஸ்டியூவன்சிஸ் இருக்குது, எலக்ட்ரிக் வேவ் அண்ட் மேக்னெட்டிக் வேவ். அதனால தான் லைட்டை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் வேவும் மேக்னெட்டிக் வேவும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரிஸில் பர்பெண்டிகுலராக இருக்குது. அண்ட் இது ரெண்டுமே ஆஸ் அ ஹோல் உன்னோட லைட் வேவுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்குது. விச் மீன்ஸ் உன்னோட லைட் வேவ் Z ஆக்சஸ்னா உன்னோட எலக்ட்ரிக் வேவ் Y ஆக்சஸாகவும் உன்னோட மேக்னெட்டிக் வேவ் X ஆக்சஸாகவும் இருக்கும். இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். சரியா கைஸ்? 1 more like needed for 50 likes வந்ததும் சொல்யூஷன்ஸ்க்கான நோட்ஸை நான் லைவ் கமெண்ட்டில் போட்டுடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ இதை பற்றி தான் அவர் இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீ ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் எந்த ஒரு சோர்ஸ்லேருந்தும் ஒரு எனர்ஜி உருவாச்சுனா, ஓகேவா, ஒரு லைட் எனர்ஜி உருவாச்சுனா அதுக்கு 2 ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஒன்று எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் சொன்ன மாதிரி 2மே பர்பெண்டிகுலராக இருக்கும், ப்ளஸ் 2ம் அந்த ரேடியேஷனுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். இதனாலேயே என்னோட லைட் வேவுக்கு ஒரு வேவ் லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ரைட்? வேவ் லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பார்ட்டிக்கல் ஆர் இந்த வேவ் வந்துட்டு லைட்டோட ஸ்பீடுக்கு இணங்க மூவ் ஆகுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவும்
லைட்டோட வேவோட ஸ்பீடுக்கு இணங்க மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் இவங்களுக்கு எந்த ஒரு மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷனும் வேணாம், அவங்க வேக்யூமில் கூட மூவ் ஆவாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த நோட்ஸ்லாம் நான் தரேன் கண்ணா, கவலைப்படாத. ஸோ டிட் வி ரீச் 50? டே கண்ணா ஒரே ஒரு லைக் தான், சரியா? ஒரு லைக் வந்துச்சுன்னா 50 லைக்ஸ் வந்துடும். லைக் போடுறதவா லைக் போட்டு விட்டுரு. ஆல்ரைட், எஸ், வெரி குட் தானும். சீக்கிரமாக 11th போர்ஷனையும் முடிச்சுட்டு கொஷின் ப்ராக்டிஸ்க்கு வந்துருங்க. ஓகேவா? கொஷின் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீக்கிரமாக கான்செப்ட்ஸை முடிங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட், வாட் ஆர் ஆல் த டேர்ம்ஸ் விச் ஆர் பேஸ்ட் ஆன் த வேவ்? ஒரு வேவ்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த வேவில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நீ தெரிஞ்சுருக்கலாம். ரொம்ப பேசிக் தான் சொல்கிறேன், சீக்கிரமாக முடிச்சு கான்செப்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட், ஒரு வேவ் இப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வருது இல்லையா? அப்போ அந்த வேவோட டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை நம்ம க்ரஸ்ட்னும், அந்த வேவோட பாட்டம் பாயிண்ட்டை நம்ம ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இந்த வேவோட ஒரு லென்த் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிக்கிறதுக்கான ஒரு லென்த் இருக்கு இல்லையா, அதை நம்ம வேவ் லென்த்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த வேவ் லென்த்தை என்னால் எக்ஸாக்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே என்னோட சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சோர்ஸோட அந்த பாயிண்ட்லேருந்து என்னோட வேவ் வரதில்லை, உள்ளே ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து தான் என்னோட வேவ் உருவாகுது. அது நான் எக்ஸாக்டாக இங்கேருந்து தான் வரும் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. இல்லைடா கண்ணா, ஐ கேன் see just 49 likes my dear. லைக்கு ஆக்சுவலாக கம்மியாகுது. பீக்கி பிளைண்டர் 49 48 ஆயிடுச்சு. கைஸ் லைக் பண்ணுங்க, I'll give you the notes. ஓகே, கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ரீச் அவுட் டு 50 likes, I'll give you the entire notes. Next, frequency na it is none other than the total number of waves which travel per second. நீ ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அந்த பாயிண்ட் வழி ஒரு செகண்டுக்குள்ளே எத்தனை வேவ்ஸ் மூவ் ஆகுதுன்னு 1 2 3 4 கவுண்ட் பண்ணேன்னா that is called as frequency. Next, velocity na it is none other than the speed of light with respect to time. Wave number na எவ்வளோ கவுண்ட் ஆஃப் வேவ் அந்த ஒரு ஏரியாவில் அந்த ஒரு ஆசிலேஷனில் இருக்குது. ஆம்ப்ளிடியூட் na the height of the wave. இதை நீ either crust to origin or trough to origin வச்சு கூட சொல்லலாம். அண்ட் ஃபைனலி டைம் பீரியட், ஒரு என்டையர் வேவ் ஒரு crust and trough முடிக்கிறதுக்கு தேவையான டைம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எஸ். ஸோ பீக்கி பிளைண்டர் 49 likes கண்ணா. ஜஸ்ட் ஒன் மோர் லெஃப்ட். நெக்ஸ்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? டே கண்ணா, நம்ம இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம்? எல்லா வேவுக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு பேசினோம். ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் குவான்டிட்டிஸ், அவங்களோட ரேடியேஷன்ஸை பொறுத்து நம்ம எல்லா ரேஸையும் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ டு த ஹையஸ்ட் வேல்யூ அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா, இதை ஃப்ரீக்வன்சி வச்சோ இல்லை வேவ்லென்த் வச்சோ அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா, then that arrangement is called as electromagnetic spectrum. புரிஞ்சிச்சுங்களா? that arrangement is called as electromagnetic spectrum. and yes, நம்ம 50 likes reach பண்ணிட்டோம். very good my dear. கண்டிப்பாக நான் சொல்யூஷன்ஸோட நோட்ஸ் தரேன். இந்த ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு கொஷின் பார்ப்போம் இல்லையா, அப்போ நோட்ஸ் தரேன். similarly, if you want structure of atom notes, then 80 likes reach பண்ணால் போதும். ஓகேவா? இந்த structure of atom ஓட நோட்ஸை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி தந்துடுவேன். ஸோ 80 likes for structure of atom guys. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ரைட். நெக்ஸ்ட், ஸ்பெக்ட்ரம்னு சொல்லும்போது வாட் இஸ் மீன் பை ஸ்பெக்ட்ரம்? டே கண்ணா, எனக்கு வரக்கூடிய ரேடியேஷனை நான் ஒரு கேஸ் வழி அனுப்பி அதை ப்ரிசம் வழி பிரித்து பார்த்தேன்னா, ஓகே, அந்த லைட் ரேஸை பிரித்து பார்த்தேன்னா அப்போது அந்த லைட் ரே விப்ஜிஆர் கலரில் இருக்கும். ஓகேவா? வேறு கலரில் இருக்கும். அந்த கலர்ஃபுல்லான ரீஜனை தான் நான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவேன். இந்த ஸ்பெக்ட்ரம் 2 வகையில் என்னால் உருவாக்க முடியும். ஒன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? என்னோட கேஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. என்னோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நான் ரேடியேஷன் அனுப்பி அந்த கேஸை எக்ஸைட் ஆக வச்சு திருப்பி அதுலேருந்து ஒரு எனர்ஜி வரும் இல்லையா, அந்த பேலன்ஸ் எனர்ஜியை ப்ரிசம் வழி பார்த்தேன்னா தட் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இல்லை மேம், என்னோட கேஸ் ஆல்ரெடி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ அது வழி கேஸ் அனுப்பி தென் அதை நீ ப்ரிசம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தேன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், கேஸ் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்தா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், கேஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்தா அது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். இஸ் திஸ் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி? கெமிஸ்ட்ரி தான் கண்ணா, கெமிஸ்ட்ரி தான் வின்சி. ஸோ எஸ், நெக்ஸ்ட் நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமை பற்றி பேச போகிறோம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் உன்னோட ரைட்பர்க் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்,
இந்த என்டையர் சீரீஸையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். மேம் எனக்கு சீரீஸ் பேர்லாம் ஞாபகம் இல்லை மேம், மறந்து போகுது மேம் அப்படின்னு நினச்சின்னா அதற்கான ஒரு ஈஸி ட்ரிக் நான் சொல்கிறேன், விச் இஸ் ஹெச்பி பிபி பில். விச் இஸ் ஹெச்பி பில்லை பார்த்ததும் பிபி எக்ரீட்ஸ். ஓகேவா? ஹெச்பி பில்லை பார்த்ததும் பிபி எக்ரீட்ஸ், ஹெச்பி பிபி பிஎல். இதை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஹெச்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹம்ப்ரே அண்ட் பீஃபெட், பிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிராக்கெட் அண்ட் பேஷன், பிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பால்மர் அண்ட் லைமன். இந்த மாதிரி இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோ. ஈஸியாக ஹெச்பி பிபி பிஎல் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ மேம் இதெல்லாம் ஓகே மேம், அதே மாதிரி இந்த சீரீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒவ்வொரு விதமான ரேடியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருக்குன்னு கேட்டேன்னா, தட் இஸ் லவ் ஹாஃப். லவ் ஹாஃபில் எல்எஸ் ஃபார் லைமன், நீ லைமன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அர்த்தம். லைமன் அல்ட்ரா வயலட், அதனால தான் எல்க்கு அப்புறம் யூ. வெராஸ் பால்மர் இஸ் விசிபிள், அதனால தான் வி. ஹம்ப்ரே வரைக்கும் பாக்கி எல்லாமே இன்ஃப்ராரெட், அதனால தான் ஹாஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஹம்ப்ரே வரைக்கும் எல்லாமே இன்ஃப்ராரெட். புரிஞ்சிச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? மேம் லோ பிளட் ப்ரெஷர் புரியலடா கண்ணா. வாட் ஹேப்பன் சுதர்ஷன்? என்னாச்சு? நெக்ஸ்ட், இப்படி என்னோட எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிறத வந்து நான் இந்த சீரீஸை வச்சு பேர் வைக்கிறேன் இல்லையா. இஃப் இன்கேஸ் அவங்க ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் இருக்குது அப்படின்னு கேட்டாங்களா, ஆல் யூ ஹேவ் டு see is first உன்னோட 2 address 1 பாரு. 2 address 1 இருந்துச்சுன்னா தென் இஃப் த வேல்யூஸ் 4, 3 + 2 + 1 ஆட் பண்ணிக்கோ. இல்லை மேம் கொஷனில் வந்துட்டு 6 to 2, 5 to 3 அந்த மாதிரிலாம் கேட்குறானா, தென் ரொம்ப ஈஸி. n2 - n1 into n2 - n1 + 1 divided by 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோ. ஸோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணு நம்பர் ஆஃப் டிரான்சிஷனுக்கு. ஓகே, சுதர்ஷன் காட் இட் ரக்கண்ணா. புரிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ் நீங்கள் இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ட்ரிக்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜீமன் எஃபெக்ட்னா என்ன, ஸ்டாக் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தலாம். ஜீமன் எஃபெக்ட்னா உன்னோட ஸ்பெக்ட்ரல் லைனை நீ மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா தட் இஸ் ஜீமன் எஃபெக்ட். இதுவே உன்னோட ஸ்பெக்ட்ரல் லைனை எலக்ட்ரிக் ஃபீல்டால் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா தட் இஸ் ஸ்டாக் எஃபெக்ட். நெக்ஸ்ட், பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியில் நம்ம தலைவர் பிளாங்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்ணா இவ்வளோ நேரம் நீங்கள் கண்டினியூஸ் வேவ்னு நினச்சிருக்கோம்னா கண்டினியூஸ் இல்லை, அவனுக்குள்ளே குட்டி பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படியே அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உன்னோட எனர்ஜி ரேஞ்ச் அப்படிங்கிறது கண்டினியூஸ் இல்லை, இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். அண்ட் இந்த குட்டி பேக்கெட் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம குவாண்டான்னு சொல்கிறோம். அதைத்தான் நான் E = h𝜇 or hc/λ அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு சொல்லித்தரேன். இப்போ ஒரு பேக்கெட்டோட வேல்யூ hc/λ தான். அங்கே நிறையா பேக்கெட் இருக்கும்ல குருஜி, அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு கேட்டப்போ தேவையில்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட்டை மட்டும் கவுண்ட் பண்ணு, அதை இது கூட மல்டிப்ளை பண்ண உனக்கான வேல்யூ வந்துடும் அப்படின்னு நம்ம பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியில் அவர் சொல்லியிருக்காரு. ரைட், நெக்ஸ்ட் பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன, ஒரு பிளாக் பாடி பொதுவாக நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கடாக்கண்ணா, இந்த நல்ல விஷயத்துக்கு போகும்போது கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாது, வெயில் அதிகமாக இருக்கும்போது கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன? என்னடா கண்ணா, என்ன ரீசன் யாருக்காச்சும் தெரியுமா? ஏன் நல்ல நாள் அதுமா கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் வெயிலில் போகும்போது கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என்ன காரணம் தான் கண்ணா? எனி ரீசன் உங்களுக்கு தெரியுமா? சொல்லு பார்ப்போம். எஸ் என்ன ரீசன்? Very good, Vinci. It will absorb radiation. Very good. Black color heat and radiation absorb பண்ணிக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படிங்கிறது எல்லா ஹீட்டையும் எல்லா ரேடியேஷனும் அப்சார்ப் பண்ணி எல்லாத்தையும் எமிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடியை நீ ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட் அது ரெட்டாக மாறும், தென் எல்லோவாக மாறும், தென் ஒயிட்டாக மாறும், தென் பர்பிளாக மாறும். இந்த கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, எப்போல்லாம் ரேடியேஷன் இன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஃப்ரம் ரெட் டு பர்பிள் நம்மளோட வேவ்லென்த் ஆஃப் ரேடியேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? அதை தான் இந்த கிராஃபில் சொல்லியிருக்கோம். டெம்பரேச்சர் 1ல் என்னோட வேவ்லென்த்
இப்படி இருக்கு டெம்பரேச்சர் 2ல it gets increased. ஓகே, T1 T2 ரேடியேஷன் சொல்லியிருக்கா. பட் உன்னோட இந்த உலகத்தில் பர்ஃபெக்டான பிளாக் பாடி இருக்கான்னு கேட்டானா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். there is no perfect black body in this world. நெக்ஸ்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கண்ணா, நீ உங்கள் வீட்டில எல்லாம் இந்த சோலார் பேனல்லாம் பார்த்துருக்கியா? எஸ், சோலார் பேனல்லாம் பார்த்துருக்கியா? சோலார் பேனலோட ஒர்க்கிங் என்ன? அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ளூயிஷ் கிரே கலர் கோட்டிங் கொடுத்துருப்பான். அதில் எப்போதான் சூரிய கதிர் வந்து விழுதோ அந்த சூரியனோட லைட் எனர்ஜியை அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நீ படிச்சிருப்ப. ஸோ எஸ், வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ், நீ ஒரு மெட்டலை மேலே டாப் சர்ஃபேஸாக வச்சுருப்ப. அதுக்கு மேலே லைட் வந்து விழும்போ அந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டிஸ்பிளேஸ் ஆகி வெளியில் வருது. இந்த எலக்ட்ரான்ஸை தான் நீ கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிற. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஜஸ்ட் ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. h𝜇 = h𝜇0 + ½ mv², வேர் mv² அப்படிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானை குறிக்கும். h𝜇0 அப்படிங்கிறது இந்த லைட் எனர்ஜியோட எனர்ஜியை குறிக்கும். நெக்ஸ்ட் நம்ம போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம்க்கு வந்துட்டோம். போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கனா, கன்ஃபார்மாக உனக்கு ஒரு கொஷின் போர்ஸ் மாடல்லேருந்து வரும். கன்ஃபார்மாக அடித்து சொல்கிற ஒரு கொஷின் போர்ஸ் மாடல்லேருந்து வரும். 99% கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும். சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. ரைட், போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டமில் நம்ம தலைவர் போர்ஸ் என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது, அதுக்குள்ளே அதை சுற்றி தான் என்னோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் வந்துட்டுருக்கு. அந்த சர்க்குலர் பாத்னா நான் ஷெல்லுன்னு சொன்னேன்னா, ஐ ஹாவ் K ஷெல், L ஷெல், M ஷெல் அண்ட் N ஷெல், விச் இஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஷெல் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ என்னோட எலக்ட்ரான்ஸ் ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு விஷயம் சர்க்குலராக மூவ் ஆகுதுன்னா அதுக்கு மொமெண்டம் இருக்குது, மாஸ் அண்ட் வெலாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் சர்க்குலராக மூவ் ஆகுதுன்னா அந்த மொமெண்டமை நான் ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்கிறலாம்னு அர்த்தம். இந்த ஆங்குலர் மொமெண்டம் MVR குவான்டைஸ்ட் வேல்யூ, இது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிக்ஸட் வேல்யூ என்னென்னா இட் இஸ் NH/2π. இங்கே என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டாலை குறிக்கும், ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை குறிக்கும், எம்ங்கிறது மாஸ், விங்கிறது வெலாசிட்டி அண்ட் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டை குறிக்கும், ஷெல்லை குறிக்கும். சரியா? ஹாய் பந்தரா லியோ, வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வைங்க. இப்போ அந்த எலக்ட்ரானுக்கு நான் ஒரு எனர்ஜி கொடுத்தேன்னா அந்த எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டை விட்டு மேலே இருக்கக்கூடிய ஆர்பிட்க்கு போயிடும், எக்ஸைட் ஆயிடும், திருப்பி அங்கேருந்து டீஎக்ஸைட் ஆகி நார்மலான ஸ்டேட்டுக்கே வந்துடும். ஸோ இப்படி மூறச்சே எனர்ஜி அப்சார்ப்ட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி எமிட்டட். அது எவ்வளோ அப்சார்ப் பண்ணியிருக்கோ அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு போயிடும். அது கொஞ்சம் எனர்ஜியை வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்காது. அண்ட் ஃபைனலி இந்த எனர்ஜியுமே குவான்டைஸ்டாக இருக்கும். அதை தான் நம்ம NH/2π அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் போர்ஸ் ஆர்பிட். ரேடியஸ் ஆஃப் போர்ஸ் ஆர்பிட் எப்படி கண்டுபிடிப்பா? அதற்கான 3 ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ண கொஷின்ஸ் நான் கேட்பேன். சரியா? ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன் கண்ணா. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோ. இது பேஸ் பண்ண கொஷின் நான் கேட்கும்போது எனக்கு கான்செப்ட் புரியும். சரியா? எஸ். இஸ் தட் கிளியர் மை டியர்? கான்செப்ட் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ரைட். அதே மாதிரி எனர்ஜிக்கான ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஜோல்ஸ், EV அண்ட் கிலோ ஜோல்ஸ். இது பேஸ் பண்ண கொஷின்ஸும் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் நோட் இட் டவுன் மை டியர். நெக்ஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். ஒரு இத்தனாவது ஆர்பிட்டில் தேர்ட் ஃபோர்த் ஆர்பிட்டில் என்னோட எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது ஒரு செகண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு n. சரியா? இட் இஸ் ஈக்குவல் டு n. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். 9th ஆர்பிட்டில் எத்தனை ரெவல்யூஷன் தரும்னா 9 ரெவல்யூஷன்ஸ். 10th ஆர்பிட்டில் 10 ரெவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யோர் போர்ஸ் மாடல்? ஒன்று ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம், ரெண்டாவது ரேடியஸ் வெலாசிட்டி எனர்ஜியை பற்றி எல்லாம் உன்னால் பேச முடியும், மூணாவது ஹைட்ரஜனோட லைன் ஸ்பெக்ட்ரமை பற்றி பேசுகிறாங்க. பட் என்னதான் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே இதற்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஆட்டம், ஹைட்ரஜனை பற்றி தான் பேசுது. மல்டிபிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை பற்றி பேசல. ஜீமன் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்டை பற்றி இவர் டிஸ்கஸ் பண்ணல. ஆங்குலர் மொமெண்டமுக்கான வேல்யூ ஏன் வந்துட்டு NH/2π வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்கல. அண்ட் ஃபைனலாக அதுக்கப்புறமா வந்து டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், ஹைசன்பெர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இதற்கு எல்லாத்துக்குமே நம்மளோட போர்ஸ் மாடல் எதிர்மறையாக இருந்ததுனால போர்ஸ் மாடலை விட்டுட்டு நம்ம டியூவல் நேச்சர் அண்ட் ஹைசன்பெர்க்
பேஸ் பண்ண புது கான்செப்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை dual nature ஆஃப் மேட்டர்? லீப்ராக்லி என்ன பண்ணாரு, ஒரு எலக்ட்ரான் ஆர் ஒரு பார்ட்டிக்கிளை எடுத்து பார்த்தார். ஒரு எலக்ட்ரானை எடுத்து பார்க்கும்போது அதுக்கு போத் பார்ட்டிக்கல் ஆஸ் வெல் ஆஸ் வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. பார்ட்டிக்கல் நேச்சரை ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு, வேவ் நேச்சரை இவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ தஸ் இவர் என்ன சொன்னார்னா, lambda is equal to h/p or h/mv, where lambda stands for wave nature and mass stands for particle nature. அண்ட் இதே மாதிரி ஒரு இத்தனை ஆர்பிட்டில் எத்தனை வேவ்ஸ் இருக்கும்னு கேட்டாங்கன்னா அது இஸ் ஈக்குவல் டு த சேம் என் வேல்யூ. இதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்சோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். h/√2mEk and 2mQB இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரைட், எஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபலை பற்றி பேச போகிறோம். ஸோ ஹெய்சன்பர்கோட அன்சர்டினிட்டி பிரின்சிபலில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் அட் அ டைம் ஒரு பார்ட்டிக்கிளோட மொமெண்டமையும் பொசிஷனையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சப்பட்டமிக் பார்ட்டிக்கிளோட மொமெண்டம் அண்ட் பொசிஷனை அட் அ டைம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. எதர் மொமெண்டமை கண்டுபிடிக்கலாம் ஆர் பொசிஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் டெல்டா எக்ஸ் டெல்டா பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4π அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆல்ரைட், நெக்ஸ்ட் நம்ம குவாண்டம் மெக்கானிக்கல் ஆர் வேவ் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம்குள்ளே வந்துட்டோம். டெக்கன்னா இந்த மாடல் ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனை பொறுத்து இருக்குது. இந்த ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இங்கே சைன்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா, இந்த சை அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆர் ஹைட் ஆஃப் த வேவை குறிக்கும். சரியா? ஸோ இந்த சைக்கு இன் ஜென்ரல் எந்த ஒரு ஸ்பெஷல் வேல்யூமே இல்லை. பட் ஆனால் சையை நீ மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணினா தட் வில் டெல் யூ த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் an எலக்ட்ரான். ஓகேவா? எங்கே எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை இந்த சையோட மாடுலஸ் ஸ்கொயர் வேல்யூ சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், மேம் இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது, இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த ஃபார்முலாவை ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் வச்சும் நீ ஞாபகம் வச்சுக்கலாம், which is h psi is equal to E psi. Got it? Right. நெக்ஸ்ட் குவாண்டம் நம்பர்ஸ்க்கு வந்துட்டோம். குவாண்டம் நம்பர்ஸ் 4 வகைப்படும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தால், மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு டேபிள் காலம் காமிக்கிறேன். இந்த டேபிள் காலம் மட்டும் நீ படித்தா போதும். திஸ் இஸ் மோர் தேன் இனஃப். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லும்போது அது உன்னோட ஆர்பிட்டை குறிக்கும், உன்னோட எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருக்குது அண்ட் அதோட எனர்ஜி என்னங்கிறத குறிக்கும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை என்னன்னு சொல்லுவோம். அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 4. 1னா k ஆர்பிட், 2னா L, M, 3னா M அண்ட் 4னா N அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது உன்னோட ஆங்குலர் மூமெண்டம் ப்ளஸ் அந்த எலக்ட்ரான் எந்த சப்ஷெல்லில் இருக்குது, எஸ்லையா, பிலையா, டிலையா, எஃப்லையா அப்படிங்கிறத குறிக்கும். L ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to n-1, 0 to n-1. அப்போது n வேல்யூ 3ஆக இருந்துச்சுன்னா L வேல்யூ 0 1 2ஆக இருக்கும். 0னா S, 1னா P அண்ட் 2னா D. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது உன்னோட எலக்ட்ரான் எந்த ஓரியன்டேஷனையும் எந்த ஆர்பிட்டாலில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அன் இன்டீஜர் வேல்யூ. அது -L to +L வேல்யூக்குள்ளே இருக்கும். ஃபைனலாக ஸ்பின் குவாண்டம் நம்பர். இது உன்னோட மாலிகுல் கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகுதா, எலக்ட்ரான் கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகுதாங்கிறத பற்றி பேசும். +1/2 கிளாக் வைஸ், -1/2 ஆன்டி கிளாக் வைஸ். அவுட் ஆஃப் தீஸ் 4 குவாண்டம் நம்பர் ஸ்பின் குவாண்டம் நம்பரை மட்டும்தான் நீ ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கல. புரிஞ்சிச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி நம்மளோட எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும், ஒரு ஆர்பிட்டால் எப்படி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி தான் பேச போகிறோம். பட் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி I'll give you guys a short little break. ஓகே, போய் ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. டேக் அ பிரேக் and be back by 4:15 எல்லாரும் மறக்காமல் வந்துருங்க. மீன்வைல் நான் சொல்யூஷனுக்கான நோட்ஸ் நம்மளோட லைவ் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ லுக் இன்டு த சேம். ஓகே.
ஹலோ ஹலோ, கேக்குதா? எஸ், கேக்குதா கண்ணா? கேக்குதா? இப்போ கேக்குதா? ஹலோ ஹலோ, 1 minute 1 minute. ஓகே, இப்போ கேக்குதுல்ல? இப்போ கேக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் செக். எஸ், கேக்குது. சூப்பர். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஆஃப்பாஸ் ரூலுக்கான ஆஃப்பாஸ் பிரின்சிபலுக்கான ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்பாஸ் பிரின்சிபலை பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோம்? எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி ஒவ்வொரு ஆர்பிட்டாலாக ஃபில் பண்ணோம் அப்படிங்கிற ஆர்டரை தான் நம்ம இந்த ஆஃப்பாஸ் ரூலை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் 2 ட்ரிக் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு SS, PS, PS, அதுக்கப்புறமா DPS, DPS, FDPS, FDPS. நம்பரிங்குமே 1 2 2 3 3 4 3 4 5 4 5 6 4 5 6 7 and 5 6 7 8 அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், எஸ் ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான், பில 6, டில 10, எஃப்ல 14 அப்படின்னு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாடலுக்குள்ள எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி, அதை ஈஸியா இப்படி ஆர்டர் பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் 1s, அப்புறம் 2s, then 2p, then 3s, then 3p, then 4s, then 3d அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபில் பண்ணிட்டே வரலாம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஆர்டர் விச் யூ கேன் ஃபைண்ட் அபவுட் ஆஃப்பாஸ் ரூல். ஈஸியாக சூப்பராக உன்னால் எழுத முடியும். நோட் பண்ணிக்கோ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலுக்காகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாலியா பால் பாக்கெட்னு ஞாபகம் வச்சுக்கோ. வீட்டில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மா கடைக்கு போய் பால் வாங்குறீங்கன்னா இந்த பிராண்ட்ல இந்த கலர் பால் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீயே பார்த்துருப்ப, ஆவின்லேயே இந்த பிங்க் கலர் பால், ப்ளூ கலர் பால், ஆரஞ்சு கலரு, கிரீன் கலர்னு நிறைய பேக்கெட்ஸ் இருக்கும். கவனிச்சிருக்கியா? ரைட். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கலர் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட். எப்படி பால் பேக்கெட்ல இந்த பிராண்ட்ல இந்த கலர் தான் வாங்கணும்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ல ஒரு ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் தான் இருக்கு, அதுவும் ஆப்போசிட் ஸ்பின்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 2 எலக்ட்ரான், ஆப்போசிட் ஸ்பின். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹேண்ட்ஸ் ரூல்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டிக்கு 4 பிஸ்கெட் 3 பிரதர்ஸ் ரூலை ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே வீட்டில் அப்பா 4 பிஸ்கெட் வாங்கிட்டு வர்றாரு, ஆனால் 3 அண்ணன் தம்பிங்க தான் இருக்காங்கன்னா அம்மாக்கும் சேர்த்து தான் அவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. பட் ஆனால் என்ன ஆகும்னா, எஸ், ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, அம்மா ஃபர்ஸ்ட் 3 பேருக்கும் ஒன்று ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை கொடுத்துட்டு தென் செல்ல பிள்ளைக்கு 4ஆவதா இருக்கக்கூடிய அவங்களோட பங்கையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. கரெக்டா? ஸோ இதைத்தான் நீ ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டியில் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போது எல்லா ஆர்பிட்டாலுக்கும் ஈக்குவலாக ஒன்று ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலில் 1, செகண்ட் ஆர்பிட்டாலில் 1 அண்ட் தேர்ட் ஆர்பிட்டாலில் 1 அப்படின்னு ஃபில் பண்ணணும். சரியா? ரைட். ஓகே. ஸோ இதோட உன்னோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் முடியுது. ட்ரஸ்ட் மீ மை டியர், உன்னோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரலாம். போர்ஸ் மாடல்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இந்த டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், ஹைசன்பர்க்ஸ் பிரின்சிபல், டி ப்ராக்லி வேவ்லென்த், அப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இந்த 4 கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் படித்து வச்சுக்கோ, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, சம் பேசிக் கான்செப்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ரெண்டுமே ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ், உன்னால சூப்பராக மார்க்கை வாங்க முடியும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அகெயின் இது ரொம்ப ஈஸியான சாப்டர், டக்குன்னு சட்டுன்னு உன்னால் முடிக்க முடியுற ஒரு சாப்டர். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மை டியர், சேனலில் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் வின்சி, நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுற எல்லா கொஷினுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் கண்ணா. ஓகே, ஸோ எல்லா கொஷினுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம வேதாந்து நீட் தமிழ் சேனல்ல நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல நீ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்க்கவே வேணாம். இட் இஸ் நாட் தேர் இன் த போர்ஷன். டைரக்டா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்லேருந்து படிச்சுக்கோ. தேங்க்யூ ஸோ மச் பாஷினி. தேங்க்யூ டாக்கண்ணா. ரைட். ஸோ இப்போ அதுக்கு எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி மேட்டர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். மேட்டர்னா என்ன? பொதுவா என்கிட்ட இந்த ஒரு ஃபெவிக்விக்கோட கம் இருக்கா, இது ஒரு மேட்டர். என்கிட்ட இந்த ஒரு வாட் வி கால் இட், இந்த ஒரு மார்க்கர் இருக்கா, இது ஒரு மேட்டர். ஸோ என்னென்ன பொருள் எல்லாம்
அதற்குன்னு சொல்லி ஒரு மாஸ் வச்சிருக்கோம், அதற்கு ஒரு வெயிட்டோட அதை ஒரு இடத்துல வச்சேன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் நான் எடுத்து கையில் வைக்கிறேன், கையில் வைக்கும்போது ஒரு ஸ்பேஸை இந்த மொபைல் ஆக்குபை பண்ணுது. கரெக்டாக என் கையில் உள்ள ஸ்பேஸை இந்த மொபைல் ஆக்குபை பண்ணுது. ஸோ ஒரு வெயிட்டும் ஒரு மாசும் இருந்து ஒரு ஸ்பேஸையும் அதை ஆக்குபை பண்ணுதுன்னா தென் ஆப்வியஸ்லி தட் இஸ் கால்ட் ஆஸ் மேட்டர். நீ எழுதக்கூடிய பென்னு, பேப்பரு, நோட்டு, வாட்டரு, ராக்கு எல்லாமே, நீ இப்போ உட்காந்துருக்கக்கூடிய சேரு, டெஸ்க்கு, லைட்டு எல்லாமே மேட்டர் தான். ஸோ இந்த மேட்டரை நம்ம நிறையா விதமாக பிரிப்போம். பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் நம்ம இதை சாலிட், லிக்விட், கேஸ்னு பிரிப்போம். ஈவன் பிளாஸ்மா கூட இருக்குது, பட் உனக்கு பொசிஷன் இல்லை. வேறஸ் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் நீ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில கம்போசிஷன் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிஃபிக் குவாலிட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல். நீ அதை எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ்னு பிரிப்பேன். ஃபர்ஸ்ட் சாலிட், லிக்விட், கேஸுக்கான டிஃப்ரென்ஷியேஷனை பார்த்தலாம். சாலிட் ரொம்பவே ரிஜிட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னாவே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ஷேப், இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் வால்யூம், அண்ட் இதை நான் இப்படி அமர்த்துனதுமே என்னால் குலைக்க முடியாது. நெக்ஸ்ட் இதுவே லிக்விட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ரிஜிட், அது ஒரு ரிஜிட்டான ஷேப்ல இல்லை. இப்போ இந்த லிக்விட் இந்த ஒரு பாட்டில் இருக்குது, இந்த பாட்டிலேருந்து இந்த ஒரு பாட்டிலுக்கு நான் தண்ணி ஊற்றி மாற்றி வைக்கிறேன்னா ஆப்வியஸ்லி இட் வில் சேஞ்ச். கரெக்டா. ஸோ லிக்விட் கண்டிப்பாக எடுத்துக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப்பை மாற்றிக்கும். பட் வால்யூம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா ஆப்வியஸ்லி இங்கே இருக்கக்கூடிய 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை நான் வேறு பாட்டிலில் ஊற்றினாலும் எனக்கு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் தான் இருக்க போது. ஸோ ஃபிக்ஸட் வால்யூம் இருக்கும். அண்ட் இதை நான் ஸ்குவாஷ் பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா இதையும் என்னால் ஸ்குவாஷ் பண்ண முடியாது. ஃபைனலாக கேஸ், இட் இஸ் நாட் ரிஜிட், ஃபிக்ஸட் ஷேப்போ வால்யூமோ எதுவுமே அதுக்கு இல்லை. இதை நான் ஸ்குவாஷ் பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா எஸ், என்னால் கேஸை ப்ரெஷர் வச்சு அமுத்தி ஸ்குவாஷ் பண்ண முடியும். அதனால கேஸ்க்கு மட்டும்தான் ப்ரெஷர் பேஸ்ட் எஃபெக்ட் இருக்கு. இஸ் தட் கிளியர்? ஸ்குவாஷ்னா அமுத்த முடியுமா அப்படிங்கறது அர்த்தம் கண்ணா. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பவுல்ல நான் ஒரு ப்ரெஷர் கேஜை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பவுல்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகளை கொஞ்சமா அமுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாலிட் அண்ட் லிக்விடா இருந்துச்சுன்னா நான் என்னதான் ப்ரெஷர் அமுத்தினாலும் அங்கே மாலிகுல்ஸ் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, சின்ஸ் தே ஹாவ் அ ஃபிக்ஸட் வால்யூம். பட் இதுவே கேஸுக்கு வால்யூம்ங்கிறதே ஃபிக்ஸடாக இல்லை. அப்போ நான் ப்ரெஷர் கொடுக்க அது கம்மியான வால்யூம்க்கு குழஞ்சு போயிடும் இல்லையா? எஸ், சுருங்கி போயிடும் இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேஸஸ் கேன் பி ஸ்குவாஷ்ட் whereas liquid and solid cannot be squashed. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஒரு சாலிடை நீ லிக்விடாக மாற்றணும் ஆர் கேஸாக மாற்றணும்னா இந்த சென்ஸ் தட் சாலிட்ல இவ்வளோ நெருக்கி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை நீ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும்னா, ஃப்ரீ ஆக்கணும்னா நீ அதை ஹீட் பண்ணா போதும். சிமிலர்லி கேஸ் ஆர் லிக்விட்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை நீ ரொம்ப நெருக்கமா சாலிடா கன்வெர்ட் பண்ணோம்னா நீ அதை கூல் டவுன் பண்ணா போதும். ரிமெம்பர் திஸ். கேஸ் டு லிக்விட்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உன்னோட கண்டென்சேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ எப்படி கிளவுட்ஸ் கண்டென்ஸ் ஆனதுக்கப்புறம் மழையா மாறுதோ, லிக்விடா மாறுதோ, அதே மாதிரி நீ கூல் டவுன் பண்ணி உன்னோட லிக்விட் ஆர் சாலிட்க்கு அதை நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், மேட்டர் பேஸ்ட் ஆன் தயர் நேச்சர் நம்ம அதை இதை பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்ஸ்சர் பிரிப்போம். பியூர் சப்ஸ்டன்ஸ்லேயே 2 வகை இருக்கு. ஒன்று எலிமெண்ட்ஸ், இன்னொன்று காம்பவுண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் தான் ஹைட்ரஜன்னா அங்கே ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும், கார்பன்னா கார்பன் மட்டும்தான் இருக்கும். இதே காம்பவுண்ட்ஸ் தான் they are none other than molecules, அதாவது வாட்டர் மாலிகுல், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, இந்த மாதிரி அந்த மாலிகுல் மட்டும்தான் இருக்கும். அந்த மாலிகுல்குள்ள வேற எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு பாக்ஸ்ல நீ தண்ணி ஃபுல்லா மோந்து வச்சேன்னா அங்க எல்லா தண்ணியுமே H2O தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவா கால்சியம், மெக்னீஷியம் இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் அதை பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட், இதுவே மிக்சர்ல ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் இருக்கு. ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான் நீ அவங்கள கலக்கிறதுக்கு அப்புறமா அவங்கள 2ஆ பிரிக்க முடியாது. எக்ஸாம்பிள் சுகர் இன் வாட்டர். இதுவே ஹெட்ரோஜீனியஸ் தான் நீ என்னதான் கலந்தாலும் அவங்க தனித்தனியா தெரிவாங்க. எக்ஸாம்பிள் சாண்ட் இன் வாட்டர். சரியா? ஸோ இதுல நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன்க்கன்னா, இந்த பார்ட் வந்துட்டு ஹெட்ரோஜீனியஸ்க்குரியது, இந்த பார்ட் வந்து ஹோமோஜீனியஸ்க்குரியது மாற்றி கொடுத்துருக்கேன். நோட்ஸ் கொடுக்கும்போது நான் கரெக்ட் பண்ணி தந்துடுவேன். ப்ளீஸ் ஹாவ் அ லுக் இன்டு இட். ஓகே, ஸோ இப்போ I'll give you one question. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? வாட்டர் என்ன? அது எலிமெண்டா, காம்பவுண்டா, பியூர் சப்ஸ்டன்ஸா, மிக்ஸ்டரா? வாட்டர் என்னடா கண்ணா? Let me know your answers in the comment section. Water என்னடா கண்ணா? Yes,
ஆன்சர் பண்ண பார்ப்போம். வாட்டர்னா என்ன? Is it a solid or a liquid or a gas or something else? Is it pure substance or a compound or homogeneous or heterogeneous? எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ சொல்லு பார்ப்போம். I want all of you to answer, my dear. So யோசிச்சு ஆன்சர் பண்ண பார்ப்போம். Okay. Samiha, element. Bashini, Vinci, compound. Yes, water is a compound because அங்க உனக்கு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு. ரெண்டு மூணு எலிமெண்ட் ஒன்று சேர்ந்து ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தந்துச்சுன்னா தட் இஸ் அ காம்பவுண்ட். இதுவே ஹைட்ரஜன் மட்டும் ஆக்சிஜன் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் an element. Right? Note it down. So it is a compound. Option B is the right answer. Very good, very good, very good, my dear. இன்னும் ஒரு கொஸ்டின் தரேன், நோட் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. Which of the following is not a pure substance? இதுல எது pure substance கிடையாது? Yes. இதுல எது pure substance கிடையாது? நான் கொஸ்டினை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். Look into the question and let me know the answer. Which one of the following is not a pure substance, my dear? Vinci option D சொல்லிருக்காங்க. Others, please let me know your answers. Samiha option C. Okay, so the correct answer for this question is absolutely C. என்ன காரணம்னா இங்க you have sugar solution. சுகர்ங்கிறது ஒரு காம்பவுண்ட், சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டோ மூணோ காம்பவுண்ட் ஒன்றா மிக்ஸ் ஆயிருக்குன்னா அது ஒரு ஹோமோலோகஸ் சப்ஸ்டன்ஸ், ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர். அதை வந்துட்டு நீ ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது. வேற காப்பர் மட்டும்தான் இருக்கு, கோல்டு மட்டும்தான் இருக்கு, வாட்டர்ல H2O which is a compound. இது எல்லாமே பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு கீழே வரும். ரைட், நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனை பத்தி பேச போறோம். இந்த லாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் மல்டிபிள் அண்ட் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், இது மூணுமே சாலிட் அண்ட் லிக்விட் மாஸ் டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ். whereas law of gaseous volume and Avogadro's law, la gas பத்தி தான் பேசுறேன். it is mass independent, pressure dependent. சரியா? first law of conservation of mass, இதை கண்டுபிடிச்சவர் ஆண்டனி லவாய்சியர். ஆன்டினா மாஸ், ஆண்டனினா law of conservation of mass. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. law of conservation of massum law of conservation of energyயும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல அவர் என்ன சொல்றாருன்னா மேட்டர்னால உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, பட் ஒன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்தலாம், அதாவது ரியாக்டன்ஸை ப்ராடக்ட்ஸா மாத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், நீ ரொம்ப டெஃபினைட்டா, நீ ரொம்ப உண்மையா இருக்க, கரெக்டா இருக்க, எல்லாத்துலயும் கண்ணியமா இருக்கன்னா you will be so proud of yourself, right? So அதனால தான் law of definite proposal ஜோசப் ப்ரௌட் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ரைட், இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நீ எந்த மாலிகுலை வேணாலும் எடுத்துக்கோ, எந்த காம்பவுண்ட் வேணாலும் எடுத்துக்கோ, ஃபைனலா அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் H2O இங்க 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், HCl 1 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், H2SO4 2 ஹைட்ரஜன் 1 சல்ஃபர் 4 ஆக்சிஜன். இப்படி ஃபிக்ஸட் வேல்யூஸ்ல மட்டும்தான் மாஸ் இருக்கும். அது ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ்ல 0.5ல இல்ல 1.5 இந்த மாதிரி வேல்யூஸ்ல தான் இருக்காது. ஸோ லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ல எப்பவுமே ஒரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன் பை மாஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவதா நம்ம வந்துட்டு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை பத்தி பேச போறோம். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை கண்டுபிடிச்சது ஜான் டால்டன். நிறைய பேருக்கு ஜான் நீ பேரை பார்த்திருப்ப. உன் லைஃப்லயே அட்லீஸ்ட், உன் ஸ்கூல்லயே அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஜானையாவது நீ வாழ்க்கையில பார்த்திருக்கியா இல்லையா? சொல்லு பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடிய ஜானை பத்தி தான் இங்க பேச போறோம். ஸோ நிறையா பேர் வச்சிருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான காமனான நேமா இருக்கக்கூடிய ஜானை நம்ம மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் கூட ஈக்குவேட் பண்றோம். டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ல எப்படி ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆக டெஃபினைட் வால்யூம்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னோமோ, இங்க அது அப்படியே உல்டாவா
என்னோட எலமெண்ட்ஸை நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் கிடைக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் H2O மிக்ஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வாட்டரும் கிடைக்கலாம், H2O2வும் கிடைக்கலாம், ஹைட்ரஜன் பெராக்சைடும் கிடைக்கலாம். பட் என்ன கிடைச்சாலும் அங்கே என்னோட மாஸோட வேல்யூஸ் எப்போவுமே ஒரு சிம்பிள் ரேஷியோவில் இருக்கும். என்னோட மாஸோட வேல்யூஸ் எப்போவுமே ஒரு சிம்பிள் ரேஷியோஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை இப்படி தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். கலா கிளாஸ் இன்னும் இருக்கும் கலா, நாட் ஷுர். இப்போ நம்ம 3 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம், இன்னும் 5 சாப்டர் இருக்கு. ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ டைம் தேவைப்படும். சரியா பாஷினி? கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம் கண்ணா. ஒன்ஸ் வி ஃபினிஷ் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இப்போ பார்த்தா 3 சாப்டர்லேருந்தும் நான் கொஸ்டின் தருவேன், நீங்கள் சால்வ் பண்ணோம். தென் அடுத்த ஒரு 2 சாப்டர் பார்ப்போம், கொஸ்டின் சால்விங் இருக்கும். 3 சாப்டர் பார்ப்போம், கொஸ்டின் சால்விங் இருக்கும். சரியா? ஸோ டோன்ட் யூ வரி, கொஸ்டின் சால்விங் கண்டிப்பாக இருக்கு கண்ணா. ரைட், நெக்ஸ்ட் நம்ம லா ஆஃப் கேசியஸ் வால்யூம், லா ஆஃப் கேசியஸ் வால்யூம்க்கு தான் வந்திருக்கும். ஸோ எப்படி நம்ம லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்லாம் ஒவ்வொரு மாலிகூல்ஸ்க்கும் இவ்வளோ விதமான பர்சன்டேஜ் பை மாஸ்ல தே ஆர் ஈக்குவல் அப்படின்லாம் சொன்னோமோ, அதே மாதிரி கேசியஸ் வால்யூம்ல நம்ம தலைவர் கே-லூசாக் என்ன சொல்றாருன்னா, கேசஸ் கம்பைன் ஆனாங்கன்னா, ஓகேவா, கேசஸ் கம்பைன் ஆனாங்கன்னா அவங்களோட வால்யூம்ஸ் எப்பவுமே ஒரு சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ தான் ஹோல்ட் பண்ணும். எதர் அவங்க இல்லைன்னா 0வா இருக்கும், இல்லை 1, இல்லை 2, இல்லை 3, இந்த மாதிரி அவங்களோட வால்யூம்ஸ் வில் ஆல்வேஸ் பி இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ரைட், நெக்ஸ்ட் அவகேட்ரோஸ் லாவை பத்தி பேச போறோம். அவகேட்ரோஸ் லால நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அட் ஃபிக்ஸட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நீ எந்த கேஸ் எடுத்தாலும் அங்கே சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் அட் சேம் வால்யூம். நீ ஒரு 1 லிட்டர் ஆஃப் கேஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோ, ஏன் அதில் சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும். அது ஹீலியமாக இருந்தாலும் ஹைட்ரஜனாக இருந்தாலும் வாட் எவர் த கேஸ் இட் இஸ் அப்படின்னு நம்ம தலைவர் அவகேட்ரோ சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரிக்கு போகிறோம். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில் இவர் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி தான் இந்த அட்டாமிக் தியரியை கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் இருந்த அந்த காலத்தில், இந்த மனுஷன் இருந்த அந்த காலத்தில் மேட்ரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மேட்டரில் ஆட்டம்ஸையே அவங்க கண்டுபிடிக்கல. ஸோ ஆட்டம்ஸை கண்டுபிடிச்சதும் நம்ம ஜான் டால்டன் என்ன சொன்னார், ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவைசபிள், அவங்கள நம்மளால் பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னார். பட் இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம நியூக்ளியர் ரீஜன்ஸ்லாம் பிரிச்சு தான் இருக்கும். ரெண்டாவது, ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் தியர் மாஸ்ன்னு சொன்னார். அது தப்பு, ஏன்னா அதற்கான எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்மளோட ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோடோப்ஸ். நெக்ஸ்ட், அதே மாதிரி ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு வேற வேற மாஸ் இருக்கும்னு சொன்னார். அந்த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ்க்கான கான்செப்ட்கான எக்ஸப்ஷன் தான் ஐசோபார். நெக்ஸ்ட், ஆட்டம்ஸை உருவாக்கவும் முடியாது, டிவைட் பண்ணவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு சொன்னார், விச் இஸ் அப்சல்யூட்லி ரைட். அண்ட் ஃபைனலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆட்டமை ரீஅரேஞ்ச் பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம், ஆர் செப்பரேட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவர் சொன்ன எல்லா விஷயத்துலையும் 2 விஷயம் மட்டும்தான் இப்போ கரெக்டாக இருக்குது. ஒன்று, உன்னால் கிரியேட் ஆர் டிவைட் ஆர் டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுங்கிறது. ரெண்டாவது, உன்னோட ஆட்டம்ஸை ரீஅரேஞ்ச், கம்பைன் ஆர் செப்பரேட் பண்ணுவ அப்படிங்கிறது. இது 2 மட்டும்தான் உண்மையாக இருக்குது, பாக்கி எல்லாமே தப்பாக இருக்குது. ஸோ டால்டன்ஸ் லாவில் இன்டைரக்டாக அவர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பற்றி, டெஃபினைட் ப்ரொபோர்ஷனை பற்றி, மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை பற்றி பேசியிருக்காரு. எந்த லாஸை பற்றி பேசலைன்னா அந்த கேசியஸ் வால்யூம் லாவை பற்றியும் அவகேட்ரோஸ் லாவை பற்றியும் மட்டும்தான் டால்டன்ஸ் லாவில் அவர் பேசலை. Okay, so your first question comes here. Let me know your answers for this question, my dear. Law of definite composition oda இன்னொரு பேரு என்ன? Law of definite composition oda இன்னொரு பேரு என்ன? Come on guys, please let me know your answer. எல்லாரும் answer பண்ணுங்க. I want every one of you to answer. சீக்கிரமா நம்ம கான்செப்ட் முடிக்கிறோம், நிறைய क्वेश्चंस பிராக்டிஸ் பண்றோம், சரியா? So yes, answer என்ன? Vinci option C சொல்லிருக்காங்க. Vinci option C. Others please let me know your answer, my dear. Let me know your answers.
உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வின்சி மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. guys, I want every one of you to answer. Please answer it out. So yes, law of definite composition ஓட இன்னொரு பேர் law of definite proportion. Composition, proportion ரெண்டும் ஒண்ணுதான். So option C is the absolute right answer. Very good my dear. Next question காமிக்கிறேன். இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு நீங்க சொல்லணும். According to Avogadro's lawல நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? I'll zoom in the question. Let me know the answers correctly. Yes, Dakana. யோசிச்சு answer பண்ண பாப்போம். Let me know your answers correctly in our chat section. யோசிச்சு எனக்கு இதுக்கான ஆன்சரை டக்குன்னு சட்டுன்னு சொல்லு பாப்போம். Okay. So the correct answer is absolutely option C. அவர் என்ன சொன்னார்? At fixed temperature and pressure, equal volume of gases will have equal number of moles, which means volume is directly proportional to number of particles. Number of particles n அப்படின்னு சொல்லியிருக்காரு. And so option C is the absolute right answer. Next question, ஒரே நிமிஷம், I'll write it down. இதுல எந்த law, எந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இல்ல வேணாம், இது வேணாம். We will first look into the concept சீக்கிரமா முடிச்சுட்டு then we will come to that part. Okay. So இப்போ next நம்ம அட்டாமிக் மாஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் அட்டாமிக் மாஸ்னா என்ன? காலப்போக்கில் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு விதமான மாஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆட்டமுக்கும் என்ன மாஸ் இருக்கு? சமீஹா புரியல கண்ணா, என்சிஆர்டி புக் தானே மேம்னா? புரியல என்ன நீங்க கேக்குறீங்க? ஸோ எஸ், அட்டாமிக் மாஸ்ல ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாஸ் இருக்கு அப்படிங்கிறத பீரியாடிக் டேபிள் கண்டுபிடிச்சதுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனா ஒவ்வொரு ஆட்டமுக்குமான மாஸை நான் ஃபிக்ஸடா இவ்வளோ கிராம்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா வேல்யூ ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஹைட்ரஜன் இஸ் சோ ஸ்கார்ஸ், டைரக்டா ஹைட்ரஜன் கூட ரிலேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வேற யார் கூட தான் ரிலேட் பண்ணலான்னு பார்க்கும்போது கார்பன் 12 கூட ரிலேட் பண்ணலான்னு நினைச்சாங்க. ஏன்னா கார்பன் இஸ் அபெண்டன்ட், இட் இஸ் எவ்ரிவேர். உங்களோட பாடியில, என்னோட பாடியில, மரத்துல எல்லா இடத்துலையுமே கார்பன் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க? கார்பனோட மாசை வச்சு ஒவ்வொரு ஆட்டமோட மாசை நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதாவது கார்பன் 12 அப்படிங்கிறதோட 1/12 ஆஃப் த மாஸ் தான் ஒரு ஹைட்ரஜனோட மாஸ். ஸோ உன்னோட ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் சொல்லணும்னா நீ 1, ஹீலியமோட சொல்லணும்னா 2 அப்படின்னு அந்த கவுண்டை மட்டும் சொன்னாலே போதும். அந்த கவுண்டை வச்சு உன்னால ஒவ்வொரு ஆட்டமோட அட்டாமிக் மாஸ் சொல்ல முடியும், அட்டாமிக் நம்பர் வச்சு அட்டாமிக் மாஸ் சொல்ல முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட், இந்த அட்டாமிக் மாஸுக்கு ஒரு யூனிட்டையும் கண்டுபிடிச்சாரு, which is AMU. 1 AMU is equal to 1.6 into 10 to the power minus 24. இந்த 1 AMU அப்படிங்கிற வேல்யூ கிட்டத்தட்ட மாஸ் ஆஃப் 1 ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இணையானது, கிட்டத்தட்ட ஈக்குவல். ஸோ அப்போ கார்பன் ஆட்டமோட AMU கேட்டாங்கன்னா 12 இருக்கும், இட்ஸ் அட்டாமிக் மாஸ். ஆக்சிஜன்னா 16 இருக்கும். இந்த மாதிரி நீ ஒவ்வொன்றா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட், மாலிகுலர் மாஸ்னா ஒரு ஆட்டமோட மாஸை அட்டாமிக் மாஸ் சொன்னேன்னா மாலிகுலர் மாஸ்னு சொல்லுவேன். சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் இஸ் ஈக்குவல் டு த மாலிகுலர் மாஸ் ஆர் மாலிகுல்ஸ் மாஸ். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆர் கிராம் ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு அட்டாமிக் மாஸை நீ கிராம் அப்படிங்கிற ஒரு yes Vinci, it is so basic da kanna. Any molecule which has hydrogen and carbon in it is called as an organic compound. Okay, is called as an organic compound. Okay, any molecule with hydrogen and carbon is called as organic compound. சரியா? ஹைட்ரஜன் கார்பன் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் சொல்லுவோம்.
Alright? Yes. Right. Next நம்ம கிராம் மோல் ஆர் கிராம் மாலிகுலர் மாஸை பற்றி பேச போகிறோம். எப்படி நம்ம அட்டாமிக் மாஸை கிராமில் சொன்னால் கிராம் அட்டாமிக் மாஸோ, அதே மாதிரி மாலிகுலர் மாஸை கிராமில் சொன்னேன்னா கிராம் மோல் ஆர் கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் மோலார் கான்செப்ட். இப்போ பொதுவாக நீ வந்துட்டு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட தக்காளி வெங்காயத்தை எல்லாம் 1 கிலோ தாங்க 2 கிலோ தாங்க அப்படின்னு ஒரு மாஸ் குவான்டிட்டியை வச்சு நீ கேட்ப. கரெக்டா? பட் ஆனால் 1 கிலோ ஆஃப் தக்காளியில எப்பவுமே ஃபிக்ஸடா எவ்வளோ தக்காளிஸ் இருக்கும் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் பெரிய தக்காளியா இருந்தா 8 தக்காளி இருக்கலாம், இல்லைன்னா 10 தக்காளி இருக்கலாம், இல்லைன்னா 12 தக்காளி, அப்படி கவுண்ட் மாறலாம். ஸோ இந்த கவுண்ட்டை தான் the amount of substance, the count of substance present in a particle is called as mole அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாசுக்கும் மோலுக்குமான வித்தியாசம் இதுதான் குவான்டிட்டியை நீ மாசுன்னு சொன்னேன்னா எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் அதற்குள்ள இருக்குங்கிறத மோலுன்னு சொல்லுவேன். இப்போ ஒவ்வொரு தடவையும் இவ்வளோ பார்ட்டிகல் இருக்குப்பான்னு சொல்லிட்டு உன்னால எண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கரெக்டா? ஸோ அதனால தான் அவகேட்ரோ நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. 1 mole of a substance அப்படின்னு சொன்னாவே அதுக்குள்ள 6.02 into 10 to the power 23 atoms or molecules இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆல்ரைட்? ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான மோல்ஸ் இருக்கும், based on their size and based on their atomic mass. Right? Next நம்ம எப்படி இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு மாஸ், வால்யூம் ஆர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒன்ட்ட கிவன் மாஸ் ஏதாச்சும் 10 கிராம் ஆஃப் கார்பன், 16 கிராம் ஆஃப் கார்பன் அப்படின்லாம் கொடுத்ததுனால நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கொடுத்துருக்கக்கூடிய மாஸை மொலார் மாஸ் கூட டிவைட் பண்ணணும். யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். இல்லை மேம் எனக்கு வால்யூம் தான் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய வால்யூமை 22.4 liters ஆர் 22,400 ml கூட டிவைட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக பார்ட்டிகல்ஸில் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, மேம் என்கிட்ட 2 பார்ட்டிக்கல் இருக்குது, 3 பார்ட்டிக்கல் இருக்குது, 3 into 10 to the power 23 பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருந்தானா அந்த பார்ட்டிக்கல் கவுண்ட்டை அவகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுறது வழியாக உன்னால் நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அண்ட் ஆல்சோ 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் 22.4 liter ஆர் 22,400 ml. இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அட்டாமிசிட்டினா என்ன? என்னோட ஒரு மாலிகுல்ல இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அட்டாமிசிட்டி. ஸோ எப்படி அட்டாமிசிட்டி கண்டுபிடிக்க முடியும்? ஈஸி. அந்த மாலிகுலை பார்க்குற CH4 ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன், டோட்டலாக 5 ஆட்டம்ஸ் இருக்கு. தட் இஸ் த அட்டாமிசிட்டி ஆஃப் த மாலிகுல். அண்ட் அட்டாமிசிட்டி ஆஃப் த மாலிகுலை நம்பர் ஆஃப் மாலிகுல் கூட மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு டோட்டலாக எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரைட்? எஸ். நெக்ஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலானா ஒரு மாலிகுலோட ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலா. அது நீ லைஃப் ஃபார்ம்ல பார்க்கும்போது பார்க்க எப்படி இருக்குமோ அதான் மாலிகுலர் ஃபார்முலா. வேறஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலானா அதோட சிம்பிளஸ்ட் வெர்ஷனை தான் நீ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவேன். Always remember molecular formula is equal to N into empirical formula. Say for example glucose or empirical formula CH2O, molecular formula C6H12O6. எப்படி உன்னோட குளுக்கோஸோட molecular formulaக்கு வருவ, just உன்னோட empirical formulaவை 6ஆல multiply பண்ணா போதும், you get your molecular formula. Empirical formula, molecular formula is very very important, note பண்ணிக்கோ. And your question comes here. Let me know the answer for the same. இந்த questionக்கான answer என்னங்கிறத டக்குன்னு சொல்லு பார்ப்போம். Yes everyone, I want every one of you to answer. Please let me know your answers in the comment section. டேக்கண்ணா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் அண்ட் ஸ்விஃப்டாக உனக்கு எல்லா கான்செப்டுமே நான் ரிவைஸ் பண்ணி தந்துட்டு இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, சரியா? மறக்காம உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோ. Vinci says it's option B. Others please answer the Kanna, please answer. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு.
Yes. Guys, please answer. Please answer. வின்சி மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் ப்ளீஸ் ஆன்சர் அக்கண்ணா. ஓகே. Vinci option B. Vinci says option B. Samira option B. Okay. So actually the correct answer is absolutely option C kana. எதனாலன்னு சொல்றேன். What is the mass of carbon dioxide which contains the same number of molecules that are in 40 grams of oxygen? 40 grams of oxygenல எவ்வளோ molecules இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்டான number of particles எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. So first you should know the molar mass of oxygen which is 32 gram. 32 gram of oxygenல அவகேட்ரோ number of particle இருக்குன்னா 40 grams of oxygenல கண்டிப்பா அவகேட்ரோவை விட அதிகமான number of particles தான் இருக்கும். இதை நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. Similarly, carbon dioxide now 44 grams of carbon dioxide is equal to 1 mole. உன்னோட ஆக்சிஜனோட வேல்யூ இஸ் மோர் தேன் தட் ஆஃப் 1 மோல் இல்லையா? 1 மோலை விட அதிகமாக தான் உன்ட்ட ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? 1 மோலை விட அதிகமான ஆக்சிஜன் தான் இருக்குன்னா ஆப்வியஸ்லி கார்பன் டை ஆக்சைடில் 44 grams is equal to 1 mole. அப்போ 1 மோலை விட அதிகமான வேல்யூ வேணும்னா உன்னோட வேல்யூ 44 விட அதிகமான நம்பரா இருக்கலாம். அண்ட் ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. Got it. புரிஞ்சிச்சிங்களா? கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா? 40 grams of oxygenோட வேல்யூ 1 மோலை விட அதிகமா இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி 44 grams of carbon dioxide 1 மோல்னா 1 மோலை விட அதிகமான வேல்யூ வேணும்னா உனக்கு 44 விட அதிகமான கிராம்ஸ் வேல்யூ வேணும். அதனால 55ன்னு எடுத்துக்கலாம். அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் கால்குலேட்டே பண்ண வேணா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? எஸ். ஸோ எஸ் கைஸ், லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். CH2O and 180 grams இருக்கக்கூடிய மாலிகுல் யாரு? யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. இட் இஸ் வெரி ஈஸி. 180 grams நீ கால்குலேட் பண்ணாவே உனக்கு கிடைச்சிடும். ஆப்ஷன் சி, குளுக்கோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ரைட், குளுக்கோஸ் இஸ் த அப்சல்யூட் ரைட் ஆன்சர். ஸோ நீ வேற எதுவுமே பண்ண வேணாம், ஈஸியாக உன்னால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். மேம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் ஆனால் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாவை பாரு. எஸ் கார்பன் விச் இஸ் 12, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் இது மூணுத்தையும் ஆட் பண்ணு, உனக்கு 30 வரும். 180 30ஆல் டிவைட் பண்ணு, உனக்கு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும். ஓகேவா? என் வேல்யூ வந்துடும். கிவன் வேல்யூ டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை ஆக்சுவல் மாஸ் கொடுத்தேன்னா உனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துடும். அதை இது கூட மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கான ஆன்சர் வந்துடும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் நம்ம percentage compositionக்கு போறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர் percentage composition of whatever element they ask. ஈஸியா உன்னால கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு மாலிகுல்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் இது. And the formula is mass of an element of a compound divided by molar mass of compound into 100. ஓகேவா? இந்த ஃபார்முலா போட்டேன்னா அழகா உன்னால ஆன்சரை கொண்டு வர முடியும். Is that clear? Right. நெக்ஸ்ட் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்க்கு தான் போறோம். டே கண்ணா, உங்ககிட்ட 4 பிரெட் இருக்கு, 5 சாசேஜ் இருக்கு, உன்னால எத்தனை பர்கரை ஆர் எவ்வளோ ஹாட் டாக்ஸை உன்னால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டானா, மேம் 4 பெட்டு தான் மேம் இருக்கு, அப்போ 4 பண்ணு வச்சு 4 பேர் தானே பண்ண முடியும், ஒரு ஹாட் டாக் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா யூஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். இப்படி கம்மியான குவான்டிட்டியில இருந்து அந்த ரியாக்ஷனை போதும்னு சொல்லக்கூடிய ஆளை தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உனக்கு பேசிக் கொஷின்ஸ் காமிக்கிறேன், அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பாக்கி கொஷின்ஸ்க்கு போகலாம். சரியா? I'll give you some basic questions. First நீ அதை சால்வ் பண்ணு, அதுக்கப்புறமா we will move on with the next part. Okay? Right. எல்லாரும் கொஸ்டினுக்கு தயாரா இருக்கீங்களா? Are you guys ready for some questions?
Okay, so first we will start with our solution chapters previous year question. And your very first question goes here. இது நீ 2023ல கேட்டிருக்கான். நான் ஹைட் ஆயிக்கிறேன் ப்ளஸ் கொஷினையுமே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கொஷினை வாசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். Yes, Kana, let me know the answers. Let me know the answers in the comment section. Okay, 𝑬𝒙𝒑𝒐𝒓𝒆 option B சொல்லிருக்காங்க. Statement, assertion and racing. Helium is used to dilute oxygen in the diving apparatus. Helium has high solubility in oxygen. கண்ணா ஹீலியமோட கேஹெச் வேல்யூ அதிகம், அப்போ சாலிபிலிட்டி எப்படி இருக்கும்? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தோம். ஹீலியமோட கேஹெச் வேல்யூ ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகம். இஃப் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஹை, சாலிபிலிட்டி எப்படி இருக்கும்? யோசிச்சு ஆன்சர் பண்ணு. யோசிச்சு ஆன்சர் பண்ணுடா கண்ணா, யோசிச்சு ஆன்சர் பண்ணு. ஹாய் தேவி பிரியா, குட் ஈவினிங், குட் ஈவினிங். வெரி குட், வெரி குட். தேவி பிரியா, சமீஹா, வின்சி. ஸோ இதை பார்த்ததுமே உனக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். The correct answer for this question is absolutely option D. Why? Because helium will never have high solubility in oxygen. It has a KH value which is very high. அப்போ இங்க low solubility வந்ததுனா இந்த question correct. இங்க high solubility கொடுத்திருக்கான், so reason தப்பு, assertion correct, but reason தப்பு, அதனால option D is the right answer. ஓகேவா? next question போலாமா? right. Next question, இதோ உங்களுக்காக, இது 2022ல கேட்ட question. Let me know the answer for the same. Which one is not correct mathematical expression of Dalton's law of partial pressure? யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லு பாப்போம். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லு. Okay. Yes. The correct answer is, நீ சால்வ் பண்ணி தான் இதுக்கான ஆன்சரை சொல்லணும், சரியா? ஸோ சால்வ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு பார்ப்போம். So yes. Very good. The correct answer for this question is absolutely option C. எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்றேன்.
Which one is not correct mathematical equation for Dalton's law of partial pressure? Here P is the total pressure of gaseous mixture அப்படின்னு கேட்டிருக்கான். கரெக்டா? Oh sorry, question தப்போ. Yes Kana. I'm so sorry. Question தப்பு. Alright. So I'll give you another one. இன்னொன்னு தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. Question was actually wrong there. So இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. I'll hide myself so that you can see the entire question. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லு பாப்போம். எஸ் வின்சி, தேவிப்ரியா, சமீஹா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க கண்ணா. லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ். நீ யோசிச்சு ஆன்சர் பண்ணா போதும். யோசிச்சு ஆன்சர் பண்ணு. ஓகே, என்னடா கண்ணா ஆன்சர் தெரியலையா? சரி, நானே சால்வ் பண்ணி காமிக்கட்டுமா? So first of all, the correct answer for this question is option C, 45 grams. எப்படி கண்டுபிடிப்ப? ரொம்ப ஈஸி. All you have to do is first question பாரு. Questionல how many grams of concentrated nitric acid solution should be used to prepare 250 ml of 2M-HNO3 அப்படின்னு கேட்டிருக்கான். The concentrated acid is 70% HNO3 அப்படின்னு சொல்லியிருக்கான். Hi Rohit, welcome on board. Option C is the right answer கண்ணா. Yes. So இப்போ molarity value கொடுத்துட்டான். உன்கிட்ட வந்துட்டு how many grams of concentrated nitric acid இருக்குன்னு கேட்டிருக்கான். So the formula is 2 is equal to mass of HNO3 into 1000 divided by molecular mass of HNO3 into volume in ml. ml தான் கொடுத்திருக்கா. So 1000 போட்டுக்கிறோம். Next values substitute பண்ண mass into 1000 divided by molar mass of HNO3 என்ன 63 into volume which is given as 250 ml. இங்கே கொடுத்திருக்கான் 250 ml. substitute பண்ணனா அழகா mass கிடைச்சிரும். mass is equal to 63/5. நமக்கு mass of the acid actually 70% HNO3 தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அந்த 70% தான் நீ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? ரொம்ப ஈஸி. 70/100 right into 63/2 போட்டேன்னா எவ்வளவு வரும்? easy and PC, it is going to be approximately 45 grams. Okay, so 45 grams is the right answer. அப்படியே இந்த ஒரு கொஸ்டினையும் கால்குலேட் பண்ணி let me know the answer டாக்கனா. Yes, let me know the answer for this question. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்ல பாப்போம். எல்லாரும் யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்ல பாப்போம். I want every one of you to look into the question dakana.
Yes. So answer கண்டுபிடிச்சிட்டீங்களா? This is very easy. This is very easy. Trust me. கொஞ்சம் யோசிச்சேனா ஆன்சர் வந்துரும். Okay, so the correct answer for this question is going to be option C. என்ன காரணம்? ரொம்ப ஈஸி. ஒன்ட்ட 118 சொல்லிட்டான். ஆல்சோ 18 கிராம் per லிட்டர்னு சொல்லிட்டான். அப்போ 18 divided by 180 போட்டா போதும். மோலால் வேல்யூ வந்துடும் 0.1 மோலார். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல உன்னால ஆன்சர் கொண்டு வர முடியும். Trust me, trust me, trust me. Okay, Dakana. So now we will have a very short little break. ரைட். பிரேக்குக்கு அப்புறமா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ்க்கெல்லாம் போக போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் முடிச்சாச்சு, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் முடிச்சாச்சு, சொல்யூஷன்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வி வில் ஹாவ் அ ஷார்ட் லிட்டில் பிரேக். ஓகே, வில் ஹாவ் அ ஷார்ட் லிட்டில் பிரேக். ஸோ எல்லாரும் பிரேக் போயிட்டு வாங்க. அண்ட் ப்ளீஸ் பி பேக் by இப்போ 5 ஆச்சு இல்லையா? 5:15. Okay, please be back by 5:15. Take your break, relax. Break எடுத்துட்டு வாங்க. 5:15க்கு தாண்டு வாங்க. ஓகேவா?
Yes, so shall we start? Shall we start? எல்லாரும் வந்துட்டீங்களா? டே கண்ணா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. ஐ ஹோப் நான் பேசுறது கேட்கும்னு நம்புறேன் நினைக்கிறேன். எஸ். ஹலோ. டே கண்ணா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ 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 ஹலோ. I hope things are good. Okay, okay, Vinci. Thank you so much for that, Kana. All right. So, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்மளோட கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர் தான் பார்க்க போறோம். இங்க இருந்து தான் the real physical chemistry starts. Because trust me, chemical kineticsல இருந்து இனி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர்ஸ், அதாவது thermodynamics, equilibrium, electrochemistry, redox, இதெல்லாம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரிடாக்ஸ்ல இருந்து ஈஸியா ஒன்று ரெண்டு கொஸ்டின் தான் கேட்பான்னு இருந்தாலும் அந்த ஒன்று ரெண்டு எங்க இருந்து வரும் அப்படிங்கிறத கரெக்டா நம்மளால கணிக்க முடியும். ஸோ மேக் ஷோர் தட் யூ பேவ் அட்டென்ஷன் அண்ட் எஸ் மை டியர், ரொம்ப முக்கியமா எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஷேர் மேக்ஸிமம் ஸோ தட் நிறைய பேர் நம்ம லைவ்ல இருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் போகும். ஓகேவா? ஸோ ஷால் வி எஸ் மை டியர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கேக்குது. சூப்பர் டாக்கண்ணா. வண்டர்ஃபுல். ஸோ இப்போ மெயினா நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் இதெல்லாம் தான். ஒவ்வொன்றத்தையும் நான் ரொம்ப கிளியரா கிறிஸ்பா டீட்டெயில்டா உனக்கு சொல்லித்தரேன். சிம்பிளிஃபைடா நம்ம படிக்க போறோம் கெமிக்கல் கைனடிக்ஸ். சரியா? பிகாஸ் இங்கிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் மாடரேட்டா தான் இருக்கும். 2 to 4 கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்துமே கேட்பான். ட்ரஸ்ட் மீ, எவ்ரி இயர் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருதே ஒழிய குறைய மாட்டேங்குது. ஸோ அதனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ குட் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரம் கெமிக்கல் கைனடிக்ஸ். இப்போ கைனடிக்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு 2 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க ஒரு 100 மீட்டர் ரேஸை ஒரு 2 மினிட்ஸ்ல முடிக்கிறாரு, இன்னொருத்தன் ஒரு 1 மினிட்லயே முடிச்சிடறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பீடு இருக்கு இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இவ்வளோ டிஸ்டன்ஸா அவங்க இவ்வளோ ஸ்பீட்ல கவர் பண்றாங்க, அந்த ஒரு ஸ்பீடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடை தான் ரேட் ஆஃப் அ பர்சன் சொல்லுவோம். சிமிலர்லி நம்மளோட ரியாக்ஷன் எந்த ஸ்பீட்ல நடக்குதோ அந்த ஸ்பீட் ஆஃப் அ ரியாக்ஷன் தான் நம்ம ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்னா என்ன? அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல எதை பத்தி படிக்க போறோம்? கைனடிக்ஸ்னா மூமெண்ட்னு அர்த்தம். நம்ம ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போ அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு, ஃபாகோ ஆகிறதுக்கு, மூவ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஃபேக்டர்ஸை பற்றி படிக்கிறது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். அதில் மெயினாக நம்ம படிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் அண்ட் மெயின் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரேட். ரைட். இப்போ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், வெரி ஸ்லோ, வெரி ஃபாஸ்ட் அண்ட் மாடரேட் ரியாக்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டைரக்டாக ரேட் ஆஃப் அ ரியாக்ஷனுக்குள்ளே போயிடலாம். எப்படி நீங்க வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி ரேட் ஆஃப் ரியாக்ஷனையும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ரியாக்டன்ட் குறைஞ்சிருக்கு ஆர் ப்ராடக்ட் உருவாயிருக்கு, டிவைடட் பை டோட்டல் சேஞ்ச் இன் டைம், அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுதான் ரேட்டுன்னு சொல்லுவோம். இதை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஆவரேஜ் ரேட், இன்னொன்று இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஆவரேஜ் ரேட்னா ஒரு ரியாக்ஷன் 10 நிமிஷம் நடக்குதுன்னா த்ரூ அவுட் த ரியாக்ஷன் ஆவரேஜாக எவ்வளோ ரேட்டில் அந்த ரியாக்ஷன் நடக்குது. அந்த 10 நிமிஷத்துல இனிஷியலா ரியாக்ஷன் ஸ்பீடா நடந்திருக்கும், ஏன்னா ரியாக்டன்ட் அதிகமா இருக்கிறதுனால புக குறைஞ்சிருக்கலாம். இதோட ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இதுவே இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனா 10 நிமிஷம் ஒரு ரியாக்ஷன் நடக்குதா, 10 நிமிஷத்தோட ரியாக்ஷன்லாம் எனக்கு வேணாம், அதோட செகண்ட் மினிட்ல, ஓகேவா, அதோட 2வது நிமிஷத்துல அதோட ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம் பீரியட்ல அதோட ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா that is called as instantaneous rate of a reaction. So average rate of a reaction என்ன, instantaneous rate of a reaction என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இவங்களுக்கான ஃபார்முலா என்ன? ஆவரேஜா இருந்தாலும் இன்ஸ்டன்டேனியஸா இருந்தாலும் ஃபார்முலா ஒன்று தான், கான்சென்ட்ரேஷன் பை டைம் டேக்கன். நீ கான்சென்ட்ரேஷனை ரியாக்டன்ட்டா எடுத்துக்கிறேன்னா
You guys know that reactants concentration initially maximum இருக்கும் போக 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 குறைஞ்சிட்டே வரும். அதனால ரேட்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு முன்னாடி மைனஸ் போடணும். இதுவே கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா சின்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ கூடிக்கிட்டே வரதுனால ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ளஸ் போடணும். ரியாக்டன்ட்னா மைனஸ், ப்ராடக்ட்னா ப்ளஸ். ரியாக்டன்ட்னா மைனஸ், ப்ராடக்ட்னா ப்ளஸ். இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்குமா? வெரி ஈஸி. இதே ஃபார்முலால கான்சென்ட்ரேஷன் பை டைம் டேக்கன்ல டெல்டா சி பை டெல்டா டி த்ரூ அவுட் த வேல்யூட ஆவரேஜ் எடுத்துக்கலாம். இல்லை மேம் எனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் தான் வேணும்னா டிஏ பை டிடி டிஸ்கிரீட் வேல்யூவை எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், இதுக்கு முன்னாடி இங்கே ஏ இங்கே பி எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஏ பி அப்படிங்கிறது இட் இஸ் none other than the number of reactants present and the number of products formed. ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூலாம் உனக்கு வருதுன்னா நீ சிம்பிளாக என்ன பண்ணணும்னா இந்த டெல்டா ஆர் பை டெல்டா டிக்கு முன்னாடி அந்த நம்பரை பீட் ஏ பீட் பி பீட் 10 பீட் 20 எதுவாக இருந்தாலும் அதை 1/, ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். 1/, ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். ஆவரேஜாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டன்டேனியஸாக இருந்தாலும் சரி, சேம் கான்செப்ட் தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட் ப்ரெசென்ட்டை 1/ல நீ எழுதிக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை மிஸ் பண்ணேன்னா ஆன்சரே தப்பாயிடும். ரைட்? ஸோ இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். ஐ வில் கிவ் யூ ஒன் கொஸ்டின். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் த சேம். சரியா? நான் உனக்கு ஒரு கொஸ்டின் தரேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு நீ சொல்லணும். எஸ் கைஸ், லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். தேவிப்ரியா, வின்சி, ரோஹித், சமிஹா, எல்லாரும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லுங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இட் வாஸ் ஆஸ்க்ட் ரீசென்ட்லி இன் யுவர் நீட் எக்ஸாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கண்ணா, ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? யோசிச்சு எனக்கு அதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Yes. Jyoti, option 3. Very good, Jyoti. Others please answer as well. Jyoti was the first one to answer. Jyoti first answer பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாக்கி இருக்கிறவங்களும் ஆன்சர் பண்ணுங்க. வின்சி ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் பி அண்ட் சில தான் கன்ஃபியூஷனே வரும். ஸோ எஸ், யோசிச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், ஆப்ஷன் பி ஆர் சி ன்னு பார்த்துடலாமா? Shall we? So yes, the correct answer is absolutely option C. எதனால option C ன்னு சொல்றேன். First of all, இந்த reactionல 2A gives 3B. அது அப்படியே rate expressionக்கு பார்த்தேன்னா -1/2 dA by dt or whatever it is. இங்க dA யூஸ் பண்ணியிருக்கோமா? ஆமா. இங்க dA by dt is equal to plus 1/3 dB by dt. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஒன்ட்ட ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் ஏ தான் கேட்டிருக்கான். ஃபார்மேஷன் ஆஃப் பி, அதாவது டிபி பை டிடி வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு புக்லேயே கொடுத்துருக்கான். ஓகேவா? டிஏ பை டிடி தான் வேணும். அப்போ இந்த 2 இந்த சைட் போட்டேன்னா யூ வில் கெட் 2/3x, ரைட்? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரியான கொஸ்டின். ஸோ அதனால நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். I'll give you another set of question. Try பண்ணி எனக்கு அதற்கான ஆன்சரை சொல்லுங்க. So yes, this is the question. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? Let me know the answer for the same.
And in the entire notes கிடைக்கிறதுக்காக please do like the செஷனை லைக் பண்ணுங்க. நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். எஸ் டக்கண்ணா, ஆன்சர் என்ன? எஸ் எஸ் எஸ். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஐ நோ இட் டேக் சம் டைம், இட் வில் டேக் சம் டைம், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. சமீஹா ஆப்ஷன் ஏ, வின்சி ஆப்ஷன் சி. டேக்கண்ணா கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கடா. ஓகே, கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வாசிச்சு பார்ப்போம். 100 centimeter cube of 1m CH3COOH is mixed with 100 centimeter cube of 2m CH3OH, right, to form ester. சரி, the change in initial rate if each the solution is diluted with equal volume of water. equal volume of water வச்சு dilute பண்றேன்னு சொல்லியிருக்கா. rate constant formula போய்க்கோ. rate is equal to concentration of A and concentration of B, right? concentration of A initial எப்படி இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு. இப்போ equal amounts of water எடுத்தேன்னா obviously 1 பாதி ஆயிரும், 2 பாதி ஆயிரும், which means half and 2/2, which is 1. obviously உனக்கு வேல்யூ k/2 அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ அவன் என்ன வேல்யூக்கு மாறி இருக்குன்னு கேட்கல. the change in the initial rate when it is diluted with the equal volume of water, change in initial rate என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ R1/R2 நம்ம கண்டுபிடிச்சா போதும், or R1 எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். we know R1 is equal to 2K, R2 is equal to K/2, ரெண்டுத்தையும் போட்டேன்னா 4 வரும். and so R2 is equal to R1/4 or 0.25 R1 அப்படின்னு சொல்லலாம். and so you are absolutely right, வின்சி கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் மை டியர். நெக்ஸ்ட், இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் டெம்பரேச்சர், ஃபாலோட் பை ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கேட்டலிஸ்ட். ஸோ ஒன்றுன்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது இதர் எண்டோதெர்மிக்காக இருக்கலாம் இல்லை எக்ஸோதெர்மிக்காக இருக்கலாம். எண்டோதெர்மிக்னா அது ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கும், எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணிக்கும். அதனால தான் எண்டோ உள்ள, எக்ஸோ வெளியே அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக்கா இருக்கிறத பொறுத்து, இஃப் இன் கேஸ் அது எண்டோதெர்மிக்கா இருந்தால் நான் டெம்பரேச்சரை கூட்ட அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரேட்டு கூடிட்டே இருக்கும். டெம்பரேச்சரை குறைச்சேனா ரேட்டு குறையும். இதுவே எக்ஸோதெர்மிக்னா ஆல்ரெடி அந்த ரியாக்ஷன் வெளியில ஹீட் வந்துட்டு இருக்கு, அதுக்கு ஹீட் வேணாம், அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா ஹீட்டு கொடுத்தேன்னா ரேட்டு குறையத்தான் செய்யும். பட் ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய ஹீட்டை டெம்பரேச்சரை குறைச்சி விட்டு ஹீட் எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டேனா then rate கண்டிப்பா increase தான் ஆகும். Okay, next, temperature. As I told you, for endothermic, temperature increases, the rate of reaction. Exothermic, temperature decreases, the rate of reaction increases. Next, in case of pressure, solid and liquid pressure has no effect, but இதுவே gas இருந்துச்சுன்னா pressure கூட rate of reaction கூடும். gasல temperature கூடுச்சுன்னா rate குறையும். gasல temperature கூடுச்சுன்னா rate குறையும். next நம்ம நம்மளோட கான்சன்ட்ரேஷனை பற்றி பேச போகிறோம். டேக்கண்ணா எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஒரு ரியாக்ஷன் இனிஷியலாக நடக்கும்போது பயங்கர ஸ்பீடாக நடக்குது, பட் போக அதோட ஸ்பீடு குறையுது. ஏன் ப்ராடக்ட் டக்குன்னு ஃபார்ம் ஆகிறது இல்லை, போக டைம் ஆக. த ரீசன் இஸ் ரியாக்டன்ட்டோட கவுண்ட் குறைய
உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் குறையும், கொலிஷன் கம்மியாகும், அதனால ப்ராடக்ட் உருவாகுது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொலிஷன் நல்லா நடக்கும், ரியாக்டன் கம்மியாக இருந்துச்சுன்னா கொலிஷன் கம்மியாக தான் நடக்கும். ரைட். நெக்ஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி பேச போகிறோம். எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம், சர்ஃபேஸ் ஏரியா கூடுச்சுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கூடும். பிகாஸ் இந்த உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கும் வெளியில இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் கூட ரியாக்ட் ஆகிறதுக்கான ஒரு தருணம் அங்கே கிடைக்கும். அதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீ ஒரு பெரிய இந்த சுகர் கியூப்லாம் சொல்லுவாங்கல்ல, ரைட், ஐஸ் சுகர் கியூப். அந்த சுகர் கியூபை நீ டீலையோ காஃபிலையோ போட்டு குடிக்கும்போது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட்லி டிசால்வ். பட் இதுவே சுகரை பவுடர் பண்ணிட்டு அதை எடுத்து போட்டு ஒரு கலக்குனேனாவே அது ஃபுல்லா டீல டிசால்வ் ஆயிரும். சர்ஃபேஸ் ஏரியா கூடுறதுனால தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. ரைட். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பெருசா நீ வேற எதையும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஃபைனலா கேட்டலிஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். கேட்டலிஸ்ட் வில் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டக்குன்னு நடத்திட்டு விட்டுரும். என்ன காரணம்? அது ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி இதையெல்லாம் மாற்றிவிடும். ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன மேம்? என்னோட ரியாக்டன்ட் இனிஷியலாக ஒரு 20 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அது 100 யூனிட்ஸ்க்கு போனதான் ரியாக்ஷன் நடக்கும்னா, இப்போ இந்த 20லேருந்து 100க்கு போகிறதுக்கு அதுக்கு தேவையான ஒரு 80 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா? இந்த 80 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜியை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவேன். வெராஸ் எந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆச்சுன்னா அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குமோ அந்த பாயிண்ட், அந்த யூனிட் ஆஃப் எனர்ஜியை தான் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு சொல்லுவேன். ஸோ 20ங்கிறது ரியாக்டன்ஸ் எனர்ஜி, 100ங்கிறது த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி, அண்ட் 100 - 20 80 தேவையான எனர்ஜி அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரியா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், கேட்டலிஸ்ட் உன்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷனை மாற்றும். பாத் ஆஃப் ரியாக்ஷனை இவ்வளோ தூரம் நீ போக வேணாம், சீக்கிரமாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுரும். ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி, ஏன் ரேட் கான்ஸ்டன்ட் கூட மாற்றும். ஆனால் யாரை மாற்றாது அப்படின்னு கேட்டேன்னா, டெல்டா வேல்யூஸ், எஸ்பெஷலி டெல்டா ஜி, டெல்டா ஹெச், டெல்டா எஸ் அண்ட் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்டை மாற்றாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி இந்த கேட்டலிஸ்ட் யாரை ஆல்டர் பண்ணுவா, யாரை ஆல்டர் பண்ண மாட்டாங்கிறத பேஸ் பண்ணி லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயே ஒரு 2 to 3 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோ. ரைட். ஸோ யுவர் வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹியர். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் த சேம் ஐடியா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு டக்குன்னு சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட். Let me know your answers in the comment section. Yes. Answer பண்ணுங்க. I want every one of you to answer. Option C Dana, sure? Is it option C? Are you sure? Are you guys sure? Okay. So yes, the correct answer for this question is absolutely option C. You guys are absolutely right. Option C சொல்லிருக்கீங்க. Very good. ஏன்னா an increase in concentration of reactant will lead to change in collision frequency. Collision frequency increase ஆகும், அதனால rate of reaction increase ஆகும். Very good. Let me know the answer for the same. இந்த questionக்கான answer என்னன்னு சொல்லு பார்ப்போம். Hi Praveen, welcome on board. So yes Kana, இந்த questionக்கான answer என்ன? Let me know your answers in the comment section.
Quick da kanna, quick, quick, quick. Quick. சீக்கிரமா ஆன்சர் பண்ண பாப்போம். சீக்கிரமா ஆன்சர் பண்ணு. Yes. So yes, ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் கையிலேயே தான் ஆன்சர் இருக்கு. ஏதானா? ஷியோரா? இல்ல பியா இல்ல சியா? யோசிச்சு 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 சொல்லு. யோசிச்சு சொல்லு பாப்போம். யோசிச்சு சொல்லு, யோசிச்சு சொல்லு. ஓகே. Okay, okay. So I can see a lot of answers, lot of answers. Very good, guys. The correct answer is absolutely option A. Samiha, correcta solirkinga. Vinci, correcta solirkinga. The correct option is option A. Decomposition of phosphine on tungsten at low pressure is a first order reaction. First order reaction, rate is proportional to the surface coverage. First order andalum, end order andalum, rate is proportional to the surface coverage. Very good. Next question. In the question card answer enna? In the question card answer enna? They canna answer தப்பா இருந்தாலும் பரவாயில்லை. Please answer it out. Please answer it out. Please answer it out, Rakana. Option A dana, sure? Are you guys sure? The addition of catalyst during a chemical reaction alters which of the following? It will alter activation energy. Already in a solid name. TAP RR, taper. T stands for threshold. A stands for activation. P stands for what? P stands for what? Path of reaction. R stands for rate and R stands for rate constant. So yes, activation energy is the absolute right answer. Next, delta H na enna? Change in heat தான் நீ delta H னு சொல்லுவேன். Delta S na randomness or entropy, change in entropy அப்படின்னு கூட சொல்லுவேன். So rate lawல நம்ம rate constant introduce பண்றோம். Kங்கிறது தான் நம்மளோட rate constant. Rate law states that rate is directly proportional to concentration of reactant with respect to their orders. இங்க XYங்கிறது அவங்களோட ஆர்டர், AB அப்படிங்கிறது அவங்களோட கான்சென்ட்ரேஷன், அண்ட் எஸ் ரேட் கான்ஸ்டன்ட்டை நம்ம K அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ரேட் கான்ஸ்டன்ட். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொரு ரியாக்ஷனுக்குமே இந்த ரேட் கான்ஸ்டன்ட் மாறத்தான் செய்யும், கண்டிப்பா மாறும். அண்ட் இந்த ரேட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை பொறுத்து மட்டும்தான் மாறும், கான்சென்ட்ரேஷனை பொறுத்து மாறாது. Rate constant will not depend on concentration, it will only depend on temperature. So இப்போ இந்த rate constant ஓட characteristics என்ன? Rate constant ஓட வேல்யூ கூடுச்சுன்னா ரியாக்ஷன் டக்குன்னு நடக்கும். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அதற்கான ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கு. அந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஓட வேல்யூ will always change with temperature. It does not depend upon the concentration. Very important point. இது பேஸ் பண்ணி question கேப்பா. Next, unit of rate constant depends upon the order of a reaction. Unit of rate constant order of reaction பொறுத்து இருக்கும். Right. இப்போ நீ இந்த order of a reaction and unit of rate constant என்ன அப்படிங்கிறத தனியா உட்கார்ந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. This is more than enough. This is more than sufficient. நோட் பண்ணடா கண்ணா.
எஸ், நோட் பண்ணு. எஸ், நோட் பண்ணிட்டியா? வெரி குட். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். இதை பத்தி நீ ரொம்ப டீட்டெயிலா படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்னா அதுல உனக்கு ரியாக்டின் டக்குன்னு ப்ராடக்டா மாறுது, நடுவில் நிறைய இன்டர்மீடியேட்ஸ் இருக்கும். பட் இதுவே எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்னா அங்க ரியாக்டின் டக்குன்னு ப்ராடக்டா மாறிடும், ரியாக்டின் டைரக்ட்லி கன்வெர்ட்ஸ் இன்டு ப்ராடக்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ல மல்டிபிள் ஸ்டெப் இருக்கும், எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ல சிங்கிள் ஸ்டெப்ல நடந்து முடிஞ்சிடும். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ல ஓவரால் வேல்யூ ஆர்டர் வேல்யூ லார்ஜா இருக்கும், எலிமெண்ட்ரியில அப்படி இருக்காது, இட் இஸ் வெரி ஸ்மால். தென் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டைரக்டா ஃபார்ம் ஆகாது, there is a lot of step involved, ஆர்டர் ஃபிராக்ஷன்ல கூட இருக்கலாம். எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ல ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கிறதுனால ஆர்டர் 0 1 2 இருக்கும். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். மேம் ஆர்டர்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, வாட் இஸ் எக்ஸாக்ட்லி திஸ் ஆர்டர், வாட் இஸ் எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் மென்ஷனிங் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் யூ ஷுட் ரிமெம்பர் ஒன் திங் ஹியர். ஒரு ரியாக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நடக்குது அப்படிங்கிறத உன்னால ஆர்டர் வச்சு சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு ரியாக்டனுக்கும் ஒவ்வொரு ஆர்டர் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு எம் பிக்கு எம், அண்ட் ஓவராலா அந்த ரியாக்ஷனுக்கே என்ன ஆர்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ரெண்டுத்தையும் நீ ஆட் பண்ணா போதும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கண்ணா. எஸ், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷனை பத்தி பேச போறோம். இன்னைக்கான மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ விதமான ரியாக்டன்ட் நீ அங்கே யூஸ் பண்ற. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹெச்சிஎல் வந்துட்டு NaOH கூட ரியாக்ட் பண்ணதுதான் ஒரு ரியாக்ஷன்ல. இங்க மாலிகுலாரிட்டி வில் பி 2 பிகாஸ் ஒரு HCl ஒரு விதமான ரியாக்டன்ட் இன்னொரு விதமான ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், மாலிகுலாரிட்டி இல்ல 0 ஆயிருச்சுன்னா then there is no reaction, molecularity fraction இருக்க முடியாது. it should always be a natural number 1 2 3 அந்த மாதிரி நம்பரா தான் இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் வந்தா மட்டும் மாலிகுலாரிட்டி கொஞ்சம் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி? ஒரு ரியாக்ஷனோட ஃபார்முலா பார்த்ததுமே உன்னால மாலிகுலாரிட்டியை பத்தி பேச முடியும், பட் ஆனா இன் கேஸ் ஆஃப் ஆர்டர் உன்னால அப்படி டக்குன்னு பேச முடியாது. ஆர்டர் 0 ஆர் ஃபிராக்ஷனா கூட இருக்கலாம், பட் மாலிகுலாரிட்டி cannot be 0 ஆர் ஃபிராக்ஷன். மாலிகுலாரிட்டிங்கிறது ஒரு தியோரிட்டிக்கல் வேல்யூ, உன்னால ஃபார்முலா பார்த்ததும் சொல்ல முடியும், பட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. அண்ட் ஆர்டரை நீ எலிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம், மாலிகுலாரிட்டியை நீ எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் வித் தட் லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் மை டியர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத டக்குன்னு சட்டுன்னு மாசா கிளாஸா சொல்லி பார்ப்போம். டே கண்ணா, நாளையிலிருந்து நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேவா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் ஃபார் NEET 2025 சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு பே அட்டென்ஷன் ஃபார் த சேம். ஓகேவா? ஸோ எல்லாரும் மறக்காம நாளையிலேருந்து வந்துரு. இஃப் கெமிஸ்ட்ரி கோஸ் வெல் தென் நான் கண்டிப்பா நானே பிசிக்ஸ் அண்ட் பயாலஜிக்கும் வீடியோ போடுறேன், சரியா? So yes Kana, let me know the answer, let me know the answers in the comment section. I want every one of you to answer, Kana. I want every one of you to answer. யோசிச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எஸ், யோசிச்சு சொல்லுங்க. வின்சி ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க.
Others, please let me know your answers. Please let me know your answers. When initial reaction kudukladakana, it is a plain concept. When initial concentration of reactant is doubled, its half-life period is not affected. Half-life period concentration affect பண்ணலனா அது first order இருக்கும். Similarly, rate of reaction concentration affect பண்ணலனா அது zeroth order இருக்கும். Okay va? Is that clear? Is that clear? Okay, so next we will move on with the next set of question. இது என்ன reaction? இந்த reactionோட order என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்து சொல்லணும். So let me know your answers in the comment section below. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு பாப்போம். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு பாப்போம். Yes. சொல்லு பாப்போம். Okay, option A, option B. So the correct answer is absolutely option A da kanna. Idha nee ஞாபகம் வெச்சுக்கணும். இந்த ஒரு reaction மட்டும் ஞாபகம் வெச்சுக்கோ. This is super duper important. This comes under third order reaction. சரியா? இந்த ஒரு reaction மட்டும் தான் third order கீழ வரும். As you guys know, zeroth order, first order, second order லாம் ஓகேவா? zeroth order, first order, second order லாம் reaction நடக்கும். Third order or more than third order reaction நடக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். Okay va, so in the question rate of reaction is equal to rate constant. R is equal to rate constant னு சொல்லிருக்கான். அது என்ன order reaction இருக்கும்? அது என்ன order reaction இருக்கும்? Yes, let me know your answers. Let me know your answers in the comment section, my dear. Okay. Yes, can answer பண்ணு. Vinci option A, Samira option B. I can see just two answers here. மற்றவங்களாம் என்ன பண்றீங்க? So whenever rate is equal to rate constant, rate is independent of concentration. அது எப்படி கிடைக்கும்? R is equal to K concentration of A power 0. Concentration 1 ஆயிரும். அப்ப R is equal to K. Then it implies that it is a zeroth order reaction. Very good, very good. Next question. இந்த questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Let me know the answer for this question. Yes, let me know the answer for this one, guys. Let me know the answer for this one. Yes, answer என்ன? Try it out, guys. Try it out. Try பண்ணனா கண்டிப்பா உனக்கு இதற்கான ஆன்சர் கிடைக்கும். So கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. I believe in you. நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன்.
Yes, yes, yes. So let me know your answers, my dear. Let me know your answers. Very good, very good, very good. So the answer is going to be absolutely option B. Option B, Samiha, correcta சொல்லிருக்கீங்க. Option B is the right answer. எப்படி கண்டுபிடிச்சோம்? ரொம்ப ஈஸி தான் கண்ணா. இங்க என்ன சொல்லியிருக்கா? Rate of concentration between two reactants A and B decreases by a factor of 4 னு சொல்லியிருக்கா. அப்போ இனிஷியல் ரேட் வந்துட்டு R1 இருந்துச்சுன்னா அது R1 by 4 டிக்ரீஸ் ஆயிருக்கு. Correct, right? R1 by 4 மாறி இருக்கு. Then if the concentration of B is doubled and the order of reaction with respect to reactant B is reactant B வச்ச order என்னன்னு கேட்டிருக்கான், Y value என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? ரைட். ஸோ நீ என்ன பண்ற, ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ற, ஃபைனலா உனக்கு -2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ -2 is the absolute right answer. You guys are, yes, order can be positive, negative, zero or even fraction. இதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆர்டர் பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ, ஃப்ராக்ஷனா கூட இருக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிச்சிங்களா? ரைட். Next, நம்ம zeroth order reaction பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். Always we know in zeroth order your rate is independent of concentration, which means R is equal to K. Rate is equal to rate constant அப்படின்னு எடுத்துக்கலாம். Then rate constant ஆன formula தான் initial minus final concentration divided by time taken. And finally T half order value initial concentration by 2K. இப்போ ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஹை ப்ரெஷர்ல ஒரு ரியாக்ஷன் zeroth order இருந்துச்சுன்னா அதே ரியாக்ஷன் low pressure la first order irukku. Okay, Santosh, hi, welcome on board. Sorry. So ஒரு reaction high pressure la zero order இருந்தா low pressure la first order மாறிடும். இதை நீ நோட் பண்ணிக்க. Next, இந்த ஜீரோ ஆர்டருக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஸ்டோரி தான். ஒரு சில பசங்க நல்லா படிக்கிறவங்க திடீர்னு மார்க் கம்மியாய் 0 மார்க் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? அப்படி படிக்கக்கூடிய ஒரு பையன் திடீர்னு கான்சென்ட்ரேஷனே இல்லாம படிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம ஜாலியா இருக்கணும்னு நினைச்சு அவனோட மார்க்கை பயங்கர மோசம் பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்ததுமே வீட்டுல பயங்கரமா ரைட் அண்ட் லெஃப்ட்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இருந்தாலும் உன் கான்சென்ட்ரேஷன் ஏறுதான்னு பார்த்தேன்னா கிடையாது. அவங்க கான்சென்ட்ரேஷன் ஏறாம அப்படியே இருக்கும். ஆனா இதுவே அந்த பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு வச்சு, டே கண்ணா, இந்த உன் லைஃப்ல இந்த பாதியில மட்டும் நீ கஷ்டப்பட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா நீ சந்தோஷமா இருந்துடலாம்டா, அம்மா அப்பாவை எல்லாம் நல்லா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் மோட்டிவேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், திட்டனா கூட சரியாகாத பையன் இந்த மோட்டிவேஷனை கேட்டதும் பயங்கரமா படிக்க ஆரம்பிக்கிறான். திருப்பி ஃபுல் மார்க் வாங்க ஆரம்பிச்சிடான், ஃபர்ஸ்ட் ரேங்கரா மாறிடுறான். ஓகேவா? ஸோ இதுதான் ஜீரோ ஆர்டர் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சவன் மார்க் வாங்காம போறான், வீட்டுல திட்டுறாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த பாதி உன் லைஃப்ல இந்த பாதியில மட்டும் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுடா, லைஃப் ஃபுல்லா செட்டில் ஆயிடலாம்னு சொன்னதும் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். ஓகேவா? திஸ் இஸ் யோர் ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன். அக்கா அப்போசிஷன் 350 அபோவ் தான்க்கா வருது. அப்போசிஷனா? சந்தோஷ், ஓவராலா சொல்றீங்களா? ஓவராலா உங்க மார்க் 350 தான் வருதா? இன்னும் நமக்கு 15 days இருக்கு சந்தோஷ், 15 plus days இருக்கு. ட்ரை டு புஷ் இட் ஹார்டர், ட்ரை டு புஷ் இட் டில் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும், உங்களால ஈஸியா 400, 450, 500 ரீச் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, மார்க் 350 தான் வருது. டோன்ட் யூ வரி. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் கெமிஸ்ட்ரிக்கு 10,000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷன் கொடுத்துருக்கேன், அதை கூட செக் பண்ணி பாருங்க. இல்லை மேம் எனக்கு எக்ஸாக்டா நீட் எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் வருங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி தாங்கன்னா இனி ஒரு சீரீஸ் வரப்போகுது. நாளையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு ரெகுலராக வாங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் ஒரு 400, 450, 500 ரேஞ்சுக்கு நம்மளால வர முடியும். சரியா? நான் உங்களை திடீர்னு 350 வாங்குற உங்களை 720 வாங்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது கண்ணா. தட் இஸ் சோ ரேர். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா முடியும், முடியாதுன்னு நான் சொல்லலை. தட் இஸ் சோ ரேர். பட் உங்களோட மார்க்கை நம்ம இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். ஃபோக்கஸ் ஆன் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சூப்பரா மார்க் அது பூஸ்ட் பண்ணி தரும். பிசிக்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை ஃபுல்லா நல்லா பார்த்து வச்சிருங்க. அதனால உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே? So Vinci, it is going to start from tomorrow, Kanna. Okay, it is going to start from tomorrow. All right?
எஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் நம்மளோட half life பீரியட்கான ஃபார்முலாவை தான் இங்கே பார்க்குறோம். ப்ளீஸ் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். தீஸ் ஆர் ஆல் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே மேக்ஸிமமாக இருக்கும். அவனை விளையாட சொன்னோம் இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வந்தாலும் அதுக்கு அவ்வளோவா அவன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். எப்போவுமே படிக்கிற நேரத்தில் ப்ளஸ் அவுட்டோர் கேம்ஸ் இல்லாமல் இன்டோர் கேம்ஸ்க்கெலாம் அவன் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். பிரெயினை நல்லா டெவலப் பண்ணுவான். அண்ட் அவனோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவன் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக அவனால் நல்ல மார்க்கை வாங்கி லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ட்ரிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன், 0 ஆர்டருக்கு 0 மார்க் வாங்கக்கூடிய பையன். இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஓகே கண்ணா, ஃபர்ஸ்ட் 500 வாங்கியிருக்கீங்களா? ஈஸியா டே கண்ணா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க 500 எடுத்திருந்தீங்கன்னா உங்களால ஈஸியா 600, 620, 650 எல்லாம் டச் பண்ண முடியும். ஓகேவா? டோன்ட் யூ வரி, கண்டிப்பா மார்க் வாங்கிடலாம். டே கண்ணா, நிலா அசால்ட்டா வாங்கலாம்டா, ட்ரஸ்ட் மீ. சரியா? கொஞ்சம் ஒர்க் பண்ணேனா போதும். So yes, இதுதான் உங்களோட கொஸ்டின் டக்கனா. லெட் மீ நோ யூர் ஆன்சர்ஸ். லெட் மீ நோ யூர் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். இந்த கொஸ்டின்கான ஆன்சர் சொல்லுங்க. சந்தோஷ், உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன், இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு கண்ணா. ஒவ்வொரு அகாடமியில ஒவ்வொரு விதமான மாக் டெஸ்ட் தராங்க. ஸோ ஒரு சில அகாடமிஸ்ல ஈஸி மாக் டெஸ்ட் தரதுனால நீங்க நல்ல மார்க் வாங்குற மாதிரி எல்லாம் தோணும். பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் தருவாங்க, அதனால உன் மார்க்கு கம்மியாகிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் யுவர் மார்க்ஸ் ஆர் எனி திங். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹவ் யூ ப்ரிப்பேர். உன்னோட ப்ரிப்பரேஷனை மட்டும் கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டே இரு. இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் ஷியோர் உன்னால நல்ல மார்க்கை வாங்க முடியும். ஈஸியாக கவர்மெண்ட் காலேஜ்லையும் போக முடியும். சரியா? ஸோ டோன்ட் யூ வரி, டோன்ட் யூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பை மாக் டெஸ்ட் ஆஸ் செட் பை வின்சி சொன்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம உங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்க கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? So yes, answer என்ன? டோன்ட் யூ வரி நசீரா, உங்களுக்காகவே நீங்க எந்தெந்த சாப்டர் பேக்லாக் போட்டிருக்கீங்களோ அதுக்கு எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எந்த சாப்டர் வேணும்னாலும் அந்த சாப்டர் பிரமிளா மேம் அப்படின்னு சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வீடியோ வரும். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் தான் கண்ணா. நோட்ஸுமே நான் அதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் லுக் இன் டு த சேம். ஓகே? ஸோ வின்சி ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. கண்ணா யோசிச்சு சொல்லு. இதான் உன்னோட கிராஃப். இதில் எக்ஸ் அண்ட் ஒய்யை தான் நீங்கள் ரிலேட் பண்ணி சொல்லணும். 0th ஆர்டர்ல இந்த மாதிரி கிராஃப் எங்க வரும்? 0th ஆர்டர்ல அப்பா அம்மா லெஃப்ட் அண்ட் ரைட்னு உன்னை திட்டினாலும் கான்சென்ட்ரேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரேட் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கான கிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு 0th ஆர்டர் தான் இது. இதுவே ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய பையன் அவனோட ஹாஃப் லைஃப்ல ஃபுல்லா ஹெவியா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க் வாங்குவான். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு டி ஹாஃப் அண்ட் கான்சென்ட்ரேஷன். So yes, option C is the right answer. Option C is the correct answer. Very good, very good. Right? Next இன்னொரு கொஸ்டின் தரேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Let me know the answer for this one, my dear. Let me know the answer for this one. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
Come on, guys. I want you to answer for this one. I want you to answer for this one. Yes, yes, yes. Okay. சந்தோஷ், வின்சி, நசீரா, சமீஹா, எல்லாரும் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Yes, yes, yes. Okay. Guys, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. I can, I'm damn sure that you can answer it. சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. வின்சி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. ஓகே, வின்சி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. Others, please let me know your answer, my dear. Please let me know your answers. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ். கண்ணா, கான்செப்ட் முடிச்சுட்டு நம்ம நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் திருப்பி ஒரு தடவை ஃபுல்லா பிரிச்சு மேய போறோம். ஸோ எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் ஏ. எப்படி? ரொம்ப சிம்பிள்ரா. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதோட ரேட் என்னன்னு அவனே கொடுத்துட்டான். டைம் என்னன்னு கேட்டிருக்கா. டு ரெடியூஸ் 20 கிராம் டு 5 கிராம். அப்போ ரேட் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா எடுத்துக்கிற. K is equal to 2.303 divided by T log of A0 by AT. ஸ்பெசிபிக் ரேட்னாலும் ரேட் கான்ஸ்டன்ட்னாலும் K வேல்யூ தான். வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண அழகா உனக்கான ஆன்சர் வந்துடும். Okay, so next question. This is very, very, very important. Let me know the answer for the C. இந்த questionக்கான ஆன்சர் என்ன? Come on, guys, I want you to answer it out. ரொம்ப சூப்பரான, ரொம்ப ஈஸியான ஒரு question. இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். Okay. Vinci option C. Others, please let me know. Vinci மட்டும்தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. So always remember, whenever your completion date is 99%, ஓகேவா? completion percentile வந்துட்டு 99% இருக்குன்னா, அப்போ your T half is said to be twice of the original value. And so original T half value 2.303 divided by K இருந்துச்சுன்னா, then for 99%, it is going to be 2 into T half, which is none other than 4.606 by K. Okay, so option D is the right answer. Option D is the correct answer.
நெக்ஸ்ட் நம்ம கொலிஷன் தியரியை பத்தி பேச போறோம். கொலிஷன் தியரினா என்ன, கொலிஷன் தியரியில என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம், கொலிஷன் தியரியில என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். எஸ் எஸ் எஸ். சோ நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம், எப்படி ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. சும்மா நாச்சுக்கு இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் திடீர்னு ப்ராடக்டா மாறுதுன்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த கொலிஷன் தியரியில அவங்க சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, எப்பவுமே ரெண்டு பேத்துக்கு நடுவில் சண்டை வந்தோம்னா ரெண்டு பேரும் முட்டிக்கணும். அதே மாதிரி என் கையில ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு, இந்த ரெண்டு ரியாக்டன்ட்டும் முட்டுறதுனால தான் எனக்கு ப்ராடக்ட் உருவாகுது, கொலைட் ஆகுறதுனால தான் எனக்கு ப்ராடக்ட் உருவாகுது அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க. அப்போ கொலைட் ஆகும்போ ஏதோ பேச்சுக்கு ரெண்டு பேரும் இப்படியே கொலைட் ஆயிட்டாங்கன்னா ப்ராடக்ட் உருவாமான்னு கேட்டேன்னா கிடையாது. கொலைட் ஆகிற டைம்ல இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அண்ட் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு வச்சுக்கிட்டேன்னா தென் உன்னோட பாசிட்டிவ் எண்ட் நெகட்டிவ் எண்ட் கூட தான் கொலைட் ஆகணும். when there is proper orientation, when positive end collides with negative end and it forms the product that comes under proper collision and proper product. ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். கொலிஷன் நடக்கணும், ரியாக்டன்ஸ் எல்லாம் முட்டணும், முட்டதுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம கொடுக்கணும், அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரெண்டாவது அது முட்டும்போது ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல இருக்கணும், அதாவது ஒருத்தன் பாசிட்டிவ்னா இன்னொருத்தன் நெகட்டிவா இருக்கணும். எஸ் வின்சி, வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ என்னோட கொலிஷன் நடக்கணும்னா ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் உன்னோட ரியாக்டன்ட் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜிக்கு கொண்டு போக போகுது. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அட்லீஸ்ட் அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜியாச்சும் நீ கொடுக்கணும். அப்பதான் அந்த மாலிகுலுக்கு கொலைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜோஷே வரும். அந்த ஜோஷ் வந்துச்சுன்னா சூப்பர் ஈஸியா நம்மளால கொலிஷனையும் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இப்போ ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி எந்த மாதிரி இருக்கும், எண்டோதெர்மிக்ல ஆக்டிவேஷன் எனர்ஜி எந்த மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் மை டியர், எப்பவுமே ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா உன்னோட ரியாக்டன்ட் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் கொடுத்துட்டு ப்ராடக்டா மாறுது, எனர்ஜி இஸ் ரிலீஸ். அதனாலேயே ஃபார்வர்ட் எனர்ஜி லைக் ஃபார்வர்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி பேக்வர்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி விட கம்மியாக தான் இருக்கும். இதுவே எண்டோதெர்மிக்னா உன்னோட ரியாக்டன்ட் எல்லா எனர்ஜியும் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு தான் ப்ராடக்ட் கொடுக்குது. இதனாலேயே எண்டோதெர்மிக்ல ஃபார்வர்ட் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் பேக்வர்ட் எனர்ஜி. ஸோ இந்த கிராஃபை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டேனாவே போதும், ஈஸியா இந்த கான்செப்டை சொல்லிடலாம். சரியா? நெக்ஸ்ட், ப்ராப்பர் ஓரியன்டேஷன். நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயானும் சேர்ந்து முட்டினா மட்டும்தான் உனக்கு ப்ராப்பர் கொலிஷன் நடக்கும். அண்ட் எஸ் 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 இதை நீ மெயினா பார்த்துக்கணும். ஆல்ரைட், நெக்ஸ்ட், frequency of collision. Always remember, அங்க நிறைய ரியாக்டன்ஸ் இருந்தா நிறைய கொலிஷன் நடக்கும். ஸோ நிறைய கொலிஷன் நடந்தா மட்டும்தான் அங்க உனக்கு ப்ராடக்ட்ஸ் நடக்கும். ஸோ மேக் ஷூர் தட் யுவர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ ஹை, கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ மேக்ஸிமம், ஸோ தட் கொலிஷன் அக்கர்ஸ் இன் அ மேக்ஸிமம் வே. நெக்ஸ்ட், எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன். எல்லா ரியாக்டன்ட்க்குமே த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அவங்க ரீச் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பார்ட்டிகலுக்கு அட்லீஸ்ட் அவங்க த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியை ரீச் பண்ணா மட்டும்தான் அங்க ரியாக்ஷன் நடக்கும். இது தான் மேக்ஸ்வெல்ஸ் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு 100 ரியாக்டன்ட் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 80-90 ரியாக்டன்ஸ்க்காவது அந்த எனர்ஜி கிடைச்சிருக்கலாம். அப்படி கிடைச்சா மட்டும்தான் அந்த எனர்ஜி ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆகி எனக்கு அங்க ஒரு ப்ராப்பர் கொலிஷன் நடந்து ரியாக்டன்ஸ் இருந்து ப்ராடக்ட்ஸா மாற்ற முடியும். நெக்ஸ்ட், அரேனியஸ் ஈக்குவேஷன். இப்போ நான் ரேட் கான்சன்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி சொல்லிட்டேன். பட் ஆனா ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் யாரு, ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வச்சு நான் ரேட் கான்ஸ்டன்ட் பத்தி பேசியிருக்கேனான்னு கேட்டேன்னா இது வரைக்கும் இல்லை. அதை ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றதுக்காக வந்த ஒரு ஈக்குவேஷன் தான் அரேனியஸ் ஈக்குவேஷன். ஸோ அரேனியஸ் ஈக்குவேஷன்ல என்னதான் சொல்ல வரா, ஆல்வேஸ் ரிமெம்பர் இன் கேஸ் ஆஃப் அரேனியஸ் ஈக்குவேஷன் அங்க K is equal to AE minus EA by RT அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கான். சரியா? இங்க K அப்படிங்கிறது உன்னோட ரேட் கான்ஸ்டன்ட், A அப்படிங்கிறது இட் இஸ் நன் அதர் தேன் Arrhenius ஃபேக்டர், EA அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி,
ஆறுங்கிறது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் அண்ட் டீங்கிறது டெம்பரேச்சர். இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இந்த அரினியஸ் ஈக்குவேஷனை அப்படியே என்னால் யூஸ் பண்ண முடியுமா மேம்? என்ன மேம் சொல்றீங்க, பவர்லாம் வேல்யூ வருது, நான் எப்படி மேம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன்னா, அந்த ஃபார்முலாக்கு நீ போக வேணாம். ஜஸ்ட் லாக் ஃபார்முலாவை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். கொஸ்டின்ல உனக்கு லாக் வேல்யூஸ் கொடுத்துருவான். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி அழகா உன்னால ஆன்சரை எடுத்துக்க முடியும். ரைட். ஸோ ஹியர் யூ ஹாவ் another question. Let me know the answer for this one, my dear. Let me know the answer for this one. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னங்கிறத டக்குன்னு சட்டுன்னு சொல்ல பார்ப்போம். எஸ் எஸ் எஸ், எல்லாரும் எல்லாரும் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Yes guys, please answer, please answer. Okay. நீ யோசிச்சு ஆன்சர் பண்ணு, டைம் எடுத்தாலும் பரவாயில்லை, யோசிச்சு ஆன்சர் பண்ணு. ஓகே. வின்சி, சமீஹா, சந்தோஷ், நசீரா, எல்லாரும் ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட் கண்ணா. இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாரு, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். Yes, yes, yes. Okay, Vinci option B சொல்லிருக்காங்க. Others please answer it out. Please answer it out. ஓகே. ஸோ இது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் என்டால்பி டெல்டா ஹெச், இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்னவா இருக்கும்? Your EA will be more than that of delta H. Delta H விட EA ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கான ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். இதை நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், the activation energy for a simple chemical reaction is EA in forward reaction. தென் ஃபார் ரிவர்ஸ் அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லு. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உனக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே அப்படின்னு யோசிக்க தோணும். பட் ட்ரஸ்ட் மீ, இட் இஸ் நாட். யூ ஹாவ் டு கிவ் யூ 100% ஹியர். கொஞ்சம் யோசிச்சேன்னா ஆன்சரை கொண்டு வந்துடலாம். So yes Kana, let me know the answers. Let me know the answers in the comment section below. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். Yes Kana. Yes, yes, yes. Vinci option D சொல்லிருக்காங்க. Others please answer. Others please answer. Okay. Is it option D or B? D or B? யோசிச்சு சொல்லுங்க. Or even A or C கூட இருக்கலாம். யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Okay. So yes, the correct answer, the absolute correct answer is going to be
ஆப்ஷன் சி, பிகாஸ் இது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கானே சொல்லலடா கண்ணா. அப்ப அவங்க சொல்லாத வரைக்கும் உன்னால எப்படி எக்ஸாக்டா ஆமா இங்க வேல்யூ அதிகமா இருக்கும், ஆமா இங்க வேல்யூ கம்மியா இருக்கும்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. So yes, it can be less than or more than EA, which is the absolute correct answer. ஓகேவா? எஸ். ஸோ இதோட நம்மளோட கெமிக்கல் கைனடிக்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் எது அப்படின்னு பார்த்தேன்னா, we are going to start with our redox reaction. So redox முடிப்போம், electrochemistry இருக்கு, thermodynamics இருக்கு, equilibrium இருக்கு. இது நாலுத்தையும் முடிச்சிட்டேன்னா சாப்டர்ஸ் முடிஞ்சிடும். அண்ட் எஸ், physical chemistry நம்ம ஃபுல்லா முடிச்சிருவோம். இந்த சாப்டர்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா ஐ வில் கிவ் யூ சம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். ஸோ தட் யூ வில் ஹாவ் a good idea on what kind of question will come. ஓகேவா? as I always say, question practice முக்கியம். ஸோ எஸ், நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸையும் பண்ணிடலாம். ஓகே? எஸ். ஸோ இப்போ before going on to that, I'll give you guys a break. எல்லாரும் please take a short little break. போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அண்ட் ப்ளீஸ் பி பேக் by 6:30. ஓகே, ப்ளீஸ் பி பேக் by 6:30 மை டியர். 6:30க்கு எல்லாம் எல்லாரும் வந்துருங்க. ஓகே, எனி டைம் பொற்கொடி. ஸோ அதே வீடியோ நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன். நோட்ஸும் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் ராக்கண்ணா. இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். ஓகே, எஸ், பி பேக் பை 6:30 மை டியர். எல்லாரும் 6:30க்கு தாண்டி வந்துருங்க.
Yes, shall we start, guys? Shall we? Okay, நான் பேசுறது ஆடியோ வீடியோ எல்லாம் ஓகே. கேக்குது. Perfect. So next இருக்கக்கூடிய அடுத்த parts தான் ரொம்பவே important because redoxல இருந்து ஆரம்பிக்க போறோம். Redox is a very small chapter. Redox சீக்கிரமா நம்ம முடிச்சிருவோம். Whereas we will be mainly focusing on other concepts like நம்மளோட redox reaction, oxidizing and reducing agent, electrochemical series. இதுல எல்லாம் நம்ம importance கொடுக்கலாம். இதுல எங்க இருந்து question வரலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன், நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. Okay, first redoxனா என்ன? Thank you, Vinci. First redox na enna? Red stands for reduction and ox stands for oxidation. அதாவது reductionum oxidationum ஒண்ணுக்கு ஒண்ணே நடந்தா at a time ஒரு reactionல நடந்துச்சுனா அதத்தான் redox reaction சொல்லுவோம். Always remember oxidation na அங்க நீங்க oxygen add பண்ணுவீங்க, hydrogen remove பண்ணுவீங்க, or negative element add பண்ணுவீங்க, positive electropositive element remove பண்ணுவீங்க. இப்படி electropositive electron தரக்கூடிய எலிமெண்டே ரிமூவ் பண்றதுனால there is a loss of electron. Similarly reduction னா hydrogen ஆட் பண்ணுவீங்க, electropositive element ஆட் பண்ணுவீங்க. இப்படி electropositive element ஆட் பண்றதுனால there is a gain of electron. அதே மாதிரி electronegative element ரிமூவ் பண்ணுவீங்க. இப்படி oxidation and reduction simultaneous ஒரு இடத்துல oxidation இன்னொரு இடத்துல reduction simultaneous நடந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம redox reaction அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ oxidation na enna, reduction na enna? Oxidation and reduction சேர்ந்தா redox reaction நடக்கும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? oxidizing agent na enna, reducing agent na enna அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் oxidizing agent na enna? இந்த வீட்டு புரோக்கர்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்டு புரோக்கர், வீட்டு ஏஜென்ட்லாம் சொல்லுவோம் இல்லையா? அவங்களாம் அவங்களுக்காகவா வீடு தேடிக்கிறாங்க? இல்ல. யாரு எந்த கஸ்டமர் வந்து கேட்கறாங்களோ அவங்களுக்கு தேவையான வீடை இவங்க தேடி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் அது பக்கத்துல இருக்கிற மாலிகுல நியர்பை மாலிகுல ஆக்சிடைஸ் பண்ணிவிடும். நியர்பை மாலிகுல ஆக்சிடைஸ் பண்றதுக்காக தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கும். ஸோ தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணா ஆக்சிஜன் வெளியில வரும்ல, எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் அது கிட்ட இருந்து வெளியில வரும்ல, அது பக்கத்துல இருக்கிறவங்க கூட அட்டாச் ஆகி அவனை ஆக்சிடைஸ் பண்ணும். இப்படிதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் சாரி இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரெடியூசிங் ஏஜென்ட்டோட வேலை என்ன? ரெடியூசிங் ஏஜென்ட்டும் அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவன் ரெடியூஸ் ஆகுறதுக்காக தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டானா அவனை தான் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆர் ரிடக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட் வின்சி, வண்டர்ஃபுல் கண்ணா. நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கான ட்ரிக்கை நான் உங்களுக்கு நம்மளோட வாட் வி சே electrochemistry நான் சொல்லித்தரேன். இப்போ அதை பத்தி பார்க்க வேணாம். So your very first question for the day is addition of oxygen to an element or a compound is termed as. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Is it oxidation, is it reduction, ionization, or what is it Rakana? Please let me know your answers in the comment section Rakana. Please let me know your answers. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. Okay. Yes or no? Please answer. Make it max, Dakana. Make it max. Okay. Vinci option A சொல்லிருக்காங்க. Addition of oxygen, oxygen addition அதான் oxidation அப்படின்னு சொல்லுவோம். Very good. Next question. Which of the following is not a redox reaction? பார்த்து சொல்லுங்க, பக்காவா சொல்லுங்க. Yes, Dakana, let me know your answers in the comment section. Below. யோசிச்சு கிளியரா சொல்லி பார்ப்போம். which one of the following is not a redox reaction? இதுல எது redox reaction கிடையாது? which one of the following is not a redox reaction? இதுல எது redox reaction கிடையாது?
வின்சி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. வின்சி says option A followed by the right answer. So இதுல எது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. எங்க ஆக்சிடேஷன் நம்பர் ரியாக்டிங் டு ப்ராடக்ட் கூடாமலோ குறையாமலோ இருக்கோ அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. ஸோ இந்த கேஸ்ல ஆப்ஷன் சி இஸ் நாட் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். Next question. Which of the following reaction is not taking place at cathode? இதுல எது கேத்தோட்ல நடக்காது? Always remember lone process ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். சரியா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும், இதுல எது ரிடக்ஷன் கிடையாது அப்படின்னு நீ சொல்லணும். Yes guys, please let me know your answers. Let me know your answers in the comment section below. என்னை பொறுத்தவரை எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட், ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட் ரக்கண்ணா. எஸ். வின்சி பொற்கொடி, ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட் ரக்கண்ணா. ஓகே, வின்சி ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க. Is it option D? Are you sure? கன்ஃபார்மா பார்த்துடலாமா? ஸோ ரிடக்ஷன்னா அங்கே எப்போவுமே கெயின் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கணும். கேத்தோட்ல நடக்காதுன்னா அங்கே கண்டிப்பாக லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். இங்கே எங்கேயாச்சும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா the option B is the right answer. ஏன்னா இங்க மட்டும்தான் பிளஸ் எலக்ட்ரான், பாக்கி எல்லாத்தையும் மைனஸ் எலக்ட்ரான். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் B is the right answer. ஆப்ஷன் B is the correct answer. B தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இங்க நல்லா கவனிச்சு பாரு, இங்க மைனஸ் எலக்ட்ரான் லூஸ் பண்ற, சாரி மைனஸ் எலக்ட்ரான் இதுல இருந்து எலக்ட்ரான் மிஞ்சி வருது. பட் ஆனா இங்க தான் எலக்ட்ரான் ஆக்சுவலா there occurs a loss of an electron. அதனால ஆப்ஷன் B is the right answer. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல யாரு ஆக்சிடைஸ் ஆகிறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The substance that is oxidized. Tell me which one is oxidized. Yes. Come on guys, come on. Please let me know your answers. In the comment section below. Let me know your answers in the comment section, Dakanna. Let me know your answers in the comment section. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லு பாப்போம். ஓகே, யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. Okay, I can see a lot of option D's. Option D தானா? யோசிச்சு சொல்லு. Look into the oxidation numbers, my dear. Oxidation number பார்த்தாவே உங்களால சொல்ல முடியும். யார் ஆக்சிடைஸ் ஆயிருப்பா? இங்க SO2 from +4 it has become 0, which means SO2 reduce ஆயிருக்குன்னா obviously H2S தான் ஆக்சிடைஸ் ஆயிருக்கணும். இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ ஒருத்தர் ரெடியூஸ் ஆகுறானா இன்னொருத்தர் தான் ஆக்சிடைஸ் ஆயிருக்கணும். So obviously H2S is the right answer. புரிஞ்சிச்சா? H2O ஒரு ப்ராடக்ட் தாக்கன்னா இங்க யார் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ எய்தர் SO2 இல்லைன்னா H2S தான் இருக்கும். SO2 is obviously reduced, அதனால H2S தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் A is the right answer. Next question, which conversion is an oxidation? யோசிச்சு பார்த்து சொல்லு பாப்போம்.
Yes, yes, yes. Let me know your answers. Let me know your answers in the comment section below. எனக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத டக்குன்னு சட்டுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி பாப்போம். Ritesh option D, Sri Gayatri option D. Hi Ritesh, good evening Kanna. So yes, let me know your answer, let me know your answers. I want every one of you to answer Kanna. I want every one of you to answer. So யோசிச்சு நிதானமா எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. Yes. Okay, very good, my dear. Very good. Water is getting oxidized. The product of oxidation is water, Dakanna. But water is not getting oxidized. எப்போமே ப்ராடக்ட்ல இருக்கிறது it is not further moving anywhere, right? So அதனால தான் H2S is the correct answer னு சொன்னேன். ஓகேவா? Oh, இந்த क्वेश्चनக்கு சொல்றீங்களா? Very good. So H minus is converted into H. இங்க there is a loss of electron. அந்த ஒரு electron போயிருச்சு. Loss of electron means it is oxidation. Option D is the absolute right answer. Next, oxidation number. தேக்கண்ணா பொதுவா redox reactionல oxidation நடக்குது, reduction நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லிரோம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா எங்க ஆக்சிடேஷன் நடக்குது, ஸ்பெசிஃபிக்கா எங்க ரிடக்ஷன் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஃபேக்டர் தான் ஆக்சிடேஷன் நம்பர். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அதற்கான ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட எஸ் பிளாக்ல குரூப் 1 எலிமெண்ட்ஸ் நீ ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவ, குரூப் 2 எலிமெண்ட்ஸ் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவ. ஆல்கலி மெட்டல்ஸோட டோட்டல் ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது +1, ஆல்கலி எர்த் மெட்டலோட டோட்டல் ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது +2. அப்படியே நீ பி பிளாக்கு வந்தனா குரூப் 13 ஓட ஆக்சிடேஷன் நம்பர் +3, குரூப் 14 ஓடது +4, இப்படி நீ சொல்லிக்கிட்டே போலாம். கரெக்டா? ரைட். ஸ்டில் குரூப் 18 ஓட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? +8லாம் கிடையாது. குரூப் 18 ஓட ஆக்சிடேஷன் நம்பர் it is completely filled, it is completely stable. புரிஞ்சுச்சா? சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட ஆக்சிடேஷன் நம்பரையும் நீ கண்டுபிடிக்க முடியும். ரைட்? சோ அந்த ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி மாறுதுங்கிறத பார்த்து அது ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, ரெடியூஸ் ஆயிருக்கா, அங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது, வேல்யூ. சே ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட ஆக்சிடேஷன் நம்பர் ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா அங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ரெடியூஸ் ஆயிருக்குன்னா ரிடக்ஷன் நடந்திருக்கு. 1ல இருந்து 3க்கு போச்சுன்னா ஆக்சிடேஷன் நடந்துச்சு. 3ல இருந்து 1க்கு வந்துச்சுன்னா ரிடக்ஷன் நடந்திருக்கு. இப்படிங்கிறதெல்லாம் நீ கண்டுபிடிப்ப. இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸ் என்ன தெரியுமா? யாருக்கு என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர் மேம் கொடுக்கணும்? ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், ஓகேவா? வின்சி ஷா கண்ணா பி பேக் as soon as possible. ஓகே, ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஹீலியம், காப்பர், ஜிங்க், இவங்க எல்லாரோட ஆக்சிடேஷன் நம்பரும் 0வா இருக்கும். சிமிலர்லி ஒரு காம்பவுண்ட், ஒரு மாலிகுலோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆஸ் அ ஹோல் கண்டிப்பா 0வா இருக்கும். அப்போ மேம் நான் ஒரு அயான் எடுத்தேன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் H+ அயான் எடுத்தேன்னா, அப்போ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வில் பி ஈக்குவல் டு த அயானிக் வேல்யூ. இங்க H+ ஓட அயானிக் வேல்யூ +1, அதனால +1. மாலிகுலுக்கும் அதே மாதிரி தான். இப்போ SO4 2- உன்ட்ட ஒரு மாலிகுல் இருக்குன்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும்? -2 இஸ் த அயானிக் வேல்யூ, அதனால -2. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீ பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் மாலிகுலா இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் 0. அயான்ஸுக்கு அவங்களோட அயானிக் வேல்யூ என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் மாறும். இதை நோட் பண்ணிக்கோ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓகே, நெக்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், உன்னோட ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் எலிமெண்ட் அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர், எலிமெண்டல் ஃபார்ம் அண்ட் அட்டாமிக் அயான்ஸ் நான் சொல்லிட்டேன், மாலிகுல்ஸ் அண்ட் மாலிகுலர் அயான்ஸ் நான் சொல்லிட்டேன். அதர் தேன் தட் குரூப் 1 எலிமெண்ட்ஸ்க்கு எப்பவுமே அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் +1ஆ இருக்கணும். குரூப் 2A எலிமெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் +2ஆ இருக்கணும். நெக்ஸ்ட்
ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் ஜென்ரலி அது நான் மெட்டல் கூட இருந்துச்சுன்னா +1 இருக்கும், மெட்டல் கூட பாண்ட் ஆச்சுன்னா -1 இருக்கும். ஆக்சிஜனோட எலிமெண்ட் வேல்யூ in case of peroxide it would be -1, generally it is -2, and super oxide இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் K2O ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா then it is going to be -12. next fluorine always எங்க இருந்தாலும் fluorineோட oxidation state -1 இருக்கும். next நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி NaCl NGO இந்த மாதிரி மாலிகூல்ஸ்க்கு எப்பவுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் நம்பர் 0வா இருக்கும். அண்ட் அயனிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அதோட அயானிக் வேல்யூவா இருக்கும். ஸோ நீ என்ன பண்ணணும், இதை ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா நெக்ஸ்ட் நான் இதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கேட்க போறேன். ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் மை டியர், ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். எடுத்துட்டியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டியா? yes or no, please let me know. எடுத்தாச்சா? yes. next போலாமா? okay my dear. so next நம்ம எப்படி redox reaction பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். balancing of a redox reaction is super duper easy my dear. நீ என்ன பண்ணணும்னா, உனக்கு இந்த மாதிரி தியரிட்டிக்கலான கொஸ்டின் உன்னோட நீட்ல கேட்க போறது இல்லை. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கானா ஜஸ்ட் அந்த ஆக்சிடேஷன் நம்பரை இங்க அப்படியே அப்ளை பண்ணி பாரு. அப்ளை பண்ணேனாவே உனக்கு ஈக்குவல் கரெக்டான ஆன்சர் எதுங்கிறத ஜஸ்ட் அப்ளை பண்றது மூலியமாவே உன்னால கண்டுபிடிக்க முடியும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த மாதிரி கண்டுபிடி. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், எலக்ட்ரான் நம்பர் மெத்தட் எதுவுமே உனக்கு தேவைப்படாது. ஓகேவா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கொஸ்டினுக்கு போறோம். So please let me know the answer for this question. Let me know the answer for this one, my dear. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? காயத்ரி, ரிதீஷ், வின்சி. ஓகே, வின்சி இல்ல, காயத்ரி, ரிதீஷ், everyone please answer akana. When K2Cr2O7 is converted to K2Cr4, oxidation number of chromium எங்க இருந்து எங்க மாறி இருக்கு? Yes. Let me know your answers, guys. Hi, Hip Hop Tamila. Hi, Kanna. So please answer this question. இங்க K2Cr2O7, K2Cr4 மாறி இருக்கு. அப்ப you guys know potassium கான வேல்யூ என்ன? It is +1, ரெண்டு இருக்கிறதுனால +2. ஓகேவா? +2. Then chromiumக்கு உனக்கு வேல்யூ தெரியாது, +2x. ஆக்சிஜனுக்கு உனக்கு வேல்யூ தெரியும், -2. -2 into 14 will give you, -2 into 7 will give you -14 is equal to 0. அப்போ 2x வேல்யூ என்னவா இருக்கும்? It is going to be 12. x ஓட வேல்யூ +6 இருக்க போகுது. ஓகேவா? In case of K2Cr4, K2Cr4நாலும் 2 plus x plus -8 இல்லையா? -8 is equal to 0. அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கு? 2 minus 6 -6 ஆயிரும், +6. So இங்க oxidation state மாறவே இல்லை. So +6 to +6, the answer is option A. ஓகேவா? There is no change கண்ணா. option A is the right answer. Hip Hop Tamila, hi கண்ணா, so happy to hear. உங்களோட எக்ஸாம்ல நீங்க 96 out of 100 எடுத்திருக்கீங்க கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் இன்ஆர்கானிக். so happy to hear da கண்ணா. Hip Hop Tamila, இதே மாதிரி ஆர்கானிக், பிசிக்கல் அண்ட் உங்க நீட் எக்ஸாம்லையும் நீங்க சூப்பரான மார்க் எடுக்கணும். காட் பிளஸ் யூ மை டியர். கண்டிப்பா நீங்க அண்ட் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பீங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் த சேம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? கைஸ் ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட் அண்ட் அப்படியே செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன?
Yes, 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 guys. I want you guys to focus. Please let me know your answer. Please let me know your answer. I'm so happy hip hop தமிழா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றது கேட்கும்போ. I should actually thank you so much for watching sessions regularly. Correcta sessionsல attend பண்ணதுக்கு thanks to you. And கண்டிப்பா இன்னும் நல்ல நல்ல மார்க்ஸ் ஃபுல் மார்க்கே நீங்க வாங்க போறீங்க. Okay? Yes. So answer பண்ணுங்க பாப்போம். இந்த questionல the largest oxidation number exhibited by an element depending on its outer electronic configuration is always largest electronic configuration is always 9. Largest oxidation number இது வரைக்கும் காமிச்சிருக்கிறது 9 தான். So அதனால 9 is the right answer. Okay, so with this redox reaction நம்ம முடிச்சிட்டோம். Next நம்ம சூப்பரா நம்மளோட thermodynamics chapter, equilibrium chapter, electrochemistry chapter இது மூணுத்தையும் நம்ம பார்க்க போறோம். So we will start with electrochemistry. Electrochemistry முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு thermodynamics அப்புறம் equilibriumக்கு போலாம். சரியா? Yes. But before going on to this, as usual, I'll give you guys a 5 minutes of break. So எல்லாரும் break போயிட்டு வந்துருங்க. Please go for your break, my dear. And be back. Be back by 6:53. Yeah. So be back by 7 o'clock. Okay. ஒவ்வொரு சாப்டர்ஸ் முடிச்சதும் நம்ம குட்டி 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 பிரேக் கொடுக்குறோம். ஆர் இந்த சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமா போய்க்கிறீங்களா பிரேக்குக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. Do you guys want break now? ஸ்ரீ காயத்ரி எந்த கொஸ்டினுக்கு கண்ணா? எந்த கொஸ்டினுக்கு? Yes, option D தான் கண்ணா. You're absolutely right. Absolutely right. ஸோ இப்போ பிரேக்குக்கு போயிட்டு வந்துட்டு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிச்சதுக்கு அப்புறமா பிரேக்குக்கு போறீங்களா? நீங்களே சொல்லுங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ. ப்ளீஸ் லெட் மீ நோடா கண்ணா. Okay, so we'll have a 5 minutes break. Okay, 5 minutes break. அதுக்கு மேல டைம் எடுத்துக்காதீங்க. And be back by 7 o'clock without fail. And ரொம்ப முக்கியமா be back. ஏன்னா இந்த 3 சாப்டர் முடிச்சதும் நிறைய questions practice பண்ணோம். I want every one of you to be present without fail. Okay? Yes.
Yes, so start பண்ணலாமா? Shall we? எல்லாரும் வந்துட்டீங்களா? Shall we start? Wonderful everyone. So yes, இப்போ அடுத்ததான் நம்ம electrochemistry தான் பார்க்க போறோம். I hope my audio video is all clear. Right? So ma'am, இந்த 10,000 questions மட்டுமே போதுமா மேம்? பிகாஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே டிபெண்ட் பண்ணி தான் மேம் இருக்கேன். லாஸ்ட் மந்த்தாக போட்டுட்டு இருக்கேன். சஹானா, த திங் இஸ், நீங்க இப்ப போடுறீங்க இல்லையா அந்த 10,000 கொஸ்டின் சீரீஸ், அந்த 10,000 கொஸ்டின் சீரீஸ்ல உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், உங்களோட புக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் அண்ட் இனி வேற என்னென்ன மாடல்ல ஒரு சாப்டர்ல என்னென்ன மாடல்ல என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 10,000 கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னாவே ஈஸியா, ரொம்ப ஈஸியா 90% ஆஃப் த கொஸ்டின் அந்த மாடியூல்ல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ 90% ஆஃப் த கொஸ்டின் மாடியூல்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ல எங்கேயாச்சும் டஃபா கொஸ்டின் வந்துச்சுன்னா மட்டும் மேபி அதில் இருக்காத மாதிரி இருக்கலாம். பட் மோஸ்ட்லி 90% ஆஃப் கான்செப்ட் டைப்ஸ், கொஸ்டின் டைப்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆயிரும். ஓகே, யூ கேன் பிளெயின்லி டிபெண்ட் ஆன் இட். பட் அதை மட்டும் பார்க்கக்கூடாது, அது கூடவே சேர்ந்து கான்செப்டையும் ப்ராக்டிஸ் பண்ணணும், கான்செப்டையும் படிக்கணும். இந்த மெகா ரிவிஷன் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்களே படித்தாலும் சரி, நீங்கள் அப்படியும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும். ஏன் மார்க் டெஸ்ட் எழுத சொல்கிறேன்னா, மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் மார்க் டெஸ்ட் எழுதுமோ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, நீட் எக்ஸாம் மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். That will make sure that you get practiced well with the NEET எக்ஸாம்க்கு போகும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. அதனால தான் அதை பண்ண சொல்கிறேன். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்ததா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டருக்கான கான்செப்ட்ஸ். ஓகே, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கான கான்செப்ட். இத்தனை கான்செப்டையும் பார்க்கணுமான்னு கேட்டேன்னா எஸ், அஃப்கோர்ஸ். சாப்டரோட சிலபஸ் பார்க்க தான் பெருசாக இருக்கும். பட் கான்செப்ட்ஸ் ரொம்பவே குட்டி கான்செப்ட்ஸ். ரைட்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்ன? எலக்ட்ரோனா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிஸ்ட்ரினா கெமிக்கல் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாவோ இல்லை கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவோ மாத்திர இல்லையா, அந்த மாற்றக்கூடிய கன்வர்ஷனை பற்றி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அண்ட் இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு நீ ஒரு செல் யூஸ் பண்ணுவ, அதுதான் உன்னோட எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல், ஆஸ் ஐ ஹவ் டோல்ட், இங்க எந்த ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் எடுத்தீங்கனாலும் அங்க ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் நடக்கும். where in which red stands for reduction and ox stands for oxidation. Reduction and oxidation நடக்கும். reducing agentum அங்க இருக்கும், oxidizing agentum இருக்கும். சரி மேம், எலக்ட்ரோகெமிக்கல் செல் ரெண்டு வகைப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. என்னென்ன வகை? டேக்கண்ணா, உன்னோட கெமிக்கல் எனர்ஜியை நீ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறேன்னா அந்த செல்லோட பேரு கால்வானிக் செல். ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து உனக்கு தேவையான எனர்ஜியை நீ இங்க இருந்து எடுத்துப்ப. இதுவே ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு, உனக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்தணும்னா தென் அந்த இடத்துல நீ எலக்ட்ரோலிட்டிக் செல்லை யூஸ் பண்ணுவ. வேர் இன் விச் எலக்ட்ரோலிட்டிக் செல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி தரும். இட் இஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். வேராஸ் chemical energy to electrical energy la and the chemical reaction is a spontaneous process. இதை நீ நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நீ கால்வானிக் செல், டேனியல் செல்லாம் படிக்கும்போது சால்ட் பிரிட்ஜ்னு சொல்லி ஒன்றத்தை பற்றி படிப்பேன். இந்த மாதிரி உன்னோட ஆனோட் சைடு அண்ட் கேத்தோட் சைடை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜாக இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரிட்ஜை எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னா, உன்னோட ஏதாவது ஒரு ஈக்குவல் அயானிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சால்ட்டை எடுத்துக்கிற, லைக் KCl, NaCl, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சால்ட்டை எடுத்துக்கிற, KNO3 கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நீ என்ன பண்ற, கொஞ்சோண்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி அகர் அகாரையும் போட்டு நல்லா கலக்கிக்கிற. ஓகேவா? இந்த ஜெல்லிலாம் உருவாக்கல, அந்த மாதிரி சூடு பண்ணிக்கிற. சூடு பண்ணிட்டு ஒரு டியூப்ல ஊற்றி வச்சுட்டு அந்த டியூபை கட் பண்ணி எடுத்தேன்னா உனக்கான சால்ட் பிரிட்ஜ் ரெடி ஆயிடும். ஸோ இப்படிதான் சால்ட் பிரிட்ஜை ரெடி பண்ணுவாங்க. இந்த சால்ட் பிரிட்ஜை எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, நம்பர் 1 எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக. அதாவது இங்க Zinc 2+, இங்க SO4 2- அதிகரிச்சுட்டே வரும்ல. எஸ், ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் Zinc 2+, SO2- அதிகரிச்சுட்டே வரும். அப்போ அதோட நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணோம்னா இங்கே
இங்க குளோரின் போகணும், இங்க K+ போகணும். so that பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் நியூட்ரலிட்டி அங்க மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது, இப்போ இந்த சர்க்கியூட்ல என்னதான் இப்படி எலக்ட்ரான் போனாலுமே இது ஒரு ஓப்பன் சர்க்கியூட் மாதிரியே இருக்கு. உனக்கு தெரியும், நீ ஸ்விட்சை படிக்கும்போதே பிசிக்ஸ்ல ஸ்விட்சை பத்தி படிக்கும்போதே ஓப்பன் சர்க்கியூட் க்ளோஸ் சர்க்கியூட்டை பத்தி பேசியிருப்பேன். உனக்கு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் நடக்கணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் என்ஷூர் தட் தேர் இஸ் அ க்ளோஸ்ட் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமா க்ளோஸ் ஆக்குறதுக்காக நீ சால்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ற. ஸோ தட் எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகி இப்படி மூவ் ஆகி இப்படி மூவ் ஆகி திருப்பி ஃபண்ட் இடத்துக்கே வந்துடும். மூணாவது, in order to minimize liquid junction potential, ஏன்னா இங்க ஒரு சாதாரண கிளாஸ் டியூப் வச்சேனா இந்த லிக்விட் ரெண்டும் மேலே ஏறி சென்டர்ல ஒரு ஜங்ஷனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேனா then obviously what you should do, number 1 you should maintain electrical neutrality, number 2 you should complete the inner circuit by mixing two solution, and number 3 you should minimize liquid junction potential. இதை எல்லாத்தையுமே நீ பண்ணணும். Alright, next electrochemical cell. கண்ணா, எலக்ட்ரோகெமிக்கல் செல் ரெண்டு வகை. ஒன்னு எலக்ட்ரோலிட்டிக் செல், இன்னொன்னு வோல்டாயிக் செல். உன்னோட கேல்வானிக் கம்போசிஷன்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் வோல்டாயிக் செல்ல நடக்கும். உன்னோட கெமிக்கல் எனர்ஜியை நீ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்திக்கலாம். இதுவே எலக்ட்ரோலிட்டிக் செல்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா மாத்தக்கூடிய செல். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, வோல்டாயிக் செல்ல ஆனோடும் கேத்தோடும் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். whereas எலக்ட்ரோலிட்டிக் செல்னா ஆனோடும் கேட்டோடும் ஒரே எலக்ட்ரோலைட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னா ஒரே எலக்ட்ரோலைட்டுக்குள்ள இருந்தாதான் உனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். கரெக்டா. whereas வோல்டாயிக் செல்ல உனக்கு எலக்ட்ரிசிட்டி வெளியில வேணுங்கிறதுனால தான் நீ அந்த கனெக்ஷனை தனித்தனியா எடுத்துக்கிற, தனித்தனி எலக்ட்ரோட் அண்ட் எலக்ட்ரோலைட்டை வச்சு எடுத்துக்கிற. புரிஞ்சிச்சுங்களா? எஸ், is that clear so far my dear? கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். எனி டவுட்ஸ் so far my dear? ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. நான் ஸ்பீடா போற மாதிரி இருந்தா கூட சொல்லுங்க. I'll slow down and I'll ensure that we are going in the pace. Okay, so ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, சரி, ஓகே. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்ததா நம்மளோட எலக்ட்ரோலிட்டிக் செல்லை பத்தி தான் படிக்க போறோம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், என்னோட எலக்ட்ரோலிட்டிக் செல்ல ஒரே ஒரு சிங்கிள் சிஸ்டம்ல நான் ஆனோடையும் கேத்தோடையும் இப்படி கனெக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ என்ன நடக்கும், ஒரு சொல்யூஷனுக்குள்ள நான் கேத்தோடையும் ஆனோடையும் டிப் பண்ணி வைக்கும்போது இங்க ஆல்வேஸ் ரிமெம்பர், இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் செல் கேத்தோட் நெகட்டிவ், ஆனோட் பாசிட்டிவ். கரெக்டா? அப்ப என்ன நடக்கும்னா, ஆப்வியஸ்லி நம்ம இங்க கரண்ட் சப்ளை கொடுத்ததும் உன்னோட எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகி உன்னோட கேத்தோட் ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். இப்போ இங்க உன்ட்ட காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிற, ஜிங்க் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் எதுவா வேணாலும் இருக்கலாம். நான் சும்மா இங்க காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன், அதுல இருக்கக்கூடிய காப்பர் ஃபுல்லா இந்த எலக்ட்ரான்ஸ்னால அட்ராக்ட் ஆகி இங்க அப்ரோச் ஆகி இங்க ஃபுல்லா ஒரு டென்ஸ் லேயரை ஃபார்ம் பண்ணும். சிமிலர்லி இந்த SO4 இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது ஓகே ஓடி இந்த ஆனோட்ல ஃபுல்லா ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும். ஸோ எல்லா இடத்துலயும் லேயர் தான் ஃபார்ம் ஆகுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில நேரத்துல தேர் ஷால் ஆல்சோ பி லிபரேஷன் ஆஃப் கேசஸ் லைக் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் ஆல். பட் இந்த ஒரு கான்செப்டை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், நெக்ஸ்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், உன்னோட எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் கேத்தோட் எப்பவுமே நெகட்டிவா இருக்கும், ஆனோட் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். மற்றபடி கேத்தோட்ல உனக்கு என்ன நடக்கும், கேத்தோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், ஆனோட்ல ரிடக்ஷன் நடக்கும். புரிஞ்சிச்சுங்களா? உன்னோட வோல்டாயிக் செல்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க நடக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். தென் வோல்டாயிக் செல்லை பத்தி பேசணும்னா நம்ம டேனியல் செல்லை வச்சு அழகா இதை பத்தி படிச்சிடலாம். ஸோ டேனியல் செல்ல ஆனோட் சைட்ல நீ ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்லையும், கேத்தோட் சைட்ல காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லையும் டிப் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இதை டிப் பண்ணி வச்சதுமே இங்க இருக்கக்கூடிய ஜிங்க் 2+ ஆகும், 2 எலக்ட்ரானாவும் ஃபார்ம் ஆயிடும்.
சின்ஸ் இந்த எலக்ட்ரான் இந்த வயர் வழி மூவ் ஆகுறதுனால, பிகாஸ் எலக்ட்ரானுக்கு வேற எங்க போகவும் இடம் இல்லையா, ஸோ அதனால ஆனோட்ல இருந்து இது கேத்தோடுக்கு மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது என்னோட கேத்தோட் ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் நிறைஞ்சு வழியுது. இந்த எலக்ட்ரான்ஸை பார்த்ததும் காப்பர் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய காப்பர் 2+ இந்த எலக்ட்ரான் கூட எப்படியாச்சும் சேர்ந்ததும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த காப்பர் ரோடுக்கு மேல பல்ஜாய் ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணுது. இப்படித்தான் உன்னோட ஜிங்க் 2+ஆ மாறி எலக்ட்ரானை தருது. அதை காப்பர் வாங்கி ஒரு லேயரா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சரியா? திஸ் இஸ் யோர் ரியாக்ஷன். இங்க நீ பார்த்தாவே தெரியும், ஆனோட்ல உனக்கு ஆக்சிடேஷன் நடக்குது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது, கேத்தோட்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் நடக்குது. அண்ட் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக லோன் ப்ராசஸ் அப்படிங்கிற கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோ. வெரி 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 சிம்பிள். இந்த லெஃப்ட் ஆக்சிடேஷன் ஆனோட் நெகட்டிவ் அப்படிங்கிறத தான் லோன் அப்படிங்கிற வார்த்தை வச்சும், ரைட் கேத்தோட் ரிடக்ஷன் அண்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் ப்ராசஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சும் நீ ஞாபகம் வச்சுக்க போற. ஸோ லோன் ப்ராசஸ் இந்த ஒரு வார்த்தையை தெரிஞ்சாவே போதும், லெஃப்ட் சைடு என்ன நடக்குது, ரைட் சைடு என்ன நடக்குது அப்படிங்கிறத கிளியரா உன்னால படிக்க முடியும். alright, so yes, next நம்ம இந்த மாதிரி क्वेश्चनக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பார்த்தலாம். ஸோ செல் ரெப்ரசன்டேஷன் எழுதணும்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஆனோடு எழுதணும், தென் கேத்தோடு எழுதணும். இங்க டபுள் பார் அப்படிங்கிறது சால்ட் பிரிட்ஜை குறிக்கும். ஸோ ஆனோட்ல ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் தென் ப்ராடக்ட், சிமிலர்லி கேத்தோட்ல ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் தென் ப்ராடக்ட். இந்த மாதிரி தான் நீ எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இங்க உனக்கு ஒரு ரியாக்ஷன் தந்திருக்கா, இதை இந்த மாதிரி செல் ரெப்ரசன்டேஷன்ல எழுதி எனக்கு இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Let me know the answers in the comment section below. Yes கண்ணா, ஆன்சர் என்ன யோசிச்சு சொல்லு பாப்போம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். நீ கொஞ்சம் யோசிச்சேன்னா உனக்கு இதற்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ண பார்ப்போம். ஓகே, அஜய் ராம் சி சொல்லி இருக்காரு. அதர்ஸ் ப்ளீஸ் ஆன்சர் அக்கண்ணா. ஓகே, தியா பி சொல்லியிருக்காங்க. ஹாய் தியா. ஹாய் அஜய் ராம், பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அக்கண்ணா. ஹாய். ஸ்ரீ காயத்ரி ஏ சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு இல்லையா காயத்ரி? எனக்கு எஸ், ஸ்ரீ காயத்ரி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. சி, யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஆனோட் தென் கேத்தோட். இதுல ஆனோட் யாரு? ஆனோட்ல என்ன நடக்கும்? மெட்டல் அயானா மாறும். கேத்தோட்ல என்ன நடக்கும்? அயான் மெட்டலா மாறும். அப்ப ஆனோடோட ரியாக்டன்ட் யாரு? காப்பர். ஆனோடோட ப்ராடக்ட் யாரு? காப்பர் 2+. கேத்தோடோட ரியாக்டன்ட் யாரு? Ag2+. கேத்தோடோட ப்ராடக்ட் யாரு? Ag. அப்போ உன்னோட ப்ராசஸ் இந்த என்டையர் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எப்படி எழுதுவ? ஃபர்ஸ்ட் காப்பர் 2+ஆ மாறுது, தென் Ag+, Ag-ஆ மாறுது. அண்ட் ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி. அஜய் ராம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. வெரி குட் மை டியர். மற்றவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இனி இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் மை டியர். இந்த கொஸ்டினை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஐ வில் ஹைட் so that you can see the entire question. கொஸ்டினை கிளியரா வாசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. Yes. Let me know your answers in the comment section below, my dear. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எஸ் டக்கனா, யோசிச்சு சொல்லு. யோசிச்சு ஆன்சர் பண்ண பாப்போம். Hi Mithilesh, welcome on board. Hi Swati, welcome on board. So Mithilesh option D, Swati option D.
Yes, the correct answer for this question is absolutely option D. Because KCl வந்துட்டு ஏன் salt bridge use பண்றாங்க? It is to transfer the number of K plus and Cl minus ions which are nearly same and which has same ionic mobility. Same ionic mobility இருக்கிறதுனால அதனால electrical neutrality maintain பண்ண முடியும். So yes, option D is the absolute right answer. You guys have nailed it. Next, இந்த ஒரு question பாருங்க. இந்த questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. I'll zoom in the question. Okay, I'll zoom in the question so that you can look into the question. Let me know your answers in the comment section. Guys, யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Please let me know your answers. Please let me know your answers. யோசிச்சு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். மிதுலேஷ் ஆப்ஷன் A சொல்லி இருக்காரு. Others, please answer, please answer. So yes, இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்னடா கண்ணா? இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? The correct answer for this question is ஒரு galvanic செல்லுல எலக்ட்ரான் flow எங்க இருந்து எங்க இருக்கும்? எலக்ட்ரான் flow வந்து கண்டிப்பா ஆனோட்ல இருந்து கேத்தோட்க்கு இருக்கும், கரண்ட் flow கேத்தோட்ல இருந்து ஆனோட்க்கு இருக்கும். அதனால எலக்ட்ரான் flow கேட்டிருக்கிறதுனால from negative electrode to positive electrode, because you know anode is your negative electrode. Okay, anode negative, loneல left oxidation, anode negative, anode தான் negative. So negative இருந்து positive க்கு. Very good, very good, very good. Next, EMF of a செல்லுக்கு போறதுக்கு முன்னாடி electrode potential என்னன்னு பார்த்தலாம். டே கண்ணா, எப்பவுமே ஒரு electrode and electrolyte நீ பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும், உன்னோட எலக்ட்ரோட் மெட்டல் அண்ட் எலக்ட்ரோலைட்ல அதே மெட்டலோட அயான் இருக்கும். இப்போ இந்த மெட்டலோட அயானிக் வேல்யூ 0, whereas மெட்டல் இன் எலக்ட்ரோலைட் ஹாஸ் அன் அயானிக் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள ஒரு டிஃபரன்ஷியல் வேல்யூ இருக்கு இல்லையா? That difference in ionic change is called as potential difference. ஓகேவா? ஸோ இப்படி ஆனோடுக்கு தனியா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், கேத்தோடுக்கு தனியா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்து as a whole உன்னோட அந்த செல்லோட எலக்ட்ரோலைட் என்ன, எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்தேன்னா that is called as EMF, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ இந்த EMF எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. நீ இந்த ஃபார்முலா எதுவுமே பார்க்க வேணாம். all you have to do is, if it is an SRP value, SRP-யா இல்லைன்னா SRP-யா மாத்திக்கோ. You should ensure that you minus big value from small value. Big minus small value or right minus left பண்ணேனாவே போதும், உனக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, பெருசா ஃபார்முலால ஞாபகம் வச்சுக்க வேணாம். நெக்ஸ்ட், எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் நான் சொன்ன மாதிரி நமக்கு அந்த எலக்ட்ரோட்ல எதர் ஆக்சிடேஷன் நடக்கலாம் இல்ல ரிடக்ஷன் நடக்கலாம். ஆக்சிடேஷன் இருந்தா அது ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல், ரிடக்ஷன் இருந்தா ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். அண்ட் இந்த பொட்டென்ஷியல் வந்துட்டு at specific temperature, pressure and concentration நடந்துச்சுன்னா at 298 Kelvin at 1 bar of pressure and 1 molar concentration நடந்துச்சுன்னா then அந்த எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மேம் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலா என்ன, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்னன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் ஒரு செல்லுனா ஒரு ஆனோடும் கேத்தோடும் இருக்கும். அப்போ ஆனோடோட வேல்யூ மட்டும் நான் கண்டுபிடிக்கணும்னா, அவனோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை மட்டும் நான் கண்டுபிடிக்கணும்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படியும் கேத்தோடுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அப்போ அந்த வேல்யூ என்னோட ஆனோடோட வேல்யூவை டிஸ்டர்ப் பண்ணல மேம், நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன்னா அந்த இடத்துல தான் we need she. ஸோ எப்பெல்லாம் உனக்கு ஆனோடோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் மட்டும் கண்டுபிடிக்கணுமோ கேத்தோடுக்கு பதிலாக ஷீயை கனெக்ட் பண்ணு. சிமிலர்லி உனக்கு கேத்தோடோட வேல்யூ வேணுமா, ஆனோடுக்கு பதிலாக ஷீயை சப்ஸ்டியூட் பண்ணு. இப்படி சப்ஸ்டியூட் பண்றது மூலியமா உன்னோட ஷீயோட டோட்டல் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் எப்படி பார்த்தாலும் ஷீ வில் ஒர்க் அஸ் அன் எலக்ட்ரோட், பட் அவனோட டோட்டல் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் 0 ஆகுறதுனால கண்டிப்பா உனக்கான
probable electrode potential of anode or cathode கண்டுபிடிக்க முடியும். ஸோ உன்னோட உன்னோட ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் யூஸ் பண்றதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன? பிகாஸ் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட total electrode potential value, be it reduction or oxidation, it is always 0. இது 0வா இருக்கிறதுனாலே இது கூட யாரு கனெக்ட் ஆவறாங்களோ அவங்களோட வேல்யூ உன்னால துல்லியமா கணிக்க முடியும். Is that clear? Is that clear? Next நம்ம electrochemical series தான் வரும். இந்த entire series ஈஸியா ஒரு ட்ரிக் வச்சு நான் சொல்லி தரேன். Please note it down. Please note it down. And the trick goes like this. So trick என்னன்னு பார்த்தேன்னா, like பக்கானா முகல்மென் தண்ணி தேடி ஜென்கார்ல ஃப்ரீயா கோணிப்பை எடுத்துட்டு போறார். ஓகேவா? கோணிப்பை எடுத்துட்டு போறார். போற வழியில அவரோட சன்னை பப்ல பாக்குறாரு. எந்த அப்பாக்கு தான் சன்னை பப்ல பார்த்தா பிடிக்கும்? ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு, திரும்பல. உடனே மனுஷன் கூவி கூவி கூப்பிடுறாரு. ஓகே, மனுஷன் கூவி கூவி கூப்பிடுறாரு, அப்பவும் திரும்பல. உடனே இவர் ஆங்கிரி பேர்ட் மாதிரி ஆல்வேஸ் ஃபெரோஷியஸா கத்துறாரு. ஓகேவா? திஸ் இஸ் யோர் ட்ரிக். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரிக்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டோரி அண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன? லித்தியம், பொட்டாசியம், Ba, கால்சியம், சோடியம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேரியம், கால்சியம், சோடியம். அதுக்கப்புறமா முகல்மென்ல உனக்கு மெக்னீசியம், அலுமினியம், மேங்கனீஸ் இருக்கு. H2O is for water. Zencarல zinc and chromium இருக்கு. Freya is for iron, Fe iron. Koni is for cobalt and nickel. Sn and Pb tin and lead. Hydrogen, He அப்படிங்கிறது மெயினா உனக்கு ஹைட்ரஜனையும் மர்க்குரியையும் குறிக்கும். ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஆர் SRP வேல்யூ 0. மர்க்குரிக்கு அதை விட கொஞ்சம் அதிகமான வேல்யூ 0.something 0.8 0.9ல இருக்கும். நெக்ஸ்ட் கூவில காப்பரும் அயோடினும் இருக்கு. AgBrல ஆங்கிரி பேர்ட் AgBr இருக்கு. Au is for silver and gold. Okay, always is for silver and gold. Ferocious is for fluorine. இந்த மாதிரி தான் நீ ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். இதை இன்னொரு விஷயம் சொல்றேன் பார்த்துக்கோயேன். இங்க உன்னோட ஹைட்ரஜனோட வேல்யூ தான் 0. அப்போ ஹைட்ரஜனை விட்டு கீழே போனேன்னா எல்லாரோட வேல்யூவும் பாசிட்டிவ் ஆயிரும். ஹைட்ரஜனை விட்டு மேலே போனேன்னா எல்லாரோட வேல்யூவும் நெகட்டிவ் ஆயிரும். நீ மேலே போக 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 உன்னோட SRP வேல்யூ மைனஸ்ல இருக்கும். கீழே வர SRP வேல்யூ பிளஸ்ல இருக்கும். SOPனா அப்படியே உல்டா. ஓகேவா? மைனஸ்னு சொன்ன லித்தியம், பொட்டாசியம்க்கெல்லாம் SOP பாசிட்டிவ். whereas iodine, copper இவங்களுக்குலாம் SRP வேல்யூ, SOP வேல்யூ நெகட்டிவ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை உன்னால ஈஸியா இந்த ட்ரிக்கை வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ லைக் பக்கானா முகல்மென்னோட நெய்பர் பேரு பக்கானாவாமா. ஸோ அதனால லைக் பக்கானாவை மாதிரியே முகல்மென்னும் தண்ணி தேடி அவரோட ஜென்கார்ல ஃப்ரீயா கோணிப்பையும் எடுத்துட்டு போறாரு. போற டைம்ல சன்ன பப்ல பாக்குறாரு, ஹேன்னு கூப்பிடுறாரு, திரும்பி பார்க்கல, கூவி கூப்பிடுறாரு, அப்பவும் திரும்பல. உடனே ஆங்கிரி பேர்ட் மாதிரி பயங்கர ஃபெரோஷியஸா கத்திக்கிட்டே இருக்காரு. This is your trick which you have to remember. Okay, hi Vinci, welcome on board Rakana. Welcome. Yes, so இதுல யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நம்புறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ அவுட். ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ப்ளீஸ் லெட் மீ நோ. ஏதாச்சும் டவுட் யாருக்காச்சும் இருக்கா? Yes, shall we move ahead? Next போலாமா? next பார்க்கலாமா? all right, so அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட Nernst equation பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? Nernst equation பத்தி தான் பார்க்க போறோம். Nernst equation ரொம்பவே இம்பார்ட்டன்டான equation. trust me. ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் Nernst equation. அதை நீ பார்த்து வச்சுக்கிட்டே தீரணும். Nernst equationல இருந்து நிறைய கொஸ்டின் ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்கறான். ஸோ நீ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து Nernst equation படிக்கணும். சரியா? கைஸ், நான் பேசுறது கேக்குதா? ஐ கேனாட் see any comments. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ comments. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ
டே கண்ணா நான் பேசுறது கேக்குதா? எஸ் கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே ஓகே ஓகேடா கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ E is equal to E naught minus 0.0591. 0591க்கு பதிலாக இஃப் இன்கேஸ் என் வேல்யூ சிம்பிளாக இருந்துச்சுன்னா 0.06 கூட போட்டுக்கோ. பை என் லாக் ஆஃப் உன்னோட கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா 1 பை கான்சன்ட்ரேஷன் வேல்யூ அப்படின்னு போடுவேன். ரைட்? இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீ நோட் பண்ணிக்கோ. நோட்ஸை நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீ அதை கூட எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை எப்படி நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிப்பேன்னா இட் இஸ் சூப்பர் ஈஸி. உனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் அட் ஈக்லிபிரியம் இஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசின்னு தெரியும். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற. அட் ஈக்லிபிரியம் E of a cell is equal to 0. அப்போ E naught of a cell is equal to 0.0591 by n log of Kc அப்படின்னு நீ எழுதிடலாம். ஓகே நிக்கிதா, இட் டிபெண்ட்ஸ்டா கண்ணா. இட் டிபெண்ட்ஸ். டைரக்ட் கொஷின்ங்கிறது அது நீ எந்த கான்செப்டை பற்றி கேட்குறங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன் பிட்வீன் டெல்டா G naught and E naught of a cell தான் பார்க்க போறோம். Always remember delta G naught is equal to minus NF E naught of a cell. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ ஃபார்முலாஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்துருச்சு. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் த சேம். ஹாய் பிரதீபன், வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத டக்குன்னு சட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் மை டியர். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். யோசிச்சு எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. எஸ் கண்ணா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? So yes, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? Please let me know your answers. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு பார்ப்போம். Yes, I want every one of you to answer. Pradhiban, Vinci, Nikita, Sri Gayatri, Mithulesh, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓகே, சோ வின்சி ஆப்ஷன் ஏ சொல்லிருக்காங்க. வெல்கம் பேக் வின்சி. வின்சி மட்டும்தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களோட ஆன்சர் என்னடா கண்ணா? சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆக்சுவலி ஆப்ஷன் சி. எப்படி ஆப்ஷன் சி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாரு. ஃபைண்ட் த EMF. 1 minute. Find the EMF of a cell in which the following reaction takes place at 298 Kelvin. சரி, ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டா அதுலேயே கான்சன்ட்ரேஷனும் கொடுத்துருக்கா, E naught of a cell கொடுத்துருக்கா, அண்ட் இந்த வேல்யூவே கொடுத்துருக்கா. ஸோ இது அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா E naught of a cell கொஸ்டினில் கொடுத்த மாதிரி 10.5 ரைட். 10.5 மைனஸ் 0.05 டிவைடட் பை 2. ஏன்னா இங்கே நிக்கல் 2 ப்ளஸ்ஸாக இருக்குது, 2 Ag ப்ளஸ் ஒரு 2 Agயாக மாறுது.
அப்போ obviously total number of electron transfer 2 தான் 2 substitute பண்றேன். log of concentration of nickel plus which is 0.001, இதை நான் 10 to the power minus 3 னும் எழுதிக்கலாம், divided by Ag. Ag ஓடதும் 0.001 தான், பட் ஆனா இங்க 2 Ag இருக்கிறதுனால பவர்ல 2 போடணும். பவர்ல 2 போட்டேன்னா ஒரு 10 to the power 3 கட் ஆச்சுனாலும் கீழே இன்னொரு 10 to the power minus 3 இருக்கும், அது மேல வந்துச்சுன்னா 10 to the power 3. ஓகேவா, அது மேல வந்துச்சுன்னா 10 to the power 3 ஆயிரும். இந்த இது பார்க்க log of a power b ஃபார்மேட்ல இருக்கிறதுனால b முன்னாடி கொண்டு வந்துடுறேன், and so 3 log 10 வரும். log 10 is equal to 1. next given values multiply பண்றேன். 10 to the power 10.5 minus 0.06 by 3, இதையும் கட் பண்ணேனா 0.03 into 3 போட்டேனா 0.09, இது கூட மைனஸ் பண்ணேனா obviously ஆன்சர் வந்துட்டு 10.4 அப்படின்னு வரும். so yes, option C is the right answer. option C is the exact right answer. okay, so hi Vimala Subbu, welcome on board. so yes, let me know the answer for this one. நில்லுங்க, நான் இன்னொரு question தரேன். so let me know the answer for this one, my dear. let me know the answer for this question. இந்த questionக்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கறத டக்குன்னு சட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். hi Vimala, welcome. so yes guys, let me know your answers. கொஞ்சம் யோசிச்சேனா போதும், உனக்கான ஆன்சர் என்னங்கறத நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சோண்டு யோசிச்சேனா போதும், ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, so yes. டே கண்ணா, யோசி ஆன்சர் பண்ணு பாப்போம். hi Janushika, hi Kanna, welcome on board. so happy to hear Kanna. hi Janushika, Radha, welcome on board my dear. Vimala, mock testல 300 குள்ள தான் வாங்குறீங்களா? don't you worry, just focus on your exam, just focus on the preparation. கண்ணா, கண்டிப்பா உங்க மார்க் இம்ப்ரூவைஸ் ஆகும். see, நீங்க எந்த மாக் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எந்த பப்ளிகேஷன் எந்த அகாடமியோட மாக் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு விதமான மாக் டெஸ்ட்லயும் கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்கும், கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். so I would say 300 வாங்கினாலும் 200 வாங்கினாலும் எவ்வளவு மார்க் வாங்கினாலும் சரி, just focus on the process. okay, yes, I'm good Dakana, I'm good Janushika, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். yes, so இப்போ இந்த क्वेश्चनக்கான கரெக்ட்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம். இங்க ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்திருக்கான். ஓகே, E நாட் ஆஃப் a செல்லும் கொடுத்துட்டான். ஸ்டாண்டர்ட் டெல்டா ஜி நாட் வேல்யூ கேட்டிருக்கான். டெல்டா ஜி நாட் வேல்யூக்கு நீ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவ? டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் E naught of a cell, right? minus NF E naught of a cell. so இங்க minus n value என்ன? Fe3 plus Fe2 plus மாறி இருக்கு, 2 Fe3 plus 2 plus மாறி இருக்கு, which means 2 electron மாறுது. அதே மாதிரி I minus I2 மாறி இருக்கு, once again 2 electron மாறுது, n value 2 into F value, Faraday's value 96500 நமக்கே தெரியும். right, next E naught of a cell, E naught of a cell value 0.24. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ற, மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன வேல்யூ வரும்? 46320 வரும். இது ஜூல்ஸ் per mole இருக்கு, கிலோ ஜூல்ஸ் தான் உனக்கு ஆன்சர் வேணும், அதனால divided by 1000, the correct answer would be option A. so option A is the right answer. very good. மேம், பிசிக்ஸ்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? டே கண்ணா, மல்லி ஒரு क्वेश्चन அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன். ஹாய் ஸ்ரீ, வெல்கம் ஆன் போர்ட் ஸ்ரீ. ஸோ எஸ், நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பார்க்க போறோம். எலக்ட்ரோலிசிஸ் பேஸ் பண்ண கான்செப்டை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஆல்ரெடி எலக்ட்ரோலிட்டிக் செல்ல என்ன நடக்கும்னா உனக்கு சொல்லியிருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டரி வழி கரண்ட் கொடுப்போம். கரண்ட் கொடுக்கும்போது கேத்தோட் ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் போய் சேர்ந்துரும். கேத்தோட் ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் இருக்கனால பாசிட்டிவ் அயான் கேத்தோட நோக்கியும், நெகட்டிவ் அயான் ஆனோட நோக்கியும் போயிடும். This is how the thing work, this is how electrolysis work. இப்போ
உன்னோட எலக்ட்ரோலைட் கான்சென்ட்ரேட்டடா இருந்தா பரவாயில்ல. அது வந்துட்டு yes Janashika, kandipa kandipa, I have already made one formula capsule da kanna. So I'll do one thing, I'll attach the capsule along with this video. Okay va, இந்த வீடியோ கூடவே நான் அதை attach பண்ணி தரேன், நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நீங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். All right, okay, so shall we next பார்ட்டுக்கு போலாமா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? All right, ஸோ இப்போ எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்துட்டு கான்சென்ட்ரேட்டட் HNO3 NaCl எல்லாம் யூஸ் பண்ணேன்னா ஓரளவுக்கு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, சின்ஸ் தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் கேட்டையான் அண்ட் ஆனையான், யார் லிபரேட் ஆவா யார் டெபாசிட் ஆவா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பட் இதுவே அக்வஸ் NaCl or a mixture of AgBr and NaCl இந்த மாதிரி எல்லாம் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அப்ப அங்க யாரு ஆனோட்லயும் யாரு கேத்தோட்லயும் டெபாசிட் ஆர் லிபரேட் ஆவா அப்படிங்கிறத இந்த ஆர்டர் வச்சுதான் உங்களால சொல்ல முடியும். ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இந்த ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் டெபாசிஷன் ஆஃப் கேத்தயான்ஸ்க்கு நீங்க வந்துட்டு உங்களோட அந்த லைக் பக்கானா ஸ்டோரி நான் சொன்னேன் இல்லையா, எஸ் லைக் பக்கானா முகல்மன் தண்ணி தேடி ஜென் கார்ல போனாரு அப்படிங்கிற ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரி அதே ஆர்டரை கேத்தயானுக்கு எடுத்துக்கலாம். பட் ஆனையானுக்கு நீங்க எப்பவுமே நோ சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ட்ரிக்கை எடுத்துக்கலாம். ஸோ உங்க ஃப்ரெண்டுகிட்ட நீங்க டேய் அங்க போலாம் இங்க போலான்னு சொல்லும்போது உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லடா வேணாம் இதனால வேணாம் ஸோ நோ அப்படின்னு சொல்றா, நீங்களும் ஓ ஓகே ஓகே ப்ரோ பரவாயில்ல ஆல் கிளியர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஸோ இஸ் ஃபார் SO4 மைனஸ், நோ இஸ் ஃபார் NO3 மைனஸ். ஓ சரி நீங்க சொல்றீங்க இல்லையா, O இஸ் ஃபார் OH மைனஸ், ஆல் கிளியர் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, கிளியர் இஸ் ஃபார் குளோரின், ப்ரோ இஸ் ஃபார் புரோமின் அண்ட் ஃபைனலா அயோடின் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் யாரு எந்த இடத்துல லிபரேட் ஆகிறா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். If the electric charge moves, obviously electric potential is, or electrode potential is said to be increasing the kanna. There is electrode potential, அதனால தான் electric charge move ஆகுது. Okay, so Malli, yes, there is an electric potential. Electric potential is going to be positive. Got it? Yes. Next நம்ம Faraday's first law of electrolysis பத்தி தான் பார்க்க போறோம். Faraday என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பாருங்க எலக்ட்ரோலிசிஸ்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கரண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் டெபாசிஷன் நடக்கும். நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 யூனிட் ஆஃப் கரண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேபி ஒரு 10 கிராம் ஆஃப் டெபாசிஷன் நடக்கலாம். 2 யூனிட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா 20 கிராம் ஆஃப் டெபாசிஷன் நடக்கலாம். இப்படி எவ்வளோ கரண்ட் நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளோ மாஸ் ஆஃப் டெபாசிஷன் நடக்கும். M is directly proportional to Q. Qங்கிறது சார்ஜ், Mங்கிறது டெபாசிஷன் சொன்னாங்க. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக Z கொண்டு வரீங்க. Z தான் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்சோ Z-க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு which is equivalent weight divided by 96500. அதையும் கூட நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாரடே செகண்ட் லால ஃபாரடே என்ன பண்றாரு, 2 செப்பரேட் எலக்ட்ரோலிட்டிக் செல்லை எடுத்து வச்சுட்டு அங்கேயும் வெயிட்டுக்கும் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் ஆர் உங்களோட கெமிக்கல் ஈக்குவலன்ஸ்க்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கேயும் வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Z or E, எதை வேணாலும் சொல்லிக்கலாம். And finally we say W1 by W2 is equal to E1 by E2. புரிஞ்சுச்சுங்களா? Yes. Okay டா கண்ணா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கண்டக்டன்ஸ், எலக்ட்ரோலிட்டிக் அண்ட் சொல்யூஷன். எலக்ட்ரோலிசிஸ்ல வரக்கூடிய பேசிக் பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர் ரெசிஸ்டன்ஸ் என்ன, என்னோட ஒரு எலக்ட்ரான் ஒரு வயர் வழியா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சில் தான் வயர் தான், இது வழியா என்னோட எலக்ட்ரான் பாஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல நான் ஒரு ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் வச்சேன்னா அது எலக்ட்ரானை பாஸ் பண்ண விடாது, எலக்ட்ரானை தடுத்துரும். This hindrance, this stoppage of electrons from moving throughout the passage is called as resistance. So resistance ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கும். length of the particle, அதாவது அந்த வயரோட length, and area of the overall cross sectional area of the molecule.
or the wire. எதுவா இருந்தாலும் சரி, நீ wire எடுத்துக்கிட்டேனா wire, ஒரு particle எடுத்துக்கிட்டேனா particle, ஒரு spherical ball எடுத்துக்கிட்டேனா spherical ball, எதுவாக இருந்தாலும் சரி அதோட length and area பொறுத்து தான் resistance இருக்கும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை மாத்திரக்காக நீ ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ரோ அப்படிங்கிற ஒரு வேல்யூவை போடுற. ஆல்வேஸ் ரிமெம்பர், ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ காமன் ஃபேக்டர், ரெசிஸ்டிவிட்டி இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். அதாவது ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எல்லா ரெசிஸ்டிவ் மெட்டீரியலுக்கும் பொதுவானது. பட் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது அது எந்த மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்காக, அது பிளாஸ்டிக்கா இல்லை உட்டா அப்படின்னு அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். Alright, next talking about conductance. Always remember that conductance is inverse of resistance. அதாவது ஒரு மெட்டீரியல் வரியா நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ண விடலைன்னா that is resistance. நீ போப்பா அப்படின்னு கரண்ட்டை பாஸ் பண்ண விட்டோம்னா that is conductance. Conductance is inverse of resistance. நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டினா எப்படின்னா, ரெசிஸ்டிவிட்டி ரோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ சொன்னேன்னா அதே மாதிரி கண்டக்டிவிட்டி கப்பா அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. கண்டக்டிவிட்டி இஸ் ஸ்பெசிபிக் டேர்ம். அது ஒரு மெட்டீரியலை பொறுத்து, நீ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ற, அது வந்துட்டு எந்த லென்த்ல இருக்கு, எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த கப்பா கண்டக்டிவிட்டி வேல்யூ மாறும். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், ரெசிஸ்டிவ் கண்டக்டன்ஸோட யூனிட் ஓம் இன்வர்ஸ் ஆர் மோ ஆர் சைமன்ஸ், அண்ட் கண்டக்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு ஓம் இன்வர்ஸ், கண்டக்டிவிட்டியோட வந்துட்டு சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இங்கே உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ லென்த் அண்ட் ஏரியாவை பேஸ் பண்ணி தான் அதோட யூனிட்டை கூட சொல்ற அப்படின்னு. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம செல் கான்ஸ்டன்ட்டை பத்தி பேச போறோம். செல் கான்ஸ்டன்ட் G star is none other than your length by area. length by area இருக்கு இல்லையா, ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டேன்னா அங்க length of an electrode and area of the cross section, இது ரெண்டும் மாற போறது இல்லை. அதனால செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இந்த வேல்யூவை கூப்பிடுறாங்க. இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா there is only one formula. conductivity is equal to conductance into cell constant. செல் கான்ஸ்டன்ட்டை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டக்டன்ஸ்ல ரெண்டு விதமான கண்டக்டன்ஸ் இருக்கு. ஒன்னு மெட்டாலிக் கண்டக்டன்ஸ், இன்னொன்னு Janishika, it depends Rakana. You can have partly like பாதி உனக்கு ப்ராப்ளம்ஸா கேட்டாங்கன்னா பாதி தியரிட்டிக்கலா கேட்பாங்க. மோஸ்ட்லி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு 60-70% will be problems. ஓகே, 20-30% தான் உனக்கு வந்துட்டு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டக்டன்ஸோட டைப்பை தான் பார்க்க போறோம். கண்டக்டன்ஸ் ரெண்டு விதம், ஒன்று மெட்டாலிக் கண்டக்டன்ஸ், இன்னொன்று அயனிக் கண்டக்டன்ஸ். பேர்லயே அர்த்தம் இருக்கு. நீங்க ஒரு சாலிட் பார்ட்டிக்கலை, ஒரு சாலிடான மெட்டலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட கண்டக்டன்ஸை மெட்டாலிக் கண்டக்டன்ஸும், இல்லை மேம் நான் வந்துட்டு ஒரு எலக்ட்ரோலைட்டை தான் எடுத்துக்கிறேன், எலக்ட்ரோலைட்ல அயான்ஸ் நிறைய இருக்கு, அந்த அயான்ஸோட கண்டக்டிவிட்டியை பத்தி பேசுறேன்னா தட் இஸ் அயானிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், மெட்டாலிக் கண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி குறையும். பட் இதே அயனிக் கண்டக்டன்ட்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய அயான்ஸ் உருவாகும், அதனால கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெட்டாலிக் கண்டக்டன்ஸ்ல கண்டக்டிவிட்டி குறையும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயனிக் கண்டக்டிவிட்டியில கான்சன்ட்ரேஷன் கூடும், அதனால கண்டக்டிவிட்டியும் கூடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் நம்ம மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியை பத்தி பார்க்கலாம். மோலார் கண்டக்டிவிட்டி, ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டினா என்ன? கண்ணா, நீ கண்டக்டன்ஸை நீ வந்துட்டு அயனிக் கண்டக்டன்ஸை தான் இப்படி ரெண்டா பிரிப்ப. உன்னோட சொல்யூஷன்ல ஆர் உன்னோட சால்வெண்ட்ல 1 mole ஆஃப் சொல்யூட்டை நீ டிசால்வ் பண்ணனா அப்போ கிடைக்கக்கூடிய கண்டக்டன்ஸை தான் நீ மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவ. இதுவே நீ வந்துட்டு ஒரு 1 gram ஈக்குவலண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1 gram ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட்டை எலக்ட்ரோலைட்ல கரைச்சு அதை நீ எடுத்துக்கிறேன்னா அப்போ கிடைக்கக்கூடிய கண்டக்டிவிட்டியை ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவேன். புரிஞ்சிச்சுங்களா? கண்ணா, யூ ஆர் ஆஸ்கிங் த மீனிங் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஈஸி மல்லி, கவனி. ஸோ in a cell, ஓகேவா, ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டேன்னா you will have an anode or cathode which is immersed in a solution. சரியா? அப்போ ஒரு anode or cathodeக்கு மெட்டல் M அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்கு. அதே மெட்டல்னால உருவானது தான் உன்னோட எலக்ட்ரோலைட்டுக்கும் M+ அப்படிங்கிற அயான் அங்க இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த மெட்டல் அண்ட் இந்த அயானுக்கு இதே உள்ள அந்த சார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, the difference in charge between M and M+, இந்த இடத்துல 0 - 1 it is +1, right? Sorry, 0 and 1 it is +1, right? This difference is called as potential difference. Okay va? So எப்பவுமே ஒரு விஷயம்
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகணும்னா அதற்கான காரணம் என்னவா இருக்கணும்? ஒரு இடத்துல உனக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இன்னொரு இடத்துல எலக்ட்ரான்ஸே இல்லை. அப்ப எலக்ட்ரான்ஸே இல்லாததுனால ஆப்வியஸ்லி த crowd will move itself from one region to another. இந்த மூமெண்ட்டை தான் நீ வந்துட்டு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவ, ஆர் சிம்பிளி பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவ. புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மல்லி? மல்லி கான்செப்ட் புரிஞ்சுச்சா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ரைட். ஸோ மோலார் கண்டக்டிவிட்டினா என்ன, தென் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கான ஃபார்முலாவும் இருக்கு, ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடு. நெக்ஸ்ட் நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபார் போத் ஸ்ட்ராங் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்ஸ் conductivity will always decrease on dilution. strong electrolyte இருந்தாலும் weak electrolyte இருந்தாலும் conductivity குறையத்தான் செய்யும். பட் ஆனா molar conductivity increase ஆகும். there is a difference between conductivity and molar conductivity. molar conductivity increase ஆகும், conductivity குறையத்தான் செய்யும். இதை நீ நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம strong electrolyte and weak electrolyte பத்தி பேச போறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை நீ வந்துட்டு எலக்ட்ரோலைட்ல ஆர் தண்ணியில கரைச்சேனா யூ வில் கெட் இன்ஸ்டன்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். அங்க எந்த ஒரு காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் ஆகாது, இன்ஸ்டன்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் கிடைக்கும். இப்படி இருக்கிறதுனாலே அவங்களோட கண்டக்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு லிமிட்டிங் மோலார் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எஸ் 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 அண்ட் அதை சொல்றதுக்கான ஃபார்முலா தான் உன்னோட DHO ஆர் டி பை ஹக்கல் ஆன் செகர் ஈக்குவேஷன். lambda m is equal to lambda naught m minus a root c. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இது வீக் எலக்ட்ரோலைட்டானா உன்னோட கிராஃப் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு கர்வி நேச்சரோட இருக்கும். இதற்கான காரணம் இட் இஸ் டியூ டு நான் லீனியாரிட்டி. உன்னோட வீக் எலக்ட்ரோலைட்ல ஒரு அயானும் ஒரு காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் ஆகும். இதனால தான் நீ வந்துட்டு ஓகே மல்லி, இதுவரை நம்ம ஒரு 5 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம்டா கண்ணா. ஓகே, ஜஸ்ட் 3 more chapters left. இதை முடிச்சுட்டு நம்ம நிறைய கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ எஸ் கைஸ், லெட் மீ நோ யூர் ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. I'll zoom in the question so that you can see it clearly. இதை கிளியரா பார்த்து எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஸோ எஸ், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? கண்டிப்பா மல்லி, ஐ எம் சோ ஈகர் டு ஹியர் டா கண்ணா. மல்லி, கிளாஸ் இருந்தாலும் இல்லைனாலும் யூ கேன் ரீச் அவுட் டு மீ த்ரூ இன்ஸ்டாகிராம். என்னோட இன்ஸ்டா ஐடி தெரியும் இல்லையா? இன்ஸ்டா ஐடியில நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணிக்கலாம். வின்சி, மல்லி, பிக்கி பிளைண்டர், ஜனுஷிகா, ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட் ரக்கண்ணா, ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாப்போம். எஸ், ஆன்சர் என்ன? டே கண்ணா, யோசிச்சு சொல்லு. எனக்கு என்ன லைவ் தெரிய மாட்டேங்குது. 1 minute. So yes, the correct answer is absolutely option B. An increase in equivalent conductance of a strong electrolyte with dilution is mainly due to increase in ionic mobility. எதனால உன்னோட equivalent conductance increase ஆகுது? Ionic mobility நால. Option B is the right answer. Next, இந்த questionக்கான answer சொல்லுங்க. Let me know the answer for this one. So why not option D? Increase in both the number of ions and number of mobility of ions. They kanna,
யோசிச்சு சொல்லு. டைல்யூஷன் பண்றதுனால உன்னோட அயான்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சாரி, உன்னோட அயான்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை. பட் ஆனால் அயானிக் மொபிலிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். காரணம், நீ இங்க யாரை யூஸ் பண்ற? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை யூஸ் பண்ற. ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் டைல்யூட் ஆனதுமே ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அது டைல்யூட்டட் ஸ்டேட்ல தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆப்வியஸ்லி அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அயான்ஸா மாறி இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அயனா மாறதுனால தான் அதுக்கு பெரிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அதுக்கு மேல இன்னும் தண்ணி ஊத்தினேன்னா அங்க அயான்ஸோட வேல்யூ கூட போறது இல்ல, அயானிக் மொபிலிட்டி மட்டும்தான் கூட போகுது. இதுவே வீக் எலக்ட்ரோலைட் இருந்தா ஆப்வியஸ்லி நம்பர் ஆஃப் அயான்ஸும் கூடும், அயானிக் மொபிலிட்டியும் கூடும். புரிஞ்சுச்சா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? Yes, yes, yes. Very good, very good, very good. Super dakana. Next, in the question kana answer என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this question, my dear. இந்த question kana answer என்னன்னு சொல்லுங்க. டக்குனு சட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். I want every one of you to answer. I want every one of you to answer. Try பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Yes. டி கண்ணா சொல்லு பாப்போம், ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி. டி கண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். நீ கொஞ்சம் யோசிச்சேன்னா உனக்கு இதற்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ எஸ், இப்போ இங்க பாரு, the conductivity of a centimolar சொல்லிட்டான். அதோட கண்டக்டிவிட்டி வந்துட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸும் இவ்வளோன்னு சொல்லிட்டான். உன்ட்ட செல் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்கான். நீ என்ன பண்ணுவ? ரொம்ப ஈஸி. செல் கான்ஸ்டன்ட் G star is equal to K into resistance or K divided by conductivity. வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. 0.0210 into ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 60. ஸோ 60 மல்டிப்ளை பண்ணேன்னா 1.26 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வரும். ஸோ எஸ், the answer is option D. Option D is the right answer. டி கண்ணா ஈஸியான கான்செப்ட் கண்ணா, கொஞ்சம் யோசிச்சேன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் த சேம். எஸ் கண்ணா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? டக்குன்னு சட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ் கண்ணா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? கண்டிப்பா ஜனஷிகா, the same formula is actually used அக்கண்ணா. So it is 1 by R into G star, right? இங்க like 1 by R into G star, right? இங்க 1 by R அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா கண்டக்டிவிட்டி கூட மல்டிப்ளை ஆகும் obviously. So that is how the formula came. Alright, so you are absolutely right ஜனஷிகா. Next, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this one. இன்னும் ரெண்டு சாப்டர் தான். 2 சாப்டரை முடிச்சுட்டு we will deal with a lot of questions. Trust me, it is going to be super duper easy. It is going to give you a very good
very good this thing. So yes, answer என்ன? Yes. So answer என்னடா கண்ணா? ஆன்சர் என்ன? யோசிச்சு எனக்கு ஆன்சர் பண்ண பார்ப்போம். Option D, option C, option B. So இந்த கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாமா? So the correct answer for this question is absolutely option D. Yeah. Because one equivalent of any substance deposited will have 1 Faraday of charge. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்க 20 gram of charge calcium இருக்கு. அதோட formal charge வந்துட்டு +2. அப்போ ஆப்வியஸ்லி 20 கிராம்னு சொல்லும்போது 20/40 உங்களுக்கு 0.5 மோல்ஸ் தான் இங்க கனெக்ட்க்கு வரும். இல்லையா ரைட். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான்? 20 கிராம் ஆஃப் கால்சியம்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேரடேஸ் தான் கேட்டிருக்கான். யூ நோ ஃபார் 1 mole of calcium, ஓகேவா, 1 mole of calciumக்கு நீ 2 ஃபேரடேஸ் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, for 0.5 mole of calcium, 20 grams of calcium, you would need 1 Faraday. And so the correct answer is absolutely option D. Yes, option D தான் கரெக்டான ஆன்சர் டாக்கண்ணா. வெரி குட். Okay, Janashika, got it Rakana. So happy to see you here. So next நம்ம கோல்ட்ராஸ் லாவை பத்தி படிக்க போறோம். கோல்ட்ராஸ் லால அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க? It is very simple, it is very easy. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கோல்ட்ராஸ் லால ஒரு சப்ஸ்டன்ஸோட, ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியலனா அதுல இருக்கக்கூடிய அயானிக் வேல்யூஸை ஆட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மாலிகுல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் NaCl வேணுமா? All you have to do is add limiting molar conductivity of Na plus with Cl. இதுவே உனக்கு CaCl2 ஓட வேல்யூ வேணுமா? CaCl2 ஓட வேல்யூ வேணுமா? Consider the number of moles as well. இங்க ஒரு கால்சியம் தான் இருக்கு, அப்போ limiting molar conductivity of Ca plus 2 chlorine இருக்கு, so 2 into limiting molar conductivity of chlorine. இந்த மாதிரி அயானிக் வேல்யூல இருந்து, அயானிக் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூல இருந்து ஒரு மாலிகுலோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூவை உன்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத தான் நம்மளோட கோல்ட்ராஸ் லால சொல்லியிருக்காரு. சரியா? ஒரு அயான் அனயான் கேட்டயானோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை ஆட் பண்றது மூலியமா ஒரு மாலிகுலோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேல்யூஸுமே ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட வேல்யூவா தான் இருக்கு. பட் கோல்ட்ராஸ் லாவோட ஒரு அப்ளிகேஷன்ல தான் வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ அதை பத்தி பேசலாம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லுக் இன் டு திஸ் திங். இங்க பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், உன்கிட்ட CH3COOH ஓட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இல்லை. பட் யாரோட வேல்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, CH3COONA ஓட வேல்யூ, NaCl ஓட வேல்யூ, HCl ஓட வேல்யூ இருக்கு. ஸோ உன்னோட மெயின் நோக்கமே CH3COOH அசிட்டிக் ஆசிடை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவ? CH3COONA கூட HCl ஆட் பண்ணி, ஓகே, பாக்கி இருக்கக்கூடிய NaCl மைனஸ் பண்ணேனா இந்த NaCl இங்க மைனஸ் ஆயிரும். பாக்கி இந்த ஹைட்ரஜனை மட்டும் இங்க ஆட் பண்ணிடுவ. ஸோ தட் உனக்கு அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீ உன்னோட கோல்ட்ராஸோட அப்ளிகேஷனை வீக் எலக்ட்ரோலைட்லையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நீ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அ வீக் எலக்ட்ரோலைட்டை கூட இந்த கோல்ட்ராஸ் லா வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி? ரொம்ப சிம்பிள். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு உன்னோட மோலார் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. இதை போட்டேன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வரும். இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வேல்யூ வச்சு உன்னால டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் K ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க முடியும். அதற்கான ஃபார்முலா கான்சன்ட்ரேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ரிமெம்பர் ஆல் ஆஃப் தீஸ்.
நெக்ஸ்ட் நம்ம பேட்டரிஸை பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரிஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட், ரொம்பவே ட்ரஸ்ட்வர்த்தியான கான்செப்ட். பிகாஸ் இதுலேருந்து டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்க முடியும். இதுலேருந்து சுற்றி வளைச்செல்லாம் உனக்கு கொஸ்டினே வராது. படிச்சேன்னா மார்க் வாங்கலாம், படிக்கலைன்னா மார்க் வராது. அந்த மாதிரியான சூப்பர்பான ஒரு கான்செப்ட் இது. ஃபர்ஸ்ட் பேட்டரி நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம், பிரைமரி செல், செகண்டரி செல். பிரைமரி செல்ஸ் ஆர் நான் ரீசார்ஜபிள், பட் செகண்டரி செல்ஸ் ஆர் ரீசார்ஜபிள். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங், ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங். உன்னோட பிரைமரி செல்ஸ் நான் ரீசார்ஜபிளா இருக்கிறதுனாலயே அவங்கள ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ட்ரை செல், மர்க்குரி பட்டன் செல், சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த். இவ்வளோ நேரம் நான் உனக்கு அடிக்கடி இந்த டியூராசெல்லை காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு சில எக்ஸாம்பிளுக்கு. இந்த டியூராசெல் பேட்டரி கூட இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி செல். இன்ஃபேக்ட் இந்த பிரைமரி செல்லை நீ ட்ரை செல்க்கு கீழே படிப்ப. இதோ இங்கே தெரியுது இல்லையா, இது ஒரு டியூராசெல் பேட்டரி தான். இந்த AAA AA பேட்டரி எல்லாம் இங்கே நீ படிப்ப. சரியா? வேற இதுவே செகண்டரி செல் அப்படிங்கிறத நீ ரீசார்ஜ் பண்ணி யோசிக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட யூபிஎஸ்ல இருக்கக்கூடிய பேட்டரி, உன்னோட கார்ல இருக்கக்கூடிய பேட்டரி, பைக்ல இருக்கக்கூடிய பேட்டரி, இது எல்லாமே ஈவன் உன்னோட மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய பேட்டரி கூட இது எல்லாமே செகண்டரி செல்ஸாக தான் இருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ட்ரை செல்லை பற்றி பேச போகிறோம், விச் இஸ் நன் அதர் தேன் AAA and AA பேட்டரி. ஸோ AAA and AA பேட்டரி பார்க்குறதுக்கு இப்படி பலன்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சரியா? இங்கே ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதோட இன்னர் பார்ட் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள மேலே நீ பார்த்துருப்ப அந்த பாசிட்டிவ் எண்ட்ல ஒரு மெட்டாலிக் கேப் கொடுத்துருப்பான், அதான் இது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா மெட்டல் லேயர்லாம் வச்சிருப்பான். தே ஆர் ஆல் கால்ட் அஸ் எக்ஸ்பான்ஷன் ஸ்பேஸ். தென் உனக்கு ஒரு குட்டி ஜிங்க் கேஸ் இருக்கு, அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு, மேங்கனீஸ் டை ஆக்சைடோட பேஸ்ட் இங்கே இருக்கு. ஓகே, இந்த ப்ளூ கலர்லாம் மேங்கனீஸ் டை ஆக்சைடு பேஸ்ட். அண்ட் ஃபைனலா சென்டர்ல கார்பன் ராடையும் வச்சிருப்பாங்க. இங்க உன்னோட கார்பன் ராட் தான் பாசிட்டிவ் எலக்ட்ரோட், வேறஸ் இந்த ஜிங்க் பிளேட் இருக்கு இல்லையா, ஜிங்க் கேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னோட நெகட்டிவ் எலக்ட்ரோட். சரி, இப்போ இங்க என்னதான் ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தலாம். பொதுவாக ஆனோட்ல ஜிங்க் 2+ ஆகும் 2 எலக்ட்ரானாவும் மாறும். அண்ட் அந்த 2 எலக்ட்ரானை வாங்கி உன்னோட மேங்கனீஸ் ஆக்சைடும் அமோனியாவும் சேர்ந்து மேங்கனீஸ் ஹைட்ராக்சைடையும் NH3யையும் கொடுக்கும். ரைட்? இந்த ரியாக்ஷன்ல நீ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்க டோட்டல் பொட்டன்ஷியல் ஆஃப் த செல் இஸ் நியர்லி 1.5 volt. இதை நம்ம டிரான்சிஸ்டரு, கிளாக்ஸு, நம்மளோட பேட்ரி, ரிமோட்ல, நம்மளோட இந்த மாதிரி வயர்லெஸ் கீபேட்ல, மவுஸ்ல எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியை நீ நிறைய இடத்துல பார்த்துருப்ப. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட யூபிஎஸ்ல, உன்னோட பைக்ல, உன்னோட கேர்ல, ஆக்சுவலாக மல்லி லிக்விட் வருது கண்ணா, லிக்விட் வருது. செல்லுலேயே உனக்கு லிக்விடும் இருக்கா இல்லட்டினும். ஸோ லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் பார்த்துக்கிட்டேன்னா மெயினா இதுதான் உன்னோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இதுல உனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் அவன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அடிக்கடி. நீங்க ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, நிறைய செல்ஸை ஒரு இல்லை காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு புக்கே எடுத்துக்கோங்க. ரைட்? இப்போ இதை பார்த்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் அடிக்கி வச்சிருக்கான். கரெக்டா? ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதே மாதிரி தான் எப்படி உன்னோட லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியிலையும் நிறைய ஆனோட் கேத்தோட்னு நிறைய ஷீட்ஸை ஒரு ஸ்டாக் மாதிரி புக் பண்ணி எப்படி இந்த கவர் இருக்கோ அது மாதிரி டிவைடர்ஸை போட்டு வச்சிருவாங்க. சரியா? நீ உன்னோட இன்னைக்கு முடிஞ்சா உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய யூபிஎஸோட பேட்டரியை பாரு. இங்க டாப்ல இந்த மாதிரி நிறைய ஒரு பல்பு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா, ஈச் 2 bulb structures ensure that there is one stack of entire anode and cathode. சரியா? ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் திஸ் திங். உன்னோட ஆனோடா லெட்டும், என்னது பழைய புக்கா, ஸ்வாதா அழுக்கா இருக்கு. ஓகே, டாக்கிங் அபவுட் யோர் லெட் ஸ்டோரேஜ். ஆனோட்ல லெட்டை யூஸ் பண்ணுவேன், லெட்டையும் சல்ஃபேட் அயனையும் யூஸ் பண்ணுவேன். கேத்தோட்ல லெட் ஆக்சைடை யூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன நடக்கும்னா, ஆனோடா இருந்தாலும் கேத்தோடா இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சல்ஃபூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய SO4 - கூட தான் ரியாக்ட் ஆகி லெட் சல்ஃபேட் ஆகவும் வாட்டராகவும் மாறும். இது உன்னோட டிஸ்சார்ஜிங்கான ரியாக்ஷன். ரீசார்ஜிங் கேட்டானா அதுக்கு அப்படியே உல்டா ரிவர்ஸ் ரியாக்ஷனை நீ எழுதிக்கணும். சரியா? இஸ் தட் கிளியர்?
ஓகே, எஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபியூவல் செல்லை பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூவல் செல்லை பற்றி இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஃபியூவல் செல்லு ரொம்பவே ஃபேமஸான செல் நம்மளோட வாட்டர் செல் தான், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் செல். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, மல்லி கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே கிடைச்சிரும். ஸோ இங்கே நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை நம்ம வந்து உள்ளே விடுறோம். உள்ளே விடும்போது இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மூலியமாக வாட்டராக மாறுது. ஃபைனலாக அந்த வாட்டரை நம்ம வெளியில் எடுத்துரும். ஸோ இப்படி நடக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனில் உனக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இந்த எலக்ட்ரானை வாங்கி தான் நீ ஃபியூவல் செல்லையே ஒர்க் பண்ணுற. ஃபியூவல் செல்லோட எஃபிஷியன்சி இஸ் நியர்லி 95%. உனக்கு கம்ப்ளீட்டாக அங்கே கிடைக்கக்கூடிய எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நீ யூஸ் பண்ணுற எலக்ட்ரான்ஸாக தான் இருக்கும், எதுவுமே டிசப்பேட் ஆகாது. கேத்தோடில் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் மாலிகுல் சேர்ந்து OH மைனஸையும், ஆனோட்ல ஹைட்ரஜன் அண்ட் OH மாலிகுல் சேர்ந்து வாட்டர் மாலிகுலையும் உருவாக்கும். ஓவராலாக உனக்கு வாட்டர் தான் உங்க உருவாகுது. ஸோ எஸ், we have come up with the question. My dear champions, let me know the answer for this one. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத டக்குன்னு சட்டுன்னு சொல்லி பார்ப்போம். Yes, Kana. Let me know your answers in the comment section below. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத டக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக எல்லா பேட்டரிஸ்லையும் உனக்கு எலக்ட்ரோலைட் இருக்கும்டா கண்ணா. ஈவன் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் கூட பார்த்தேன்னா நம்ம H2SO4 பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, இட் இஸ் ஆக்சுவலி லிக்விட். அக்வஸ் H2SO4 யூஸ் பண்ணணும் இல்லையா, அது எல்லாமே லிக்விட் தான். நீ உன்னோட யூபிஎஸ்ல கூட அடிக்கடி வாட்டர் ஆட் பண்ணுவேல, டிஸ்டில் வாட்டரை ஊற்றுவாங்க இல்லையா, அது என்ன, அது லிக்விட் தானே. ஸோ எஸ், யூ வில் ஹாவ் லிக்விட்ஸ் தென் அண்ட் தேர். Hi Chandrasekhar, welcome. Hi Ritesh, welcome back. So I can see a lot of option A's, option D's. So the correct answer is absolutely option D. Option A. Option A kum D kumana ஒரே ஒரு வித்தியாசம், இங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துருக்கான், இங்க வாட்டர் மாலிகுல் கொடுத்துருக்கான். ஃபியூவல் செல்ல உனக்கு வாட்டர் தான் ரிலீஸ் ஆகும், அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எஃபிஷியன்சி ஆஃப் அ ஃபியூவல் செல்லை எப்படி நீ கண்டுபிடிப்ப? Let me know your answers in the comment section, my dear. Let me know your answers in the comment section. Yes. Answer என்ன guys? I'll zoom in the question. Question zoom பண்ணி காமிக்கிறேன் so that you can see it clearly. Question பார்த்து எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லு பாப்போம். Okay. Option C தானா? ஷியரா? Are you sure? Yes, ஒரு fuel cellோட efficiency நீ எப்படி சொல்லுவ? Fuel cellோட efficiency? Yes, Ritesh. We'll have more such questions. Don't you worry. There's always delta G by delta H. So yes, you are absolutely right. Next question. Let me know the answer for the same. In the question kana correct answer என்னன்னு சொல்லு, டக்குன்னு சட்டுன்னு சொல்லு. The device that converts the energy of combustion of fuels like hydrogen and methane directly into electrical energy is called. Okay, last question explain பண்ணணுமா? நீ கண்ணா ஒரு ஃபியூவல் செல்லோட எஃபிஷியன்சியை எப்படி நீ சொல்லுவ? ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ எனர்ஜியை வச்சும், ரெண்டாவது அங்கே ஏதாவது ஹீட் டிசிபேஷன் இருக்கா, அங்கே ஏதாவது என்தால்பி சேஞ்ச் இருக்கா, சேஞ்ச் இன் என்தால்பி இருக்கா, அது ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸா அப்படிங்கிறத பொறுத்தும் நீ சொல்லுவ. இந்த ரெண்டு ஃபேக்டரை வச்சு மட்டும்தான் உன்னால சொல்ல முடியும். அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். காட் இட்? So in the question card answer enna rakana, please let me know the answer for this one. Anytime Chandrasekhar. So enna doubt irundhalum kelunga, I'll be so happy to explain it to you dakana. Nama main focus neenga ellarum nalla mark vaanganum, so that is all I need.
So yes, I can see lot of option B. Option B தான் கரெக்டான ஆன்சர். Oh, 1 minute. Just give me 1 minute. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரான்னு சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, ஸ்டுடியோவில் இருக்கிற லைட் செட்டப் டக்குன்னு விழுந்துருச்சு, அவ்வளோதான். டோன்ட் யூ வரி, I'll மேக் இட் ரெடி. மீன்வைல் நீங்க உங்க ஆன்சரை சொல்லுங்க. நத்திங் தான் கண்ணா, ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம். லைட் செட்டப் கொஞ்சம் விழுந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் திங்ஸ் ஆர் கிளியர். So yes, in the question kana correct answer is absolutely fuel cell. Very good. So finally ipo nama corrosion பத்தி பேச போறோம். பேசலாமா? Shall we? Okay. Yes, Janashika, already நான் நிறைய one shots போட்டிருக்கேன்டா கண்ணா. Your entire portion of NEET is already been covered by me in case of marathons and one shots. You can check it out. Right? So இப்போ corrosion பத்தி பேசலாம். Corrosion அப்படின்னா என்ன? உன்னோட இரும்பு துருப்பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெட்டல் ஆக்சைடா மாறுதுன்னா due to some natural process in the presence of moisture ஒரு மெட்டல் ஆக்சைடா மாறுதுன்னா அதைத்தான் நீ வந்துட்டு என்னன்னு சொல்லுவ? கொரோஷன் அப்படின்னு சொல்லுவ. இப்படி மெட்டல் ஆக்சைடா மாறுறதுனால அந்த மெட்டலுக்கு என்ன நடக்கும்? அந்த மெட்டலோட நேச்சர் டிட்டோரியேட் ஆக போகுது, அந்த மெட்டல் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரக்ட் ஆக போகுது. இதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயன், டார்னிஷிங் ஆஃப் சில்வர். உன்னோட சில்வர் இந்த கொலுசு எல்லாம் பார்த்திருப்பேன், கருத்து போகும் இல்லையா, அது. அப்புறம் ஃபைனலா கிரீன் கோட்டிங் ஆஃப் காப்பர் வந்துட்டு which one kanna? Product of electrolysis is very difficult. Okay, so product of electrolysis ku da na inda or order sonnen illaya. I hope you guys remember it. 1 minute ra kanna, I'll take it off. Inga pona just 1 minute, okay? நான் பார்த்து சொல்றேன். I had this though a product of electrolysis க்கு தான் நான் இந்த ஆர்டர் சொன்னேன் பாத்தியா. இந்த ஆர்டர் அண்ட் இந்த ட்ரிக், அந்த லைக் பக்கான ட்ரிக் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கு. அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸோட லைக் பக்கான ட்ரிக்கை உன்னோட கேத்தயானுக்கும் பிளஸ் ஆனியான் டெபாசிஷனுக்கு ஸோ நோ ஆல் கிளியர் ப்ரோ அப்படிங்கிற அந்த ட்ரிக்கையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த ரெண்டு ட்ரிக்கையும் ஞாபகம் வச்சாவே ஈஸியாக உன்னால ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் பேஸ் கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஹாய் கேமர், ஹாய், வெல்கம் ஆன் போர்ட். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன் மை டியர். ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ்க்கு இந்த ஆர்டர் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். இஃப் இன் கேஸ் உனக்கு ஜிங்கும் கால்சியமும் ரெண்டுமே அந்த ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல இருக்குன்னா தென் ஆப்வியஸ்லி இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி ஜிங்க்கு தான் நீ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப. சிமிலர்லி அயோடினும் இருக்கு, குளோரினும் இருக்கு. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப? அயோடினுக்கு தான் ஆப்வியஸ்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப. ஸோ ப்ளீஸ் டேக் இட் நோட் ஆஃப் இட் கண்ணா, டேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே ஜெய்ஸ்வின், ஹாய் ஜெய்ஸ்வின், வெல்கம் பேக். எஸ், நோட் பண்ணிட்டீங்களா? மல்லி, சந்திரசேகர் நோட் பண்ணிட்டீங்களா? டவுட் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த ஆர்டரை வச்சு ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும்டா கண்ணா. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொரோஷன் ரஸ்டிங் ஆஃப் அயனை பத்தி பேச போறோம். அண்ட் ரிமெம்பர் திஸ் பொதுவா ரஸ்டிங் நடக்கணும்னா, ஒரு விஷயம் துருப்பிடிக்கணும்னா, அயன் வந்து துருப்பிடிக்கணும்னா தென் அங்க மெயினா இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரணும். That is, you should have air and water. அப்படி என்னதான் மேம் நடக்கும்னு கேட்குறியா? சிம்பிள். உன்னோட இரும்புக்கு மேல ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இந்த வாட்டர் மாலிகுல பார்த்ததும் உன்னோட அயன் 2 எலக்ட்ரானை விட்டுட்டு Fe2+ மாறிடும். ஓகேவா? இந்த Fe2+ காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட கலந்து ஃபெரஸ் ஆக்சைடா மாறியும். திஸ் ஃபெரஸ் ஆக்சைடு இஸ் ஆக்சுவலி யுவர் ரஸ்ட்.
மீன்வைல் இந்த 2 எலக்ட்ரான் ரெண்டும் 4 எலக்ட்ரானா மாறி இது உன்னோட வாட்டர் கூட சேர்ந்து 4H பிளஸ் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுலா மாத்திடும். ஸோ இந்த ஆக்சிஜன் திருப்பி உன்னோட Fe2+ கூட சேர்ந்து அயன் ஆக்சைடா மாறும். இந்த ப்ராசஸ் ரிக்கரிங்கா நடக்கும். சரியா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே மை டியர். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இதை நான் எப்படி ப்ரிவென்ட் பண்றது மேம்? ப்ரிவென்ஷன் ஆஃப் ரஸ்டிங். ப்ரிவென்ஷன் ஆஃப் ரஸ்டிங் இஸ் சூப்பர் ஈஸி. ஃபர்ஸ்ட் உன்கிட்ட பெயிண்ட் இருக்கா, அந்த ரஸ்ட் ஆகக்கூடிய மெட்டலை கொஞ்சம் ஸ்கிராப் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சா போதும். இல்ல மேம் என்கிட்ட பெயிண்ட் இல்லை, ஆனா ஒரு அயனை விட சீப்பரான ஒரு மெட்டல் இருக்கு, அதுவும் துருப்பிடிக்கும், ஆனா அதை விட கொஞ்சம் சீப்பரான மெட்டல் இருக்குன்னா அந்த மெட்டலை உருக்கி உன்னோட அயனுக்கு மேல இல்லைன்னா எந்த மெட்டலுக்கு மேல நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருவேன். சரி மேம் இதையும் பண்ணேன் பட் வேலைக்கு ஆகல அப்படின்னு நினைச்சேன்னா மூணாவதா வரக்கூடிய ப்ராசஸ் தான் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். இந்த கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன்ல உன்னோட மெட்டலை நீ கேத்தோடாகவே வைக்க பார்க்குற, அதுக்காக ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை அதுக்கு எப்பவுமே கொடுத்து அதை எப்பவுமே கேத்தோட் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறதுனால அது துருப்பிடிக்காது. அண்ட் ஃபைனலா ஒரு ஆல்கலைன் மீடியம்ல இது எதுவுமே இல்லை மேம் என்கிட்ட ஒரு ஆல்கலைன் மீடியம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஆல்கலைன் மீடியத்துல அந்த சப்ஸ்டன்ஸை போட்டு வச்சேன்னா அந்த மெட்டலை போட்டு வச்சேன்னா இட் வில் பி சோ ஹாப்பி. it will be it will be the same metal throughout the lifetime. ஸோ அதனால இந்த ஒரு மெத்தடை கூட நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே படிக்கலாமா? இல்லக்கண்ணா பி பிளாக் எலிமெண்ட்ல எதெல்லாம் படிக்கணுங்கிறத நான் பி பிளாக்ல மேரத்தானா போட்டிருக்கேன். ஜஸ்ட் பி பிளாக் பிரெமிலா மேம்னு சர்ச் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த மேரத்தான் வரும், அதை பார்த்தீங்கன்னா இட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே திவ்யா ஹேமா, ஹாய் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். எஸ், இத்தோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் முடியுது மைடியா. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டெலிகிராமை ஜாயின் பண்ணிக்கோங்க. எண்ட் கார்டு போட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க, பிகாஸ் அடுத்ததா இருக்கக்கூடிய 2 மெகா சாப்டர்ஸ் கெமிக்கல் டைனமிக்ஸ் அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஈக்லிபிரியம், இந்த 2 சாப்டரையும் நம்ம சூப்பரா படிக்க போறோம். ஸோ எஸ், இதுக்கு போறதுக்கு முன்னாடி I'll give you guys a break. எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ நவ் த டைம் இஸ் 8:20 ரைட்? ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நான் நோட்ஸ் தான் தந்திருப்பேன் கண்ணா. ஸோ ஜிஓசி மேரத்தான் வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேரத்தான் வீடியோ, அதுக்கு கீழே ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான நோட்ஸை நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு தட். அதில் நிறைய ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும். இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ டேக் யூர் பிரேக் மை டியர், டேக் யூர் பிரேக். இப்போ 8:20 ஆச்சு இல்லையா? எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க. And be back by 8:40. Okay, go and have your dinner. Please go and have your dinner and be back by 8:40. Hi Dakshinamurthy, hi Kana, welcome on board. So guys, please go and have your dinner. Be back by 8:40. Okay. All right.
Yes, so shall we start? Shall we? நான் பேசுறது கேக்குதா? Is my audio video all clear? Yes. I hope my audio video is all clear. All clear. இப்படி நடக்கக்கூடிய இந்த clear? Yes. Very good, very good, very good. Wonderful. So, இப்போ அடுத்ததா நம்ம வந்துட்டு நம்மளோட the most important chapters, the last two chapters of physical chemistry, which is chemical thermodynamics and equilibrium. இந்த ரெண்டு சாப்டர் தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது ரெண்டுமே சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ். ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். எஸ், அண்ட் ஆல்சோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் யூ கேன் சி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் லைக் த சேம். ஆல்ரைட், பண்ணியாச்சா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெர்மோடைனமிக்ஸை பற்றி படிக்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன? தெர்மோனா ஹீட்டுன்னு அர்த்தம், டைனமிக்ஸ்னா சேஞ்சுன்னு அர்த்தம். அதாவது நீ பார்க்கக்கூடிய ஒரு பாடியில், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஒரு பவுலை பார்க்குறேன்னா, இந்த பவுலில் இருக்கக்கூடிய இந்த பாடியில் ஹீட் சேஞ்ச் ஆகுதா, ஹீட் அப்சார்ப் ஆகுதா, இல்லை ஹீட் எமிட் ஆகுதா, அதற்குள்ள என்ன ரியாக்ஷன் நடக்குது, என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஒரு ஹாட் பாடி கோல்ட் ஆகுதா, கோல்ட் பாடி ஹீட் ஆகுதா, எதனால அங்கே சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீ இதில் பார்க்க போற. தென் இப்போ மெயினா ஒரு விஷயத்த நீ பார்க்க போறேன்னா, that will be your system. நான் இந்த பென் ஸ்டாண்டை பார்க்குறேன்னா, this is my system. அண்ட் இதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், இன்க்ளூடிங் த கேமரா, த லேப்டாப், த லைட், everything which is surrounded is absolutely called as. So shall we start? Ma'am, 10 days. Shall we? நான் பேசுறது கேக்குதா? Is my audio video all clear? எங்க என்னோட சவுண்ட் வருது? ஓகே. எஸ் முகேஷ், 10 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த செஷன்ல தெர்மோ முடிச்சிருந்தோம். பட் திஸ் இஸ் a redo கண்ணா, திஸ் இஸ் a re-revision செஷன். ஓகே. எஸ், ஹைட்ரோகார்பன் இன்னும் ஆகலையா? டி கண்ணா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட மெகா ரிவிஷன்ல ஹைட்ரோகார்பன் முடிச்சிருந்தோமே, நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருடா கண்ணா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட மெகா மேரத்தானில் ஹைட்ரோகார்பன் முடிச்சிருந்தோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஆல்ரைட், எஸ். ஸோ இப்போ சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, நீ அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் தான் சிஸ்டம். அதை சுற்றி இருக்கிற எல்லாமே சரௌண்டிங். சிஸ்டமையும் சரௌண்டிங் ஆட் பண்ணினா உனக்கு யூனிவர்ஸ் வந்துடும். ஸோ என்னென்ன விதமான டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்கு? ஒன்று, உன்னோட சிஸ்டம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை தான் ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லும். இங்கே ஒரு ஓப்பன் வால்வ் இருக்கிறதுனால மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். நெக்ஸ்ட், க்ளோஸ் சிஸ்டம்னா அங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, பட் ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். பிகாஸ் அந்த சிஸ்டம் ஒரு இன்சுலேட்டட் கண்டெய்னர்ல இல்லை. ஃபைனலாக ஐசோலேட்டட் சிஸ்டம்னா அங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க்குள்ளே மூடி போட்டு நீ அந்த பார்ட்டிகளை வச்சிடற. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கு, இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். பொதுவாக மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் ரொம்ப குட்டியாக இருக்கும், உன்னால் கண்ணிலே பார்க்க முடியாது. பண்டைய காலத்தில் தெர்மோடைனமிக்ஸ் வாஸ் ஸோ காமன். மைக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் எல்லாத்த பற்றியும் படிச்சிருந்தோம். பட் இப்போ நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்க்குன்னு சொல்லி நியூக்ளியர் எனர்ஜின்னு தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்க்கு மட்டும்தான் நம்ம இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். So only for macroscopic system we will be using thermodynamic processes. Macroscopic system னு சொல்லும்போது அங்கே temperature, pressure, volume, length, breadth, internal energy, enthalpy, entropy, Gibbs free energy அப்படிங்கிற எல்லா கான்செப்ட்ஸையும், எல்லா கான்செப்டுவலைசேஷனையும் உன்னால் படிக்க முடியும். So remember, whatever you learn here is macroscopic thermodynamics. Next, macroscopic propertiesல 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்று எக்ஸ்டென்சிவ், இன்னொன்று இன்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அது எக்ஸ்டென்சிவ். Say for example, வால்யூம் மாஸ் டிபெண்டா தான் இருக்கு, லென்த் மாஸ் டிபெண்டா இருக்கு, ஒரு பார்ட்டிகளோட ரேண்டம்னஸ், என்ட்ரோபி மாஸ் டிபெண்டா இருக்கு, ஹீட் கெப்பாசிட்டி மாஸ் டிபெண்டா இருக்கு. இதுவே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ், தே ஆர் மாஸ் இண்டிபெண்டன்ட். மாஸை பத்தி அவங்களுக்கான கவலையே இருக்காது. ஷோர் காவ்யா.
ஓகே. ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மாஸ் டிபெண்டன்ட். நீங்கள் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி மோலார், மோலார் வால்யூம், மோலார் மேபி மோலார் கண்டக்டன்ஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் ஒரு டேர்ம் இருக்கும், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட் அண்ட் பார்ட் ஃபங்க்ஷனை பற்றி பேச போகிறோம். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பார்ட் ஃபங்க்ஷன்னா என்ன. டே கண்ணா, ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரைட் உன்னோட ப்ராசஸ் நடக்குதுன்னா அதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸை பற்றி மட்டும் பேசுதோ அது எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், இனிஷியலாக ஒரு 25 டிகிரி டெம்பரேச்சர் இருந்துச்சு, தென் அது 20க்கு டவுன் ஆச்சு. ப்ரெஷர், இனிஷியலாக 0 ATMலேருந்து 5 ATMக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். வால்யூம், இனிஷியலாக ஒரு 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் எவாப்ரேட் ஆகி ஒரு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் ஃபங்க்ஷன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸை மட்டும்தான் பார்க்கும். இதுவே பார்ட் ஃபங்க்ஷன்னா அது த்ரூ அவுட் த ப்ராசஸ், இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கோ அதை கம்ப்ளீட்டாக பேசும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட், இனிஷியலாக எனக்கு அந்த ப்ராசஸ் நடத்தும்போது பயங்கரமாக ஹீட் எவால்வ் ஆச்சு, அதுக்கப்புறமா அப்சார்ப் ஆச்சு, அப்படியெல்லாம் மாறி மாறி வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஹாய் பார்த்தசாரதி, வெல்கம் ஆன் போர்ட். கண்டிப்பா காவ்யா, கண்டிப்பா அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ கொண்டு வரேன் கண்ணா, டோன்ட் யூ வரி. சரியா, எல்லா கிராஃப்ஸும் ஒரு சிங்கிள் வீடியோல நம்ம பார்த்துடலாம். அண்ட் கைஸ், இதே மாதிரி நம்ம காவ்யா சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. கண்டிப்பா அந்த வீடியோஸை போட்டலாம். அண்ட் ஹாய் பார்த்தசாரதி, வெல்கம் ஆன் போர்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்ட் ஃபங்க்ஷனை பற்றி பேச போகிறோம், ஹீட் அண்ட் ஒர்க். பார்ட் ஃபங்க்ஷன்னா இனிஷியல்லேருந்து ஒரு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு முடியிற வரைக்கும் அங்கே என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்தேன்னா அதுதான் பார்ட் ஃபங்க்ஷன். நமக்கு தெரிஞ்ச ரெண்டு பார்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது, ஒன்று ஹீட், இன்னொன்று ஒர்க். ஹீட்டு அண்ட் ஒர்க், ரைட். நெக்ஸ்ட் நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸை பற்றி பேச போகிறோம். தெர்மோடைனமிக் ப்ராசஸில் மொத்தம் 4 வகை இருக்குது. ஐசோதர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கிராஃபு ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கீழே இருக்கும். ஐசோபாரிக்னா, பார்னா என்ன, ப்ரெஷர். ஸோ whenever pressure is same, iso same, baric pressure, whenever the pressure is same, அந்த ப்ராசஸ் தான் ஐசோபாரிக்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஐசோகோரிக், whenever கோரிக் அப்படின்னா வால்யூம், whenever change in volume is constant, வால்யூம் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா then it is called as ஐசோகோரிக். அண்ட் ஃபைனலாக அடியாபேட்டிக், உன்னோட ஒரு ப்ராசஸில் உன்னோட டோட்டல் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு 0வா இருந்துச்சுன்னா, there is no heat transfer அப்படின்னு நினைச்சேன்னா then that is called as adiabatic. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, adiabatic ப்ராசஸும் ஐசோதர்மல் ப்ராசஸும் சேம் கிடையாது. ஐசோதர்மலோட கிராஃப் இப்படி வந்துச்சுன்னா adiabatic அதை விட கொஞ்சம் கீழ் நோக்கி வந்திருக்கும். ஓகேவா, this is the subtle difference which you have to keep in mind. ரைட். நெக்ஸ்ட் சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னா என்ன, உன்னோட ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது, திருப்பி ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறுது, இப்படி மாறி ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக இப்படி சைமல்டேனியஸாக மாறிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் சைக்ளிக் ப்ராசஸ். எப்போவுமே சைக்ளிக் ப்ராசஸில் ΔH, ΔV, ΔS எல்லாமே 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிவர்சபிள் ப்ராசஸ். ரிவர்சபிளும் சைக்ளிக் மாதிரி தான், உன்னால் ரியாக்டண்ட்டை ப்ராடக்டாக மாற்றிக்க முடியும், ப்ராடக்டை ரியாக்டண்ட்டாக மாற்றிக்க முடியும். பட் ஒன்லி if needed உன்னோட ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறும். ஏதாச்சும் எக்ஸ்டர்னலாக நீ வந்து ப்ராடக்டை ரியாக்டண்ட்டாக மாற்றணும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கணும்னு நினைச்சேன்னா மட்டும்தான் அங்கே ரிவர்சபிள் ரியாக்ஷன் ப்ராசஸ் பாசிபிள். இதுவே irreversible ப்ராசஸ்னா ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறாது, ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்காது. ரைட். நெக்ஸ்ட், உன்னோட எனர்ஜியை என்னென்ன மோட்ல எல்லாம் நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். எதர் பை ஹீட் ஆர் பை ஒர்க் உன்னால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜியை பண்ண முடியும். ஹீட் எனர்ஜியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னா ஒன்று நீ சிஸ்டமுக்கு ஹீட்டை கொடுக்கணும், இல்லைன்னா சிஸ்டம்லேருந்து ஹீட்டை வாங்கணும். கரெக்டா, ரைட். இப்போ நீ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் ஏதாச்சும் ஃபினான்ஷியல் சப்ஸ்டியூவன்சிஸ் இருக்குன்னா ஒன்று நீ உன் ஃப்ரெண்டுக்கு பணத்தை கொடுத்துருப்ப, இல்லைன்னா அவங்க உனக்கு பணத்தை கொடுத்துருப்பாங்க. கரெக்டா, அதே மாதிரி ஹீட் சேஞ்ச்னாலும் ஒன்று நீ ஹீட்டை கொடுத்துருப்ப, ஹீட் மைட் பி அப்சார்ப், ஆர் ஹீட்டை நீ வாங்கியிருப்ப, ஹீட் மைட் பி எவால்வ். ஹீட்டை கொடுத்துருந்தேன்னா ஹீட் அப்சார்ப் ஆயிருந்துச்சுன்னா Q வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 0. ஹீட் வெளியில் வந்திருக்குன்னா Q வேல்யூ இஸ் லெஸ் தேன் 0. இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒர்க்கை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், whenever work done on the system is positive,
நீ வந்துட்டு அந்த ஒர்க் அந்த சிஸ்டம்காக நீ ஒரு வேலையை பார்த்து கொடுத்தேனா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமா இருந்துச்சுன்னா, நீ ஒரு வேலையை பார்த்து கொடுத்தேனா, தட் இஸ் பாசிட்டிவ். இதுவே அந்த சிஸ்டம் உனக்காக ஒரு வேலை பார்த்து கொடுத்துச்சுன்னா, சிஸ்டமோட எனர்ஜி தான் அங்க நஷ்டப்படுது இல்லையா? ஸோ அதனால இட் இஸ் செட் டு பி நெகட்டிவ். இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் பாசிட்டிவ், ஒர்க் டன் பை த சிஸ்டம் நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி பத்தி சொல்லணும்னா, கண்டிப்பா கவ்யா நீங்க சொன்ன மாதிரி எல்லா நேமிங் ரியாக்ஷனுக்கான வீடியோ நம்ம போட்டாச்சு, எல்லா ஃபார்முலாஸ்க்கான வீடியோவும் நம்ம போட்டாச்சு. ஸோ அடுத்ததான் நீங்க கேட்ட மாதிரி கிராஃப்கான வீடியோவும் நான் போடுறேன், கவலையே படாதீங்க. டோன்ட் யூ வரி மை டியர். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்டர்னல் எனர்ஜியை பத்தி பேச போறோம். இன்டர்னல் எனர்ஜினா என்ன? பேர்லயே அர்த்தம் இருக்கு. ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் சேர்த்து தான் நீ இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவேன். மேபி இந்த சிஸ்டம் இப்படி ரொட்டேட் ஆகுமோ அங்க ரொட்டேஷன் எனர்ஜி இருக்கலாம். மேபி இதுக்குள்ள நான் ஏதாவது பத்த வச்சிருக்கலாம், அதனால ஹீட் எனர்ஜி இருக்கலாம். மேபி இது ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம், அதனால ஒர்க் எனர்ஜி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான எனர்ஜிஸ் இந்த ஒரு சிஸ்டம்குள்ள இருக்கும். The energies which are here in the system as a whole is called as internal energy. So internal energy உன்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. எந்த ஒரு சிஸ்டத்தோட கம்ப்ளீட் இன்டர்னல் எனர்ஜியும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒரு அளவுக்கு உன்னால ஓகேப்பா இதுதான் அவனோட இன்டர்னல் எனர்ஜியா இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பிகாஸ் இன்டர்னல் எனர்ஜியில மெயினா 2 கான்ஸ்டிடுவன்சிஸ் தான் இருக்கும், ஒன்னு ஒர்க், இன்னொன்னு ஹீட். ஸோ உனக்கு இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூவை மாற்றணும்னா இதை ஒர்க், ஹீட்டு ஆர் அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாடியை நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணேனாவே போதும். எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு விஷயத்த இப்படி ஆட் பண்றது, இல்ல அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த இப்படி எடுக்கிறது, இப்படி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்தேன்னா ஆப்வியஸ்லி உன்னோட இன்டர்னல் எனர்ஜி மாறுபடும். ரைட், இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்வேஸ் ரிமெம்பர், it is same as the law of energy. It states that energy cannot be created nor be destroyed, but total energy remains constant. It can be converted from one form to another. எனர்ஜியை உன்னால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்திக்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஃபார்முலாவுமே வந்திருக்கு. டெல்டா யூ இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q which is heat plus W which is work done. இப்போ W work doneக்கு பதிலா நீ எதை P டெல்டா V யூஸ் பண்ணிக்கலாம், pressure and change in volume. ரைட், நெக்ஸ்ட் இதுல ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. இப்போ உன்னோட சிஸ்டம் ஐசோதர்மலா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஒர்க் டன் ஜீரோவா இருக்கும். பிகாஸ் அங்க ஐசோதர்மல்னு சொல்லும்போது ப்ரெஷர் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ உன்னோட கிராஃப் வந்துட்டு லைக் ஒரு கர்வ்டா வர்றதுனால ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்கும்போது ஹீட்டுமே ஐசோதர்மல் சிஸ்டம்ல சேஞ்ச் இன் ஹீட்டுமே ஜீரோவா இருக்கு. ஸோ அதனால டெல்டா யூ வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட், ஒன்லி சாலிட்ஸ் லிக்விட்ஸ் மட்டும்தான் இருக்கா உன்னோட சிஸ்டம்ல, தென் உன்னோட சேஞ்ச் இன் வால்யூம் ஜீரோ ஆகும். அதனால ஒர்க் டன் வில் பிகம் ஜீரோ அண்ட் டெல்டா யூ வில் பிகம் EQ. தென் ஒரு ஐசோதர்மல் சிஸ்டம் இருக்கா, தென் அந்த ஐசோதர்மல் ரிவர்சபிள் ப்ராசஸ்ல டெல்டா யூ ஜீரோவா தான் இருக்கும். இல்ல மேம் ஒரு அடியாபேட்டிக் ப்ராசஸ் தான் இருக்கா, அடியாபேட்டிக்னாவே சேஞ்ச் இன் ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ Q ஜீரோவா இருந்துச்சுன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு W அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, எஸ், கண்டிப்பா கவ்யா, டோன்ட் யூ வரி. இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் வீடியோ கண்டிப்பா மை டியர் போட்டலாம். நீங்க கவலையப்படாதீங்க. செஷன் எக்ஸாம்க்கு முன்னாடி சீக்கிரமாவே இந்த வீக்குள்ளேயே நான் போட்டு தந்துடுறேன், சரியா? ரைட், நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டெல்டா யூக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இந்த டெல்டா யூ இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ வச்சுதான் உன்னோட பாம் கலோரிமீட்டரே ஒர்க் ஆகுது. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். உன்னோட ஒரு பாடி ஆர் ஒரு கிவன் வால்யூம் ஆஃப் பார்ட்டிக்கல் எவ்வளோ ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது ஆர் எவால்வ் பண்ணிக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உன்னோட பாம் கலோரிமீட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ நோட் இட் டவுன். நெக்ஸ்ட் நம்ம என்தால்பியை பற்றி பேச போகிறோம். என்தால்பினா என்ன? Total heat content of a system of a body is called as enthalpy. So enthalpy நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஒன்று உன்னோட இன்டர்னல் எனர்ஜியை ஆர் உன்னோட ஒர்க் வந்து நீ ஆட் பண்ணேன்னா உனக்கு என்தால்பி வரும். இன்னொரு டவுட் உனக்கு வரணும், மேம் என்தால்பியும் ஹீட்டுன்னு சொல்றீங்க, கியூவும் ஹீட்டுன்னு சொல்றீங்க, அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு, ரெண்டுமே ஹீட் தான். ஆனா கியூ வந்துட்டு பாத் ஃபங்க்ஷன், என்தால்பி வந்துட்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன். உன்னோட ஒரு ரியாக்ஷன்ல இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூல மட்டும் டோட்டலா எவ்வளோ ஹீட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் என்தால்பி. இல்ல மேம் ஓவராலா அந்த ரியாக்ஷன்ல எவ்வளோ ஹீட் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னா தட் இஸ் பாத் ஃபங்க்ஷன் which is heat. Okay, Q. Right.
இப்போ இன் கேஸ் ஆஃப் கேசஸ் நீ பி டெல்டா விக்கு பதிலாக டெல்டா என்ஜிஆர்டியை கூட யூஸ் பண்ணிப்ப. இங்க டெல்டா என்ஜி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் molecules of gas or number of gas molecules in product minus reactant. சரியா? கண்டிப்பா காவியா, டோன்ட் யூ வரி கண்ணா, டோன்ட் யூ வரி. ஓகே, நான் கண்டிப்பா உனக்கு டீச் பண்றேன். டே கண்ணா, வாட் எவர் யூ வாண்ட். சரியா? உங்க எல்லாருக்கும் என்னென்ன வீடியோஸ் தேவைப்படுதோ ப்ளீஸ் லெட் மீ நோ த்ரூ மை இன்ஸ்டாகிராம் ஐடி. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? neat_Premila_chemistry. neat_ போட்டேனாவே ஃபர்ஸ்ட் என்னோட அக்கௌண்ட் தான் வரும். ஸோ அந்த அக்கௌண்ட்க்கு நீ மெசேஜ் பண்ணிட்டு கண்டிப்பா ஐ வில் லுக் இன் டு த சேம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த டெல்டா என்ஜி வச்சு வரக்கூடிய இந்த 3 கண்டிஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ விஐடி இல்லை எஸ்ஆர்எம்ஜேஇக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா இந்த கண்டிஷன் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பேஸ் பண்ணி நிறையா தடவை அந்த என்ட்ரன்ஸ்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கான். ரைட்? நெக்ஸ்ட் என்ட்ரோபினா என்ன? ஒரு மாலிகுல் எவ்வளோ ஃப்ரீயா மூவ் ஆகுது, ஒரு ஆட்டம் எவ்வளோ ஃப்ரீயா மூவ் ஆகுது அப்படிங்கிறத தான் நீ என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான், பிகாஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தான் பார்ப்பேன். அண்ட் இது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி விச் மீன்ஸ் இட் இஸ் மாஸ் டிபெண்டன்ட். அண்ட் ஒரு இல்லை இது வேணாம், இதை பாருங்க. என்ட்ரோபிக்கான ஜெனரல் ஃபார்முலா இஸ் ஹீட் பை டோட்டல் டி வேல்யூ, ஹீட் பை டெம்பரேச்சர். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, Q by T or delta H by T. என்ன என்ட்ரோபி கேட்டாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. பட் இதுவே ஐசோதர்மல் ரிவர்சபிள் ப்ராசஸ் கேட்டாங்கன்னா T 0 ஆயிரும். அதனால அந்த இடத்துல மட்டும் யூ யூஸ் திஸ் ஃபார்முலா. delta S is equal to 2.303 nR log of V2 by V1 or pressure இருந்துச்சுன்னா P1 by P2. ஓகேவா? எஸ். So next we are here with the question. Let me know the answer for the same. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு டக்குன்னு சொல்லி பார்ப்போம். I'll zoom in the question. கொஸ்டினை ஜூம் இன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கொஸ்டினை பார்த்து எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. கமான் கைஸ், காவ்யா, பார்த்தசாரதி, முகேஷ், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க கண்ணா. ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட். ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் த சேம். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, பார்ப்போம். ஓகே, என்னடா கண்ணா ஆன்சரே காணோம். அண்ட் எஸ், இந்த செஷன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகேவா? ப்ளீஸ் லைக் த செஷன் தான் கண்ணா. பார்த்தசாரதி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காரு. So yes, everyone, please let me know your answer. Akana, please let me know your answer. Okay. So yes. இது கரெக்ட் ஆன்சரா இருந்திருக்கும். யோசிச்சு சொல்லு. Very good, my dear. Yes, so in the question kana correct answer is absolutely option A. Pathasarathi, very good kanna. Correct answer, correct time la sollirkeenga. Wonderful, my dear. Next, in the question kana answer enna? Please let me know your answers in the comment section. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்பா சொல்லுங்க பாப்போம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். I want every one of you to answer. Santosha, hi Kanna, welcome on board. Yes, Santosh, option B. Vinci, option C. Priya, option B. Very good, my dear. So the correct answer is absolutely adiabatic work. உனக்கு தெரியும், in case of adiabatic system, Q is equal to 0, அப்போ delta U is equal to
W. அப்போ delta U is equal to adiabatic work is the right answer. Option B is the absolute correct answer. Very good. Next, இந்த questionக்கான answer சொல்லுங்க. Let me know the answer for the same. Okay, zoom in பண்ணிருக்கேன். Let me know the answer for this question, my dear. இந்த questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நான் question zoom in பண்ணி தான் வச்சிருக்கேன் கண்ணா. யோசிச்சு கிளியரா எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Yes. கண்ணா யோசிச்சு ஆன்சர் பண்ண பாப்போம். பிரியா, வின்சி, சந்தோஷா, பார்த்தசாரதி, ப்ளீஸ் ஆன்சர் அக்கண்ணா, ப்ளீஸ் ஆன்சர். நீ யோசிச்சு ஆன்சர் பண்ணு, ஒரு பிரச்சனையும் இல்லை, யோசிச்சு ஆன்சர் பண்ணு. ஓகே வின்சி ஏ சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் ப்ளீஸ் ஆன்சர். சந்தோஷா ஆப்ஷன் ஏ, வின்சி ஆப்ஷன் ஏ. என்னவா இருக்கும்? யோசிச்சு சொல்லு, ஆன்சர் என்னவா இருக்கும்? எல்லாரும் ஆப்ஷன் ஏ தான் சொல்றீங்க. வை? Because 2 moles of an ideal gas expand spontaneously into vacuum. Vacuumலனா obviously அது spontaneous-ஆ work ஆகுது, spontaneous-ஆ expand ஆகுதுன்னா அது free expansion. vacuumல எந்த work நடந்தாலும் 0, அதுவும் free expansion நடந்தா கன்ஃபார்மா 0. அதனால ஆப்ஷன் A is the right answer. Very good. Next, spontaneous process பத்தி பேச போறோம். So always remember spontaneous processனா என்ன? ஒரு விஷயம் தன்னைத்தானே நடக்குதுன்னா, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம தன்னைத்தானே நடக்குதுன்னா that is called as spontaneous. So spontaneous processக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் மலையிலிருந்து உனக்கு வாட்டர் ஃபால்ஸ் விழுது இல்லையா? வாட்டர் ஃபால்ஸ் சொல்றதுன்னு உனக்கு கீழே தான் விழுது. நெக்ஸ்ட், ரிவருக்கு போனேன்னா வாட்டர் ஒரு வழியா தான் ஃப்ளோ ஆகும், அதுவும் ஒரு ஸ்பான்டேனியஸான ப்ராசஸ். மூணாவது, உன்னோட நீ வந்துட்டு குதிக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் ஓகேவா? நீ குதிச்சேன்னா மேல போய் கீழே தான் வருவ, அதுவும் ஸ்பான்டேனியஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராசஸ், இரிவர்சபிள் நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும். இதுவே நான் ஸ்பான்டேனியஸ்னா அதுக்கு கண்டிப்பா எக்ஸ்டர்னல் புஷ் வேணும். இப்போ இதை நான் தூக்கணும்னா நான் ஒரு எனர்ஜி கொடுத்து தான் இதை தூக்க முடியும் இல்லையா? எஸ், இல்லாம என்னால சும்மா இதை தூக்க முடியாது, நான் ஒரு எனர்ஜி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து மட்டும்தான் இதை மூவ் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ல ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் லோ டெம்பரேச்சர் டு ஹை டெம்பரேச்சர், அதாவது லோவர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு உனக்கு ஹீட் ஃப்ளோ ஆகணும்னா obviously it is going to be non-spontaneous because external force இல்லாம உன்னால அதை பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இதை பேஸ் பண்ணி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கலாம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல 4 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு. செகண்ட் லானா 4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸும் தெர்மோடைனமிக்கு இர்ரிவர்சிபிளா இருக்கும். உன்னோட மலை மேல இருந்து தண்ணி விழுது, அந்த தண்ணியை திருப்பி நீ மேல அனுப்ப முடியுமா? பைப் போட்டு தான் அனுப்பணும். நேச்சுரலா அனுப்ப முடியுமா? முடியாது, ரைட்? ரெண்டாவது, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் ஹீட் கம்ப்ளீட்லி இன்டு ஒர்க். எந்த ஒரு பாடிக்கும் நீ ஹீட் கொடுத்தேன்னா அது கம்ப்ளீட்டா ஒர்க்கா மாறாது. ஈவன் ஃபியூவல் செல்லையே நீ கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு பார்ட்டிக்கலா 95% எஃபிஷியன்சியோட தான் ஒர்க் ஆகும். எந்த ஒரு பாடியும் 100% எஃபிஷியன்சியோட ஒர்க் ஆகாது. அப்படிப்பட்ட பாடி இந்த உலகத்துல இல்லை. மூணாவது, without the help of an external agency, heat cannot flow itself from a cold to hot body. ஒரு கோல்ட் பாடியில இருக்கக்கூடிய மிச்சம் மீதி ஹீட்டையும் உன்னால ஹாட் பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது without any external agency. தனத்தானே மாத்திக்க முடியாது. You need some external energy to help you with that. Next, entropy of universe is continuous and is expanding. உன்னோட யூனிவர்ஸோட என்ட்ரோபி எப்பவுமே இட் இஸ் கிரேட்டர் தேன் 0. பிக் பேங் தியரியில சொல்லுவோம்ல, உலகம் அந்த ஒரு பெரிய ஸ்டார் வெடிச்சிச்சு, அதுல இருந்து தான் பிளானட்ஸ் எல்லாமே உருவாச்சு, அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அதை தான் இங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ எஸ், இதை நீ பார்த்து வச்சுக்கோ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர் when delta S is greater than 0,
it is spontaneous, less than 0, it is non-spontaneous, and equal to 0, it is equilibrium. எஸ் வின்சி, நான் சாப்பிட்டேன் கண்ணா, நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வின்சி, சந்தோஷா, உதயரேகா, பார்த்தசாரதி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா கண்ணா? எஸ். நெக்ஸ்ட் ஃப்ரீ எனர்ஜியை பற்றி பேச போகிறோம், ஏகே கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை பற்றி பேச போகிறோம். ஒன்ட்ட ஒரு ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுது, மாறுச்சே எக்ஸ்ட்ராவா ஒரு விதமான எனர்ஜி உன்னோட ரியாக்டன்ட் அப்படியே இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. உனக்கு இஃப் இன் கேஸ் வேற ஏதாவது ரியாக்ஷன் பண்ணணும்னா அப்ப நீ அந்த எனர்ஜியை ரெட்டிலி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் சும்மாவே இருக்கு, ஆனா உனக்கு எப்போ வேணும்னாலும் நீ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, விச் மீன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ். அண்ட் அதற்கான ஃபார்முலா ΔG இஸ் ஈக்குவல் டு H∆T∆S. இப்போ உன்னோட கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, உன்னோட ரியாக்டன்ட் ஃப்ரீ எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் அந்த எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ அந்த ரியாக்ஷன் சடபுடான்னு நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுவே இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0, அந்த ரியாக்ஷனே நடக்கல, உன்னோட ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். இல்லை மேம் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியே முடிஞ்சு போச்சு, தீர்ந்துச்சு போச்சு அப்படின்னா தென் த சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்முலாஸை தான் நான் ரீகேப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் உன்னோட ΔH, ΔS அண்ட் ΔGக்கான கண்டிஷன்ஸ் இதை நீ நோட் பண்ணிக்கணும்டாக்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். சரியா? இது பேஸ் பண்ணி மேட்ச் த ஃபாலோயிங், ஸ்டேட்மெண்ட் பேஸ், ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர், அசர்ஷன் அண்ட் ரீசனிங், எல்லா விதத்துலையும் கொஸ்டின் கேட்டிருக்கான். ட்ரஸ்ட் மீ, ஒரு 3-4 கொஸ்டின் வேற 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 மாடலில் கேட்டிருக்கான். ஸோ இந்த டேபிள் காலமை மட்டும் நீ படிச்சு வச்சேன்னா இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ரைட்? ஸோ அப்படி என்ன மேம் அந்த டேபிள் காலம்ல கொடுத்து வச்சிருக்கான்? ரொம்ப சிம்பிள் ராக்கண்ணா. இங்க உன்னோட ΔG நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் அது ஸ்பான்டேனியஸா இருக்கும்னு உனக்கு தெரியும். ரைட்? ΔG ஷுட் பி நெகட்டிவ். ஸோ அது பேஸ் பண்ணி உன்னோட ரியாக்ஷன் எங்கெங்க ஸ்பான்டேனியஸா இருக்கும், எங்கெங்க நான் ஸ்பான்டேனியஸா இருக்கும் அப்படிங்கிறத இந்த கிராஃப்ல கொடுத்துருக்கோம். நீ ஆல்ரெடி இதை படிச்சு வச்சிருப்பேன்னு நம்புறேன். ஒரு நம்பிக்கையில we are moving on with the next part. Next, relationship between ΔG0 and equilibrium constant. ΔG0க்கும் equilibrium constant கேக்குமான ஒரே ஒரு ரிலேஷன் ΔG0 is equal to -2.303 RT log of K. இதே ஃபார்முலாவை நம்ம வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ் எங்க நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலையும் பார்த்துக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன சொல்றாங்க? ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலின் சாலிடோட entropy will approach to 0 at absolute 0 temperature. 0 degree temperatureல கண்டிப்பா ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலின் சாலிடோட என்ட்ரோபி கிட்டத்தட்ட 0வா நெருங்கும். ரெண்டாவது, என்ட்ரோபி அப்படிங்கிறது உன்னோட மாலிகுல் எவ்வளோக்கு எவ்வளோ ரேண்டமா மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ ஒரு பர்ஃபெக்ட்லி கிறிஸ்டலின் சாலிட்ல உன்னோட மாலிகுல்ஸ் மூவ் ஆகாதுன்னு சொல்ற பட்சத்துல என்ட்ரோபி will be absolutely 0. இதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்? ஸோ எஸ் 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 இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் மை டியர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல பார்ப்போம். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஆன்சர். ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ டா கண்ணா. எஸ், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பார்த்து யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். I want every one of you to answer da kanna, because exam neringiruchu. இன்னும் நம்ம வந்துட்டு சீரியஸ்னஸ் எடுக்காம இருந்தோம்னா அது நமக்கு தான் கஷ்டம். So please 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 let me know your answer, let me know your answers in the comment section. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எஸ், கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டியா? சந்தோஷா ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் டு ஆன்சர். அதர்ஸ் ப்ளீஸ் ஆன்சர் டா கண்ணா. சந்தோஷா தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் ப்ளீஸ் ஆன்சர் இட் அவுட். ப்ளீஸ் 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 ஆன்சர் இட் அவுட். ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஆன்சர். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஆன்சர் மை டியர்.
ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சந்தோஷா மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க ப்ளீஸ் ஆன்சர். எஸ். ஸோ வாட்ஸ் த ஆன்சர் கண்ணா? வாட்ஸ் த ஆன்சர்? ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? So the correct answer is absolutely option D. இதில் எது கரெக்ட்னு கேட்டேன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு இட் ஷுட் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல், ரிவர்சபிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும், irreversibleக்கு இட் ஷுட் பி கிரேட்டர். ஸோ எஸ், ஆப்ஷன் டி, ஆல் த above இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நான் ஹைட் ஆயிக்கிறேன் ஸோ தட் யூ கேன் சி த என்டையர் கொஸ்டின். இந்த கொஸ்டினை ஃபுல்லாக வாசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Yes, Vinci, Santosha, everyone. I want every one of you to answer, Akana. So yes, answer enna. Yes. The Kanna, answer enna. யோசிச்சு சொல்லு. Okay. So yes, the correct answer for this question is இங்க entropy may decline locally somewhere within the isolated system. ஒரு isolated systemல entropy should always be greater than or equal to 0. ஒரு இடத்துல குறையுதுன்னா கண்டிப்பா அதை மேட்ச் பண்ண இன்னொரு இடத்துல அது கூடத்தான் செய்யும். Because entropy as a whole will remain stable in case of an isolated system. So அதனால out of these four options, option C is the right answer. Santosha, correcta sollirkeenga. Very good, my dear. Wonderful. So next in the question can answer solunga. Let me know the answer for this one. Okay, in the question can answer என்னங்கறத டக்குன்னு சட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். Let me know the answer for this one, my dear. Okay. So எனக்கு யோசிச்சு சொல்லுங்க. Take your time. யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். Yes, Kanna. Okay. So yes, the correct answer for this question is the entropy of an isolated system continuously dash and becomes a dash in state of equilibrium. It will continuously increase and become maximum at the state of equilibrium. சரியா? So அதனால option B is the absolute right answer. Santosha, very good. Vinci, good try da Kanna. Don't you worry. I'm so happy. நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கும்போது Vinci, Santosha, Udayraga,
பிரியா, எல்லாரும் பார்த்தசாரதி, நீங்க எல்லாம் ஆன்சர் பண்றது பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஆன்சர் பண்ணும். அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெர்மோகெமிஸ்ட்ரியை பத்தி படிக்க போறோம். தெர்மோகெமிஸ்ட்ரி இங்க அப்படி என்னதாமே மொழிஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இருக்கா. 5 பாயிண்ட் அட்ட புடலா நீ சூப்பரா இதை படிக்க போற. சரியா? ஃபர்ஸ்ட் we will start with our enthalpy of reaction. enthalpy of reactionனா என்ன? ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்டின் ப்ராடக்டா மாறுது, அதற்கிடையே வரக்கூடிய என்தால்பி சேஞ்ச் தான், அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத பத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஃபினாமினன் தான் enthalpy of reaction. Always remember enthalpy of reaction R அப்ப R லாஸ்ட்ல தான் வரணும். ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் தான் நீ பண்ணணும். இதுவே enthalpy of reactionனா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். enthalpy நில்லுங்க நான் இதெல்லாம் முடிக்கிறேன், டோன்ட் யூ வரி. enthalpy of formationனாலும் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். இதை மறக்கவே கூடாது, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சரியா? ஸோ இப்போ டாக்கிங் அபவுட் enthalpy of reaction at standard condition, at standard temperature and pressure, நீ enthalpy என்னன்னு கண்டுபிடிச்சேனா, that is called as standard enthalpy of reaction, which is delta H naught. சரியா? ரைட். இப்போ பொதுவா உன்னோட ஒரு ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் நீ அதை எண்டோதெர்மிக் ஆர் எக்ஸோதெர்மிக்னு ரெண்டா பிரிப்பேன். உன்னோட ரியாக்டன் ஹீட் எல்லாம் கொடுத்து ப்ராடக்டா மாறுச்சுன்னா தட் இஸ் எக்ஸோதெர்மிக். இல்ல மேம், என்னோட ரியாக்டன்ட் இருக்கிற ஹீட்டை எல்லாம் வாங்கிட்டு ஓகே கண்ணா, சந்தோஷ், இனி சந்தோஷ்னே கூப்பிடுறேன். சரிங்களா? ஸோ உன்னோட ரியாக்டன்ட் எல்லா எனர்ஜியும் வாங்கிட்டு ப்ராடக்டா மாறுச்சுன்னா தட் இஸ் எண்டோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்ல உன்னோட டெல்டா ஹெச் வேல்யூ, ரியாக்டன்ட் வேல்யூ குறையிறதுனால நெகட்டிவா இருக்கும். எக்ஸோதெர்மிக்ல நெகட்டிவ்னா எண்டோதெர்மிக்ல இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஓகேவா? எக்ஸோதெர்மிக் டெல்டா ஹெச் நெகட்டிவ், எண்டோதெர்மிக் டெல்டா ஹெச் பாசிட்டிவ். ரைட். நெக்ஸ்ட், இந்த enthalpy of reaction யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவா, எந்தெந்த ப்ராசஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா, நம்பர் 1 physical state of reactant in product. என்னோட ரியாக்டன்ட் சாலிடா இருக்கா, லிக்விடா இருக்கா, கேஸா இருக்கா அப்படிங்கிற physical state, இதை பத்தி இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் இன் ப்ராடக்ட், எவ்வளோ ரியாக்டன்ஸ் இருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட enthalpy of reaction அட்டெம்ப்ட் பண்ணும். மூணாவது டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் எந்த டெம்பரேச்சர்ல நடக்குது அப்படிங்கிறதும் அதை அஃபெக்ட் பண்ணும். நாலாவது அல்லோட்ரோபிக் ஃபெரஸ், ஏதாவது அல்லோட்ரோபிக் ஃபெரஸ் யூஸ் பண்றியா அப்படிங்கிறத பார்க்கணும். அஞ்சாவது கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இந்த மாதிரி கான்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் இருக்கா, கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா உன்னோட ஸ்டாக்கியோமெட்ரி என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்க அப்படிங்கிறதும் பார்க்கணும். இது எல்லாமே enthalpy ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷனை பத்தி பேச போறோம். கண்ணா, கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நீ ஹீட் கெப்பாசிட்டியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு 1 டிகிரி. ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரிக்கு நீ ரைஸ் பண்றதுக்கு உனக்கு தேவையான ஹீட்டை தான் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஹீட் கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலா Q/T ஆர் டெல்டா ஹெச் பை டெல்டா டி, நம்மளோட ரேண்டம் என்ட்ரோபிக்கான அதே ஃபார்முலா தான். அண்ட் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பெருசா நீ அது இதுன்னு மண்டே போட்டு பிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்டா சி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டெல்டா டி, இதை மட்டும் நீ கிர்ச்சாஃப்ஸ் ஈக்குவேஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் enthalpy of formation. enthalpy of formation once again நான் சொன்னேன் இல்லையா, ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் இஸ் none other than enthalpy of formation. ஸோ ஒரு பொருள் எப்படி உருவாகும், அதற்கு எவ்வளவு என்தால்பி தேவைப்படும் அப்படிங்கறத தான் இதுல அவங்க சொல்ல வராங்க. ஆல்சோ இங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம், ஒரு சில ஃப்ரீ எலிமெண்ட்ஸோட என்தால்பி ஜீரோவா இருக்கும், ஒரு சில ஃப்ரீ எலிமெண்ட்ஸோட என்தால்பி ஜீரோவா இருக்காது. யாருக்கெல்லாம் ஜீரோவா இருக்கும்? H2O-க்கு, ஓகேவா, சாரி ஆக்சிஜனுக்கு, கார்பன் as a graphite, bromine and sulfur in bromic structure, உன்னோட I2 சாலிட், பாஸ்பரஸ் பிளாக், இவங்களுக்கு I2 சாலிட் இவங்களுக்கு எல்லாம் ஜீரோவா இருக்கும். பாஸ்பரஸ் பிளாக், டைமண்ட் அண்ட் மோனோக்ளினிக், பொதுவாக ஹை ப்ரெஷர்ல உருவாகக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாருக்குமே டெல்டா ஹெச் கண்டிப்பா ஜீரோவா இருக்காது. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் enthalpy ஆஃப் கம்பஷன். கம்பஷன்னா உனக்கே தெரியும், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஒரு சப்ஸ்டன்ஸை நீ பர்ன் பண்ணினா தட் இஸ் கால்ட் ஆஸ் கம்பஷன். அப்போ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஏர் ஆர் ஆக்சிஜன்ல பர்ன் பண்ற டைம்ல உனக்கு உருவாகக்கூடிய அந்த ஹீட் இருக்கு பார்த்தியா, அதைத்தான் நீ கம்பஷன் சொல்லுவ. இந்த ப்ராசஸ் எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா? கம்பஷன் எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா கண்ணா, சொல்லு பாப்போம். கம்பஷன் எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா, சொல்லு பாப்போம். let me know.
கம்பஷன்ல ஆக்சுவலா உன்னோட ஹீட் வெளியில டிஸ்போஸ் ஆகுது கரெக்டா, அவன் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ஹீட்டை வெளியில விடுறான் கரெக்டா. நீ கம்பஷன் ப்ராசஸ் நடத்த 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 ஃபியூவல் எல்லாம் பேர்ன் பண்ண இன்னும் உனக்கு நெருப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். சின்ஸ் அது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸா இருக்கிறதுனால மட்டும்தான் இனிஷியலா ரியாக்டன்டோட டெல்டா ஹெச் அதிகமா இருக்கும், போக 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 ப்ராடக்டோடது குறைஞ்சிரும். ஸோ இந்த என்டையர் கம்பஷனோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ரியாக்டன்ட் ஹை வேல்யூ மைனஸ் ப்ராடக்ட் ஸ்மால் வேல்யூ அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ஆல்சோ கெலரிஃபிக் வேல்யூக்கான ஃபார்முலா டெல்டா ஹெச் பை மோலார் மாஸ், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட், வெரி குட் சந்தோஷ். நெக்ஸ்ட் நம்ம ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை பத்தி பேச போறோம். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா? நீ ஒரு பொருள் இப்போ நீயே வெளியில போயிட்டு வர, இல்லைன்னா நீ இப்போ இருக்கிற கண்டிஷன்லயே அப்படியே போய் பாத்ரூம்ல இருந்து ஒரு தண்ணி மோந்து தலையில ஊத்தி பாரு, உனக்கே ஒரு தலையில பயங்கர கூலாகிற ஒரு சென்சேஷன் உனக்கு தெரியும். அதுவும் வெயில் காலத்துல சொல்லவா வேணும், தண்ணி ஊத்தணும்னா ஜில் ஜில் கூல் கூல் தான். ஸோ யூ நோ வாட்டர் இஸ் ஆக்சுவலி வாட்டர் ஆட் பண்றதுனால ஹீட் வெளியில வரும்னு உனக்கே தெரியும். அதனால இது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னாவே நீ பயங்கரமா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் அது பண்ணுமா இது பண்ணுமான்னா யோசிக்க வேணாம். ஃபார்முலா வைஸ் கேட்டாங்கன்னா எஸ் இட் இஸ் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் சேம் ஆஸ் தட் ஆஃப் கன்வர்ஷன். அண்ட் இங்க ஜஸ்ட் நீ வாட்டர் மாலிகுலை மட்டும் தான் ஆட் பண்ற, பெருசா வேற எந்த விஷயமும் இங்க நடக்கல. நெக்ஸ்ட், ஹீட் ஆஃப் அ சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனோட ஹீட் எப்படி இருக்கும் அதை கண்டுபிடிக்க நீ அவனோட அயனைசேஷன் எனர்ஜியை கேட்டையான் அண்ட் ஆனியான் வேல்யூ கூட மைனஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தாவே போதும். மைனஸ் அயனைசேஷன் என்தால்பி பிளஸ் கேட்டையான் அண்ட் ஆனியானிக் வேல்யூ, இதை பண்ணினாவே ஹீட் ஆஃப் சொல்யூஷன் கிடைச்சிடும். ஹீட் ஆஃப் சொல்யூஷனுக்கும் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்ல நீ ஜஸ்ட் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தான் ஆட் பண்ணுவேன். பட் ஹீட் ஆஃப் சொல்யூஷன்ல அதிகமான வாட்டரை நீ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், ஹீட் ஆஃப் டைல்யூஷன். ஒன்ஸ் அகெயின் ஹீட் ஆஃப் சொல்யூஷன் மாதிரியே அதிகமான வாட்டர் ஆட் பண்ணேன்னா அது ஹீட் ஆஃப் டைல்யூஷன். இதுவுமே ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அதனால நீ ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா தான் இங்கேயுமே எடுத்துப்ப. நெக்ஸ்ட், லேட்டிஸ் என்தால்பி. லேட்டிஸ் என்தால்பினா என்ன? ஒரு 1 மோல் ஆஃப் அயனிக் காம்பவுண்டை நாம் டிசோசியேட் பண்றதுக்கு, ஓகேவா, அதாவது ஒரு கேஸ் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட ஒரு 1 மோல் ஆஃப் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த 1 மோல் ஆஃப் கேஸை 1 மோல் ஆஃப் அயானா கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி இருக்கு தெரியுமா, அந்த எனர்ஜியை தான் நீ லேட்டிஸ் என்தால்பின்னு சொல்லுவேன். திஸ் இஸ் ஆல்சோ ஒன்ஸ் அகெயின் எக்ஸோதெர்மிக். இங்க ஹீட் ரிலீஸ் ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதனாலேயே இதற்கான ஃபார்முலா கேட்டாங்கனாலும் அது ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்டா தான் இருக்கும். நோட்டட் டவுன். நெக்ஸ்ட், பாண்ட் எனர்ஜி. பாண்ட் எனர்ஜினா ஒரு பாண்டை பிரேக் பண்றதுக்கு தேவையான 1 மோல் ஆஃப் அ பார்ட்டிகளோட பாண்டை பிரேக் பண்றதுக்காக தேவையான எனர்ஜி தான் பாண்ட் எனர்ஜி. இந்த பாண்ட் எனர்ஜிக்கு நீ ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் பண்ணாவே போதும், சேம் ஆஸ் தட் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். ஃபைனலா என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். ஒரு மாலிகுலை நான் ஆட்டமா மாற்றணும். ஒரு மாலிகுலா ஆட்டமா மாத்துறதுக்கு 1 மோல் ஆஃப் மாலிகுல்ஸை ஆட்டம்ஸா மாத்துறதுக்கு தேவையான எனர்ஜி தான் நான் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் அப்படின்னு சொல்லுவேன். பொதுவாக ஒரு டைஅட்டாமிக் மாலிகுலுக்கு என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷனும் பாண்ட் என்தால்பியும் ஈக்குவலாக இருக்கும். இதுவே மெட்டலாக இருந்துச்சுன்னா உன்னோட என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோ, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்து சால்ட்டையும் வாட்டரும் தரதுக்கு தேவையான எனர்ஜி தான் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். நீ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸை யூஸ் பண்றேன்னா ஆப்வியஸ்லி உன்னோட வேல்யூ -57.1 கிலோ ஜூல்ஸ் ஆகவோ இல்ல -13.17 கிலோ கேலரிஸாவோ இருக்கும். இல்ல மேம், நான் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் யூஸ் பண்றேன், இல்ல வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்றேன்னா கண்டிப்பா இந்த வேல்யூ விட கம்மியான வேல்யூல தான் அவங்க இருப்பாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. ஃபைனலா நம்ம ஹெஸ்லாக்கு வரும். ஹெஸ்லானா என்ன? எனிவன் ஹெஸ்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு காம்ப்ளெக்ஸான ரியாக்ஷன்ல உன்னோட ரியாக்டன்ட் டைரக்டா ப்ராடக்டா மாறாது, நிறைய இன்டர்மீடியேட்ஸை ஃபார்ம் பண்ணி தான் ப்ராடக்டா மாறும். ஸோ இன் டோட்டல் அந்த ரியாக்ஷனோட டோட்டல் என்தால்பி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீ இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவையான என்தால்பிஸை நீ ஆட் பண்ணாவே போதும். So total enthalpy of a reaction is the sum of each enthalpy produced in a reaction. Okay, in each enthalpy produced by the intermediate. எல்லாத்தையும் ஆட் பண்ணி total enthalpy of a reaction கிடைச்சிடும். இதை நீ ஞாபகம் வச்சே தீரணும். ரைட்.
So இப்போ we have come to the question. Let me know the answer for this one, my dear. இந்த questionக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். Yes, yes, Santosh, Vinci, Udayraga, Priya, please let me know your answers kana. இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Yes, 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 please. எல்லாரும் இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Santosh, option 2. Okay, very good, very good. Others, please answer. Vinci. Udayraga, Priya, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தசாரதி, please answer. And guys, இன்னும் செஷனை லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. Okay, so the correct answer is absolutely option B. Very good my dear. So இங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? Heat of neutralization values கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? Heat of neutralization கூட acidic strength கூடும் அப்படின்னு தெரியும். Heat of neutralization is directly proportional to acidic strength அப்படின்னு தெரியும். So heat of neutralization கான ஆர்டர் கண்டுபிடிச்சேனா அதே ஆர்டர் தான் acidic strengthக்கும் இருக்கும். அதனால option B is the right answer. Santosh, well done my dear. கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. அப்படியே இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சொல்லுங்க. I'll zoom in the question so that you can look into the question and let me know the answer. இந்த क्वेश्चனை பார்த்து இதற்கான கரெக்ட்டான ஆன்சர் என்னங்கறத டக்குனு சட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். Come on guys, please let me know your answers. I want every one of you to answer my dear. எல்லாரும் ஆன்சர் பண்ணனும். So full focus இங்க போட்டு ஆன்சர் பண்ணுங்க. Okay, Kavindram, option 1, Santosh, option 1. Let us see, very good. So enthalpy of dissociation of hydrogen in the molecular இருந்தாலும் சரி, it is always going to be Q2 minus Q1 in the value minus in the value. Very good. Wonderful, my dear. Next, in the question கான answer சொல்லுங்க. Let me know your answers in the comment section. Yes, everyone. I want everyone to answer. Leodas, Malli irundanga. She was there in the session but not now kana. So யோசிச்சு எனக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். So yes, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? Okay. யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். Okay. தி கண்ணா யோசிச்சு ஆன்சர் பண்ணு. So yes, for a reaction, இந்த மாதிரி ஒரு reaction இருக்கு. அதுல relation between enthalpy of reaction, formation, combustion என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. இதுவே ஒரு combustion reaction தான். அப்போ ஒரு combustion reactionல enthalpy of formation, enthalpy of reaction, enthalpy of combustion மூணுமே ஈக்குவலா இருக்கும். அதனால obviously option B is the right answer. Option B is the correct answer. Okay, புரிஞ்சுச்சா கான்செப்ட்? சந்தோஷ், நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் B சொல்லிருந்தீங்க, which is good. மாத்திக்காதீங்க, இதான் கான்செப்ட். சரியா? ரைட்? ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்காக நான் இங்கே அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். I'll give you the notes once the session is over. நீங்க பார்க்கலாம். Alright, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க. Ma'am, can you teach when to do conversions, please? கண்டிப்பா K-pop shine, but what kind of conversion are you talking about, Rakana? Energy conversion பத்தி பேசுறீங்களா? Are you talking about energy conversion, my dear?
எனர்ஜி கன்வர்ஷனை பத்தி பேசுறீங்களா? எஸ், எனர்ஜி கன்வர்ஷனை பத்தி பேசுறீங்களா? இஸ் இட் சோ? இஸ் இட் சோ? நியூமரிக்கல்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா கண்ணா, ஐ கேன் டெல் யூ. இன்ஃபேக்ட் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நில்லுங்க ஒரே நிமிஷம், ஐ லெட் யூ நோ த வேல்யூஸ். ஓகேவா? எனர்ஜி கன்வர்ஷன் ஜூல்ஸுக்கு நீங்க எப்படி பண்ணணும், எதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஆல்வேஸ் ரிமெம்பர், எங்க போச்சு? Always remember, 1 joule is equal to 0.23 calories. ஓகேவா? ஒரு ஜூல் வந்துட்டு 0.23 கேலரிஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இதுவே உனக்கு வந்து எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா, you should remember that 1 electron volt is equal to 1.6 into 10 to the power minus 19 joules. Right? வேற என்ன கன்வர்ஷன் இருக்கு? கேலரிஸ் டு ஜூல் கன்வர்ஷன் இருக்கும். கேலரி டு ஜூல் கன்வர்ஷன் கேட்டேன்னா 1 calorie is equal to 4.18 joules. இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. வேற எலக்ட்ரான் வோல்ட் பார்த்துட்டோம். லிட்டர் ஏடிஎம் அண்ட் லிட்டர் பார் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ லிட்டர் ஏடிஎம் டு ஜூல்ஸ் கேட்டாங்கன்னா தென் யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் 1 liter ATM is equal to 101.3 joules, whereas 1 liter bar is equal to 100 joules. Okay? Yes, கண்டிப்பா சந்தோஷ், சாப்பிட்டுட்டு வாங்க கண்ணா. எஸ், கேப் ஆஃப் ஷைன், வேற ஏதாச்சும் டவுட் இருக்காடா கண்ணா? எஸ், இன்னொரு டவுட் இருக்குன்னு சொல்றீங்க. லெட் மீ நோ யோர் டவுட்ஸ். ஸோ டவுட் எதுவா இருந்தாலும் கேளுங்க பார்ப்போம். இதை விட்டா பெருசா எனர்ஜி கன்வர்ஷன் சொல்லிட்டு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் ஐ கெஸ் இன் கேஸ் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க கண்ணா. we will clarify it. கேப் ஆப்ஷன் என்ன டவுட் கண்ணா? என்ன டவுட்னு கேளுங்க பாப்போம். Okay, when to use R values. Okay. That is super easy da kanna. Easy-ஆ நான் சொல்லி தரேன். R வேல்யூன்னு சொல்லும்போது நம்ம அதை யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ், ஆர் வேல்யூன்னு சொல்லும்போது அந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பெல்லாம் உன்னோட ஃபார்முலால நீ வந்துட்டு வேல்யூஸை ஜூல்ஸ்ல பார்க்குறியோ, whenever your values in joules, அப்போ நீ ஆர் வேல்யூவை 8.314 அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரியா? ரைட். இதுவே வந்து பார்த்துக்கிட்டேன்னா உன்னோட வேல்யூ வந்துட்டு லிட்டர் ஏடிஎம்ல இருக்கு ஆர் லிட்டர் மோல்ல இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தென் உன்னோட வேல்யூ ஆர் வேல்யூவை நீ 0.0821 அப்படின்னு யூஸ் பண்ணும். ஃபைனலா whenever you have values which are related to கேலரிஸ்ல வந்துச்சுன்னா ஆர் வேல்யூவை நீ 2 அப்படின்னு யூஸ் பண்ணும். புரிஞ்சுச்சுங்களா? ரைட். ஸோ கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின்ல எந்த வேல்யூவா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஜூல் மோல் இன்வர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ வருதுன்னா எங்கேயாச்சும் நீ ஜூல் பார்த்தேன்னா தென் ஆர் வேல்யூ 8.314 யூஸ் பண்ணும். லிட்டர் ஏடிஎம் ஆர் ஈவன் லிட்டர் பார் பார்த்தேன்னா 0.0821 யூஸ் பண்ணிக்கோ. கேலரிஸ் கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா 2 யூஸ் பண்ணிக்கோ. இஸ் தட் கிளியர் கேபாப்? புரிஞ்சுச்சா கண்ணா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, எனி டைம் மை டியர். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம ஈக்லிபிரியம் சாப்டருக்குள்ள தான் போக போறோம். த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த டே. ட்ரஸ்ட் மீ, இதோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மெகா மேரத்தான் முடிய போகுது. ஓகேவா? முடிய போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. நிறைய கொஸ்டின்ஸும் கேட்பேன். ஸோ கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு சூப்பராக முடிச்சிடலாம். ஆல்ரைட். ஸோ எஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குட்டி லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. எஸ், தட் இஸ் மோஸ்ட் வாண்டட். நவ் ஈக்லிபிரியம்னா என்ன? வாட் இஸ் ஈக்லிபிரியம்? கண்ணா, ஏன்ட்ட வந்துட்டு ஒரு ரியாக்டன்ட் இருக்கு. சரியா? இதையும் சொல்லிடுறேன். ஈக்லிபிரியம் will always occur only in ரிவர்சபிள் ரியாக்ஷன். சரியா? ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அங்க மட்டும்தான். கேப் ஆஃப் ஷைன் நெக்ஸ்ட் லைவ் மோஸ்ட்லி நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு இருக்கும் கண்ணா. I'll update you. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி your equilibrium occurs only in reversible reaction. அண்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா,
உன்னோட உன்னோட ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது ஆர் உன்னோட ப்ராடக்ட் ரியாக்டன்டா மாறுது. இது மாறக்கூடிய இந்த ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு டைம் பீரியட்ல ஏதோ ஒரு கான்சென்ட்ரேஷன் வேல்யூஸ்ல நீ ஒரு ரியாக்டன்ட்டா ப்ராடக்டா மாத்தினா இமீடியட்டா ஒரு ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டா மாறிடும். The count of reactant and the count of product remains constant. I'm not telling it is going to be equal, it is going to remain constant. சரியா? Okay, Janashika. So, Kanna, we will have the session for one more hour, da Kanna. 10:30 Indian times la 10:30 kulla idu mudinjirum. Seriya? So, don't you worry. Or Janashika, if you feel sleepy, please go and have a good sleep. And திருப்பி நீங்க பாக்கியா கூட ரெக்கார்டிங்ல பார்த்துடலாம். சரிங்களா? So, please take care of your health as well, my dear. Please take care. Right. So, இப்படி உன்னோட ஒரு ரியாக்டன்ட்டோட கான்ஸ்டன்ட்டும் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல எந்த ஒரு சேஞ்சும் நடக்க மாட்டேங்குது. அப்படியே சேஞ்ச் நடந்தாலும் ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுதுல தருணத்துல உனக்கு ஒரு ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டாவும் மாறுது. அப்படின்னா அந்த கேஸ்ல உன்னோட இந்த என்டையர் ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் சமநிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈக்குலிபிரியம்னா என்ன? இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் அ பேலன்ஸ் டியூ டு ஈக்குவல் ஆக்ஷன் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸஸ். ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது, ப்ராடக்டும் ரியாக்டன்டா மாறுது. அதனால இதுல நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ மெஷர் பண்ணக்கூடிய எல்லா வேல்யூஸும், அதாவது கான்சென்ட்ரேஷனா இருக்கலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸா இருக்கலாம், ப்ரெஷரா இருக்கலாம், டெம்பரேச்சரா இருக்கலாம், எல்லாமே ஒரு ஃபிக்ஸட் வேல்யூக்கு வந்துடலாம். அண்ட் ஃபைனலி ஈக்குலிபிரியம் அட்டைன். எதனால இது ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணியிருக்குன்னா, ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ப்ராசஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அண்ட் தஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஈக்குலிபிரியம் இஸ் டைனமிக் இன் நேச்சர். இஃப் இன் கேஸ் ஈக்குலிபிரியம்ல இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனை நான் டெம்பரேச்சரோ ப்ரெஷரையோ மாத்தினேன்னா then obviously the equilibrium will shift either forward or backward. And the shift பத்தி நம்ம லீ சார்ட்லியஸ்ல படிப்போம். ரைட். ஸோ ஈக்குலிபிரியம் இன் அ பிசிக்கல் ப்ராசஸ். ஒரு பிசிக்கல் ப்ராசஸ்ல ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். ஒரு சாலிட் லிக்விடாவோ லிக்விட் கேஸாவோ சாலிட் கேஸாவோ ஆர் வைஸ் வர்சாவோ மாறுச்சுன்னா அதைத்தான் பிசிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற இடத்துல ஒவ்வொரு ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இப்போ சாலிட் டு லிக்விட், என்னோட சாலிட் லிக்விடா மாறுத நான் மெல்டிங் அப்படின்னு சொல்லுவேன். லிக்விட் சாலிடா மாறுத ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ whenever the rate of melting of ice is equal to rate of freezing of water, இந்த ரேட் ஆஃப் மெல்டிங்கும் ரேட் ஆஃப் ஃப்ரீசிங்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு மாலிகுல் வாட்டரா மாறிச்சுன்னா, ஒரே ஒரு மாலிகுல் ஐஸா மாறிச்சுன்னா, தென் at that time we say we have occurred solid liquid equilibrium. இந்த solid liquid equilibrium வாட்டருக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, it is at 0 degree Celsius. ஓகேவா? ஹாய் மல்லி, வெல்கம் பேக். நெக்ஸ்ட் லிக்விட் வேப்பர் ஈக்குலிபிரியம் பத்தி பார்க்கலாம். லிக்விட் வேப்பர் ஈக்குலிபிரியம்னா என்ன? ரேட் ஆஃப் எவாபரேஷன் should be equal to rate of condensation. எவாபரேஷன்னா என்ன, கண்டென்சேஷன்னா என்ன? whenever உன்னோட லிக்விட் கேஸா மாறுச்சுன்னா அது எவாபரேஷன். உன்னோட கேஸ் திருப்பி லிக்விடா கண்டென்ஸ் ஆச்சுன்னா that is called as condensation. So rate of evaporation rate of condensation ஈக்குவலா இருந்தா அது liquid vapor equilibrium. Next solid vapor equilibrium னா என்ன? இதே கண்ணா ஒரு சில விஷயத்தை எல்லாம் நீ பார்த்திருப்ப. எஸ்பெஷலி உங்க வீட்டுல இந்த கப்போர்ட்ஸ்ல அப்புறம் ட்ரெஸ் வைக்கிற இடத்துல எல்லாம் அம்மா இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் போட்டு வைக்கிறத நீ பார்த்திருப்ப. இந்த காக்ரோச்சு அப்புறம் இந்த சின்ன பிராணி எல்லாம் வராம இருக்கிறதுக்காக போட்டு வைப்பாங்க. ஸோ ஆக்சுவலா அங்க என்ன நடக்கும்னா, இந்த நாப்தலின் பால் டைரக்டா கேஸா தான் மாறும், லிக்விடா மாறவே மாறாது. சிமிலர்லி அயோடின் எடுத்துக்கினாலும் அயோடின் சாலிட்ல இருந்து லிக்விடா தான் மாறும், கேஸா மாறாது. ஸோ இந்த மாதிரி சாலிட் டு வேப்பரா டைரக்டா மாறக்கூடிய ப்ராசஸ்ல, ரைட், இஃப் ரேட் ஆஃப் சப்ளிமேஷன் சாலிட் டு கேஸ் is equal to rate of deposition gas to solid, then that is called as solid vapor equilibrium. Divya, 40 minutes more da kana, 40-45 minutes la fulla mudichu thandren, don't you worry, okay? Right, so don't you worry, 40-45 minutes la we will wind up this session. So rate of sublimation rate of deposition equal இருந்துச்சுன்னா that is called as solid vapor equilibrium. அதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள் தான் அயோடின், கேம்ஃபர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரம், அண்ட் ஃபைனலா NH4Cl. நெக்ஸ்ட் சாலிட் இன் லிக்விட். எப்பவுமே உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், சாலிட் இன் லிக்விட் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும். ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல என்ன நடக்கும்னா, உன்னோட சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சுகர்
சாலிடா கீழே அப்படியே தேங்கி நிற்கும், ரைட்? இந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சோண்டு சுகர் இந்த மாதிரி சாலிடா தேங்கி நிற்கும். இப்போ இந்த தேங்கி நிற்கிற சாலிட் சுகருக்கும் இந்த லிக்விட் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த சுகருக்கும் இடையே ஒரு ஈக்லிபிரியம் உருவாச்சுன்னா அதைத்தான் சாலிட் இன் லிக்விட் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், இது சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல நடக்காது, இது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல மட்டும்தான் நடக்கும். நோட் இட் டவுன், நோட் இட் டவுன். ஓகே, dissolution is equal to crystallization இருக்கும். Then dissolution of gases in liquid, இதை நீ உன்னோட சோடா கேன்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியும். எப்பவுமே உன்னோட சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த கேசியஸ் மாலிகுலும் உன்னோட சொல்யூஷனுக்கு மேல இருக்கு இல்லையா, அந்த கேனுக்கு மேல இருக்கு பாத்தியா, அந்த கேஸுக்கும் இடையே ஒரு ஈக்லிபிரியம் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் as dissolution of gases in liquid equilibrium. இங்க நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உன்னோட லிக்விட்ல எவ்வளோக்கு எவ்வளோ கேஸ் டிசால்வ் ஆயிருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உன்னோட சால்வெண்ட்டுக்கு ஆர் அந்த சொல்யூஷனுக்கு மேல இருக்கக்கூடிய கேஸும் ஒரு ப்ரெஷரை உருவாக்கும். இந்த ப்ரெஷருக்கு இடையே இருக்கக்கூடிய ஈக்லிபிரியமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், dissolution of gases in liquid equilibrium அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Is that clear? Is that clear, my dear? Concept புரிஞ்சுச்சுங்களா? Concept புரிஞ்சுச்சுங்களா? Right. Next, characteristics of physical equilibrium. Physical equilibrium ஓட characteristics என்ன? Always remember, ஒரு க்ளோஸ் சிஸ்டம்ல மட்டும்தான் உன்னால physical equilibrium பார்க்க முடியும். Always பொதுவா physical equilibrium அட்டைன் ஆச்சுன்னா நீ மெஷர் பண்ணக்கூடிய இந்த டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஆல்வேஸ் இட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் இட் இஸ் டைனமிக். ரொம்ப முக்கியமா உன்னோட எல்லா பேராமீட்டர்ஸும் கான்ஸ்டன்ட் ஆயிடும். பீட் டெம்பரேச்சர், பீட் ப்ரெஷர், பீட் வால்யூம், எல்லா பேராமீட்டர்ஸும் கான்ஸ்டன்ட் ஆயிடும். இது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட், ஈக்லிபிரியம் இன் அ கெமிக்கல் ப்ராசஸ். ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ல ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும்? இட் வில் ஒன்லி இன்வால்வ் கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதா இல்லையா அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம இங்க பார்ப்போம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன்ஸ் அகெயின் டைனமிக் இன் நேச்சர். அண்ட் ஃபைனலா it occurs only in reversible reaction. சரி, இப்போ மேம் நீங்க வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் நடக்கும் போதுதான் ஈக்லிபிரியம் வரும்னு சொல்லிட்டீங்க, ரிவர்சபிள் ரியாக்ஷனும் சொல்லிட்டீங்க. அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல ஈக்லிபிரியம் கிடைக்குமா இல்ல பேக்வர்ட் ரியாக்ஷன்ல ஈக்லிபிரியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன்னா, இட் அக்கர்ஸ் இன் போத் த கேசஸ். ஃபார்வர்ட்லயும் ஈக்லிபிரியம் கிடைக்கலாம், பேக்வர்ட்லயும் ஈக்லிபிரியம் கிடைக்கலாம். பட் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த சிஸ்டம் க்ளோஸ் சிஸ்டமா இருக்கணும். ஆல்சோ இங்க ஒரு கேட்டலிஸ்ட் நீ ஆட் பண்றது மூலியமா உன்னோட ரியாக்ஷனோட ஸ்பீடு வேணுமா இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர்த்து உன்னோட ஈக்லிபிரியம் பாயிண்ட் மாற போறது இல்லை. கேட்டலிஸ்ட் வில் நாட் ஆல்டர் த ஈக்லிபிரியம். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். மேம், ஐ ஹாவ் ஒன் டவுட். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன் கண்ணா, இட் இஸ் W plus Q, work done plus heat da கண்ணா. Yes, Kavya. So first law of thermodynamics நம்ம என்ன சொல்றோம்? Total law of energy of conservation. Law of conservation of energy ஞாபகம் வச்சுக்கணும். Whenever energy is used, it can be transferred from one form to another form. அதை நீ உன்னால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. And so total internal energy is the summation of total heat and the total work done present. Okay, so delta U is equal to Q plus W. நீ work doneக்கு பதிலா P delta V minus P delta V substitute பண்ணுவ, அப்பதான் மைனஸ் வரணும். Q minus P delta V அப்படிங்கிற அந்த மைனஸ் அப்பதான் வருமே ஒழிய work doneக்கு டைரக்டா நீ மைனஸ் போட முடியாது. Is that clear? Is that clear, Kavya? Yes. Next, so the very first question, இது NEET 2018 கேட்ட question. Let me know the answer for the same idea. இந்த questionக்கான ஆன்சர் என்னங்கிறத டக்குன்னு சட்டுன்னு மாசா சொல்லுங்க பாப்போம். Dekhanna, everyone, Kavya, Malli, Kavindram, Divya, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஜனஷிகா, K-pop, Vinci economy, Santoshim Kanam. So please answer Dakana. I am expecting question answer from every one of you. Ellarum answer பண்ணுங்க. I want every one of you to answer. கண்டிப்பா கண்ணா ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு காமிக்கிறேன். Don't you worry. இப்போ தமிழா ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन முடிச்சிடலாம், அதுக்கு அப்புறமா நான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா? Okay, so please let me know your answers, my dear. Please let me know your answers. Please let me know your answers. Please let me know your answers.
Yes. Soda Kanna, in the question can answer is absolutely option A. Which one of the following condition will favor maximum formation of product? Product maximum of form ஆகணும். இது என்ன reaction? Is it an exothermic or an endothermic reaction? யோசிச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன்ல டெம்பரேச்சர் குறையணும், ப்ரெஷர் கூடணும், ஏன்னா இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஆல்சோ இங்க கேசஸ் இருக்கிறதுனால ப்ரெஷரை கூட்டணும். ஓகே, ஸோ கேசஸ் இருக்கிறதுனால லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர், விச் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ஹிப்ஹாப் தமிழா கேட்ட ஒரு கொஸ்டின், வண்டர்ஃபுல்லான கொஸ்டின். இதற்கான ஆன்சர் பார்த்துருவோம். Mn2CO10. இதோட பேர் என்ன தெரியுமா? இட் இஸ் ஆக்சுவலி டைமேங்கனீஸ் டெக்கா கார்பனைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இவன் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இஸ் ஆக்சுவலி அ பைனரி பைமெட்டாலிக் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்லாம் உருவாகிறது ரொம்ப 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 ரேர். பைனரி பைமெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உருவாகாது. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ்ல தான் இந்த மாதிரி பைனரி பைமெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகும். ரைட், இவனோட ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள். ரெண்டு மேங்கனீஸையும் இப்படி, ஓகே நான் இங்க வரைஞ்சு காமிக்கிறேன். ரெண்டு மேங்கனீஸையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோ. ஈச் மேங்கனீஸ் வில் ஹேவ் 5 carbonyl group and so CO திருப்பி இங்க CO இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்துட்டு டைமேங்கனீஸ் டெக்கா கார்பனைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஹிப்ஹாப் தமிழா கான்செப்ட் புரிஞ்சுச்சாக்கண்ணா? இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? This is a pretty much easy concept அக்கண்ணா. Okay, this is pretty much easy. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இத நீ மேங்கனீஸ் கார்பனைலும் சொல்லலாம், பட் கிளியரான நேம் வந்துட்டு இட் இஸ் absolutely dimanganese decacarbonate. ஆக்சுவலா இது ஒரு டைமர் ஸ்ட்ரக்சர் கண்ணா. திஸ் இஸ் ஆக்சுவலி a dimeric structure. ஓகேவா? ஸோ இதுக்கு கண்டிப்பா நீ எக்ஸாக்டா இதோட ஸ்ட்ரக்சர் நேம் எப்படிங்கிறத நீ இதை ஹாஃபா கட் பண்ணி தான் பார்க்க முடியும். மற்றபடி உன்னால ஆஸ் அ ஹோல் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? வேற ஏதாச்சும் டவுட் இருக்காடா கண்ணா? ஓகே, டவுட் இருக்கா? இதோட ஜியாமெட்ரி வேணா நம்ம சொல்ல முடியும். நம்மளால சொல்ல முடியும் கண்ணா. ஸோ இவனோட ஜியாமெட்ரி வந்து பார்த்துக்கிட்டேன்னா இட் வுட் பி D2sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? அண்ட் இது ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஸ்கொயர் பிளானர் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி அ டயாமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். இதை டயாமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ், ஸ்டெரிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஜியாமெட்ரி இதுதான் அப்படின்லாம் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல மாட்டோம். சரிங்களா? பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சே, சின்ஸ் யூ ஹேவ் 5 ஸ்ட்ரக்சர்ஸ் லெஃப்ட், இது வேணா நீ ட்ரைகோனல் பைபிரமிடல் டை மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஓகேவா? Is that clear? Delta U is equal to W plus Q is the right answer, my dear. W plus Q is the right answer. Q plus W, W plus Q. This is the right answer. Kavya புரிஞ்சிச்சுங்களா? Q plus W is the right answer. ஹிப்ஹாப் தமிழா எனக்கு அது பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. நான் வேணா கிராஸ் செக் பண்ணி சொல்றேன் கண்ணா. ஐ எம் நாட் ஷுர். ட்ரைகோனல் பைபிரமிடல்னு தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஐ செக் அண்ட் ஐ லெட் யூ நோ. ஓகே, நான் செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன். ஓகே, ஸோ ஷால் வி மூவ் அஹெட்? நெக்ஸ்ட் நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் பத்தி தான் பேச போறோம். மாஸ் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல கான்சென்ட்ரேஷனுக்கு பேர் இல்லை. கான்சென்ட்ரேஷனோட பழைய பேர் தான் மாஸ் ஆக்ஷன். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்
rate of chemical reaction is directly proportional to product of molar concentration of reactant. நம்ம rate expression பார்த்ததுனாலே அதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அதை தான் நீ law of mass action அப்படின்னு சொல்ற. ஸோ பொதுவாக law of chemical equilibrium and equilibrium constantல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், at equilibrium, உன்னோட equilibrium கேஸ்ல உன்னோட rate, forward rate will be equal to kf into reactants, which is A and B. Forward reaction AB தான் reaction. Backwardல reactant உனக்கு CD, அதனால நீங்க concentration of CD போடுற. Overall equilibrium constant வேணும்னா KF-யும் KB-யும் divide பண்ற, which means product of concentration of product divided by concentration of reactant. Okay, சங்கீதா, நீட்டுக்கு என்சிஆர்டி மட்டும் போதுமா? பத்தாது கண்ணா, பத்தவே. இல்ல காவியா, இட் இஸ் ராங். நானும் எம்டிஜில பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எம்டிஜில அப்புறம் திஷால இந்த புக்ஸ்ல எல்லாம், இந்த பப்ளிகேஷன்ல எல்லாம் கொஞ்சம் தப்பாக தான் கொடுத்துருப்பான். ஒரு சில விஷயங்கள் பிரிண்டிங் எரர் வந்திருக்கலாம். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். இட் இஸ் W+Q. ஓகே, எஸ். Coming back to the concept, equilibrium constant in a gaseous system. ஒரு gaseous systemல equilibrium constant எப்படி இருக்கும்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு same concept. நீ solid liquidல concentration யூஸ் பண்ணேன்னா gaseousல partial pressure யூஸ் பண்ணும். Partial pressure of product divided by partial pressure of reactant பண்ணா போதும். Next, Kp Kc கான relationship என்ன? Kp is equal to Kc RT power root delta Ng. RT power delta Ng. Delta Ng னா என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். Total number of gaseous product minus gaseous reactant. Okay, next இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. பொதுவா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு, அதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேனா, அதோட பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் 1/k இருக்கும். இதுவே நீ அதை டோட்டலா ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு எல்லா ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்றேன்னா யூ ஷுட் டூ k⁻n. அண்ட் இல்ல மேம் டிவிஷன்ல வருதுன்னா k⁻1/n. இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், we have come to the next question. அக்ஷராம், புரியல கண்ணா. ஓ, கேஸ் சிஸ்டமா இருந்தா யூ ஷுட் கன்சிடர் பார்ஷியல் பிரஷர். ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது நீ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ப்ராடக்ட் பை பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ரியாக்டன்ட் எடுப்ப. கேஸா இருந்தா பார்ஷியல் பிரஷர், இதுவே சாலிட் லிக்விடா இருந்தா நீ வந்து கான்சன்ட்ரேஷன் எடுப்ப அப்படின்னு சொன்ன. ஓகேவா? Is that clear? So yes. இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு டக்குன்னு சட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். We'll wind up the session as soon as possible. சங்கீதா, அப்போ எந்த புக் மேம் பெஸ்ட்? சங்கீதா, என்னை பொறுத்தவரை ஒன் சிங்கிள் சோர்ஸ் கேனாட் அடாப்ட் ஃபார் நீட் ரக்கனா. ஸோ உனக்கு அப்படி மெட்டீரியல்ஸ் வேணும்னா நான் எல்லா மேரத்தான்லையும், இப்போ இன்ஆர்கானிக் மேரத்தான், ஆர்கானிக் மேரத்தான், இதுல எல்லாம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு மெட்டீரியலில் நான் கிட்டத்தட்ட நான் எப்பவுமே கிளாஸ்ல சொல்றது தான் 20-30 மெட்டீரியல்ஸ் நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ், அப்புறம் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், பெரிய பெரிய ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, தி லெஜெண்ட்ஸ் இன் ராஜஸ்தான், கோட்டா, நார்த்தன் ஏரியாஸ், அவங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதுல இருந்தெல்லாம் நோட்ஸ் எடுத்து நான் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா வெரி சிம்பிள், நீ வேற எங்கேயும் போக வேணாம். ஜஸ்ட் நம்ம சேனல்ல லைவ் செக்ஷன்ல ஆல்ரெடி ஆர்கானிக் இன்ஆர்கானிக் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு கீழே ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கோட நோட்ஸ் இருக்கும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட நோட்ஸும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் எடுத்து நீ டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோ. தட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, கண்டிப்பா அக்ஷராம், கண்டிப்பா கண்ணா. 100 likes வந்தா we will play a game. Okay, anytime சங்கீதா. Okay, so in the question can answer, it is absolutely option A. இதனால ஆப்ஷன் A. ஒரு ரியாக்ஷன்ல நீ கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்றது மூலியமா H2S ஓட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்னு கேட்டிருக்கான். ஆல்வேஸ் ரிமெம்பர், இப்போ நீ யாரோட கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்ற? அமோனியாவோட கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்ற. யூ ஜஸ்ட் ஹாவ் ஒன். ஓகேவா? உன்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? ஒரே ஒரு பெரிய பர்க் சாக்லேட்டோ இல்லை மண் சாக்லேட்டோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ணணும், அந்த சாக்லேட்டை நீ ஒரு பாதி உன்னோட தம்பியோ அண்ணனோ யாருக்கோ ஒரு பாதி கொடுக்கணும். இப்போ என்னாச்சு, அம்மா என்ன சொல்றாங்க, டேய் நீ ஒரு பாதி எடுத்திருக்கல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு பாதியையும் உன் தம்பிக்கு குடு அப்படின்னு சொல்றாங்க, கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும், ஆக்சுவலா
அமோனியா as a product அவனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா அந்த இன்க்ரிமெண்ட் எங்கிருந்து வந்திருக்கும், உன்னோட H2S டெக்ரீஸ் ஆகிறதுனால தான் வந்திருக்கும். ஸோ எஸ் 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 த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் ஏ. ஓகே, next question, let me know the answer for this one my dear. இந்த கொஸ்டினுக்கு நீ கால்குலேட் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். I want every one of you to answer my dear. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. டக்குன்னு சட்டுன்னு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Thank you Sangeeta, thank you so much Rakana. டி கண்ணா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான், அதோட கேசி வேல்யூ கொடுத்துட்டான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அட் ஈக்லிபிரியம் இவ்வளோவா இருந்துச்சுன்னா O3யோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி, கேசி வேல்யூ இருக்கா, ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. கான்சன்ட்ரேஷன் கேசி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஜஸ்ட் ஈஸியாக உன்னால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கீப் இன் மைண்ட், நீ நம்பர் ஆஃப் மோல்ஸை பவரில் போடணும். அங்கே தான் நீ மிஸ்டேக் பண்ணுவ, அங்கே தான் நீ தப்பு பண்ணுவ. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன்னா அழகாக உன்னோட ஆன்சர் ஆப்ஷன் பின்னு வந்துடும். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேஷன் கொஷனுக்கு போகிறோம். கண்ணா, உன்னோட சிஸ்டம் எப்போல்லாம் ஈக்லிபிரியமில் இருக்கோ அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட்டை நீ வந்துட்டு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவேன். இல்லை மேம், என்னோட சிஸ்டம் ஈக்லிபிரியத்தில் இல்லை, இருந்தாலும் நான் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் எடுக்கிறேன்னா அப்போ அதோட பேர் தான் concentration quotient. So at equilibrium your concentration quotient will be equal to equilibrium constant K. இதுவே Q value கம்மி ஆகி போச்சுன்னா அது forward direction, Q value அதிகமாகி போச்சுன்னா அது backward directionல மூவ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். Next, homogeneous and heterogeneous equilibrium. Hi Adishwar, long time, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஆதீஸ்வரை பார்க்குறேன். வெல்கம் 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 ஆன் போர்ட் ஆதீஸ்வர். Yes Dakana. So next, homogeneous and heterogeneous equilibrium. Homogeneous equilibrium na enna, heterogeneous equilibrium na enna. Romba simple, romba easy. If in case unoda reactant and product ellame ஒரே phase solid solid solid, liquid liquid liquid, gas 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 அந்த மாதிரி எல்லாமே ஒரே single phaseல இருந்துச்சுனா then it is homogeneous equilibrium. அப்படி இல்ல மேம், யாரோ ஒருத்தர் solid ஆயிட்டா மத்தவன் கேஸா தான் இருக்கான், ஆர் லிக்விட் மிக்ஸ்சர் வந்துருச்சு, லிக்விடு கேஸு சாலிடு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி கலப்படமாக வந்துருச்சுன்னா தென் அதை தான் ஹெட்ரோஜீனியஸ் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நம்பர் 1, ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல மட்டும்தான் அவனை பார்க்க முடியும். ரெண்டாவது, அவனுக்கு டெஃபினைட் வேல்யூ இருக்கும். மூணாவது, அவன் கான்சன்ட்ரேஷனை பற்றி கவலைப்படவே மாட்டான். நாலாவது, ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமான வேல்யூ இருக்கும். அஞ்சாவது, அவன் கேட்டலிஸ்ட பத்தியும் கவலைப்பட மாட்டான். ரொம்ப சிம்பிளா, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டான். யாரை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவான்? டெம்பரேச்சரை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவான். இதையும் நோட் பண்ணிக்கோ. So yes, you have another question. Let me know your answers in the comment section below. Come on guys, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத டக்குன்னு சட்டுனுமா கிளாஸா சூப்பரா டக்கரா சொல்லுங்க பாப்போம். Yes yes yes. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? யோசிச்சு சொல்ல பாப்போம். ஓகே, யோசிச்சு சொல்லு. சத்யா ஆப்ஷன் 3. Others please answer. ஓகே, ஆன்சர் என்ன? யோசிச்சு சொல்லு பாப்போம். ஈஸியான கொஸ்டின். நீ கொஞ்சம் யோசிச்சேன்னா உனக்கு அதற்கான ஆன்சர் வந்துடும்.
ஓகே, சத்யா மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, மற்றவங்க எங்க? டெக்கண்ணா சத்யா மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, மற்றவங்க எங்க? செஷன் இஸ் அபவுட் டு பி கம்ப்ளீட். ஓகே, ஸோ தயவு செஞ்சு யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. So yes, the correct answer is, in the question kana correct answer enna my dear? No effect. Very good, very good. Inert gas has been added to the following equilibrium system. Or inert gas add pandrena equilibrium shift avuma? No, it will not shift, so there is no effect. Then lee-Chatelier's principle. lee-Chatelier's principle overall though இந்த சின்ன பேஜ்ல நான் உனக்கு அடக்கி கொண்டு வந்துட்டேன். இதை மட்டும் நீ பார்த்தா போதும். this is more than sufficient, this is more than enough. First அப்படி என்னதான் இதுல படிக்கணும் அப்படிங்கறத பார்த்தலாம். whenever you increase the temperature, it is going to be endothermic. இல்ல மேம் நான் டெம்பரேச்சரை குறைக்க போறேன்னா அப்போ அது எக்ஸோதர்மிக் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். நீ இதே ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றேன்னா then your molecule will move towards lesser gaseous moles. எங்க கம்மியான moles இருக்கோ அது பக்கம் gaseous particle மூவ் ஆகும். இதுவே pressure decrease பண்ணேனா it will move towards greater gaseous particle. Then concentration of reactant increase பண்ணேனா forward directionல மூவ் ஆகும். product increase பண்ணேனா reverse directionல மூவ் ஆகும். இதுதான் உன்னோட lee-Chatelier's principle. This is all you have to remember. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அயோனிக் ஈக்குலிபிரியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டாக்கிங் அபவுட் அயோனிக் ஈக்குலிபிரியம், ஃபர்ஸ்ட் நீ 3 கான்செப்ட்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று அரினியஸ் கான்செப்ட், ரெண்டாவது பிரான்ஸ்டட்-லவ்ரி, அண்ட் மூணாவது ஃபைனலாக இருக்கிறது லூயிஸ் கான்செப்ட். ஸோ அரினியஸ் கான்செப்ட்ல இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஆசிடை நீ எப்படி கண்டுபிடிப்ப? எந்த ஒரு பொருள் உனக்கு ஹைட்ரஜன் அயான்ஸை ஃபர்னிஷ் பண்ணுதோ, ஓகே, எந்த ஒரு பொருள் உனக்கு H+ அயான்ஸை ரிலீஸ் பண்ணுதோ, ஓகே, H+ அயான்ஸை ரிலீஸ் பண்ணுதோ அது எல்லாமே ஆசிட். இல்லை மேம் அவன் OH- அயானை தான் ரிலீஸ் பண்ணுறானா, தென் ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு பி அ பேஸ். H+ ரிமூவ் பண்ணானா, H+ தந்தானா அவன் ஆசிட், OH- தந்தானா அவன் பேஸ். நெக்ஸ்ட் பிரான்ஸ்டட்-லவ்ரி என்ன சொல்லியிருக்கானா? ரொம்ப சிம்பிள். யாரெல்லாம் புரோட்டான் H+ கொடுக்குறானோ, ரிலீஸ் பண்றானோ அவன்லாம் ஆசிட், H+ வாங்குறவன் எல்லாம் பேஸ். ஆசிட் அவனோட H+ ஆட் பண்ணேனா, சாரி H+ மைனஸ் பண்ணேனா அவனோட கான்ஜுகேட் பேஸ், பேஸ் கூட H+ ஆட் பண்ணேனா அவனோட கான்ஜுகேட் ஆசிடும் கிடைக்கும். ஓகே சங்கீதா, சாப்பிடுங்க கண்ணா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லாஸ்ட் பிரேக்ல சாப்பிட்டேன். ஸோ நீங்க போய் சாப்பிட்டுங்க, சாப்பிட்டுட்டே அப்படியே கிளாஸை கேளுங்க, சரிங்களா? ரைட். ஸோ இப்போ உனக்கு கான்ஜுகேட் பேஸ் வேணும்னா நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் H+ மைனஸ் பண்ணும். கான்ஜுகேட் ஆசிட் வேணும்னா H+ ஆட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள், ஸோ ஈஸி அஸ் தட். இதே மாதிரி நான் சொன்ன அதே கான்செப்டை வச்சு நிறையா மாலிகுல்ஸோட கான்ஜுகேட் ஆசிட், கான்ஜுகேட் பேஸ் எல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஒரு தடவை ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லூயிஸ் கான்செப்ட். லூயிஸ் என்ன பண்ணார்னா பிரான்ஸ்டட்-லவ்ரியை பார்த்தாரு. அவர் புரோட்டான் வச்சு தானே சொல்லியிருக்காரு, நான் எலக்ட்ரானை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூயிஸ் ஆசிட் எலக்ட்ரானை யார் அக்செப்ட் பண்றானோ அவன் ஆசிட், எலக்ட்ரானை யாரு டொனேட் பண்றானோ அவன் தான் பேஸ் அப்படின்னு சொன்னான். ஸோ எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ், வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே, வேலன்ஸ் ஷெல்ல வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே லூயிஸ் ஆசிட், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே லூயிஸ் பேஸ். இதுலயே ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு சில இடத்துல ஆசிடாவும் ஒரு சில இடத்துல பேஸாவும் இருப்பாங்க, அவங்கள ஆம்போதெரிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிசோசியேஷன் ஆஃப் அ வீக் ஆசிட். ஒரு வீக் ஆசிடோட டிசோசியேஷனை பத்தி ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் கோல்ட்ராஸ் லால படிச்சிருந்தோம். Ka constant is equal to C alpha divided by 1 - alpha. Always remember this. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட K alpha increase ஆச்சுன்னா acidic strength increase ஆகும். ஓகே, Ka increase ஆச்சுன்னா acidic strength increase ஆகும். ஆனா pH வேல்யூ குறையும், ரைட்? சிமிலர்லி அதே மாதிரி தான் உன்னோட Kb வேல்யூ அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கான டிஃப்ரென்ஸ், ஓகேவா? pHக்கான டிஃப்ரென்ஸ். இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவதா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டேன்னா, I'll show you. It is about dissociation of polyprotic acid. ஸோ பொதுவாக பாலிப்ரோட்டிக் ஆசிட்னா என்ன?
நிறைய ஹைட்ரஜனை வச்சிருக்கக்கூடிய ஆசிட் தான் நீ பாலிப்ரோட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவ. பாலினா நிறைய, புரோட்டிக்னா ஹைட்ரஜன், H பிளஸ் அயான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பாலிப்ரோட்டிக் ஆசிட்ல ஆட்டோப்ரோட்டோலைசிஸ் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். உனக்கு உன்னோட வாட்டரோட ஆட்டோப்ரோட்டோலைசிஸ் ஃபார்முலா H3O+, அதாவது H பிளஸும் OH- கான்சன்ட்ரேஷன் தனித்தனியான்னு தெரியும். As a whole, ஒரு பியூர் வாட்டரோட pH வேல்யூ will be 10⁻⁻7, அதாவது pH 7 இருக்கும், கான்சன்ட்ரேஷன் 10⁻⁻7 இருக்கும். As a whole நீ எடுத்துக்கிட்டேன்னா KW வேல்யூ or pKW வேல்யூ will be equal to 14. இங்க 7 வந்துட்டு H பிளஸ் ஆகும், 7 வந்துட்டு OH- ஆகும் இருக்கும். இதை நீ தெரிஞ்சுக்கணும், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லால ஒன்ஸ் அகெயின் நீ பார்த்தா அதே கான்செப்ட் தான் வரும். Ka is equal to C alpha square and alpha is equal to root of Ka/C. இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பெருசா நீ இதில் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைட். நெக்ஸ்ட், dissociation of weak base. once again same concept. உன்னோட Kb வேல்யூ கூடுச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் கூடும், பட் pKb வேல்யூ குறையும். இதை நீ தெரிஞ்சுக்கோ. சேம் ஃபார்முலா ஆஃப் டிசோசியேஷன், K alpha is equal to C alpha square minus 1 divided by 1 minus alpha. ரைட். அதே கான்செப்ட் தான், அதே ஃபேக்டர்ஸ் தான், ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், திருப்பி ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட், பிஹெச் ஸ்கேல். பிஹெச் ஸ்கேல்ல பிஹெச் எப்படி கண்டுபிடிப்ப? ரொம்ப சிம்பிள். பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ். நோ வரிஸ் சங்கீதா. இதுவே POH இருந்துச்சுன்னா இட் இஸ் மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸ் கான்சென்ட்ரேஷன். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி pH வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 7 வித கம்மியாக இருந்தால் அது ஆசிட், 7 வித அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேஸ், 7க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் சொல்யூஷன். ஆல்சோ இந்த ஹெண்டர்சன் ஹெசல்பர்க் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பஃபர் சொல்யூஷனோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட், ரக்கனா. ஓகே, நோட் பண்ணிட்டியா? ஓகே. ஸோ இப்போ pH POH ஃபார்முலா என்ன அதெல்லாம் உனக்கு தெரியும்னு நம்புறேன். நெக்ஸ்ட், பஃபர் சொல்யூஷனா என்னன்னு பார்த்தலாம். டேக்கண்ணா, ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா, ஒரு சில சொல்யூஷன்ல ஆசிட் ஆர் பேஸ் எப்படி வேணாலும் அது இருந்திருக்கலாம், அதோட pH நீ வந்து மாற்றவே கூடாது. என்ன நடந்தாலும் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்ற மாதிரி அவனோட pH நீ மாற்றவே கூடாது. அந்த கேஸ்ல நீ என்ன பண்ணணும்னா, அவனோட பஃபர் சொல்யூஷனை கொஞ்சோண்டு அவன் கூட ஆட் பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவனோட pH மாற போறதில்ல. அந்த pH எப்பவுமே அதே மாதிரி 6னா 6, 5னா 5 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது என்ன மேம் பஃபர் சொல்யூஷன்? பஃபர் சொல்யூஷனை பொதுவாக நீ ரெண்டா பிரிப்ப. ஒன்று அசிடிக் பஃபர், இன்னொன்று பேசிக் பஃபர். ஒன்றுனா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. அசிடிக் பஃபர்னா என்ன? ஒரு வீக் ஆசிட் பிளஸ் அந்த வீக் ஆசிடோட சால்ட், 1 minute. ஒரு வீக் ஆசிட், அந்த வீக் ஆசிடோட சால்ட்டை மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங் பேஸ் கூட கலக்கி விட்டேன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் பஃபர் சொல்யூஷன் ஆர் அசிடிக் பஃபர் சொல்யூஷன். அசிடிக் பஃபர்ல ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணும், பேசிக் பஃபர்ல ஸ்ட்ராங் ஆசிட் யூஸ் பண்ணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்படி வைக்கிறதுனால உன்னோட pH எப்பவுமே 7க்கும் கம்மியாகவே இருக்கும். எக்ஸாம்பிள், அசிட்டிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிடோட சால்ட்ஸ் HCN and NaCN, இந்த மாதிரி மிக்சர்ஸை நீ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பேசிக் பஃபர். பேசிக் பஃபர்ல நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட், ஓகே, இந்த மாதிரி ஒரு மிக்சரை நீ ஸ்ட்ராங் ஆசிட் கூட சேர்த்து கலக்கிற, அப்போ உன் pH எப்பவுமே 7 விட அதிகமாகவே இருக்கும். அதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. எக்ஸாம்பிள்ஸை ஜஸ்ட் ஒரு தடவை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோ. தென் pH எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒன்ஸ் அகெயின் த சேம் ஃபார்முலா விச் ஐ டோல்ட். இஃப் இன் கேஸ் உனக்கு சால்ட்டோட வேல்யூ, கான்சன்ட்ரேஷன் வேல்யூ தெரியலைன்னா நீ கான்ஜுகேட் பேஸ் வேல்யூஸ் எடுத்தா கூட போதும். நெக்ஸ்ட், the question for the day, NEET 2022 கேட்ட question. So yes, let me know the answer for the same. கணேஷ், பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்க்கு ஷார்ட்கட் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் கணேஷ், கண்டிப்பா சொல்றேன், டோன்ட் யூ வரி. ஸோ எஸ் கண்ணா, இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு டக்குன்னு சட்டுன்னு சொல்லி பார்ப்போம். Let me know the answer for the same. Let me know the answer for the same. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன?
கைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. Yes, let me know the answer. டே கண்ணா, இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னடா கண்ணா? கணேஷ், அதீஸ்வர், சத்யா, ப்ளீஸ் ஆன்சர். சங்கீதா, நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, அதனால தான் உங்க பேர் சொல்ல, சரியா? ஸோ எஸ் கைஸ், யோசிச்சு பாரு. pH of a solution containing 50 ml each of 0.10 m solution of acetate and 0.01 m acetic acid is என்னவா இருக்கும்? Adishwa 5.57. Very good Adishwa. So the formula is like that. Buffer solution ka pH is equal to pKa plus log of concentration of salt by concentration of acid use பண்ண சொன்னேன் இல்லையா? So இங்க pKa value என்ன? இங்க pKa value is absolutely 4.57 அவனே கொடுத்திருக்கான், right? So அதை substitute பண்ணு. Concentration of salt எவ்வளோ? 0.10 m acetate. அப்ப இதான் salt. Acetic acid, இதுதான் உன்னோட acid. அப்போ obviously இதோட வேல்யூ கண்டுபிடிச்சேனா it is 5.57. Option 2 is the right answer. Adishwa, you have done a very good job. Option 2 is the absolute right answer. Next நம்ம solubility product பத்தி பேச போறோம். டேக்கனா solubility product கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. KSP கண்டுபிடிக்கணும்னா all you have to find is, ஓகேவா? all you have to find is உன்னோட எவ்வளோ அயான்ஸ் ஆஃப் ஏ இருக்கு, எவ்வளோ அயான்ஸ் ஆஃப் பி இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் H2O ஹைட்ரஜனோடது 2, ஆக்சிஜனோடது 1, அதான் XY அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ இப்போ the solubility product கண்டுபிடிக்கணும்னா all you have to do is x power x, y power 1, s power x plus 1, ஓகேவா? x power x, y power 1, s power x plus 1. இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோ, எல்லா இடத்துலையுமே நீ இது யூஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, இனிமே சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல உனக்கு டவுட்டே வராது, ரைட்? ஆல்சோ கான்சன்ட்ரேஷன் QSPக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை நீ அயனிக் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். கிரேட்டரா இருந்துச்சுன்னா டிசல்யூஷன் வரும்னு சொல்லுவேன். இல்ல லெஸரா இருந்துச்சு அப்படின்னா தென் precipitation நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன், ரைட்? நெக்ஸ்ட் KSPக்கான ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் AgCl இருந்தா இங்க Ag plus Cl minus, அப்போ x power x, 1 power 1, 1 power y power y, 1 power 1, s power x plus y, which is s square. So அதனால தான் பைனரி சொல்யூஷனுக்கு s square யூஸ் பண்றோம். டெர்னரி சொல்யூஷன் PbI2 இருந்துச்சுன்னா then it is going to be x power x, Pb1 தானே? So 1 power 1, I2ங்கிறதுனால 2 power 2, s power 1 plus 2, so you will get 4s cube. So இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸி சூப்பரா உன்னால KSP வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், சரியா? எஸ். ஸோ கணேஷ், பீரியாடிக் ட்ரெண்ட்ஸுக்கு இது முடிச்சதும் நான் சொல்லி தரேன்டா கண்ணா. ட்ரெண்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபார்முலா கேப்சியூல் நான் உனக்கு தரேன், சரியா? அந்த ஃபார்முலா கேப்சியூல் பார்த்தாவே போதும், லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ எஸ், லெட் மீ நோ த கொஸ்டின் ஆன்சர் கண்ணா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். டக்குன்னு சட்டுன்னு மாசா கிளாஸா டக்கரா சொல்லி பார்ப்போம். எஸ் எவ்ரிவன், லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் in the comment section. Please answer it out, my dear. Please answer it out. Yes. ஆன்சர் என்ன? டே கண்ணா, யோசிச்சு ஆன்சர் பண்ணு. ஓகே ஆதிஷ்வர், டோன்ட் யூ வரி. அவ்வளோதான், ஈக்லிபிரியம் சாப்டர் முடிஞ்சிச்சு. 2-3 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா தந்துடுறேன், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் த சேம் டா கண்ணா. ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் த சேம். So the correct answer for this question is absolutely option B. எப்படி கண்டுபிடிச்ச? இங்க solubility product of a salt அதோட type AB ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ S square தான் இருக்கும்.
right? S square is equal to KSP na உனக்கு KSP S வேல்யூ தான் வேணும். ரூட் ஆஃப் KSP எடு. KSP வேல்யூ இங்கே கொடுத்துருக்கான். ரூட் எடுத்தேனா ரூட் ஆஃப் 4 into 10 to the power minus 8 எவ்வளோ 2 into 10 to the power minus 4. So 2 into 10 to the power minus 4 is the absolute right answer. And yes, இதோட நம்மளோட 1 minute. இதோட நம்மளோட ஈக்லிபிரியம் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம லைக் நம்மளோட கணேஷ் ஒரு பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தார் இல்லையா? ஸோ ஜஸ்ட் கிவ் மீ 1 minute ராக்கண்ணா, நான் உனக்கு இப்போவே காமிச்சு தரேன். அதுக்கு ஆக்சுவலாக நான் நேற்றுக்கே முந்தா நேற்றுக்கு தான் ஐ ப்ரிப்பேர் திஸ் என்டையர் கேப்சியூல். இந்த கேப்சியூல் வந்துட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்டையர் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பீரியட் வைஸாக என்னவா இருக்கும், குரூப் வைஸாக என்னவா இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஒன்று பண்ணுறேன்டா கண்ணா, இந்த மெட்டீரியலையும் நான் உனக்கு ஆட் பண்ணி தரேன் சரியா? இதில் கொஞ்சம் ப்ரொமோஷனல் பேஜஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடாத. ஸோ ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் பார்த்துக்கோடா கண்ணா, கண்டென்ட்டை மட்டும் பார்த்துக்கோ. இந்த பேஜ்ல உனக்கு தேவையான என்டையர் இம்பார்ட்டன்ட், தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபார்முலாஸ் ஃபார் திஸ் நீட் 2025 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் ஃபுல்லாக உனக்கு தரேன். இதில் நீ கேட்ட மாதிரி இன்ஆர்கானிக்ல பீரியாடிசிட்டி ட்ரெண்ட்ஸ், என்னென்ன ட்ரெண்ட்ஸ் நீ ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாமே இருக்கு. தென் என்னென்ன ஃபார்முலா, என்னென்ன ஆர்டர் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அதுவுமே ஃபுல்லாக இருக்கு. ரைட்? ஸோ இதை பார்த்தேனாவே போதும், திஸ் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பேஜை வந்துட்டு உனக்கு பிடிஎஃபாக நான் தரேன் சரிங்களா? நீங்கள் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஆன் அ லார்ஜர் ஸ்கேல். பட் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் போதுமா மேம்னு கேட்டேன்னா பத்தவே பத்தாது. மெகா ரிவிஷன்ஸை பார்க்கணும். இந்த ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, நான் தரேன் இல்லையா, இது மேபி ஒரு 7-8 பேஜ் தான் இருக்கும். இதை நீ ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோ, வச்சுட்டு டெய்லி திஸ் இஸ் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ கண்ணா. இது நான் நீட்டுக்குன்னு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணல. திஸ் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் ஆல்சோ நாட் ப்ரிப்பேர்ட் பை மீ, திஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை another பர்சன். ஸோ இது நீட்டு, ஜேஇக்கு, அப்புறம் கேசெட் எக்ஸாம், காமெட் கேக்கு, அப்புறம் எஸ்ஆர்எம் ஜேஇ, விஐடி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குமே நீ இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் யுவர் ஃபைனல் டேட்டா ரிவிஷன். ஓகேவா? எஸ்பெஷலி நீட்ல வரக்கூடிய கொஸ்டின் பேஸ் பண்ணி, அந்த இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே? ஸோ கண்டிப்பா கணேஷ், ஐ வில் சென்ட் யூ த பிடிஎஃப் தான் கண்ணா. எல்லா டீட்டெயிலுமே இதுல இருக்கு. செஷன் முடிச்சதுமே என்னோட நேம் தெரியும் இல்லையா, உனக்கு எப்பவுமே Premila _chemistry வரும் இல்லையா, ஸோ அது வழி நான் உனக்கு அனுப்பி தரேன். யூ கேன் ஹேவ் இட். ஓகே? ஸோ கணேஷ், ஆதீஸ்வர் கண்டிப்பா தரேன் ஃபார் நீட் as well as for JEE. திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ மை டியர். இஃப் இன்கேஸ் உனக்கு ஜேஇக்குன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தேவைப்படும். ஸோ கிவ் மீ சம் டைம். ஜேஇக்கு வேணா நான் ஒரு 1 டேக்குள்ள உனக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன். ஓகே? மீன்வைல் இந்த என்டையர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணோம் இல்லையா, ரைட்? as you can see, நம்ம பார்த்த எல்லா 8 சாப்டர்ஸோட நோட்ஸுமே நான் வந்துட்டு உனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே டவுன்லோட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸஸ்க்கான நோட்ஸ் அதுல இருக்கும். இதோட பிடிஎஃப் மட்டும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன் சரிங்களா? ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாமா ஆர் ஷால் வி வைண்ட் அப் திஸ் செஷன்? கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாமா ஆர் ஷால் வி வைண்ட் அப் திஸ் செஷன்? கண்டிப்பா அனுப்புறேன் ஆதீஸ்வர், டோன்ட் யூ வரி. ஸோ சொல்லுங்க பார்ப்போம், கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாமா ஆர் ஷால் வி வைண்ட் அப் திஸ் செஷன்? நீங்க சொல்றத பொறுத்து தான். shall we cover, shall we complete? கணேஷ், நான் வந்துட்டு செஷன் முடிச்சுட்டு நம்மளோட நார்மல் கமெண்ட் செக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுல நான் ஆட் பண்றேன்டா கண்ணா, கவலைப்படாதீங்க. நான் பின் பண்ணியும் வைக்கிறேன், நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, question start பண்ணலாமா? shall we? just few questions, நிறையலாம் நான் கேட்க போறது இல்ல.
from our previous year question தான் நான் கேட்க போறேன். ஒரு சில கொஸ்டினை மட்டும் நம்ம கவர் பண்ணலாம் சரியா, ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க, இன்னும் எங்கெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா. ஸோ the first question goes like this: the amount of glucose required to prepare 250 ml of m/20 aqueous solution is. உனக்கு molar mass of glucose தெரியும்ல, molar mass of glucose is 180 gram mole inverse சரியா, right? And your options are option A 2.25 grams, option B 4.5 grams, option C வந்துட்டு 0.44 grams, and option D finally வந்துட்டு it is 1.125 grams. So yes, let me know your answers in the comment section dakana. molarity m/20 ன்னு கொடுத்திருக்கானேன்னு சொல்லிட்டு கவலைப்படாத, it is actually 1/20 molarity ஓகேவா, அதைத்தான் நான் m/20 ன்னு எழுதி தந்திருக்கேன். ஸோ ஈஸியான கான்செப்ட் தான் இது. ஆக்சுவலா நீட் 2024 ஒரு சில பேர் ரீஎக்ஸாமினேஷன் எழுதினாங்க இல்லையா, அந்த ரீஎக்ஸாமினேஷனோட கொஸ்டின் தான் இது சரியா. ஸோ எவ்ரி இயர் 1 to 3 கொஸ்டின் வில் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் சம் பேசிக் கான்செப்ட்ஸ். பி ரெடி ஃபார் த சேம். ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாம் நீ பார்த்தாவே தெரியும், ரீஎக்ஸாம்லயும் 3 கொஸ்டின் கேட்டான், 2024லயும் 3 கொஸ்டின் கேட்டிருந்தான், 2023ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தான், 2022ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தான். ஸோ சம் பேசிக் கான்செப்ட்ல இருந்து நீ ஈஸியா கொஸ்டின்ஸ் அடிக்கலாம். let me know your answers. டே கண்ணா, உன்னோட ஆன்சர் என்னங்கறத டக்குன்னு சொல்லு பாப்போம், டக்குன்னு சொல்லு பாப்போம். சங்கீதா ஆப்ஷன் பி சொல்லி இருக்காங்க. others please let me know your answers. So இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? ஓகே, வெரி குட். ஸோ இந்த கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டேனா, ஓகேவா, ஸ்பெசிஃபிக்கா இந்த கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர் பார்த்துக்கிட்டேனா, it is not A or not B, sorry, it is not B or option C, it is actually option A. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா ஒரு ட்ரிக்கி கொஸ்டின், அதனால தான் நான் உன்கிட்ட கேட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாத்துக்கிட்டேன்னா உன்னோட வேல்யூ எம்எல்ல கொடுத்துருக்கான், அப்ப அதை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். மில்லி லிட்டர்ஸ்க்கு மாத்தினேன்னா தென் உன்னோட வேல்யூ எப்படி இருக்கும் சொல்லு பார்ப்போம். எஸ், இங்க மொலாரிட்டி எல்லா வேல்யூவுமே நீ லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூமை லிட்டருக்கு மாத்தினேன்னா யூ வுட் கெட் 0.25 லிட்டர். ரெண்டாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் கன்சிடர் பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு your total volume divided by molarity, which is into molarity, மாத்தி போட்டேனோ, volume into molarity, which is 0.25 divided by 20, 1/20 தானே, ஸோ அதனால divided by 20 போடுறேன். அப்போ உன்னோட வேல்யூ 0.0125 மோல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இந்த மோல்ஸ் ஆஃப் வேல்யூவை நீ மாஸுக்கு கன்வெர்ட் பண்ணும், ஏன்னா நான் டோட்டல் நம்பர் ஆஃப் மாஸ் தானே கேட்டிருக்கான். ஸோ மாஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்ப, n இன்டூ மோலார் மாஸ் இங்க எவ்வளோ 180, n வேல்யூ எவ்வளோ இப்பதான் கண்டுபிடிச்ச 0.0125, ரைட். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 0.0125 இன்டூ 180, your final answer is going to be 2.25. இந்த கொஸ்டின்ல கால்குலேஷன்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவேன், பட் இந்த ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ ரிமெம்பர் திஸ் வாஸ் ரீசென்ட்லி ஆஸ்கிங் நீட் 2024 ரீஎக்ஸாம் வச்சானுங்கள, ரீஎக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னா சொன்னாங்கல்ல, அந்த ரீஎக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் தான் இது சரியா. இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், சேம் 2024ல கேட்ட கொஸ்டின் தான் இதுவும். ஸோ 1 gram ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH okay was treated with 25 ml of 0.75 mHCl. okay, இப்போ the mass of
sodium hydroxide NaOH left unreacted எவ்வளோ? left unreacted எவ்வளோ is equal to, okay, and your options are option A 750 milligrams, option B 250 milligrams, option C 0, yes, and option D 200 milligrams. So yes, let me know your answers. Let me know your answers in the comment section below. இந்த கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பாப்போம். எஸ் கண்ணா, யோசிச்சு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. இதுவும் 2024 ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் இருக்கண்ணா, இதுவுமே ஈஸி தான். கால்குலேஷன் இஸ் வெரி 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 ஈஸி. பட் ஆனா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின், சரியா? ஸோ டோன்ட் யூ வரி. இந்த மாதிரி கேட்பானான்னு கேட்டா உனக்கு ரீ எக்ஸாம் வச்சா கொஞ்சம் டஃபா தான் கேட்பான். பட் கான்செப்ட் வைஸ் இட் இஸ் ஈஸி. Yes, concept wise it is easy. Yes. Bismillah, how are you கண்ணா? எப்படி இருக்கீங்க? காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹாய். Yes, Bismillah. So happy to see you here. ஸோ எஸ் பிஸ்மில்லா, நீங்களும் இந்த கொஷின் ட்ரை பண்ணி பாருங்களேன். சம் பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து தான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் அ பிட் ஆஃப் அ டிஃபிகல்ட் கொஷின், பட் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. உன்னால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எஸ், ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So total number of moles of HCl எப்படி கண்டுபிடிப்பீங்க? moles of HCl is equal to concentration into volume. கரெக்டா? இங்க given concentration எவ்வளோ? 0.75 into volume எவ்வளோ? 25 ml கொடுத்துருக்கான். லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணேன்னா 0.025 லிட்டர். மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு என்ன வேல்யூ வரும்? இட் இஸ் கோயிங் டு பி 0.01875 மோல்ஸ். ஓகேவா? இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரெண்டாவது, ஸ்டாக்கியோமெட்ரி பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்டாக்கியோமெட்ரி ஆல்ரெடி பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஈக்குவேஷனில் எல்லாத்துக்குமே ஒன்று தான் வரும். ஸோ எக்ஸஸ் மோல்ஸ் ஆஃப் NaOH எப்படி கண்டுபிடிப்பா? மோல்ஸ் ஆஃப் NaOH மைனஸ் மோல்ஸ் ஆஃப் HA லைக் HCl. மோல்ஸ் ஆஃப் NaOH உனக்கே தெரியும், இட் இஸ் 0.025 மோல்ஸ். and moles of HCl is going to be this. நீ இப்போ தான் கண்டுபிடிச்ச. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணேன்னா you would get 0.00625 moles. ஓகேவா? கண்டிப்பா பிஸ்மில்லா, டோன்ட் யூ வரி கண்ணா, நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் சூப்பராக மார்க் வாங்க போகிறீங்க. ஓகே, ஸோ டோன்ட் யூ வரி பிஸ்மில்லா, சூப்பராக மார்க் வாங்க போகிறீங்க. ஐ ப்ரே ஃபார் யூ மை டியர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் நம்ம மாஸ் ஆஃப் அன்ரியாக்டட் NaOH கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் போதும்? மோல்ஸ் ஆஃப் அன்ரியாக்டட் NaOH மோலார் மாஸ் ஆஃப் NaOH கூட மல்டிப்ளை பண்ணால் போடும். ஸோ யூ வில் ஜஸ்ட் மல்டிப்ளை 0.00625 into 40. You would get an answer of 250 mg. So option B is the right answer. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரீ எக்ஸாமில் கேட்ட கொஷின், அதனால தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உனக்கு நீட் 2024 கேட்ட ஒரு கொஷின் கேட்கட்டுமா? ஓகே, திஸ் இஸ் பிரிட்டி மச் ஈஸி. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. எஸ், ஸோ கொஷின் காமிக்கிறேன் பாருங்கள். highest number of helium atoms is in dash, and your options are option A 4 moles of helium, option B 4 U of helium, AMU of helium, option C 4 grams of helium,
and option D 2.271098 liters of helium at STP. So yes, let me know your answer. Let me know your answers in the comment section, guys. எல்லாரும் இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஹாய் ரோஹித், வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். ஸோ எஸ், இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது நீட் 2024 கேட்ட ஒரு கொஷின். எஸ், நீட் 2024 கேட்ட கொஷின் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், let me know your answers. ஹாய் பிரதீப். ஓகே கண்ணா, உங்க பேர் விஜயாதித்யா. got it கண்ணா. I'll call you as விஜயாதித்யா hereafter. So hi விஜய், hi, welcome on board. பிரதீப் ஆப்ஷன் A சொல்லியிருக்காரு. So guys, please let me know your answers in the comment section below. உங்களோட ஆன்சர்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். பிரதீப் ஆப்ஷன் A. கணேஷ் ஆப்ஷன் C. Rohit option B. Vijayaditya option B. Sorry Kanna. Ini correcta கூப்பிடுறேன். So Vijayaditya option B. So yes, the correct answer is going to be absolutely correct answer. என்னன்னு பார்த்தேனா கிளியரா தெரியலையாடா கண்ணா? சரி, ஓகே, இந்த क्वेश्चन நானே சொல்லிடுறேன். Okay, I'll just let you know the question. 1 minute. இங்க highest number of helium atoms எதுக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் question. ஓகேவா? highest number of helium atoms எதுக்கிட்ட இருக்கிறது அப்படின்னு தான் question. 4 moles of helium, 4 AMU. 4 U போட்டதுனால தெரிஞ்சிருக்காது. 4 AMU of helium, 4 grams of helium and 2.27 liter of helium at STP. இப்போ 4 moles of ATM na 4 into Avogadro number உனக்கு அவ்வளோ units வரும்னு தெரியும். Next, 4 AMU of helium is equal to 1 or Avogadro number of molecules உனக்கு தெரியும். Next, 4 grams of helium. 4 grams of heliumல எவ்வளோ இருக்கு? Obviously 4 grams of heliumலையும் Avogadro number of particle தான் இருக்கு. Finally 2.27 னா அதை நீ 22.4 லிட்டர்ல போட்டேன்னா 0.1 மோல் வரும். அப்போது வேல்யூ வந்துட்டு Avogadro நம்பரை விட ஒரு 10 powers கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆப்வியஸ்லி ஹையஸ்ட் நம்பர்னு சொல்லும்போது இதுவும் வராது. whereas 4 moles of heliumனா it is equal to 4 into Avogadro number. So அதனால option A is the right answer. Option A is the correct answer. Okay, Pradeep, you are right Kanna. Pradeep, you are right. Okay, so next question தட்டுமா? உன்கிட்ட ஒரு compound இருக்கு. In that compound, X contains 32% of A, 20% of B and remaining percentage of C. ஓகேவா? C. இப்போ empirical formula என்னன்னு நீ கண்டுபிடிக்க. What is the empirical formula of X? And your options are A. அதுக்கு முன்னாடி atomic masses of A, B, C வேணும்ல. Atomic masses of A வந்துட்டு 64, B வந்துட்டு it is 40 and C வந்துட்டு 32. சரியா? இப்போ உன்னோட ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தேன்னா it is A2, BC2, B வந்துட்டு ABC3, C வந்துட்டு AB2C2, D வந்துட்டு
A, B, C, 4. So yes, let me know your answers. Let me know your answers in the comment section. Dakana. I hope the board is visible. இப்போ விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க பார்த்து எனக்கு கரெக்டான ஆன்சரை சொல்லு. Yes, yes, yes. Let me know your answers in the comment section below. இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல பாப்போம். எஸ் தாக்கண்ணா, இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கறத சொல்ல பாப்போம். கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல பாப்போம். Okay. Please answer, please answer, please answer. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, क्वेश्चனை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. ஓகேவா? everyone please try to answer it, please try to answer it. Okay, okay. Yes, answer in, answer in. Okay, okay. Rohit, I mean, Vijay, எந்த பார்ட் புரியலடா கண்ணா? Which one டா கண்ணா? எது புரியலன்னு சொல்றீங்க? ஒன்ட்ட எக்ஸுங்கிற ஒரு மாலிகுல் இருக்கு, சரியா? அந்த மாலிகுல்ல 32% ஆஃப் A இருக்கு, 20% ஆஃப் B இருக்கு, அண்ட் ரிமைனிங் % ஆஃப் C இருக்கு. எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் X என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ இது பர்சன்டேஜ் கம்போசிஷன் பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா போடுவேல்ல, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் ராக்கண்ணா. ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்கள். சஞ்சய் ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் ப்ளீஸ் ட்ரை டு ஆன்சர், ப்ளீஸ் ட்ரை டு ஆன்சர் ராக்கண்ணா. அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய செஷன் உனக்கு வேதாந்த நீ தமிழ்லேருந்து வேணும்னா ப்ளீஸ் டூ லைக் த செஷன், ப்ளீஸ் டூ லைக் த செஷன். ஓகே, பிரதீப் ஆப்ஷன் பி சொல்லியிருக்காரு. வெரி குட் பிரதீப். த ரைட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் பி. ஸோ எப்படி ஆப்ஷன் பி வந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற டேபிள் காலம் நான் சொல்லித்தரேன். ஸோ ஐ வில் ஹைட் மை செல்ஃப் ஸோ தட் ஐ கேன் ரைட் த டேபிள் காலம் ஹியர். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பர்சன்டேஜ் கம்போசிஷன் எம்பிரிக்கல் ஃபார்முலா வேல்யூஸ்லாம் வந்துச்சுன்னா எலிமெண்ட்ஸை டேபிள் காலம் போட்டு எழுத பழகிக்கோ, அப்போ தான் உன்னால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எஸ் கணேஷ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கிவன் மாஸ் பர்சன்டேஜ் ஏக்கு எவ்வளோ? 32%. அப்போ 32, பிக்கு 20%, 30யும் 20யும் போச்சுன்னா பேலன்ஸ் சி 48%. இப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த பர்சன்டேஜ் வேல்யூஸை கிவன் நம்பர் ஆஃப் மோல்ஸால் டிவைட் பண்ணணும். ஸோ ஏக்கு 32 டிவைடட் பை 64, பிக்கு வந்துட்டு 40 டிவைடட் பை 20, சிக்கு 32 டிவைடட் பை 48 டிவைடட் பை 32. இப்படி டிவைட் பண்ணேன்னா அப்ராக்சிமேட்டாக உனக்கு இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 3/2 வரும். இதில் இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன வேல்யூ எது? 1/2. அதால் நீ இந்த வேல்யூஸை டிவைட் பண்ணும். ஸோ 1/2 டிவைடட் பை 1/2னா இன்டூ 2 போட்டால் போதும். 1/2 இன்ட்டு 2, 3/2 இன்டூ 2. இப்போ இந்த 2 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 கட் ஆயிரும். அண்ட் ஸோ யோர் ஃபைனல் ஆன்சர் இஸ் ஒன்ட்ட ஒரு ஏ இருக்கு, ஒரு பி இருக்கு, 3 சி இருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ த ரேஷியோ இஸ் 1A 1B and 3C. அண்ட் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா? எஸ், வெரி குட் பிரதீப், வெரி குட் கணேஷ். ரெண்டு பேரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க.
Very good, very good, very good, my dear. Next, now structure of atom in this previous year question, especially re-examination previous year question கேட்குறேன், நீ அதற்கான ஆன்சரை சொல்லு. So the question goes like this. உங்கள்கிட்ட 4 குவாண்டம் நம்பர்ஸ் நான் தரேன், 4 எலக்ட்ரான்ஸோட 4 குவாண்டம் நம்பர்ஸ் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர் n is equal to, இப்படி எழுதுறதுக்கு பதிலாக மொத்தமாக டேபிள் காலம் போட்டுடுறேனே, ஸோ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, so A, B, C, D, which are all your options. Okay va? So this is your n, principal quantum number. Ada, this is your n. Ada, n konnu, L konnu, azimuthal quantum number, final spin quantum number konnu. Okay va? So this will be your table column. Inga n value enna, L value enna, m value enna, s value enna எழுதுறேன். First case la it is going to be 4, 2, minus 2, minus half. Second case la it is going to be 3, 2, 1 plus half. Okay. Third case la it is going to be 4, 1, 0 plus half. And fourth case la it is going to be 3, 1, minus 1 plus half. நீ இப்போ என்ன பண்ணணும்னா 4 குவாண்டம் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, பேஸ்ட் ஆன் தேர் எனர்ஜி. ஓகே, அவங்களோட எனர்ஜி பேஸ் பண்ணி எனர்ஜி ஆர்டர் ஃப்ரம் ஹை டு லோ என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ அவங்களோட எனர்ஜி ஆர்டர் ஃப்ரம், பரவாயில்ல கணேஷ், பரவாயில்ல, மோஸ்ட்லி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு எப்போவுமே டைம் எடுத்துக்கும். ஸோ யூ கேன் டேக் யோர் டைம், யூ கேன் ரிலாக்ஸ்லி ஆன்சர், பிகாஸ் இன்ஆர்கானிக் ஆர்கானிக்கில் உனக்கு இவ்வளோ டைம் எடுக்காது, நீ டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவேன். சரியா? ஸோ எஸ் இவங்களோட எனர்ஜி ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ். யோசிச்சு இவங்களோட எனர்ஜி ஆர்டர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் நீ போர்ஸ்பரி ரூலும் யூஸ் பண்ணுவ, அது என்ன ஆர்பிட்டால் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்ப. ரெண்டுத்தையும் வச்சு தான் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 2 கான்செப்டை யூஸ் பண்ணி தான் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். Yes guys, please let me know your answers. In the comment section. நான் இந்த கொஸ்டின்லாம் இந்த 10,000 சீரீஸில் கூட இந்த ரீஎக்ஸாமினேஷன் கொஸ்டின் கேட்கறதில்லை. So yes, please let me know the answers. It will take time for sure, but time எடுத்தாலும் பரவாயில்லை, யோசிச்சு ஆன்சர் பண்ணு. Okay, so yes, let me know the answers, my dear. Okay, so is it B or D? Da kanna? B dana, shara. So very good, the correct answer is absolutely option D kanna. நீ எனக்கு ஆர்டரை சொல்லணும், எனர்ஜி ஆர்டர் ஃப்ரம் ஹை டு லோ, ABCD, BCAD அந்த மாதிரி ஆர்டரை சொல்லணும். நீ என்ன ஆப்ஷன் பி மட்டும் சொல்ற? I am not asking you the one with highest energy. I am asking you to arrange all these 4. இந்த 4த்தையும் based on energy level நீ அரேஞ்ச் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த கொஸ்டினில் நீ 2 கான்செப்ட் யூஸ் பண்ணுவ. ஒன்று போர்ஸ்பரி கான்செப்ட்,
Borsbury concept use பண்ணுவேன், which is none other than n plus L module. இங்க n plus L என்ன? first caseல A ஓட caseல 6, B ஓட caseல 5, C ஓட caseல 5 and D ஓட caseல it is 4. so யாருக்கு Borsburyல அதிகமான வேல்யூ இருக்கோ அவங்களுக்கு தான் obviously அதிகமான எனர்ஜி இருக்கும். so அதனால உன்னோட ஆர்டர் first caseல நீ என்ன நினைப்பனா it is 1 it is A, then B and C are of equal energy, then finally D ன்னு நினைப்பேன். பட் அதுக்கப்புறமா n வேல்யூ பியும் சியும் பார்க்கும்போது சிக்கு தான் அதிகமான n வேல்யூ இருக்குது. n வேல்யூ அதிகம்னா எனர்ஜியும் அதிகம். அதனால A, then C, then B, then D. ACBD is the right answer. Okay, so ACBD is the right answer டாக்கண்ணா. புரிஞ்சிச்சுங்களா? போர்ஸ்பரி மாடல் n plus n வேல்யூ வச்சு அதிகமான வேல்யூ இருக்கிறவங்களுக்கு அதிகமான எனர்ஜின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா இந்த n வேல்யூஸை கன்சிடர் பண்ணுற ஈக்குவல் எனர்ஜி வேல்யூ n plus L வேல்யூ இருக்கிறவங்களுக்கு n வேல்யூ பார்க்குற அதிகமான n வேல்யூ இருக்கிறவங்களுக்கு அதிகமான எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ACBD is the right answer. ACBD is the right answer. You got it? You got my point? Yes. அடுத்ததா நான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின் தரேன். இந்த கொஷினை ட்ரை பண்ணி பாரு. This is actually an easy kind of question. Okay, this is actually a very easy question. This was asked in 20 in the statement this was asked in 2023. Okay ma, so the question goes like this: the relation between then இது வேண்டாம். This is actually out of syllabus. I'll give you once again a match it. Okay, ஒரு match it தரேன். நான் லாஸ்ட்டாக எடுத்தது ஆக்சுவலாக it was actually out of syllabus. ஸோ அதனால தான் அது வேணாம் நமக்கு. ரைட், ஸோ this is your match. இதில் ஆப்ஷன் A, n is equal to 2, L is equal to 2 and you are going to get A as 2s, n is equal to 3, L is equal to 2, you are going to get B 3s, then n is equal to 3, L is equal to 0, you will get 3p. Finally, n is equal to 2, L is equal to 0, you will get 3d. ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். குவாண்டம் நம்பர் அண்ட் ஆர்பிட்டால் கொடுத்துருக்கேன், ரெண்டுத்தையும் கரெக்ட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ எஸ் லெட் மீ நோ த கரெக்ட் ஆர்டர். ஏபிசிடி சிஏபிடி அப்படின்னு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன, செகண்ட்க்கு என்ன, தேர்டுக்கு என்ன, ஃபோர்த்துக்கு என்ன அப்படின்னு சொல்லுங்க. Come on guys, this is very easy. Very easy. Let me know the answers in the comment section. Okay, so ஈஸியான கொஷின், டக்குன்னு லட்டு மாதிரி ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கணேஷ், விஜய், பிரதீப், ரோஹித், சஞ்சய் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சங்கீதா, எவ்ரிவன் ப்ளீஸ் ஆன்சர் டாக்கண்ணா. So yes, answer enna dekhanna, you should always remember this one thing. Whenever L is equal to 0, it is s orbital. If L is equal to 1, it is p orbital. L is equal to 2, it is d orbital, and L is equal to 3, it is f orbital. சரியா? அப்போ L is equal to 0 இருக்கிற இது ரெண்டுத்தையும் AB கூட தான் மேட்ச் பண்ணணும். n உன்னோட ஆர்டரை சொல்லும். ஸோ 2 here, 3 here, 2s, 3s. Then L is equal to 2 இருக்கா? ரெண்டு இடத்துலையும் L is equal to 2 I did a mistake I guess. Sorry, இங்கே L is equal to 1 தான் வரணும். Okay, 1 வந்துச்சுன்னா it is going to be
where did I do a mistake? Okay, it is going to be 3p. And finally, this is going to be 3d. So yes, 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 CD, BA is the right answer. Very good, very good, very good. Ganesh, correct answer பண்ணிருக்கீங்க. Wonderful, wonderful, my dear. Okay, so next redox reaction, then I'll ask you a few questions. Okay, redox re-exam la கேட்ட question தான் இது. You have to answer it. So the question goes like this. நான் உனக்கு ஒரு redox reaction, ஒரு reaction தரேன் first. அந்த reaction redox-ஆ இல்லையான்னு நீ சொல்லணும். சரியா? Is this redox? Is this redox? இது redox-ஆ இல்லையா? Yes or no? Just say yes or no. Easy question, right? So இது redox-ஆ இல்லையான்னு மட்டும் சொல்ல பார்ப்போம். Let me know if it is redox or not. இது redox-ஆ இல்லையா? இது redox-ஆ இல்லையா? அதை மட்டும் சொல்ல பார்ப்போம். இது redox-ஆ இல்லையாடா கண்ணா? யோசிச்சு ஆன்சர் பண்ண பார்ப்போம். இது redox-ஆ இல்லையா? ஆக்சிடேஷன் நம்பர்லாம் செக் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணு. சரியா? இங்க பாரு ராமமூர்த்தி, நம்மளோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா கண்ணா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆல்ரெடி பிடிஎஃப் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் சர்ச் இட், யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தட். ஒரு லிங்க் இருக்கும், செஷன் முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப்லாம் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ் எஸ் எஸ், இஸ் திஸ் ரிடாக்ஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நல்லா பாரு, இங்கே காப்பர் சல்ஃபேட் +2லேருந்து 0 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, இங்கே சிங்க் 0லேருந்து +2 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அப்போ ஒரு இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, இன்னொரு இடத்துல ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஒன்றா வந்துச்சுன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி கோயிங் டு பி ரிடாக்ஸ். ஸோ எஸ், திஸ் இஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக தான் இருக்கும். வெரி குட், வெரி குட், வெரி குட் சந்தோஷ். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். Yes, அடுத்ததா I'll ask you another question. So this question is basically from redox in itself. Okay va? So the question goes like this. இது வந்துட்டு NEET 2020ல கேட்ட ஒரு question. CH4 gas கணேஷ், ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? டி கண்ணா, இட் இஸ் ஈஸிடா கண்ணா. SO4ஓட ஆக்சிடேஷன் நம்பர் உங்களுக்கு -2ன்னு தெரியும். அப்போது SO4 -2 இருந்தால் காப்பருக்கு +2 தான் இருக்கும். ஓகேவா? த சேம் கோஸ் ஆன் ஹியர். அண்ட் எலிமெண்டல் ஸ்டேட்டில் ஒரு மெட்டலோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரீ எலிமெண்ட்ஸ் H2, N2, O2 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் எப்போவுமே 0 தான் போடணும். ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் டன் ஹியர். இங்கே நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். சரியா? Okay, yes. So next question, CH4, which is a gas, 4Cl2, which is also a gas, gives CCl4, which is a liquid, and HCl, which is a gas. Okay va? So நீங்க இங்க change in oxidation number, OX na oxidation, சரியா? Oxidation number of carbon என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். And your options are option A 0 to +4, option B -4 to +4, option C வந்துட்டு 0 to -4, and option D வந்துட்டு +4 to -4. So yes guys, let me know your answers in the comment section. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. டக்குன்னு சட்டுன்னு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. உன்னோட கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் எதுலேருந்து எதுக்கு மாறி இருக்கு? தட் இஸ் யுவர் கொஸ்டின். திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஃப் நீட். ஓகே, ஸோ யோசிச்சு yes.
B தானா? Yes, 2020 ல ask பண்ண கேட்டிருந்த question தான் கண்ணா. So yes, the correct answer is absolutely B. Because CH4 hydrogen க்கு plus னா carbon க்கு -4 இல்லையா? -4 CCl4 chlorine க்கு -1 னா carbon க்கு 4 chlorine க்கு -4 அப்போ ஒரு carbon க்கு +4 -4 to +4 is the right answer. Very good, very good, very good. Option B is the right answer. Okay, right. So next question, chemical equilibrium la irundhu kekren. In the question, I think this is super duper easy. You try it and let me know the answer. Seriya? So chemical equilibrium la pathena, you have equal amount of importance to both chemical equilibrium as well as ionic equilibrium. Chemical equilibrium la ஒரு last year la மட்டும் ஒரு 2-3 question கேட்டிருக்கான். Whereas ionic equilibrium la எல்லா வருஷமும் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறான். So 3 to 4 question or at least sure Zach. So I'll give you another question, Zach. Don't you worry. So உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தானே வேணும். For sure we will look into it. Okay, so I'll give you another example. இப்போ இங்க பாருங்களேன், you have நிலங்க ஏதாச்சும் ரியாக்ஷன் என் கையில் படுதான்னு நான் பார்க்குறேன். ஈஸியான ஒரு ரியாக்ஷன் ஆர் இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் மாறக்கூடிய ஏதாச்சும் ரியாக்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, 2Cu plus gives Cu2 plus and Cu. இதான் உன்னோட ரியாக்ஷன். சரியா? இங்க என்ன இருக்கு, ரெண்டு காப்பர் இருக்கு. ஒரு காப்பர் வந்துட்டு அதோட +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு போயிருக்கு. இன்னொரு கார்பன் +1ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு போயிருக்கு. அப்ப இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் ஆக்சிடேஷன் அண்ட் இப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த மாதிரி உன்னோட ஆக்சிடேஷன் நம்பர் எதுல இருந்து எதுக்கு மாறி இருக்கு அப்படிங்கறத தான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் அ வெரி ஈஸி எக்ஸ்பிளனேஷன். உனக்கு இன்னொரு கொஸ்டின் வேணும்னா நான் இன்னொரு கொஸ்டின் கூட தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஐ கிவ் யூ அ கொஸ்டின். KMnO4, 2KMnO4 on heating becomes K2MnO4 plus MnO2 plus oxygen. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட மாலிகுலை மார்க் பண்றேன். இந்த மார்க் பண்ண மாலிகுலை மட்டும், ஓகேவா, மார்க் பண்ண மாலிகுலை மட்டும் என்னோட மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா மாறி இருக்கு, எங்க இருந்து எங்க மாறி இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ எஸ், எல்லாரும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நானும் உனக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இஸ் அன் ஆல்கலி மெட்டல். ஸோ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +1 இருக்கும். ஆல் ஆல்கலி மெட்டல்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் +1. ஆல்கலி எர்த் மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2. நெக்ஸ்ட் மேங்கனீஸோட வேல்யூ தான் நீ கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் பிளஸ் ஆக்சிஜனோட வேல்யூ. ஒரு ஆக்சிஜனுக்கு -2னா 4 ஆக்சிஜனுக்கு இட் இஸ் அப்சல்யூட்லி கோயிங் டு பி -8. ஓகேவா? ரைட். இப்போ இதுல இருந்து நீ எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் வேல்யூ இன் ஹோல் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும், +1 -8 -7, இந்த சைட் போச்சுன்னா +7. எக்ஸ் வேல்யூ இங்க +7 இருக்கு. வெராஸ் K2MnO4ல உன்னோட எக்ஸ் வேல்யூ என்ன, மேங்கனீஸ் வேல்யூ என்ன? K2 2 பொட்டாசியம்ங்கிறதுனால 2 plus x minus 8 is equal to 0, where x will become +6. So உன்னோட ஆக்சிடேஷன் நம்பர் +7ல இருந்து +6க்கு மாறி இருக்கு. இந்த மாதிரியான கொஸ்டின் தான் உனக்கு கேட்டிருக்கான். சரியா? Zach, I hope you understand this. இது ரொம்ப ஈஸி கண்ணா, நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா உன்னால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? Is that clear? கவிபாலன் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான நோட்ஸ் ஆல்ரெடி நம்மளோட ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான மேரத்தான்ல நான் கொடுத்துருக்கேன் கண்ணா. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிரமிளா மேம்னு சர்ச் பண்ணுங்க, அந்த வீடியோ வரும். அதற்கு கீழே நோட்ஸ்ல அட்டாச் பண்ணி தந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் லுக் இன் டு இட் கண்ணா, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் பார்ட் போலாமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அண்ட் எஸ், your next question is here, which is from as I have told, which is from equilibrium. So the question goes like this, and 0.0 m acetic acid solution
is 1% ionized. Okay va? Right? இப்போ pH of this solution என்னன்னு கேட்டிருக்கா. And your options are option A 1, option B, oh, just give me a minute, Sure, Rohit, இது எழுதிட்டு நான் சொல்லட்டுமா? So buffer solution is very simple ராக்கண்ணா. ஒன்ட்ட ஒரு ஆசிட் ஆர் பேஸ் இருக்கு சரியா, ஏதாவது ஒரு ரியாக்ஷன்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு கெலாமிட்டினாலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுனால என்னோட ஆசிட் ஆர் பேஸோட pH எனக்கு மாறக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு வீக் ஆசிட் பிளஸ் ஒரு வீக் ஆசிடோட சால்ட் பிளஸ் ஒரு ஸ்ட்ராங் பேஸ், இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராங் ஆசிட் கூட கலப்பேன். இதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸை மிக்ஸ் பண்ணோம்னா அதுக்கு அப்படியே உள்டா, ஆசிட் பதிலாக பேஸ் எடுப்பேன், பேஸ்க்கு பதிலாக ஆசிட் எடுப்பேன். மிக்ஸ் பண்ணி வச்சு அதை நீ கொஞ்சம் மேபி ஒரு 1 or 2 drops ஆஃப் திஸ் சொல்யூஷனை உன்னோட ஆக்சுவல் யாரோட pH மாறக்கூடாதுன்னு நினைக்கிறையோ அந்த ஆக்சுவல் சொல்யூஷன்ல ஆட் பண்றதுனால அந்த buffer solution will ensure that your entire solution's pH is remaining intact. அதோட pH value ஒன்னா இருந்துச்சுன்னா throughout the reaction அது ஒன்னாவே இருக்கும். pH value 2 இருந்துச்சுன்னா அப்படியே 2 இருக்கும், அந்த pH value அப்படியே ரிட்டைன் ஆகும். So this is your buffer solution my dear. ரோஹித் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Is that clear? ரோஹித், is that clear கண்ணா? புரிஞ்சிச்சுன்னா இந்த எஸ் சொல்லுங்க, அப்படியே இந்த क्वेश्चनக்கான ஆன்சரையும் சொல்லுங்க. உன்னோட ஒரு சொல்யூஷனோட pH ஈவன் நீ டைல்யூட் பண்ணேனா கூட மாறாத அளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தான் இந்த பஃபர் சொல்யூஷன் சரியா? எஸ். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு பஃபர் சொல்யூஷன் உனக்கு உருவாகணும்னா அதுக்கு நீ எய்தர் ஒரு வீக் ஆசிட் அண்ட் அதோட கான்ஜுகேட் பேஸ் எடுக்கணும், ஆர் ஒரு வீக் பேஸ் அண்ட் அதோட கான்ஜுகேட் ஆசிட எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணேன்னா பஃபர் சொல்யூஷன் கிடைக்கும் சரியா? எஸ். ஓகே, அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர், அசிடிக் பஃபர் தான் வீக் ஆசிட் அண்ட் அதோட சால்ட்டும் ஸ்ட்ராங் பேஸும். பேசிக் பஃபர் தான் ஒரு வீக் பேஸ், அதோட சால்ட் ஸ்ட்ராங் ஆசிட். இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Alright, so yes, let me know the answer for this one. Rohit option D சொல்லிருக்காரு. Others, please let me know your answers, my dear. Please let me know your answers. Okay, hi Jeevraj, welcome on board Jeevraj. So happy to see you here Kanna. So in the question can answer என்னன்னு சொல்லுங்க. Ganesh, Rohit, you guys are absolutely right. The pH of this solution is absolutely going to be 4. எதனால 4? ரொம்ப simple. Concentration of H plus கண்டுபிடிக்கணுமா, உனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, C into alpha. Just வேல்யூவை மல்டிப்ளை பண்ணு, ஓகேவா? மல்டிப்ளை பண்ணேன்னா it is 0.01. 1% now 1/100 அர்த்தம், ஓகேவா? Dissociation இருக்கிற, so 1/100 and your concentration becomes 10 to the power minus 4. Concentration 10 to the power minus 4 now pH is going to be 4, and so yes, option D is the absolute right answer. Okay, thank you Jeevaraj, so happy to hear my dear. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணா. thank you, lots of love. Yes, so next இருக்கக்கூடிய question ionic product base பண்ண ஒரு question. So find the solubility of NiOH twice in 0.1 m NaOH. ஓகேவா? இங்க ionic product KSP வேல்யூ வந்து பார்த்துக்கிட்டேன்னா 2 into 10 to the power minus 15 இருக்கும், ஓகேவா? So your options are option A 2 into 10 to the power minus 8 m, option B 1 into 10 to the power minus 13 m, option C வந்துட்டு 1 into 10 to the power 8 m, and option D வந்துட்டு 2 into 10 to the power minus 13 m. So yes guys, let me know your answers in the comment section below. Yes Kana, answer என்ன டக்குன்னு சட்டுன்னு சொல்லு பாப்போம்.
This is a very easy question. Trust me, this is a very easy question. நீ கொஞ்சம் யோசிச்சேனா ஆன்சர் கொண்டு வந்துருவ. சாலிபிலிட்டி ப்ராடக்ட்கான கொஸ்டின் தானே, அசால்ட்டா நீ ஆன்சர் கொண்டு வந்துருவ. So yes, 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 my dear. Let me know your answers. Pradeep option D, Rohit option D. Option D தானா? Are you guys sure? Sure. ரொம்ப ஈஸியான கான்செப்டா கண்ணா. ஃபர்ஸ்ட் நீ அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் NaOH ட்வைஸ் கண்டுபிடிக்கணும். அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் NaOH ட்வைஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவ, அதோட அயான்ஸா இவனை டிஸ்பிளேஸ் பண்ணி பார்ப்ப. அப்போ NH ஒன்று வரும், OH ரெண்டு இருக்கிறதுனால பவர் 2. You just have to substitute the values. You know the ionic KSP value is 2 into 10 to the power minus 15. இங்க மொத்தம் ரெண்டு அயான்ஸ் இருக்கிறதுனால S into 0.1 the whole square. And yes, உன்னோட solubility product என்னவா இருக்க போகுது, 2 into 10 to the power minus 13 இருக்க போகுது. You just take it here. Right? So obviously option D is the right answer. Option D is the correct answer. டி கண்ணா, KSP வேல்யூ ஒரு சிம்பிளான ஃபார்முலா சொல்லித்தரேன், சரியா? இதை நீ எல்லா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொஸ்டின்லையுமே யூஸ் பண்ணலாம், ஈஸியா உன்னால வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். So your KSP formula is x power x plus x power x, y power y, s power x plus y. இங்க x yங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ். இப்போ NaOH எடுத்துக்கிட்டேன்னா Na plus OH minus, which means x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 1, சரியா? இதே NaOH twice எடுத்தேன்னா for NiOH twice Ni ஓட வேல்யூ 1, x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 2, சரியா? So இந்த மாதிரி you can understand the concept, right? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸோட டோட்டல் வேல்யூஸ் தான் எக்ஸ் அண்ட் ஒய்யா நீ சப்ஸ்டியூட் பண்ற. ஸோ இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 யூஸ்ஃபுல். எல்லா அயனிக் ப்ராடக்ட் KSP வேல்யூ, சாலிபிலிட்டி வேல்யூ ஃபைண்ட் பண்ற இடத்துலையும் நீ இந்த ஒரு சிங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுச்சா? எஸ் ரோஹித், கணேஷ், கான்செப்ட் புரிஞ்சுச்சுங்களா? A2B3 ஈஸி கண்ணா. A2B3 then once again KSP formula எடு. x power x, இங்க xங்கிறது 2, yங்கிறது 3, சரியா? yங்கிறது 3. அப்போ 2 square 3 cube s power 5 x plus y which is 5. This is your formula. அப்போ 2 square னு சொல்லும்போது it is going to be 4 into 3 cube னு சொல்லும்போது எவ்வளோ? It is going to be 27. s power 5 எவ்வளோ வரும் சொல்லு பாப்போம். நீ சொல்லு பாப்போம் எவ்வளோ வரும் சொல்லு பாப்போம் கண்ணா. எவ்வளவு வரும்? Yes, it is going to be 4 times 27 எவ்வளோ? It is going to be 108 s power 5. Okay, got it Ganesh? எவ்வளோ பெரிய மாலிகுல் தந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சால்ட் தந்தாலும் சரி, இந்த சிங்கிள் ஃபார்முலா இஸ் மோர் தேன் enough for you. KSP is equal to x power x, y power y, s power x plus y. இதை யூஸ் பண்ணேன்னா அழகா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும், சரியா? Is that clear? Okay, wonderful டாக்கண்ணா. Next, tell me the Bronsted acid of H2O and HF. Okay, wow. And your options are OH minus, fluorine minus, H3O plus, H2F plus, OH minus, H2F plus, finally H3O plus and F minus. So யோசிச்சு எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. Bronsted conjugate base of Bronsted acid. Question மாத்தி எழுதிட்டேனோ?
conjugate base of Bronsted acid of or simple இதே எழுதுங்க conjugate base நான் ஏன் இவ்வளோ குழப்பறேன் conjugate base ஓகேவா conjugate base of H2O HF எவ்வளோ நீ கண்டுபிடிக்கலாம் let me know the answers in the comment section கண்ணா conjugate base கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன பண்ணுவ ஒரு ஆசிடோட conjugate base கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன பண்ணுவ conjugate base of Bronsted acid என்ன பண்ணுவ is it option 1 are you sure oh one நிமிஷம் conjugate base கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவ option 1 are you sure very good conjugate base கண்டுபிடிக்கணும்னா ஒரு உன்னோட H plus remove பண்ணனும் conjugate acid கண்டுபிடிக்கணும்னா you should add a hydrogen so conjugate base na you should do deprotonation conjugate acid na you should do protonation so அதனால option A is the right answer okay Sangeeta டே கண்ணா இன்னும் 10 minutes தான் class சரியா so please be there Rohit, P block reactions in the sense எந்த reaction கண்ணா கேக்குறீங்க அதுல நிறைய வருமே எதை பத்தி கேக்குறீங்க molecule based reaction அதெல்லாம் தேவையில்லை molecule based reaction உனக்கு தேவைப்படாது வேற எதை பத்தி கேக்குறீங்க so I have 4 gases சரியா I have 4 gases helium nitrogen hydrogen and oxygen இவங்களோட solubility order order from high to low என்ன Ganesh நாளைக்கு class afternoon தான் இருக்கும் கண்ணா I'll let you know the topic நாளைக்கு mostly நம்ம question practice தான் start பண்ணுவோம் okay yes so don't you worry question practice தான் இருக்கும் so yes கண்ணா இந்த question கான answer என்னன்னு சொல்லி பாப்போம் let me know the answer for the same solution chapter ல இருந்து கேட்டிருக்கேன் solubility order for the following molecules என்ன இதுக்கு நான் ட்ரிக் கூட சொல்லி தந்திருந்தேன் Rohit basically உங்களோட மாலிகுல் பேஸ் பண்ண ஓகேவா உங்களோட இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அப்புறம் இந்த போரான் ட்ரை ஹாலைட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ண ரியாக்ஷன் பேஸ் கொஸ்டின் வராது that is not in your syllabus பட் ஆனா you should understand the trends because trends வச்சு உனக்கு மேபி ரியாக்ஷன் கொஸ்டின் கேட்பான் ஸோ டோன்ட் யூ வரி அதுக்கு தான் நான் ஆல்ரெடி ஒரு நோட்ஸ் இங்கே காமிச்சிருந்தேன் எஸ் இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபார் என்டையர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் இந்த நோட்ஸை நான் அட்டாச் பண்ணி தரேன் செஷன் முடிச்சதுமே ஐ கிவ் இட் டு யூ இது நீங்கள் பார்த்தாவே போதும் திஸ் வில் பி ஈஸி ஃபார் ரிவைசிங் பி பிளாக் டி பிளாக் டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் உனக்கு தேவையான கண்டென்ட் மட்டும்தான் இங்கே இருக்கும் வெளியிலேருந்து எந்த கண்டென்ட்டும் இருக்காது சரியா ஸோ நீ அதை மட்டும் பார்த்தா போதும் as you can see உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் போர்டில் இந்த ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன வரும் ஓவராலாக அஸ் இன் யோர் பீரியாடிக் டேபிள் ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இந்த நோட்ஸில் I'll give it to you once the session is over கமெண்ட் செக்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன் சரிங்களா ரைட் ஸோ எஸ் இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன கண்ணா solubility is inversely proportional to KH value கரெக்டா இங்க யாருக்கு அதிகமான KH வேல்யூ இருக்கு உன்னோட ஹீலியம்க்கு அதிகமான KH வேல்யூ இருக்கு followed by nitrogen hydrogen and oxygen அப்ப அதுக்கு அப்படியே உல்டாவா போட்டேனா solubility of oxygen is more than that of hydrogen nitrogen and helium please take a note of it கண்ணா please take a note of it okay yes note பண்ணிட்டீங்களா is it clear my dear next போலாமா shall we yes
So next question, solutions லந்து இல்லக்கன்னா, it is from thermodynamics. Thermodynamics லந்து every year 1 to 3 question கேக்குறான். Even sometimes உனக்கு 4 questions கூட இதுல இருந்து கேட்டிருக்கான் இந்த சாப்டர்ல இருந்து. So you should be ready for anything. சரியா? Also thermodynamics ல இருந்து moderate level question தான் கேட்பான். So you should be prepared for anything and everything. Just 10 more minutes. சரியா? class 10 minutes ல முடிஞ்சிரும். last few chaptersக்கு வந்துட்டு முடிச்சிட்டு ஜாலியா போய் தூங்கிக்கோ. right? So for an endothermic reaction, ஒரு endothermic reaction க்கு என்ன நடக்கும்? QP is equal to negative. Okay, then option B delta H is equal to positive, C delta H is equal to negative, and D QP is equal to positive. Okay va? So இதுல ரெண்டு ஆன்சர் இருக்கு, ரெண்டு கரெக்டான ஆன்சர் இருக்கு. Let me know the correct answers in the comment section. சங்கீதா என்னடா கண்ணா இந்த பேஜ் வேணுமா? Please take a note of it. Solubility order is inversely proportional to KH value. அப்ப KH value யாருக்கு அதிகமா இருக்கு? இந்த நாலு பேர்ல helium, then nitrogen, then hydrogen, then oxygen. அதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல போத்தேனா solubility order வந்துரும். ஓகேவா? Yes, yes, Sangeeta. Yes. So Rohit both B and D சொல்லியிருக்காரு, both B and D சொல்லியிருக்காரு. Others நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. See, endothermic நாவே heat absorb ஆகுமா, heat release ஆகுமா? heat absorb பண்றோம். heat absorb பண்றோம்னா then your QP value is going to be absolutely positive, right? QP value எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். then endothermic நாவே heat absorb பண்ற, அதனாலேயே என்ன ஆகும்? delta H is also positive. So yes, option B and D is the right answer. Rohit, you are very good. Rohit, Ganesh, எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. Very good, very good, very good, my dear. This is the right answer. So next question with thermodynamics. நான் உனக்கு ஒரு reaction நடக்கிறேன் தரேன். அந்த reaction வந்துட்டு 300 Kelvinல நடக்குது. Okay, so the reaction goes like this. A2 plus 3B2 gives 2AB3. ஓகேவா? இதுல எல்லாமே gaseous molecule தான் இருக்கு. இப்போ இங்க delta H value is equal to plus 15 kilojoules. Okay, இப்போ இங்க internal energy delta U என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். And your options are option A 19988.4 joules, option B வந்துட்டு பார்த்தேனா 200 joules, option C வந்துட்டு 1999 joules, and option D வந்து பார்த்துக்கிட்டேனா 1.9988 kilojoules. So yes, ஆன்சரை பார்த்து கரெக்டான ஆன்சர் எதுங்கிறத சொல்லு பார்ப்போம். Let me know your answers in the comment section. நீங்க இங்க delta U கண்டுபிடிக்கணும். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Very good, very good, very good. I have seen Sangeeta, Rohit, Ganesh, all the three of you answering very good Kanna. So அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கும் லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. I want each and every one of you to try this question out. நம்ம இவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம்ல, நல்லா படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸை வைக்கிறோம். ஓகே, ஸோ டே கண்ணா, ஜீவராஜ், இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச் கொஞ்சம் கஷ்டம் தான் கண்ணா. ஓகேவா? இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்ப்ளீட் ஜீரோ தென் 15 டேஸில் கான்செப்டை மேபி முடிக்கலாம், பட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை சீக்கிரமா கான்செப்டை ரீரிவைஸ் பண்ணிடு. இந்த மாதிரி மெகா ரிவிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக்கு நம்ம சேனல் இருக்கு, பிசிக்ஸ் பயாலஜிக்கு வேற ஏதாவது சேனல்ஸ்ல கூட போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மெகா ரிவிஷனை பார்த்து மேபி ஒரு 4-5 நாள்ல ஃபுல்லா போர்ஷனை கவர் பண்ணிட்டு பாக்கி 10 நாளும் நீ கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு வச்சேன்னா கண்டிப்பா உன்னால நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் அவுட் கண்ணா. எஸ், அஃப்கோர்ஸ் கண்டிப்பா டஃபா தான் இருக்கும், பட் ஆனா இட் இஸ் நாட் லைக் முடியவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முடியும், ஆனா ரொம்ப கஷ்டப்படணும். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி டு கிவ் யூர் ஹார்ட் ஒர்க் தென் எஸ் யூ கேன் கெட் வெரி குட் ஸ்கோர். ஓகே, ஸோ எஸ், இங்க நீ யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? டெல்டா யூ கேட்டிருக்கான், டெம்பரேச்சர் கொடுத்துருக்கான், எல்லாமே கேஸ்ல இருக்கா. அப்போ ஃபார்முலா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு
delta U plus delta NGRT. So இங்க delta NG value என்னடா கண்ணா? இந்த delta NG is total number of product which is 2 minus total number of reactant 4 minus 2. Okay வா? delta N minus 2. இங்க R value எல்லாமே ஜூல்ஸ்ல இருக்கிறதுனால 8.314 substitute பண்ற, temperature 300 Kelvin and உன்னோட delta H value அவன் 15 kilojoule சொல்லியிருக்கான், 15,000 joules ன்னு மாத்திக்கிறேன். So your final answer would be 15,000 is equal to delta U minus 4988.4 something வரும். approximate cut பண்ணேன்னா obviously option A தான் கரெக்டான ஆன்சரா வரும். option A is the right answer. Very good, very good, very good my dear. Wonderful, wonderful, wonderful. So next chapter இன்னும் ரெண்டு chapter தான் இருக்கு. முடிச்சிட்டேன்னா நம்மளோட physical chemistry full revision முடிஞ்சிருச்சு. So yeah, so I'll give you one question from எந்த chapter மிஸ் பண்ணோம்? electrochemistry. Okay, electrochemistryல இருந்து ஒரு questionம் some questionம் and chemical kineticsல இருந்தும் ஒரு சில question தரேன். ட்ரை பண்ணி பாரு. இதை முடிச்சிட்டேன்னா portion is complete. ஓகேவா? Yes, so the question goes like this. Two half cell reactions are given below. உன்னோட reactions என்னன்னு பார்த்தீங்கன்னா cobalt plus electron gives CO2 plus. இங்க உன்னோட E0 for cobalt 2 plus to change into cobalt 3 plus is minus 1.81 volts. Similarly, 2 Al3 plus 6 electron வாங்கிக்கிட்டு it has become 2 Al. இந்த இடத்துல உன்னோட E0 value from Al to Al3 plus வந்து பார்த்துக்கிட்டேன்னா it is plus 1.66 volt. சரியா? இப்போ நீ என்ன பண்ணணும்னா standard EMF of the cell என்னன்னு கண்டுபிடிக்கலாம். Okay, and your options are minus 3.47 volts, option B 7.09 volts, option C 0.15 volts, and option D வந்துட்டு it is 3.47 volts. So yes, let me know your answers in the comment section டாக்கனா. யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னங்கறத டக்குன்னு சொல்லு பாப்போம். I want every one of you to answer. Please let me know your answers in the comment section. Yes, try pannu. This is also a previous year question. This is asked in the year 2022. 2022ல கேட்டனா, so யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு பாப்போம். Yes, Kanna. I can see you guys are trying, you guys are calculating. So live இருந்தாலும் நம்ம நேர்ல மீட் பண்ணலனாலும் I can understand what you guys are doing. So yes, யோசிச்சு எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சரா சொல்லு. இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சிச்சு. சரியா? இதோட we will wind up. We will just have one more chapter left. Chemical kinetics மட்டும் இருக்கு. அதை முடிச்சிட்டோம்னா we will wind up the session. So E0 of a session cell. Very good, Rohit, but once again check பண்ணி பாருங்க. இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்திருக்கான். அப்ப என்ன பண்ணணும்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கான். மைனஸ் பிளஸ் மறந்துரு. சாரி, இங்க ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்திருக்கான். சோ என்ன பண்ணணும்? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலை ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா மாத்தணும். அப்போ உனக்கு மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் மைனஸ் ஆயிரும். ஜஸ்ட் டூ திஸ் திங். பிக் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. இங்க பிக் வேல்யூ 1.81. இஃப் ஐ கன்வெர்ட் இட் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் minus of 1.66. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா it is going to be 3.47. So option D is the right answer. Oxidation potential கொடுத்திருக்கா, நீ reduction potential எடுத்துக்கணும். சரியா? Right. This is a very easy question. But ஆனா இந்த இடத்துல தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. இது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனான்னு பார்க்காம தப்பு பண்ணிடுவீங்க. So yes, the correct answer is absolutely option D. It is not C. ஏன்னா இங்க ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கான், கன்வெர்டட் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இங்க தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா எங்க தப்பு பண்ணுவோம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन Faraday பேஸ் பண்ண क्वेश्चन. The number of
the number of Faradays required to produce, இது நான் and question கொடுத்திருந்தேன், sorry நம்ம கான்செப்ட் படிக்கும்போது இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ கிவ் யூ அ கொஸ்டின் ஃப்ரம் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகேவா, கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து ஐ கிவ் யூ அ கொஸ்டின். ஸோ எஸ், த கொஸ்டின் கோஸ் லைக் திஸ். கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கிட்டேன்னா, the rate of reaction quadruples na 4 மடங்கு ஆகும்னு அர்த்தம். ஓகேவா, so the rate of reaction quadruples when temperature changes from 27 degrees Celsius to 57 degrees Celsius. Calculate EA. Okay va, right? Inga you will use log value. Also இங்க நீ யூஸ் பண்ணக்கூடிய R வேல்யூ வந்துட்டு with respect to joules இருக்கலாம், so 8.314 யூஸ் பண்ணிக்கோ. log of 4 வந்துட்டு பார்த்தேன்னா you guys know right, 0.6021 இதையும் நீ யூஸ் பண்ணுவ. and the options are 38.04 kilojoules per mole. okay, option B என்னன்னு பார்த்துக்கிட்டேன்னா it is 380.4 kilojoules per mole. option C என்னன்னு பார்த்துக்கிட்டேன்னா it is 3.80 kilojoules per mole. option D என்னன்னு பார்த்துக்கிட்டேன்னா it is 3804 kilojoules per mole. so yes யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. let me know the answers in the comment section. சீக்கிரமா சட்டுன்னு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நீ வந்துட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. இதை சொல்லிட்டேனா, திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். இதோட ஆர் செஷன் வில் வைண்ட் அப். ஸோ எஸ் கைஸ், இதை ஒரு ஃபயரோட முடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் தூங்குங்க. கணேஷ் ஆப்ஷன் ஏ ஷியோரா? கணேஷ் ஆப்ஷன் ஏ தானா? this is actually a super easy question. நீங்க டைரக்டா நம்ம Arrhenius ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வேல்யூ வரும். பெருசா வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. so yes, A confirm, very good my dear. option A is the absolute right answer. இந்த क्वेश्चन நீ 2024ல தான் கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் இயர் தான் கேட்டிருந்தாங்க. so I hope you remember this kind of question, and yes, you are absolutely right my dear. option A is the right answer. ஓகே, ஸோ இப்போ ஓவராலா நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம் இல்லையா? கான்செப்ட் வைஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா முடிச்சிருக்கோம். அடுத்ததா என்னென்ன செஷன்ஸ் தந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? மேம், எனக்கு நேமிங் ரியாக்ஷனோக்கான ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க, நான் போட்டுட்டேன். ஃபார்முலாஸ் பேஸ் பண்ண வீடியோ போடுங்கன்னு சொன்னேன், நான் போட்டுட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேற என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு எதெல்லாம் தந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களோட மெயின் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட் கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய வீடியோவை நான் ரெடி பண்ணி தருவேன். ஓகேவா? ஸோ வித் திஸ் நோட் we will wind up this session. Thank you so much for being in the session my dear. நீங்க உண்மையிலேயே ஒரு வண்டர்ஃபுல்லான ஜாப் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு. கியூடோஸ் டு ஆல் ஆஃப் யூ. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தட்டி தூக்கி இருக்கீங்க, அவ்வளோ சூப்பரா முடிச்சிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட். அண்ட் எஸ், இதோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த செஷன்ல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை, this is your Premila signing off. Tada, bye bye, take care and have a great day.